Yes. So hi, hello, வணக்கம் champions. I hope lighting எல்லாம் கொஞ்சம் டல்லா இருக்கு, ரொம்ப டார்க்கா இருக்கீங்க. Because they are, I told you na, studio dismantle பண்றாங்க, அதனால lights எல்லாம் ஆஃபா இருக்கு. But yes, now we'll start the session. By 11 o'clock I'll be shifting the studio. So அது வரைக்கும் இங்க இருந்து நம்ம கிளாஸை கண்டினியூ பண்ற மாதிரி இருக்கும். Are you all ready? Yes, or are you all ready? Dekana, நான் டல்லா இருந்தாலும் உங்களுக்கு போர்டு தெரியும்னு நினைக்கிறேன். With that we will do the session. ஓகேவா? So first இந்த கிளாஸ்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கறத பத்தி நம்ம பேசிடலாம். இந்த கம்ப்ளீட் கெமிஸ்ட்ரி கிளாஸ் 11th எண்ட் கேம் செஷன்ல நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சயின்டிபிக் மெத்தட் வழி நம்ம கிளாஸை கொண்டு போறோம். ஸோ ஓவராலா கிளாஸ் 11th இருக்கக்கூடிய எல்லா சாப்டர்ஸுமே இட் இஸ் ஹெஃப்டி. ஐ நோ இட் இஸ் லார்ஜ், பட் அந்தந்த சாப்டர்ஸை கவர் பண்றதுக்கு உங்களுக்கு இங்க நான் ஒரு மெத்தடை யூஸ் பண்ண போறேன். அதுதான் ரிவர்ஸ் இன்ஜினியரிங் மெத்தட். சோ இந்த ரிவர்ஸ் இன்ஜினியரிங் மெத்தட்ல என்னதான் அப்படி பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, பொதுவாவே நம்ம சாதாரணமா படிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம நார்மலா உட்காந்து புக் வச்சு படிக்கிறோம், ஆர் ஜஸ்ட் கிளாஸை கவனிச்சு படிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். நம்மளோட அட்டென்ஷன் ஸ்பேன் அந்த ஒரு பீரியட்ல இருக்கும். பட் ஆனா நம்ம படிக்க 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 நம்மளோட ஸ்பேன் குறைஞ்சிரும். ஜஸ்ட் 15% ஆஃப் வாட் வி லேர்ன் தான் நமக்கு மெமரியில இருக்கும். பட் இந்த ஆக்டிவ் மெத்தடை யூஸ் பண்ணி நீங்க படிக்கும்போ நியர்லி, கொஞ்சம்லாம் இல்ல, நியர்லி 85% of what you learn will retain in your brain, and அதத்தான் நம்ம இங்க பண்ண போறோம். சரியா? சோ நமக்கு இந்த 15% வேணாம், 85% தான் வேணும். சோ அதனால for the first time in YouTube history நம்ம reverse engineering method கிளாஸ்ல யூஸ் பண்ணி ஆக்டிவ் ரீகால ஆக்டிவேட் பண்ணி செஷனை கொண்டு போக போறோம். சோ எல்லாரும் தயாரா? Are you all ready to start this session? Let me know in the comment section. And yes, உடனே நம்ம செஷனை ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். Yes, yes, yes. Wonderful, wonderful, wonderful டாக்கனா. Perfect, perfect. So இந்த ரிவர்ஸ் இன்ஜினியரிங் மெத்தடை அப்ளை பண்றதுக்கு நான் ஒரு சில வழிமுறைகளை வச்சிருக்கேன். சோ அந்த வழிமுறைகளை எல்லாம் உங்களுக்கு இங்க நான் யூட்டிலைஸ் பண்ற மாதிரி இருக்கும். 11 o'clock வரைக்கும் இந்த இதை கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க, கிளாஸ் ரூம் அப்படிதான் இருக்கும். பட் ஆஃப்டர் 11 we will start over. சரிங்களா? ஓகேவா? எஸ். ஸோ என்னடா இது, just give me a minute ராக்கண்ணா. ஸோ இந்த ரிவர்ஸ் இன்ஜினியரிங் மெத்தடை நீங்க பண்ணணும்னா தென் நீங்க எல்லாரும் பண்ண வேண்டிய ஒரு மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. அதுதான் you all have to take your pen and paper. ஸோ எல்லாரும் ஒரு பென் அண்ட் பேப்பரை எடுத்து வச்சுக்கோங்க. ப்ளீஸ் ensure that you have pen and paper aside. அண்ட் அந்த பென் அண்ட் பேப்பர்ல நான் சொல்ற விஷயத்தை எல்லாம் நீங்க சால்வ் பண்ணி பார்க்கணும். ஓகே, ப்ளீஸ் ensure that you do this. ஏன்னா இந்த ரிவர்ஸ் இன்ஜினியரிங் மெத்தட்ல நான் முன்ன சொன்ன மாதிரி நீங்க ஆக்டிவ் ரீகாலை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஆக்டிவ் ரீகாலை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா நீங்க எழுதணும். நான் கேட்கிற கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் ஆன்சர் பண்ணணும். நீங்க ஆக்டிவா த்ரூ அவுட் இருக்கணும். ஸோ ப்ளீஸ் ensure. எஸ் எஸ் ஈஸிலி நம்ம ஃபுல்லா எல்லா சாப்டர்ஸையும் கவர் பண்ண போறோம்டாக்கண்ணா. சரியா? ப்ளீஸ் ensure that you are having maximum attention here. ஃபர்ஸ்ட் நம்ம சம் பேசிக் கொஸ்டின் கான்செப்ட்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரியில இருந்து தான் கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம். ஸோ இதுல மெயினா நம்ம கொஸ்டினை பார்த்து அது வழி ஆன்சரை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம கான்செப்ட் குள்ள போற மாதிரி இருக்கும். சரியா? எல்லாரும் தயாரா இருங்க. And here we go with the first question. இந்த கொஸ்டின் வந்துட்டு ஹை வெயிட்டேஜ் இருக்கக்கூடிய
மோல் கான்செப்ட்ல இருந்து நான் கேட்டிருக்கிற கொஸ்டின். இந்த கொஸ்டின் ஸ்பெசிபிக்கா பாத்தீங்கன்னா how many atoms are present in 0.5 moles of oxygen gas அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ இவ்வளோ moles of oxygen gasல எவ்வளோ ஆட்டம்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. நம்ம இத சால்வ் பண்ணி பார்க்கலாம். சரியா? நம்ம எல்லாரும் இத சால்வ் பண்ணி பார்க்கலாம். they cannot trust me. நீங்க இது வரைக்கும் படிச்ச எந்த ஒரு கிளாஸை விட 1000 மடங்கு இந்த கிளாஸ் உங்களுக்கு பயங்கரமா நிறைய விஷயத்த சொல்லித்தர மாதிரி இருக்கும். so please ensure that you are staying throughout the session. சரிங்களா? so first எத்தனை ஆட்டம்ஸ் 0.5 mole of oxygenல இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. கரெக்டா? so நம்ம 0.5 moles of ஆக்சிஜனை எடுத்துக்கலாம். ஃபைன். நம்ம எல்லாருக்கும் என்ன தெரியும்? நம்ம எல்லாருக்கும் we know 1 mole எவ்வளவு number of particles இருக்கும்? கமெண்ட்ல சொல்லுங்க. in 1 mole we have Avogadro number of particles which is 6.023 into 10⁻23. இத நம்ம அவகேட்ரோஸ் லால படிச்சோமா? கரெக்டா? அத அப்படியே இங்க இம்ப்ளிமெண்ட் பண்றோம். ஒரு மோல்ல இவ்வளவு நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் இருக்குன்னா half a mole 0.5 மோல்ல எவ்வளவு நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் இருக்கும்? சொல்லுங்க. ஆப்வியஸ்லி இந்த அவகேட்ரோ நம்பர் டிவைடட் பை 2. கரெக்டா? இதோட பாதி தானே, உன்னோட பாதி தானே 0.5. அப்போ அவகேட்ரோ நம்பர் divided by 2. Divide பண்ணீங்கன்னா எவ்வளோடா கணா வரும்? This is 1 time, this is 3.012 into 10⁻23 times. அப்போ 0.5ல இவ்வளோ நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் இருக்குன்னு அர்த்தம். பட் வெயிட், உங்களுக்கு இது கூடவே தெரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு விஷயம், இங்க மாலிகுல்ஸ் கேக்கல, ஆட்டம்ஸ் பத்தி கேட்டிருக்காங்க. அப்போ ஆக்சிஜன் கேஸ்ல எத்தனை ஆட்டம் இருக்கும்? 1 ஆக்சிஜன் கேஸ்ல 2 ஆக்சிஜன் ஆட்டம் இருக்கும். கரெக்டா? அப்போ சிமிலர்லி இவ்வளோ நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் ஆஃப் ஆக்சிஜன்ல எவ்வளோ ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் இருக்கும்னு கேட்டாங்கன்னா வெரி ஈஸி ஃபார் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் உங்களுக்கு இங்க கிடைச்சிருக்கு பாத்தீங்களா? இந்த ஆன்சர் 3.012 into 10⁻23. இத ஆக்சிஜனோட அட்டாமிசிட்டியான 2ஓட மல்டிப்ளை பண்றீங்க into 2 which will once again give you Avogadro number. கரெக்டா? அப்போ உங்களுக்கு இங்க ஆன்சர் என்னவா இருக்கும்? Answer is obviously option B and yes. எத்தனை பேருக்கு ஆப்ஷன் B வந்திருக்குங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. கிளியரா புரியுதா? Is it clear? Is it very much clear? I know my this thing is very dark, but உங்களுக்கு போர்டு கிளியரா தெரியும் புரியும் அப்படின்னு நினைக்கிறேன், நம்புறேன். வெரி குட். சோ இப்போ நான் சொன்ன இந்த மோல் கான்செப்ட்ஸ் அண்ட் அவகேட்ரோ நம்பர் இஸ் ஆக்சுவலி a high weightage region. சோ நீங்க இப்போ இந்த கான்செப்ட் பக்கத்துல எக்ஸ் மார்க்க போட்டு வச்சுக்கோங்க. சரியா? இது படிக்கும்போ மை டியர் டாக்டர்ஸ் ப்ளீஸ் என்ஷூர் an X mark is made. ஏன்னா ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட் இது. ரைட்? ஓகே. ஆஹா, போர்டு ஸ்டக் ஆயிடுச்சு. Seriously, man. Okay. அடுத்ததா ரெண்டாவது क्वेश्चन. இது மோலார் மாஸ் அண்ட் கிராம் மோலிகுலர் மாஸ் பொறுத்து இருக்கிறது. இங்க என்ன சொல்லியிருக்காங்க? the mass of 3.011 into 10⁻23 molecules of glucose. இவ்வளோ amount of glucoseோட மாஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஹாய் ஸ்ரீ குட்டி. Ad coming. 1 minute, Ra. 1 minute. I'll just inform the channel manager not to put any ads. Seringla, just give me a minute. Hello. Mahir, ad is coming, Mahir. Please turn it off.
Yes. சொல்லிட்டேன், அவர் டர்ன் ஆஃப் பண்ணிடுவாரு. சோ இப்போ நல்லா கவனிங்க, இங்க மாஸ் ஆஃப் இவ்வளோ மாலிகுல்ஸ் ஆஃப் குளுக்கோஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இவ்வளோ மாலிகுல்ஸ் நம்ம எடுத்துக்கிறோம், கரெக்டா? தீஸ் மெனி மாலிகுல்ஸ் நம்ம எடுத்துக்கிறோம், அதோட மாஸ கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கலாம்? எனி ஐடியா? லைக் எப்படி இதை கண்டுபிடிக்கலாம்னு ஏதாச்சும் ஐடியா இருக்கா? இப்பவும் சொல்றேன், we are using reverse engineering கான்செப்ட் வழி, ஐ மீன் கொஸ்டின் வழி கான்செப்ட படிக்கிறோம். இப்படி படிச்சாதான் நீட்ல உங்களால நல்ல மார்க் எடுக்க முடியும். சோ ஸ்டே ஃபோக்கஸ். சரியா? ஃபைனா? சோ இப்போ ஃபர்ஸ்ட் நீங்க பண்ண வேண்டிய விஷயம், நம்மளோட குளுக்கோஸோட மோலார் மாஸ கண்டுபிடிக்கணும். What is the molar mass of glucose? இங்க 6 கார்பன் இருக்கு. அப்போ it is 6 into 12 plus 12 ஹைட்ரஜன் இருக்கு, which is 12 plus 6 ஆக்சிஜன்ஸ் இருக்கு. ஆக்சிஜனுக்கு எவ்வளவு போடுவோம்? We will put 60. கரெக்டா? அப்போ இத ஓவராலா ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோடா வரும்? எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா இது ஒரு 72வா, இது ஒரு 12வா, 6 16s ஆர் எவ்வளோ? 6 16s ஆர் 96ஆ? கரெக்டா? இது மூணுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா you will get a total value of 180. இப்போ உங்களுக்கு மோலார் மாஸ் ஆஃப் C6H12O6 கிடைச்சிருச்சு. இங்க எவ்வளவு மாஸ் இருக்குன்னு கேட்டு நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ கொடுத்திருக்காங்க. நல்லா பாருங்க, இதை எப்படியாச்சும் மோல் கூட கனெக்ட் பண்ண முடியுமா? we know 1 mole is equal to 6.023 into 10 to the power 23. இப்போ இதோட பாதியை தானே இங்க கொடுத்திருக்காங்க. அப்போ 1 மோலுக்கு இவ்வளோனா இவ்வளோ நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ்க்கு எவ்வளோ மோல் இருக்கும்? It is obviously 0.5 mole. இப்போ நமக்கு எல்லாருக்கும் மோலோட ஃபார்முலா தெரியுமா? நம்மளோட நம்பர் ஆஃப் மோல்ஸ்க்கான ஃபார்முலா given mass divided by molar mass. Very easy. உங்களுக்கு இங்க மோலார் மாஸ் தெரியும், நம்பர் ஆஃப் மோல்ஸ் தெரியும், given mass மட்டும் கண்டுபிடிச்சா போதும். சோ given massக்கான ஃபார்முலா என்ன? given mass is equal to n into molar mass. சரியா? இங்க மோலார் மாஸ் 180, n 0.5, ரெண்டு டைம் மல்டிப்ளை பண்ணுங்க. 0.5 into 180 மல்டிப்ளை பண்ணா 180 ஓட ஹாஃப் எவ்வளோ? 90 grams. கரெக்டா? அப்ப நீங்க எவ்வளோ குளுக்கோஸ் எடுத்துக்கிறீங்க? It is 90 grams. Option A is the right answer. உங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுதா? Are you guys able to understand how to solve these questions? Very good Rakana. So 90 gram is the correct answer. This is how you calculate. நான் இந்த PPT உங்களுக்கு தருவேன், காரணம் அப்பதான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் கன்வர்ஷன்ஸ் நீங்க எப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறது புரியும். So please ensure that you are focusing in the class and after the class you are trying to solve all of this. சரியா? கிளியரா? ஓகே, அடுத்ததா லாஸ் ஆஃப் கெமிக்கல் காம்பினேஷன். நம்ம எல்லாருக்கும் டோட்டலா 5 லாஸ் இருக்கும்னு தெரியும். சோ நம்மளோட லா ஆஃப் கெமிக்கல் காம்பினேஷன்ல டோட்டலா 5 லா இருக்கு. 1 கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ், ரெண்டாவது டெஃபினைட் ப்ரொபோர்ஷன், மூணாவது மல்டிபிள் ப்ரொபோர்ஷன், நாலாவது gaseous volume, அஞ்சாவது நம்மளோட அவகேட்ரோஸ் லா. கரெக்டா? எஸ். இப்போ இந்த லாஸ்ல இருந்து மோஸ்ட்லி உங்களுக்கு தியரி டைப் ஆஃப் क्वेश्चन வரலாம், ஆர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இது என்ன லா அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். சரியா? இல்ல ஸ்ரீ ஜான்வி, ஒவ்வொரு சாப்டருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்றோம்.
as simple as that. சரிங்களா? ஒவ்வொரு சாப்டருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி we are doing reverse engineering. Fine. இப்போ இந்த 5 லாஸ்ல இருந்து உங்களுக்கு ஒண்ணு concept based questions தான் கேட்க முடியும். So direct theory questions or assertion and reasoning type of questions or statement based questions உங்களுக்கு கேட்பாங்க. Clear-ஆ? Okay. So இப்போ first law of chemical combination ல இருந்து இந்த question பார்த்தலாம். இந்த questionல என்ன சொல்லிருக்காங்க? 12 gram of carbon always combines with 32 gram of oxygen to form CO2 regardless of the source. Source என்னவா இருந்தாலும் 12 gram of carbon 32 gram of oxygen கூட react பண்ணும். இப்போ 12 gram of carbon னு சொன்னோம்னா 1 mole of carbon. 32 grams of oxygen na 2 moles of oxygen. இது ரெண்டும் சேர்த்து CO2 ப்ரொடியூஸ் பண்ணுது. அது இந்த உலகத்துல எங்க போனாலும் அதை தான் ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. இங்க ஒரே ஒரு ப்ராடக்ட பத்தி மட்டும் பேசுறாங்கன்னா தென் அது என்ன லாவா இருக்கும் கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ உங்களால படிச்சதெல்லாம் அப்ளை பண்ணி பார்க்க முடியுதா? Are you guys able to apply the concepts here? Very good. It is absolutely going to be law of definite proportion. புரிஞ்சுச்சா? Clear-ஆ? Okay. இப்போ அடுத்ததா percentage composition and empirical formula. Once again, percentage composition and empirical formula இருந்து calculation type of questions தான் கேட்பாங்க. So அந்த questions solve பண்றதுக்கு உங்களுக்கு ஈஸியா தெரியும். சரிங்களா? So these are all questions where calculative. டேக்கனா நான் சொல்றதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க. Please ensure that you note it down. சரியா? So இங்க calculative type of questions தான் தருவாங்க. So questionல என்ன கொடுத்திருக்காங்க? ஒரு காம்பவுண்ட்ல 92.3% கார்பன் 7.7% ஹைட்ரஜன் இருக்கு. அதோட எம்பிரிக்கல் ஃபார்முலா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? சோ நம்ம இப்ப கண்டுபிடிக்க வேண்டியது என்ன? எம்பிரிக்கல் ஃபார்முலா. ஓகேவா? சோ தமிழரசி, தர்ஷினி, ஷியாம், ஹரிப்ரியா, விஷாலி எல்லாரும் கிளாஸ் நல்லா கவனிங்க. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சரிங்களா? இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நல்லா கவனிங்க. சோ இப்போ இங்க நம்ம எம்பிரிக்கல் ஃபார்முலாவை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். கரெக்டா? எம்பிரிக்கல் ஃபார்முலாவை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். கரெக்டா? இங்க நம்மள்ட்ட என்ன சொல்லியிருக்காங்க? நியர்லி 92.3% கார்பன் இருக்கு, 7.7% ஹைட்ரஜன் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்ப அது அப்படியே டேபிள் காலம்ல எழுதலாமா? கார்பன், ஹைட்ரஜன். இந்த கார்பன் அண்ட் ஹைட்ரஜனோட ரேஷியோ எப்படி இருக்கு? We'll try to put it inside a box. சரியா? ஓகே. சோ நம்மள்ட்ட கார்பனும் இருக்கு, ஹைட்ரஜனும் இருக்கு. ஓகே. இந்த கார்பன் அண்ட் ஹைட்ரஜனோட கம்போசிஷன் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஆல்ரைட். சோ ஃபர்ஸ்ட் கார்பன் எவ்வளவு பெர்சன்டேஜ் இருக்குடாக்கனா? கார்பனோட பெர்சன்டேஜ் இஸ் அப்ராக்சிமேட்லி 92.3%. 92.3%. அப்போ பேலன்ஸ் இருக்கிறது ஹைட்ரஜன். 7.7% இருக்கு. 7.7%. இப்போ இவங்க ரெண்டு பேருக்கான மோலார் மாஸ் உங்களுக்கு தெரியுமா? அந்த மோலார் மாஸால இவங்களை டிவைட் பண்ணுங்க பாப்போம். டிவைடட் பை 12 டிவைடட் பை 1. இங்க என்ன கிடைக்கும்? You will get 7.7. இங்க என்ன கிடைக்கும் டாக்கனா? What is 92 divided by 7? What is 92 divided by 7? இங்கேயும் 7.69, 7.7% கிடைக்குமா? கரெக்டா? இது ரெண்டுமே சேம் வேல்யூ. அப்போ ஸ்மாலஸ்ட் வேல்யூ வச்சு நம்ம டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணோம்னா 7.7 divided by 7.7. இங்கேயும் ஒண்ணுதான். இங்கேயும் 7.7 divided by 7.7. இங்கேயும் ஒண்ணுதான். கரெக்டா? அப்போ நம்மளோட எம்பிரிக்கல் ஃபார்முலால we have 1 carbon
and 1 hydrogen. Molecule empirical formula CH இருக்கும். And so இதுல கரெக்டான ஆன்சர் எது? ஆப்ஷன் பி. சரிங்களா? டேகண்ணா நான் இப்போ உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டே பண்றதுனால it is taking a lot of time. But trust me, நீங்களா சால்வ் பண்ணும்போது இன்னும் ஈஸியா உங்களால சால்வ் பண்ண முடியும். சரியா? சோ ஒரே நிமிஷம் டைம் தாங்க, நான் பக்கத்து ஸ்டுடியோ மட்டும் ஃப்ரீ ஆயிடுச்சான்னு பார்த்துட்டு வந்துடுறேன். Just give me a minute of time, okay? இல்லடா கண்ணா, அவர் இன்னும் முடிக்கல. So once he finishes that, we will move on to that studio. சரிங்களா? அங்க கொஞ்சம் லைட்டிங் கொஞ்சம் அதிகமா இருக்கும். So yes. இப்போ அடுத்ததா நம்ம என்ன பண்ண போறோம்? நம்மளோட லிமிட்டிங் ரியேஜென்ட்ல இருந்து வரக்கூடிய क्वेश्चंस பார்க்க போறோம். Once again, limiting reagent is a high weightage area. டேகண்ணா நான் இப்படி சொல்றேன் இல்லையா, ஒரு டாபிக்கா பார்த்துட்டு லிமிட்டிங் ரியேஜென்ட் ஹை வெயிட்டேஜ், மோல் கான்செப்ட்லாம் ஹை வெயிட்டேஜ், இங்க இருந்து கான்செப்ட் பேஸ்ட் क्वेश्चंस தான் வரும் அப்படிலாம் சொல்றேன்ல, அதெல்லாம் நோட் பண்ணிவீங்க. சரிங்களா? அதை எல்லாத்தையும் நோட் பண்ணிவீங்க. That is very very important for all of you. ரைட்டா? புரிஞ்சுச்சா? ஓகே, வெரி குட் வெரி குட். இப்போ அடுத்ததா நம்ம லிமிட்டிங் ரியேஜென்ட் क्वेश्चन தான் பார்க்க போறோம். இங்க என்ன சொல்லியிருக்காங்க? 4 mole of N2 reacts with 6 mole of H2 as per the equation. இதுதான் equation. கரெக்டா? This is our actual equation. இப்போ இங்க எவ்வளவு moles of NH2 ஃபார்ம் ஆயிருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கான்செப்ட் இஸ் வெரி சிம்பிள். நீங்க ஃபார்முலாவை எழுதி பாருங்க. சோ இங்க 4 moles of nitrogen தராங்க, பிளஸ் 6 moles of hydrogen தராங்க. 6 moles of hydrogen, இது ரெண்டும் சேர்ந்தா எவ்வளவு அமோனியம் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கரெக்டா? ஈஸியா ஃபார்முலாவை எழுதி பார்க்கலாமா? So what is the stoichiometric formula? N2 plus 3H2 will give you 2NH2. கரெக்டா? So அதை அப்படியே எழுதி பார்க்கிறோம். N2 plus 3H2 will give you 2NH3. கரெக்டா? இங்க ஓவராலா ஒரு N2க்கு 3 ஹைட்ரஜன் தேவைப்படுது. அப்போ 2 N2க்கு 6 ஹைட்ரஜன் தேவைப்படும். 4 N2க்கு 12 ஹைட்ரஜன் தேவைப்படும். பட் இன் ஆக்ஷன் உங்களுக்கு எவ்வளவு ஹைட்ரஜன் தான் இருக்கு? 6 ஹைட்ரஜன் தான் இருக்கு. அப்போ 6 ஹைட்ரஜனை வச்சு இங்க எவ்வளவு அமோனியாவை தான் ப்ரொடியூஸ் பண்ண முடியும்? 4 அமோனியாவை தான் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அதுதான் கணக்கு. ஏன்னா 6 மோல்ஸ் ஆஃப் ஹைட்ரஜனும் யூஸ் ஆனதுக்கு அப்புறமா நைட்ரஜன் இருக்கும், பட் ஹைட்ரஜன் இருக்காது. கரெக்டா? கரெக்டா? அப்போ உங்களோட வேல்யூ என்னவா இருக்கும்? வாட் வில் பி த வேல்யூ ஹியர்? ஆப்ஷன் பி, 4 moles will be the correct answer. Limiting reagent ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்க கொஞ்சம் யோசிச்சா போதும் உங்களால ஆன்சர் பண்ண முடியும். Just that you have to try it out. சரியா? Any 12th students? Hi King Zoro. Fine. Okay. இப்ப அடுத்ததா நம்ம என்ன பண்ண போறோம்? நம்ம ரொம்ப ரொம்ப frequently asked question தான் பார்க்க போறோம். இது ரொம்ப frequently asked. So இந்த டாபிக் மேல X mark போட்டு வெச்சுக்கோங்க. சரியா? See, you do one thing. You have a piece of paper in left side and right sideல உங்களோட நோட்ஸ் வந்து நீங்க கால்குலேட் பண்ணுங்க. சரியா? சோ லெஃப்ட் சைட்ல இருக்கிற அந்த தனி ஷீட்ல ஒவ்வொரு சாப்டர்லயும் நான் சொல்லக்கூடிய ஓகே இந்த டாபிக்னா இது frequently asked, இந்த டாபிக்கா இங்க இருந்து கான்செப்ட் பேஸ்ட் क्वेश्चन தான் வரும் அப்படின்னு எழுதி வைங்க. சரியா? I'll give you the PPT, but still நீங்களும் எழுதி வைங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே? சோ இப்போ ரொம்ப ரொம்ப frequentா கேட்ட இந்த क्वेश्चனை பார்க்கறோம். இந்த क्वेश्चன்ல என்ன கேட்டிருக்கானா, how many grams of NaOH are needed to prepare 500 ml of 0.5 m solution? இது ஆக்சுவலா சொல்யூஷனையும் மொலாரிட்டியும் மிக்ஸ் பண்ண ஒரு கான்செப்ட். சொல்யூஷன் சாப்டர்லயும் கேட்கலாம், சம் பேசிக்லயும் கேட்கலாம். ரைட், இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? இத நம்ம கால்குலேட் பண்ண போறோம். இங்க என்ன சொல்லியிருக்காங்க? எவ்வளோ கிராம்ஸ் ஆஃப் NaOH நம்ம
0.5 m 500 ml சொல்யூஷனை உருவாக்குறதுக்கு நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் மொலாரிட்டிக்கான ஃபார்முலா எழுதிக்கலாமா? வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் மொலாரிட்டி? ஃபார்முலா ஃபார் மொலாரிட்டி இஸ் none other than number of moles of solute divided by volume of solution in liter. Volume of solution in liter. இது லிட்டர்ல இருக்கலாம். ml வந்துச்சுன்னா மேல ஒரு 1000 மல்டிப்ளை பண்ணும். சரியா? இப்போ இங்க பாருங்க, உங்களுக்கு வால்யூம் வேல்யூ கொடுத்துட்டானா? கரெக்ட். உங்ககிட்ட எவ்வளவு மோலார் கான்சென்ட்ரேஷன் இருக்குன்னு சொல்லிட்டாங்களா? கேபிட்டல் M சொல்லிட்டாங்க. என்ன கேட்டிருக்காங்க? நம்பர் ஆஃப் மாஸ் ஆஃப் NaOH கேட்டிருக்காங்க. மோல்ஸை வச்சு மாஸை கண்டுபிடிச்சிடலாம். சரியா? சோ ஃபர்ஸ்ட் நம்ம இங்க என்ன பண்ண போறோம்? நமக்கு தெரிஞ்ச வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் தெரியுமா? தெரியாது. x டிவைடட் பை வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் தெரியுமா? இங்க 500 ml னு சொல்லியிருக்காங்க. 500 ml நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 0.5 லிட்டர்னு எழுதிக்கலாமா? 0.5 லிட்டர்னு எழுதிக்கலாமா? சோ நான் இத 0.5 அப்படின்னு எடுத்துக்கிறேன். இட் இஸ் 0.5 லிட்டர். நெக்ஸ்ட் நமக்கு இங்க மொலாரிட்டி தெரியுமா? மொலாரிட்டியோட வேல்யூ என்னடாக்கனா? ஹியர் மொலாரிட்டி இஸ் 0.5 m. 0.5 m. இப்போ இத இந்த சைடு கொண்டு போனீங்கன்னா number of moles x is equal to 0.5 into 0.5. 0.5ஐயும் 0.5ஐயும் மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும்? 0.25. நம்பர் ஆஃப் மோல்ஸ்ங்கிறது 0.25 மோல்ஸ் அப்படின்னு கிடைச்சிருச்சு. இப்போ உங்கள்ட்ட நம்பர் ஆஃப் மோல்ஸ் இருக்கு. क्वेश्चनல பாருங்க, மோலார் மாஸ் ஆஃப் NaOH கொடுத்துட்டாங்க. நம்ம given மாஸை கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கலாம்? நம்ம எல்லாருக்கும் ஒரு ஃபார்முலா தெரியுமா? எஸ், நம்ம எல்லாருக்கும் ஒரு ஃபார்முலா தெரியும். நம்பர் ஆஃப் மோல்ஸ் இஸ் ஈக்குவல் டு given mass divided by molar mass. மோலார் மாஸ். இங்க given mass என்னன்னு எனக்கு தெரியாது. சோ அதனால நான் அத ஒரு y அப்படின்னு எடுத்துக்கிறேன். மோலார் மாஸ் என்னன்னு எனக்கு தெரியும். क्वेश्चनல 40 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ 40 அப்படின்னு எடுத்துக்கிறேன். எனக்கு இங்க n வேல்யூ 0.25 அப்படின்னு தெரியும். இந்த 40 எப்படிக்கா கொண்டு வந்தோம்னா y is equal to 0.25 into 40 கிடைச்ச மாதிரி இருக்கும். So what is the answer? 0.25 into 4 will give you 1. 1 into இந்த மிச்சம் இருக்கிற 10 will give you 10. So the correct answer is 10 grams. புரியுதா? உங்களால சொல்ற கான்செப்ட் அப்ளை பண்ணி பார்க்க முடியுதா? எஸ், இதெல்லாம் அப்ளை பண்ணி பாத்தீங்கன்னா இதே டைப் ஆஃப் क्वेश्चन தான் உங்களுக்கு எக்ஸாம்லயும் வரும். இதே டைப் ஆஃப் क्वेश्चन தான் உங்களுக்கு எக்ஸாம்லயும் வரும். சரிங்களா? So please ensure that you are focusing on the class. Hi Afra, welcome on board. இது லைவ் தான் பட் mixture of questions, concepts எல்லாமே வரும். Right? So 10 gram is the right answer. அடுத்த क्वेश्चन, atomic mass and isotopes. இது மோஸ்ட்லி கான்செப்ட் பேஸ் பண்ண क्वेश्चंஸா தான் வரும். சோ ரொம்ப நீங்க டீடைல்டா போகணும்ங்கற அவசியம் இருக்காது. பட் எஸ், of course நீங்க இந்த क्वेश्चனை சால்வ் பண்ணி இதற்கான ஆன்சர் என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நான் ஒரே ஒரு நிமிஷம் தண்ணி குடிச்சுக்கிறேன். Okay, so inga chlorine has Cl35 75% abundance and Cl37 25% abundance. இதோட average atomic mass கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸி. Average atomic mass. இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? All you have to do is இப்போ 35 chlorine 35 75% இருக்குன்னு சொன்னாங்களா? So 35 into 75 divided by 100. Similarly, chlorine 37 வந்துட்டு 25% இருக்காங்கன்னு சொன்னாங்களா? Oh, sorry. 25% இருக்குன்னு சொல்லியிருக்காங்களா?
So into 25/100. ஓகேவா? ஸோ இதை ஜஸ்ட் கால்குலேட் பண்ணுங்க, ஆன்சர் வந்துடும். ஆர் இதை இன்னும் சிம்பிளிஃபை பண்றதுக்கு நானா இருந்தா 75/100 சாரி 3/4 அப்படின்னும் 25/100 I will be taking it as 1/4 அப்படின்னும் எடுத்துப்பேன். So that the value becomes easier. 35 3s are என்னடா கண்ணா? 30 3s are 90 plus 5 3s are 15. Total எவ்வளவு வரும்? 100 105/4 plus இங்கே அதே மாதிரி 37 into 1 தானே. So 37 divided by 4. இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க. 100 ஒரு 30 130 130 இந்த 5 5 140 140 plus 7ல இருக்கக்கூடிய பேலன்ஸ் 2. It is 142 divided by 4. Divide பண்ணி பாருங்க, அழகா உங்களுக்கு 35.5u அப்படின்னு வரும். சரியா? 35.5u அப்படின்னு வரும். இப்போ நம்ம எல்லாருக்கும் குளோரினோட அட்டாமிக் மாஸ் தெரியும், நம்ம போட்டுருவோம். பட் தெரியாத ஒரு வேல்யூ கேட்டா கூட இந்த கான்செப்டை நீங்க அப்ளை பண்ணும். அதனால தான் இந்த கொஸ்டினை நான் தந்தேன். சரிங்களா? ஓகே. ஸோ அடுத்ததா Stoichiometry and volume at STP. Once again a high weightage concept. பட் இதுக்கு பெருசா உங்களுக்கு கான்செப்ட்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அசால்ட்டா சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சரை கண்டுபிடிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட், வாட் வால்யூம் ஆஃப் CO2 at STP is produced from 25 grams of CaCO3. அவங்களே இங்க ஈக்குவேஷனும் கொடுத்துட்டாங்க. மோலார் மாஸ் ஆஃப் CaCO3 வந்து 100 grams அப்படின்னும் கொடுத்துட்டாங்க. சரியா? சோ இப்ப நம்ம எல்லாருக்கும் என்ன தெரியும்? நம்மளோட ஃபேமஸான CaCO3 நம்ம ஹீட் பண்ணோம்னா we get calcium oxide and carbon dioxide அப்படின்னு தெரியும். கரெக்டா? கரெக்டா? நான் சொன்னது கரெக்ட் தானே? எஸ், CaCO3க்கான கன்வர்ஷன் இங்க நமக்கு தெரியும். இப்போ யோசிச்சு பாருங்க, we have to find the number of வால்யூம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. கரெக்டா? கார்பன் டை ஆக்சைடோட வால்யூமை கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் இங்க நம்ம எல்லாருக்கும் என்ன தெரியுது? From 1 mole of CaCO3 1 mole of carbon dioxide is formed. இங்க நம்மள்ட்ட ஆக்சுவலா 1 mole 100 grams இருக்கணும். பட் நம்மள்ட்ட எவ்வளவு கிராம்ஸ் இருக்கு? We just have 25 grams of CaCO3. கரெக்டா? அப்போ 25 grams தான் இருக்குன்னா 25 divided by molar mass 100, this will give you 1/4. 1/4 na evloda kana? It is 0.25 moles. Correct? Appo 0.25 moles of CaCO3 lende ingayum 0.25 moles of carbon dioxide தானே ப்ரொடியூஸ் ஆயிருக்கும். கரெக்டா? கரெக்டா? நம்ம எல்லாருக்கும் ஒரு கார்பனோட மாஸ் 12, ரெண்டு ஆக்சிஜனோட மாஸ் 32, ரெண்டும் சேர்த்தோம்னா நம்ம கார்பன் டை ஆக்சைடு 1 மோல் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடோட வேல்யூ 44 grams தெரியுமா? அப்ப அதோட 0.25 grams என்னன்னு பார்த்தோம்னா, சாரி 0.25 moles என்னன்னு பார்த்தோம்னா அதுதான் ஆன்சர், which is none other than 0.25 moles. இதை நம்ம வால்யூம்க்கு கன்வெர்ட் பண்ணோம் இல்லையா? சாரி இதை நம்ம இப்போ வால்யூம்க்கு கன்வெர்ட் பண்ணோம். நம்ம எல்லாருக்கும் ஃபார்முலா என்ன தெரியும்? கிராம்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணாதீங்க, வால்யூம்க்கு கன்வெர்ட் பண்ணா போதும். நம்ம எல்லாருக்கும் இந்த ஃபார்முலா இஸ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் இஸ் ஈக்குவல் டு கிவன் வால்யூம் டிவைடட் பை 22.4 லிட்டர்னு தெரியும். இங்க கிவன் நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து 0.25 சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்க. 0.25 is equal to given volume நமக்கு தெரியாது, அதை அப்படியே வச்சுக்கலாம். divided by molar volume வந்து 22.4 லிட்டர். இது அப்படிக்கா போச்சுன்னா 22.4 into 0.25 உங்களுக்கு என்ன கிடைக்கும்? approximate 5.6 liters கிடைக்கும். So your answer is 5.6 liters. clear? புரிஞ்சுச்சாடா கண்ணா? very good, very good, very good. Yes. Hi Vishnu, welcome on board. Welcome Vishnu. So இந்த கான்செப்ட் புரிஞ்சுச்சாடா? Okay. அடுத்த question just try பண்ணுங்க. This is very very basics. Meanwhile நான் வந்து போய் நம்ம ஸ்டுடியோ அவைலபிளா இருக்கான்னு பார்த்துட்டு வந்துடுறேன். சரிங்களா?
ஸோ கண்ணா ஒரு நற்செய்தி என்னன்னா நம்ம இப்போ ஸ்டுடியோவை மாத்த போறோம். ஸோ எல்லாரும் லைவ்லயே அப்படியே இருங்க. பி இன் த லைவ் ஸோ தட் ஐ வில் ஷிஃப்ட் ஃப்ரம் ஹியர் டு த நெக்ஸ்ட் ஸ்டுடியோ. சரியா? எல்லாரும் லைவ்லயே இருங்க. I'll just shift myself from here to that. Just give me 5 minutes ராக்கண்ணா. I'll shift from here to that. சரிங்களா? ஓகே, எல்லாரும் லைன்லயே இருங்க. நான் இப்போ ஷிஃப்ட் பண்ணிட்டு வந்துடுறேன். Hello. The shifting.
Am I audible now? Please let me know. Hello, 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 hello. Am I audible now? Hello, hello. Ayyo. Hello. இப்ப கேக்குது தானே? I'm so sorry, but I hope now things are clear. இந்த கும்கி படத்துல சொல்ற மாதிரி தான், வாழ்க்கையில எவ்வளவு வேணா கஷ்டம் வரலாம், நான் வாழ்க்கையே கஷ்டமா இருக்க முடியாமதே. Anyways, yes, you're able to hear me na? Okay. So இப்போ நான் கொஞ்சம் இந்த செட்டப் மட்டும் ரெடி பண்ணிடுறேன். Just give me some time for that and we will start over. சரிங்களா? இந்த செட்டப் மட்டும் ரெடி பண்றேன். Just give me some time for that. Just 1 or 2 minutes ராக்கனா. I know your time is very valuable. But இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்துருச்சு. This session is also super duper important. So அதனால தான் I am trying to push it to its maximal way. Okay va? Right. I hope now things are clear. All right. இப்போ continue பண்ணலாமா? விட்ட இடத்துல இருந்தே படிக்கலாமா? So we were focusing on the very last questions. So 9th questionல நம்ம படிச்சிட்டு இருந்தோம்னு நினைக்கிறேன். How many significant figures are present in the number 0.00602? இதுதான் question. டேக்கனா இந்த லெக்சர் மட்டும் பாத்தீங்கன்னா இந்த ஒரு கிளாஸ் 11th இருந்து 55% வெயிட்டேஜ் இருக்கு. சரிங்களா? ஸோ 52 to 55%. அப்போ அப்ராக்சிமேட்டா ஒரு 90 மார்க்ஸ் இதுல இருந்து எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ கேரண்டீடா எடுக்கலாம். அண்ட் ஆஸ் ஐ செட், திஸ் வாஸ் நாட் மேட் ஆல் ஆஃப் அ சடன் ராக்கனா. இந்த பிபிடி எனக்கு உருவாக்குறதுக்கு இட் டுக் அ லாட் ஆஃப் டைம். ஏன்னா கம்மியான நேரத்துல உங்க எல்லாருக்கும் தேவையான எல்லாத்தையுமே ரெடி பண்ணும் அப்படின்னு சொன்னப்போ it really took a lot of effort. So அதனால we will try to ensure that you are getting maximum marks from here. குறைஞ்சது 80-90 marks இதுல இருந்து மட்டும், இந்த ஒரு கிளாஸ்ல இருந்து மட்டும் உங்களுக்கு வந்துடும். Right? So how many significant figures are present in the number this? இது உங்களோட கெமிஸ்ட்ரியில இருக்கா? Is it there in the chemistry? No. இது உங்களுக்கு பிசிக்ஸ்ல தான் இருக்கு, கெமிஸ்ட்ரியில இல்ல. பட் பிசிக்ஸ்ல இது ரொம்ப பேசிக்கான விஷயங்கிறதுனால நம்ம இங்கேயும் இதை கவர் பண்ணிடலாம். ஸோ வாட் இஸ் த ஆன்சர் ராகனா? வாட் இஸ் த ஆன்சர்? வாட் இஸ் த ஆன்சர்? ஏன்னா நம்ம சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், எப்பவுமே நம்ம வந்து ஜீரோவை கன்சிடர் பண்ண மாட்டோம். கரெக்டா? அப்போ ஜீரோஸ் எல்லாம் கட் ஆயிடுச்சு. மிச்சம் இவங்க 3 பேர் தான் இருக்காங்க இல்லையா? ஸோ அதனால ஆப்வியஸ்லி ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின். The equivalent weight of H2SO4 with molar mass 98 in an acidic base neutralization is. What is the equivalent weight அப்படின்னு கேட்டிருக்காங்க. டெக்கனா ஈக்குவலண்ட் மாஸ், நார்மாலிட்டி, இதெல்லாமே கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல் டாபிக்ஸ். இஃப் இன் கேஸ் சம் பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரியிலேருந்து உங்களுக்கு கொஞ்சம் உங்களை குழப்புற மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் கேட்கணும்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸை கேட்பாங்க, இதுல இருந்து கொஸ்டின்ஸை கேட்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இங்க ஈக்குவலண்ட் வெயிட் என்னன்னு கேட்டிருக்காங்க. கரெக்டா? ஸோ வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் ஈக்குவலண்ட் வெயிட் மை டியர்? வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் equivalent weight? Equivalent weight க்கான formula என்ன? It is none other than molar mass divided by n factor. So molar mass divided by n factor. இப்போ இங்க molar mass 98 அப்படின்னு தெரியுமா? H2SO4 ஓட n factor என்ன? H2SO4 acid. கரெக்டா? H2SO4 acid. அப்ப அது எவ்வளோ நம்பர் ஆஃப் H+ ரிலீஸ் பண்ணுமோ அதுதான் n ஃபேக்டரா இருக்கும். அப்போ H+ இங்க
2 இருக்கிறதுனால your n factor is 2. இப்போ இதை ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணுங்க. டிவைட் பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? This is 4 times carry over 1, 18ங்கிறது இது கிட்டத்தட்ட 9 times வரும். So your answer is 49. Yes, and so option B is the right answer. Option B is the exact correct answer. Clear? புரிஞ்சுச்சா? டவுட் இல்லைல? சரி, ஓகே. இப்போ இங்க நம்ம பார்த்த क्वेश्चंस எல்லாம் ஓவராலா வச்சு சொல்லணும்னா நான் உங்களுக்கு 10 மாடல் ஆஃப் क्वेश्चंस இங்க காமிச்சிருக்கேன். 10 டாபிக்ஸ் உங்களுக்கு இங்க டீப்ரீஃப் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் மோல் கான்செப்ட் அண்ட் அவகேட்ரோ நம்பர். இங்க ஹை வெயிட்டேஜ் இருக்கு. ஸோ ப்ளீஸ் டேக் அ நோட் ஆஃப் இட். இந்த சாப்டர்ல இருந்து கொஸ்டின் வர்றதுக்கான சான்சஸ் அதிகம் இந்த டாபிக்ல இருந்து. ரைட், இதை முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம எங்க போனோம்? or I'll write it in a separate page so that உங்களுக்கு இன்னும் கிளியரா இருக்கும். ப்ளீஸ் நோட் இட் டவுன். தயவு செஞ்சு இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதைத்தான் நான் ஸ்டார்டிங்ல இருந்து எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ சார், மேம், எல்லாரும் இதை நல்லா எழுதிக்கோங்க, எழுதி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் மோல் கான்செப்ட். மோல் கான்செப்ட் கூடவே சேர்த்து நம்ம எதை பத்தி படிக்கணும்? நம்மளோட அவகேட்ரோ நம்பரோட அப்ளிகேஷன். சரியா? இந்த ரீஜன் இஸ் வெரி வெரி ஹை வெயிட்டேஜ். நம்மளோட PYQs அனலைஸ் பண்ணீங்கன்னா இங்க இருந்து தான் அதிகப்படியான क्वेश्चंस வந்திருக்கும். ஃபர்ஸ்ட் திங். ரெண்டாவதா நம்ம என்ன டாபிக் பார்த்தோம்? ரெண்டாவதா நம்ம மோலார் மாஸ் அண்ட் கிராம் மாலிகுலர் மாஸ். அந்த மோலார் மாஸ், அட்டாமிக் மாஸ், AMU அந்த ரீஜன்ஸ். சரியா? சோ இந்த ரீஜன்ஸ்ல இருந்து क्वेश्चंस கேக்குறாங்கன்னா these are all frequently asked and frequently used terms. உங்க சம் பேசிக் கான்செப்ட்ஸ்ல இருந்து क्वेश्चन வருதுன்னா இந்த டேர்ம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. சோ இத FAQ செக்ஷன்ல நம்ம வச்சுக்கலாம். மூணாவதா நம்ம எதை பார்த்தோம்? நம்மளோட லாஸ் ஆஃப் கெமிக்கல் காம்பினேஷன். லாஸ் ஆஃப் கெமிக்கல் காம்பினேஷனை பொறுத்தவரை நீங்க statement based question, assertion reasoning and conceptual based questions. இந்த மாதிரியான questions நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நாலாவதா நம்ம என்ன பார்த்தோம்? percentage composition, empirical formula, percentage composition, அப்புறம் empirical formula, molecular formula. இந்த ரீஜன்ஸ்ல இருந்தெல்லாம் உங்களுக்கு calculative questions தான் வரும். தியரி क्वेश्चंस இங்க இருந்து வரதுக்கான சான்சஸே இல்ல, வகுப்பே இல்ல. அதனால கால்குலேட்டிவ் क्वेश्चंस தான் இங்க இருந்து வரும்னு நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா லிமிட்டிங் ரியேஜென்ட். ஒன்ஸ் அகைன் லிமிட்டிங் ரியேஜென்ட்ஸ் ஆர் செட் டு பி வெரி வெரி இம்பார்ட்டன்ட். உங்களோட ஹை வெயிட்டேஜ் ரீஜன்ஸ்ல இதுவும் ஒண்ணு. ஓகேவா? தென் இதுக்கப்புறமா நம்ம எதை பார்த்தோம்? after which we saw molarity and solution concentration. molarity, solution concentration, normality, அப்புறம் concentration terms. இது எல்லாமே நம்ம சொல்யூஷன்ஸ்லயும் பார்ப்போம், இங்கேயும் பார்ப்போம். ஸோ இன்டர்லிங்க். அதனால frequently asked questionsல கண்டிப்பா உங்க கொஸ்டின் பேப்பர்ல ஒரு கொஸ்டின் இங்க இருந்து வந்துரும்டா. ஸோ அதனால இதை நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அட்டாமிக் மாஸ், ஐசோடோப்ஸ், அதுல இருந்து கான்செப்சுவல் क्वेश्चंस தான் வரும். தென் ஸ்டாக்கியோமெட்ரி, ஹை வெயிட்டேஜ் ஸ்டாக்கியோமெட்ரி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, அதுல ஸ்டாக்கியோமெட்ரியில ஸ்பெசிஃபிக்கா இந்த வால்யூம் பேஸ்ட் क्वेश्चंसலாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் ஜஸ்ட் பார்த்து வச்சுக்கோங்க, இது ரொம்பவே பேசிக். அண்ட் ஃபைனலா இஃப் இன் கேஸ் அட்வான்ஸ் क्वेश्चंस கேட்கணும்னா நார்மாலிட்டியில இருந்து ஈக்குவலன்ட் வெயிட் பேஸ்ட் क्वेश्चंस கேட்பாங்க. கிளியரா? நோட் பண்ணிட்டீங்களா? எஸ், பர்ஃபெக்ட் ரகனா. சோ இப்போ இத முடிச்சிட்டோம். சம் பேசிக் கான்செப்ட்ஸை கம்ப்ளீட்டா நம்ம ரிவைஸ் பண்ணியாச்சு. அடுத்ததா நம்ம போக வேண்டிய சாப்டர் எது? அடுத்ததா நம்ம பார்க்க வேண்டிய சாப்டர் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம்ஸ். அஃப்கோர்ஸ் நான் லைக் இங்க இருந்து அங்க தாவிக்கிட்டே இருந்ததுனால எனக்கு கொஞ்சம் டைம் அதிகமா தேவைப்பட்டுச்சு. பட் யூ டோன்ட் வரி, இனி வரக்கூடிய சாப்டர்ஸ் எல்லாம் ஒவ்வொன்றையும் 45 மினிட்ஸ் வச்சு நம்ம கவர் பண்ணிடலாம். சரிங்களா? சோ ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம் படிக்க எல்லாரும் தயாரா இருக்கீங்களா? ப்ளீஸ் லெட் மீ நோ இன் தி கமெண்ட் செக்ஷன்.
எஸ் மேம், நீங்க எவ்வளவு நேரம் ஸ்லீப் பண்ணீங்க? நேத்திக்கு நான் தூங்கவே இல்லை. தட் வாஸ் த ரியல் ஃபேக்ட். நேத்திக்கு நான் தூங்கவே இல்லடா கண்ணா. ஐ டென்ட் கெட் ஸ்லீப், இனஃப் ஸ்லீப், நாட் அட் ஆல் ஸ்லீப். ஸோ இப்படிதான் போயிட்டு இருக்கு. அடுத்ததா நம்ம ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம் அப்படிங்கிற இந்த ஒரு சாப்டர் தான் பார்க்க போறோம். இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டமை பொறுத்தவரை ப்ளீஸ் ரிமெம்பர், இங்க இந்த போர்ஸ் மாடல், குவாண்டம் நம்பர், டி ப்ராக்லி, போட்டோ எலக்ட்ரிக், அப்புறம் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன், இந்த அஞ்சுமே உங்களுக்கு ஹை கான்செப்ட்ஸ். அண்ட் இங்கேயும் நம்ம கொஸ்டின் தென் கான்செப்ட், கொஸ்டின் தென் கான்செப்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, கண்டிப்பா கண்டிப்பா ஷியாம் 12:15 நான் தரேன்டா கண்ணா, 12:15 சரிங்களா? so that I can finish this chapter as well. ஸோ இந்த சாப்டரையும் நம்ம கொஸ்டின் கான்செப்ட் தான் பார்க்க போறோம். அதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக்ஸ் வந்து நோட் பண்ணிக்கோங்க. போர்ஸ் மாடல், குவாண்டம் நம்பர், டி ப்ராக்லி, போட்டோ எலக்ட்ரிக், அப்புறம் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். சரி, ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ்ல இருந்தே ஆரம்பிக்கலாம். சபட்டாமிக் பார்ட்டிகல்ஸை பத்தி ரொம்ப ரொம்ப ஃபண்டமெண்டலான கொஸ்டின் தான் வரும். ரிமெம்பர் உங்களுக்கு மெயினா இந்த ஜே தாம்சன், அப்புறம் ரூதர்ஃபோர்ட் எக்ஸ்பெரிமெண்ட், அதுக்கப்புறமா உங்களோட முல்லிகன்ஸ் ஆயில் டிராப் எக்ஸ்பெரிமெண்ட், இது எதுவுமே எக்ஸாம்ல கேட்க மாட்டாங்க. சரியா? தீஸ் ஆர் ஆல் நாட் asked in the exam, so please take a note of it. yes, ஓகேவா? ரைட். அடுத்ததா இப்போ இந்த கொஸ்டின், சாரி இதுவும் இல்ல, இப்போ இந்த கொஸ்டின்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த கொஸ்டின் கொஞ்சம் நல்லா கவனிங்களேன். இந்த கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்கோம்? the energy of an electron in the nth orbit of hydrogen. nth orbit of hydrogenல எனர்ஜி என்னங்கிற மாதிரி கேட்டிருக்கோம். given E வேல்யூ வந்துட்டு இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. அண்ட் தேர்ட் ஆர்பிட்ல என்ன எனர்ஜி அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம எல்லாருக்கும் தெரியுமா n வேல்யூ தான் இங்க ஆர்பிட் வேல்யூன்னு, கரெக்டா? சோ இத அப்படியே இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? சப்ஸ்டிட்யூட் பண்ணா உங்களுக்கு ஆன்சர் வரும். பட் அதை விட முக்கியமான விஷயம், நீங்க மெயினா ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது ஈவி வந்துச்சுன்னா என்ன எனர்ஜி ஃபார்முலா, நம்மளோட ஜூல்ஸ் வந்துச்சுன்னா என்ன எனர்ஜி ஃபார்முலா, அண்ட் கேலரிஸ் வந்துச்சுன்னா என்ன எனர்ஜி ஃபார்முலா. சரியா? மொத்தம் உங்களுக்கு 3 ஃபார்முலாஸ் இந்த ரீஜன்ல இருக்கு. இந்த 3 ஃபார்முலாவுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். அததான் தட் போர்ஸ் மாடலோட அப்ளிகேஷன்ல நீங்க ஒரு சில விஷயத்தை படிச்சிருப்பீங்க. ஐ வில் டீச் யூ தட். போர்ஸ் மாடலோட அப்ளிகேஷன்ல நீங்க ரேடியஸ கண்டுபிடிப்பீங்க ஃபர்ஸ்ட் திங், ரெண்டாவது வெலாசிட்டிய கண்டுபிடிப்பீங்க, அண்ட் மூணாவதா உங்களோட எனர்ஜிய கண்டுபிடிப்பீங்க. சோ இந்த ஃபார்முலாஸ்லாம் ரொம்ப நல்லா பார்த்து வச்சுக்கணும். கிளியரா? சோ இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் நீங்க ரொம்ப நல்லா கிளியரா பார்த்து வச்சுக்கணும். சோ இப்போ நம்ம பார்த்த இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தலாமா? கிளியர். there the light is very dark, studio 6. இந்த क्वेश्चनல வேல்யூவை சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்க்கலாமா? எஸ். சோ இப்போ இங்க ஃபார்முலா ஆல்ரெடி நான் கொடுத்துட்டேன். n வேல்யூவை மட்டும் நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. சோ இட் இஸ் minus 13.6 divided by n square, which is 3 square. அப்போ minus 13.6, 3 square is 9. இதையும் கட் பண்ணா உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும்? அப்ராக்சிமேட்டா உங்களுக்கு மைனஸ் 1 point something வருமா? ஏன்னா 9 tablesல இது 1 point வரும். then after that balance இருக்கிறது 1 point something வருமா? நீங்க கால்குலேட்டே பண்ண வேணாம், just substitute பண்ணாவே போதும். you will get the answer as option A. ரைட்டா? you will get the answer as option A. இது ஒரு ஹை வெயிட்டேஜ் ரீஜன், தயவு செஞ்சு இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, இப்போ அடுத்ததான் நம்ம என்ன பண்ண போறோம்? frequently asked question லைனப்ல இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம் அண்ட் ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ்ல இருக்கிற கொஸ்டினை சால்வ் பண்ண போறோம். இது ரொம்ப frequently asked-ஆ, சோ அதனால நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் மேம் இங்க இருந்து எப்படி கொஸ்டின் கேட்பா? ரைட்பர்க் கான்செப்ட் வச்சு கேட்க மாட்டாங்க.
உங்களுக்கு அந்த லைமன், பால்மர், பேஷன், பிராக்கெட், பீஃபன் கான்செப்ட்ஸ் இருக்கு இல்லையா, அங்க இருந்து தான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. சோ இங்க நல்லா பாருங்க, the spectral line of hydrogen in visible region belongs to which series னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாருக்கும் ஹைட்ரஜனோட சீரியஸ் தெரியுமா? அதை ஞாபகம் வச்சுக்க நான் உங்களுக்கு HP, BP, BL அப்படின்னு ஒரு ட்ரிக் சொல்லியிருந்தேன், ஞாபகம் இருக்கா? சோ இதுல HP ல H is for Humphrey, P is for passion, கரெக்டா? இங்க B is for bracket, திருப்பி P is for P-fund, finally இங்க B is for Balmer and L is for Lyman. So உங்க ஆர்டர் எப்படி போகும்னா, it starts from here, Lyman, அதுக்கப்புறமா Balmer, அதுக்கப்புறமா P-fund. ஓகே, சோ இந்த மாதிரி நம்ம போற மாதிரி இருக்கும், கரெக்டா? Is it clear? Is it clear? நான் மாத்தி எழுதின மாதிரி I think so. Passion and P-fund. Correct. I have written it wrong. மாத்தி எழுதிட்டேன்டா. So sorry. So passion. அதுக்கப்புறமா இங்க P-fund. P-fund. சரியா? So it is somewhat like this. 1, 2, 3, 4, 5. அப்புறம் 6. கரெக்டா? அண்ட் இந்த ஆர்டர்ல இருக்கிற இந்த எலிமெண்ட்ஸோட லைட் ரீஜன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு ஒரு ட்ரிக் இருக்கு, அதுதான் லவ் ஹாஃப். லவ் ஹாஃபை பொறுத்தவரை L is for Lyman, Uங்கிறது UV rays, நெக்ஸ்ட் Vங்கிறது பால்மர், அதுதான் விசிபிள் ரீஜன்ல இருக்கும். தென் இவங்க 4 பேருமே இன்ஃப்ராரெட் ரீஜன்ல தான் இருப்பாங்க. சோ அதனால்தான் ஹம்ப்ரி வரைக்கும் இன்ஃப்ராரெட் லவ் ஹாப் அப்படின்னு சொல்லியிருப்பேன். L for Lyman, அது UV ரீஜன்ல இருக்கும். அடுத்ததா பால்மர் வந்து விசிபிள் ரீஜன்ல இருக்கும். அடுத்ததா ஹம்ப்ரே வரைக்கும், இங்க இருந்து இங்க வரைக்கும் இந்த 4 பேருக்குமே உங்களுக்கு இன்ஃப்ராரெட் தான் வரும். அதுக்கு தான் ஹாஃப் அப்படின்னு போட்டிருக்கேன். ஹம்ப்ரே வரைக்கும் இன்ஃப்ரா. இத நீங்க ஞாபகம் வச்சுக்கணும், சரியா? மேம் எனக்கு பிசிக்ஸ் கண்டிப்பா அஃப்ரா ஐ வில் சே டாக்கனா, ஐ வில் சே ஓகே. எஸ் டாக்கனா, அது நியர் இன்ஃப்ரா, ஃபார் இன்ஃப்ரா அப்படின்லாம் இருக்கும். இவன் நியர் இன்ஃப்ரா, இவங்க 2 பேரும் இன்ஃப்ரா, இவன் ஃபார் இன்ஃப்ரா. பட் ஓவராலா இட் இஸ் இன்ஃப்ராரெட். ஓகேவா? ஃபைன். சோ அதனால நமக்கு என்ன தெரியும், பால்மர் சீரீஸ்ல தான் நமக்கு விசிபிள் லைட் இருக்கும்னு தெரியும். எஸ்பெஷலி இந்த பால்மர் சீரீஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நிறைய தடவை கேட்டிருக்கான். ஃபைன். அடுத்ததா நம்ம டி ப்ராக்லி வேவ் லென்த்துக்கு போறோம். இந்த டி ப்ராக்லி வேவ் லென்த்தும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் இட் இஸ் அ ஹை வெயிட்டேஜ் ரீஜன். சோ நல்லா கவனிங்க, எப்படி சால்வ் பண்ணணும்னு நான் சொல்லித்தரேன். சோ டி ப்ராக்லி வேவ் லென்த்துக்கு ஒரே ஒரு ஃபார்முலா தான், அந்த ஃபார்முலால தான் மாத்தி கொஸ்டின்ஸ் கேட்பான். சோ நல்லா கவனிங்க. இங்க the de Broglie wavelength of an electron moving with a velocity is what அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்க அவங்களே மாசும் கொடுத்துட்டாங்க, பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்டோட வேல்யூவையும் கொடுத்துட்டாங்க. நம்ம என்ன பண்ணா போதும், நம்ம ஜஸ்ட் வேல்யூவை சப்ஸ்டிடியூட் பண்ணா போதும். நம்ம எல்லாருக்கும் என்ன தெரியும், we all know as per de Broglie's wavelength lambda is equal to h/mv. நான் இந்த மாதிரி எல்லாம் क्वेश्चन வந்துச்சுனா இந்த क्वेश्चंस ஜஸ்ட் 40 செகண்ட்ல சால்வ் பண்றதுக்கு ஒரு மெத்தட சொல்லுவேன். உங்க நீட் புக்லெட் கிடைக்குது இல்லையா, क्वेश्चन புக்லெட், அந்த क्वेश्चन புக்லெட்ல நீங்க ஒண்ணுமே क्वेश्चனை கூட வாசிச்சு பார்க்க வேணாம், அதுக்கு கூட டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். ஜஸ்ட் கிவன் டேட்டா என்னங்கறத இந்த மாதிரி கோடு போட்டு வச்சிருங்க. தென் உங்களுக்கு என்ன டேட்டா கண்டுபிடிக்கணும் அப்படிங்கறத இப்படி ரவுண்ட் போட்டு வச்சிருங்க. இதுக்கு ஹார்ட்லி 5 to 10 செகண்ட்ஸ் எடுக்குமா? இத நீங்க பண்ணிட்டீங்கன்னாவே போதும். ஆஃப்டர் விச் இத ஈக்குவேட் பண்ற மாதிரியான ஃபார்முலாவை நீங்க யோசிக்கணும். சோ டி ப்ராக்லி வேவ்லென்த் கேட்டிருக்கா, which is lambda. அது கூட வெலாசிட்டி, நம்ம பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் அண்ட் மாஸ் கொடுத்திருக்கான். இதெல்லாம் ஈக்குவேட் பண்ற ஃபார்முலா இஸ் h/mv. இதுல இப்ப இந்த வேல்யூஸ் சப்ஸ்டிடியூட் பண்ணுங்க. பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட்ங்கிறது 6.626 into 10 to the power minus 34 divided by mass of an electron is 9.1 into 10 to the power minus 34 into velocity which is
2 into 10 to the power 6. கரெக்டா கரெக்டா ஒரு நிமிஷம், இது -34 இல்ல -31 kgல தானே கொடுத்திருக்கா. ஃபைன். இப்போ நான் என்ன பண்றேன், இதையும் இதையும் கட் பண்றேன். பேலன்ஸ் -3 இருக்குமா? கரெக்டா? தென் இதையும் இதையும் கட் பண்றேன். கட் பண்ணேனா இங்க 3.3 இருக்குமா? தென் இதையும் இதையும் கட் பண்றேன். இது 1 டைம் தான், இது approximately 3 times. அப்ராக்சிமேட்டா தான் நான் வேல்யூ எடுத்திருக்கேன். சரியா? கிளியரா? இப்போ 1/3 அப்படிங்கிற வேல்யூ எனக்கு அப்ராக்சிமேட்டா வந்திருக்கு. ரைட்டா? இப்போ இத மொத்தமா ஈக்குவேட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? So you will have 6.626 into 10 to the power -34 divided by 9.1 into velocity என்ன சொன்னா 2, சரியா? into 10 to the power -31 into 10 to the power 6. நான் 10 to the power எல்லாம் தனியாவும் இத தனியாவும் எழுதிட்டேன். இப்போ 10 to the power எல்லாம் ஈக்குவேட் பண்ணுங்க. -31ல 6 போச்சுனா என்ன ஆகும்? 6 போச்சுனா 1 போச்சுனா 30, பாக்கி 5 போச்சுனா 25. அப்ப இந்த 10 to the power -31ங்கிறது 10 to the power -25 மாறிடும். இந்த 10 to the power -25 மேல போச்சுனா it will become 10 to the power +25. இந்த 10 to the power மேல போச்சுனா நியூமரேட்டருக்கு போச்சுனா பிளஸ்ஸா மாறுமா? அப்ப இங்க -34 +25 வருமா? பவர்ல இத ஈக்குவேட் பண்ணி பாருங்க. 25 போச்சுனா மிச்சம் 30ல ஒரு 5 இருக்கும், 4ல 34ல ஒரு 4 இருக்கும். So 5 + 4 டோட்டலா 9. So the value is -9. Okay, so இப்போ நமக்கு 10 to the powers வந்து -9 அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. கிளியரா? 10 to the power -9 அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்? இதையெல்லாம் மொத்தமா ஈக்குவேட் பண்ணணுமா? கரெக்டா? சோ நான் இதையும் கட் பண்றேன், இதையும் கட் பண்றேன். இத நான் 3 டேபிள்ல கட் பண்ணேனா I will get 3.03. கரெக்டா? whereas இத 3 டேபிள்ல கட் பண்ணேனா 2.2. கரெக்டா? இவனை 1 டைம் கட் பண்றேன், இவனை 2 டேபிள்ல கட் பண்ணா 1.1. 1.1 divided by 3.03. இத நான் என்ன பண்ணிக்கலாம்? 1 divided by 3 into 10 to the power -9 அப்படின்னு எடுத்துக்கலாம். இத ஈக்குவேட் பண்ணீங்கன்னா ஃபைனலா உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும்? What will be the answer, Akana? The answer will be 3.64 into 10 to the power -10 meter. ஆக்சுவலா உங்களுக்கு இங்க 1/3 0.33 எழுதிக்கலாம் into 10 to the power -9. இத இன்னும் ஈக்குவேட் பண்ணீங்கன்னா you can write it as 3.3 into 10 to the power -10. இதத்தான் on approximation நம்ம இங்க எடுத்துக்கிறோம். கிளியரா? Is it clear so far? புரிஞ்சுச்சா? Hi Mohammed. Thank you my dear. So இந்த மாதிரி தான் questions சால்வ் பண்ணணும். இப்படிதான் approximations எல்லாத்தையுமே நீங்க அப்ளை பண்ணணும். ஓகேங்களா? சரி, அடுத்ததா நம்ம என்ன பண்ண போறோம்? நம்மளோட ஹெய்சன்பர்க் அன்சர்டனிட்டி பிரின்சிபலுக்கு போறோம். ஹெய்சன்பர்க் அன்சர்டனிட்டி பிரின்சிபலை பொறுத்தவரை கான்செப்சுவலான questions அதிகம், ப்ராப்ளம் பேஸ்ட் questionsம் கேட்பா. சோ நம்ம ஹெய்சன்பர்க்கான ஃபார்முலா என்னடாக்கனா, it is m delta v is equal to what? Delta x into m delta v is equal to h by 4 pi. கரெக்டா? இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி டைரக்ட் क्वेश्चंस கேட்கலாம். லைக் டெல்டா x கேட்கலாம் or டெல்டா v கேட்கலாம் or இந்த ரெண்டு வேல்யூ கொடுத்து m கேட்கலாம். ஜஸ்ட் சப்ஸ்டிட்யூட் பண்ணி கண்டுபிடிக்கலாம். பட் அதை விட ரொம்ப முக்கியமா நிறைய தடவை PYQsல கான்செப்ட் பேஸ்ட் क्वेश्चन தான் கேட்டிருக்கான். சோ யோசிச்சு பாருங்க, இங்க என்ன क्वेश्चन கொடுத்திருக்காங்க? Heisenberg's uncertainty principle states that simultaneous precise measurement of which pair is impossible. எந்த pair is impossible னு கேட்டிருக்காங்க. சரியா? ஹெய்சன்பர்கோட கான்செப்ட பொறுத்தவரை அவர் என்ன சொல்லியிருப்பாரு? ஒரு குட்டியோண்ட எறும்போட பொசிஷனையும் வெலாசிட்டியும் அட் அ டைம் சொல்ல தெரியாத நமக்கு. சரியா? இப்போ ஒரு குட்டி எறும்பு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். லெட்ஸ் சே, ஒரே நிமிஷம், நீங்க எல்லாருமே உங்க லைஃப்ல இத பாத்திருப்பீங்கடா, பாத்திருப்பீங்க கண்ணா, டாக்டர்ஸ், மை டியர் டாக்டர்ஸ். சோ
நீங்க எல்லாருமே உங்க வாழ்க்கையில இவ்வளோ பக்கத்துல வச்சு காமிக்கிறானுங்க. இந்த மாதிரி எறும்பு ஊடுறத பார்த்திருக்கீங்களா? இந்த மாதிரி எறும்பு ஊடுறத பார்த்திருக்கீங்களா? Have you seen these things? சொல்லுங்க, போர்ட்ல தெரியுதா உங்களுக்கு? ஆக்சுவலா எறும்பு ஊடுறத நீங்க பார்த்திருக்கீங்களா? அது பாட்டுக்கு ஸ்ட்ரெயிட்டா போகுமே. என்னடா இது, ஒரு நல்ல பிக்சர் கூட இல்ல எறும்பு. அதான் கிடைச்சிட்டான்ல. So we'll just take this. ஓகேவா? சோ இப்ப இந்த எறும்பு எல்லாம் பாருங்க. இந்த எறும்பை நீங்க இப்போ சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பாக்குறீங்க. பட் இதுவே அந்த சாப்பாடை இப்படி கொண்டு போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் ஒரு லைன் ஃபார்ம் பண்ணி அப்படியே போகுமா? கரெக்டா? அதெல்லாம் ஒரு லைன் ஃபார்ம் பண்ணி அப்படியே போகுமா? அப்படியே அது போய்கிட்டே இருக்கிற நேரத்துல நீங்க ஒரு எறும்போட பொசிஷனையும் வெலாசிட்டியும், பொசிஷன்னா அது இருக்கிற இடம், வெலாசிட்டினா அது மூவ் பண்ணக்கூடிய ஸ்பீடு. சோ பொசிஷனையும் வெலாசிட்டியும் அட் அ டைம் நீங்க கண்டுபிடிக்க நினைச்சீங்கன்னா இட் இஸ் இம்பாசிபிள். ஏன்னா நீங்க இங்க எறும்பு இருக்குன்னு நினைப்பீங்க, இங்க மார்க் பண்றதுக்குள்ள அது இங்க போயிருக்கும். கரெக்டா? கரெக்ட் தானே? சோ ஒரு எறும்போட எக்ஸாக்ட் பொசிஷனையும் வெலாசிட்டியும் என்னால கண்டுபிடிக்க முடியலனா, அந்த எறும்பை விட எத்தனையோ மடங்கு ரொம்ப ரொம்ப குட்டியா இருக்கக்கூடிய நம்மளோட ஆட்டமுக்குள்ள இருக்கிற அந்த எலக்ட்ரானோட பொசிஷனையும் வெலாசிட்டியும் என்னால சொல்ல முடியுமா? சொல்ல முடியும். பட் ஆனா அட் அ டைம் ரெண்டுத்தையும் கண்டுபிடிக்க முடியாது. எய்தர் ஒன்னு அதோட பொசிஷனை பத்தி நான் பேசணும், இல்ல அதோட வெலாசிட்டிய பத்தி பேசணும். நெவர் போத். அதனால டெல்டா எக்ஸ் ஃபார் பொசிஷன், m delta v for momentum, இது வந்து ஆக்சுவலா டெல்டா p momentum. So position and momentum, option B is the correct answer. புரிஞ்சுச்சா? இந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் கேட்பான். நான் சொன்ன ஃபார்முலா வச்சு கொஸ்டின்ஸ் கேட்பான். ரைட்? ஓகே. அடுத்ததா குவாண்டம் நம்பர்ஸ். ஒன்ஸ் அகெயின் நான் டீச் பண்ணுவேன் சொன்னேன், இது ரொம்ப 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 முக்கியம். இது இல்லாம கொஸ்டின் பேப்பர் இருக்கிறது ரொம்ப கம்மின்னு சொல்லிட்டு டேபிள் காலம்லாம் போட்டு காமிச்சேன். ஸோ அதை பேஸ் பண்ண கொஸ்டின் தான் இது. ஃபார் an electron with principal quantum number n is equal to 3, the maximum number of electron that in that shell is, எத்தனை நம்பர் ஆஃப் மேக்ஸிமம் எலக்ட்ரான்ஸ் இருக்கலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சரை நம்ம எப்படிதான் கண்டுபிடிக்கிறது? See what they have asked for maximum number of electrons in the shell. Maximum number of electrons in the shell கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா it is 2n square. கரெக்டா? 2n square. இங்க என்னங்கிறது 3 சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? அப்போ 2 into 3 square. 3 square na 2 into 3 into 3. 3 3s are 9 தெரியுமா? கரெக்டா? 3 3s are 9. 9 2s are 18. அப்போ total value என்னவா இருக்கும்? Total value என்னவா இருக்கும்? The total number of electron placed is 18. Is it clear? புரிஞ்சுச்சா? இந்த ஒரு ஃபார்முலா தெரிஞ்சா அசால்ட்டா ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே. இப்போ அடுத்ததா போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். இதுவும் ரொம்ப 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 முக்கியம். அண்ட் போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்ல இருந்து இந்த மாதிரியான கான்செப்ட் பேஸ்ட் கொஸ்டின்ஸ், அசர்ஷன் ரீசனிங், அப்புறம் நம்மளோட ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டின்ஸ்லாம் அதிகப்படியா கேட்பாங்க. ஸோ நல்லா கவனிங்க. இன் அ போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட், ஒரு போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்ல இன்க்ரீசிங் த இன்டென்சிட்டி ஆஃப் அன் இன்சிடென்ட் லைட், நான் ஒரு இன்சிடென்ட் லைட்டோட இன்டென்சிட்டியை இன்க்ரீஸ் பண்றேன். அப்படி இன்க்ரீஸ் பண்ணா அதை எதை அஃபெக்ட் பண்ணும்? அது எதை அஃபெக்ட் பண்ணும்? எதை அஃபெக்ட் பண்ணுண்டாக்கா நான் கமெண்ட்ல சொல்லுங்க பார்ப்போம். எஸ், நம்ம எல்லாருக்கும் என்ன தெரியும்? என்னோட போட்டோனோட இன்டென்சிட்டியை இன்க்ரீஸ் பண்றேன்னா, which means நான் இன்னும் அதிகப்படியான போட்டோன்ஸை அனுப்புறேன் அப்படின்னு அர்த்தம். அப்ப அதிகப்படியான போட்டோன்ஸை அனுப்புறேன்னா அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு எலக்ட்ரானை தாக்குமா? கரெக்டா? அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு எலக்ட்ரானை தாக்குமா? அதனால whenever the intensity is increased, whenever the intensity na ஒண்ணும் இல்ல, number of photon released, number of photons released. சரியா?
So the number of photons released or intensity increase பண்ணேனா அது கண்டிப்பா நிறைய electrons attack பண்ணும். நிறைய electrons attack பண்ணா என்ன நடக்கும்? நிறைய electrons release ஆகும். So whenever intensity is increased, நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், whenever intensity is increased, நம்மளோட number of electrons increase ஆகும். Similarly, இதே மாதிரி இன்னொருத்தனும் இருக்கா, அவனை பத்தியும் நீங்க தெரிஞ்சுக்கணும், அவனும் முக்கியம்தான். So intensity increase பண்ணா நான் உங்கள்கிட்ட நம்மளோட நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் வந்து இன்க்ரீஸ் ஆகும்னு சொன்னேன் இல்லையா? அதே மாதிரி இன்னொருத்தனும் இருக்கான், அவன் யாரு? நம்மளோட ஃப்ரீக்வன்சியை இன்க்ரீஸ் பண்ணோம்னா நம்மளோட எலக்ட்ரான்ஸோட கைனெட்டிக் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும். சரியா? ஃப்ரீக்வன்சிங்கிறது இந்த போட்டான் வரக்கூடிய வேகத்தை இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா அந்த எனர்ஜி கிடைக்கிற எலக்ட்ரானும் என்ன பண்ணும்? சீக்கிரமா அடிச்சு வெளியில வந்துடும். கரெக்டா? அதுதான் ஃப்ரீக்வன்சி. whereas இன்டென்சிட்டினா நம்பர் ஆஃப் போட்டான்ஸ். கிளியரா? புரிஞ்சுச்சா? டவுட் இல்லைல? மேம் யூ ஹவ் பீன் காட். தேங்க்யூ so much பவித்ரா. உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கமலேஷ், ஐ வில் கிவ் யூ டஃப் கொஸ்டின்ஸ், பட் ஃபர்ஸ்ட் நீங்க கான்செப்ட்ஸை புரிஞ்சுக்கணும், எங்கேருந்து எப்படி கொஸ்டின் வருதுங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஸோ அதுக்கு தான் இந்த ப்ராக்டிஸ். ப்ளீஸ் என்ஷூர் தட் யூ ஆர் 100% அவைலபிள் ஹியர். ஏன்னா நீங்களே யோசிச்சு பாருங்க, இது வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது ஒரு டீச்சர் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்காங்களா? லைக் இந்த கான்செப்ட் ஹை வெயிட்டேஜ், இந்த கான்செப்ட் FAQ டைப், இந்த கான்செப்ட் வந்து ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டினா தரும், இதெல்லாம் பேசிக்கு. உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் டஃபா இருக்க போகுதுன்னா அட்வான்ஸ் லெவல் கொஸ்டின்ஸ் கேட்பான், அந்த அட்வான்ஸ் லெவல்ல இந்த டைப் தான் கேட்க போறான்னு யாராச்சும் சொல்லியிருக்காங்களா? பட் யோர் Premila மேம் வில் டூ. ஸோ அதனால தான் சொல்றேன், கிளாஸை ஃபுல்லா கவனிங்க, மேக்சிமம் எல்லாத்தையும் கிராப் பண்ண பாருங்க. சரிங்களா? அண்ட் திஸ் இஸ் ரிவர்ஸ் இன்ஜினியரிங். சரியா? நம்ம ரிவர்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் ஆக்டிவ் ரீகாலிங்க இந்த கிளாஸஸ்ல இன்கல்கேட் பண்ணியிருக்கோம். ஓகே, எஸ் கண்ணா, இது எல்லாமே PYQs தான். அதையும் நான் சொல்லிடுறேன். These are all PYQs. இன்ஃபேக்ட் இதெல்லாம் this is like the most repeated electronic configuration of the principle based question. சரியா? சோ இப்போ இங்க என்ன சொல்லியிருக்காங்க, what is the correct electronic configuration of chromium அப்படின்னு கேட்டிருக்காங்க. குரோமியம் பொறுத்தவரை நம்மளோட அட்டாமிக் நம்பர் 24 அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ நம்ம ஆஃப்பா பிரின்சிபிள் எழுதிக்கலாம். நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? SS, PS, PS, DPS, DPS, FDPS, FDPS. கரெக்டா? இதுதான் நம்மளோட ஆஃப்பாஸ் ரூல். அண்ட் அந்த ஆஃப்பா ரூல்ஸ்க்கான நம்பரிங் என்ன? 1 2 2 3 3 4, then 3 4 5, then 4 5 6, then 4 5 6 7 and 5 6 7 8. கிளியரா? ரைட். இப்ப நான் என்ன பண்ணணும்? எலக்ட்ரான்ஸை மேப் பண்ணும். நான் இங்க உங்களுக்கு ஒரு ட்ரிக் சொல்றேன், இதை மட்டும் எழுதுங்க. கான்ஃபிகரேஷனை எழுத வேணாம், கான்ஃபிகரேஷனை இதுல இருந்தே நீங்க மேப் பண்ணலாம். எப்படி? SSP. இந்த நம்ம எல்லாருக்கும் S ஆர்பிட்டால 2, P ஆர்பிட்டால 6, D ஆர்பிட்டால 10, F ஆர்பிட்டால 14 எலக்ட்ரான் ஃபில் ஆகும்னு தெரியுமா? அப்ப இங்க பாருங்க, இந்த 2 Sலயும் 4 எலக்ட்ரான், 2 2 6, 10 எலக்ட்ரான் ஆச்சா? சோ ஃபர்ஸ்ட் 10 எலக்ட்ரான் இங்க முடிஞ்சிருச்சு. செகண்ட் 10 எலக்ட்ரான் இங்க முடிஞ்சிருச்சா? செகண்ட் 10 எலக்ட்ரான் இங்க முடிஞ்சிருச்சு. மிச்சம் எத்தனை எலக்ட்ரான் இருக்கு? 10 20, இன்னும் 4 தான் இருக்கு. அந்த 4 எங்க போய் உட்காரும்? It will go and sit in 3D4. So it is 3D4 4s2. ஆனா இங்க ஒரு பிரச்சனை இருக்கு. என்ன தெரியுமா? 3D4 4s2 3D ஆர்பிட்டால் ஹாஃப்லி ஃபில்டா இருந்தா ஸ்டேபிளா இருக்கும். அப்ப நம்ம இங்க என்ன பண்ணலாம்? What can we do டாக்கனா? 3D ஆர்பிட்டால் ஹாஃப்லி ஃபில்டா இருந்தா ஸ்டேபிளா இருக்கும். So S ஆர்பிட்டால் இருந்து இதுக்கு ஒண்ணு கொடுக்கிறோம், and that is how 3D5
4s1 comes into play. இந்த stability concept ஞாபகம் இல்லாதவங்க இந்த தப்பு பண்ணுவீங்க. So please take a note of it. The correct answer is 3d5 4s1. Correct? Yes, option B is the correct answer. Clear? Yes. அடுத்ததா நம்ம பார்க்கக்கூடியது one of the most advanced question which can be asked. Advanced na ரொம்ப டஃப்லாம் இல்ல, நிறைய பசங்க விடக்கூடிய ஏரியா. பட் உங்களை NTA லாக் பண்ணணும்னா இந்த ஏரியால இருந்து தான் கொஸ்டின் கேட்பான், which is nodes, orbitals and quantum numbers. சரியா? So the number of radial nodes in 3p orbital என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. radial nodesக்கான ஃபார்முலா என்னடா கண்ணா? What is the formula for radial nodes? நம்மளோட நோடுனா என்ன? First of all, நம்மளோட நோடுனா என்ன? எந்த இடத்துல in an orbital எந்த இடத்துல நம்மளால எலக்ட்ரானை அவ்வளவா கண்டுபிடிக்க முடியாதோ, probability of finding electron is equal to 0, அந்த இடத்தை நம்ம நோட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நோடை நம்ம ரெண்டு விதமா பிரிப்போம்டாக்கணும். We have two types of nodes here. என்னென்ன? ஒன்னு radial nodes, இன்னொன்னு angular nodes. So first radial nodesக்கான formula என்ன? radial nodesக்கான formula என்ன? The formula for radial node is n minus l minus 1. இதுவே angular node இருந்துச்சுன்னா it is L. அதனாலதான் since angular node is L, நம்மளோட s orbitals இருக்கக்கூடிய 1s 2s 3s 4s யாருக்குமே angular node இருக்காது. சரியா? s orbitalsக்கு L வந்து 0, நமக்கு இது தெரியும். s orbitalக்கு L வந்து 0, p orbitalக்கு L வந்து 1, d orbitalக்கு L 2 and f orbitalக்கு 3. இது நம்ம எல்லாருக்கும் தெரியல. So இத பேஸ் பண்ணி since s orbitalோட L value 0 இருக்கறனால அங்க it doesn't have any angular nodes. சரியா? Whereas radial nodes கான formula n minus l minus 1. இங்க என்ன கேட்டிருக்காங்க? 3p ஆர்பிட்டாலோட ரேடியல் நோடு என்னன்னு கேட்டிருக்காங்க. 3p அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுல 3pல 3 வந்து n வேல்யூ, pங்கிறது l வேல்யூ, p ஆர்பிட்டாலுக்கு l வேல்யூ 1. இது அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா l is equal to 1. சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. 3 minus 1 minus 1. The answer is going to be 1. Clear? So far is it clear? Doubt இல்லல? Yes. So நான் சொன்ன மாதிரியே இப்போ நம்ம கடன்னு நான் சொன்ன டைமுக்கு முன்னாடியே ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டமையும் முடிச்சிட்டோம். அடுத்ததா என்ன சாப்டருக்கு போனோம்? இப்ப அடுத்ததா வர சாப்டர் கொஞ்சம் படாமாசான சாப்டர் தான். சோ அடுத்ததா நம்ம போகக்கூடிய சாப்டர் தான் நம்மளோட தெர்மோடைனமிக்ஸ். ஓகேவா? சோ தெர்மோடைனமிக்ஸ் பார்க்கலாமா? Shall we? டேக்கனா உங்களுக்கு இந்த டெக்னிக்கலா நான் உங்களுக்கு சொல்லி தரும்போது உங்களுக்கு ஈஸியா புரியுதா? Is it easily able to, are you able to easily grasp things? கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம். ஒரு ஃபயரோ எஸ்ஓ ஏதாச்சும் போட்டு சொல்லுங்க பாப்போம். மேம் நீங்க எப்படி கான்செப்ட் எல்லாமே ஞாபகம் வைக்கிறீங்க? 11 years of experience கண்ணா. Through experience skills are gained and through skills அந்த skills கிட்ட நம்மளால மெயின்டைன் பண்ண முடியும். ஓகேவா? So thermodynamics பார்க்க போறோம். Yes, thank you so much my dear. So thermodynamics பொறுத்தவரை இப்பவே சொல்லிடுறேன், thermodynamicsல நம்ம கொஞ்சம் அதிகமான questions ஷேர் பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? So just give me a minute of time. அதிகமான questions நம்ம இங்க சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். So yes, நம்ம இப்போ ஒவ்வொரு கொஸ்டினா ஆரம்பிக்கலாம். ஒரே நிமிஷம் தாங்கடா, நான் வந்து பிடிஎஃப் மட்டும் பிபிடியை மட்டும் பிடிஎஃபா மாத்திடுறேன். பாஸ்வேர்ட் போட்டிருக்கேனா? It doesn't have password. What happened?
Aha. Okay, Dekana, there is some issue with the PPT. Just give me a minute of time. நான் அதை resolve பண்ணிட்டு வந்துடுறேன். சரிங்களா? ஸோ அது என்ன பிரச்சனைன்னு எனக்கும் தெரியல. எனக்கு ஓப்பன் ஆகுறானே. Just give me 1 minute of time. Thank you, Madi. Thank you so much, Ragana. Yes, எனக்கு ஓப்பன் ஆகுறான். ஆனா ஏன் இதுல ஓப்பன் ஆக மாட்டேங்கிறான்? Just a minute. Okay. நம்மளோட 1 minute, Ragana. Yes. என்னடா இது? ஒரே ஒரு நிமிஷம்டா கண்ணா, நான் ஜஸ்ட் இதை பிடிஎஃபா மாட்டிக்கிறேன். Just give me a minute. ஒரே நிமிஷம் தான். கண்டிப்பா சாதனா. Thank you Kamalesh. Thank you so much Rakana. So just give me 1 minute. நான் இதை டவுன்லோட் பண்ணிக்கிறேன். Thermodynamics மட்டும் கொஞ்சம் பார்த்துட்டு we'll have a break தான் கண்ணா. Easily song we'll have it in break. சரியா? இப்போ நம்ம கிளாஸை ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ இப்போ தெர்மோடைனமிக்ஸை பொறுத்தவரை இங்க மட்டும் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸை உங்களை சால்வ் பண்ண வைக்கணும். ஏன்னா தெர்மோடைனமிக்ஸ்ல யூ கைஸ் நோ, உங்களுக்கு கான்செப்ட் தெரியும், புரியும். பட் ஆனா அந்த கான்செப்டை அப்ளை பண்ற விதத்தை நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணோம். ஸோ இங்க மெயினா நீங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய விஷயங்கள் லாஸ், அந்த 3 லாஸ், அதுக்கப்புறமா என்தால்பி, அதுக்கப்புறமா கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி, அதுக்கப்புறமா ஹெஸ் லா, என்ட்ரோபி, இந்த ஃபேக்டர்ஸ். சரியா? மற்றபடி ரொம்ப டீடைல் கொஸ்டின்ஸ்லாம் இங்க இருந்து வராது. இன்ஃபேக்ட் ஈஸி கொஸ்டின்ஸ் வில் கம் ஃப்ரம் திஸ் தெர்மோடைனமிக்ஸ் பார்ட். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் இன்டென்சிவ் வர்சஸ் எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ். Dekana, intensive versus extensive properties are very famous in thermodynamics. அதுல இருந்து அதிகமான கொஸ்டின்ஸ் லைக் இதுக்கு முன்னாடி ஏபிஎம்டில எல்லாம் கேட்டிருந்தாங்க. பட் இப்போ கம்மி பண்ணிட்டாங்க. ஏன்னா நமக்கு தெரியும் 2 எக்ஸ்டென்சிவ் தான் இருக்கு அப்படின்னு. ஸோ ஐ மீன் 2 ஃபேக்டர்ஸ் தான் இருக்கு எக்ஸ்டென்சிவ்க்குன்னு. ஸோ லெட் மீ நோ விச் ஒன் இஸ் அன் இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் திஸ் சிஸ்டம். பார்த்து சொல்லுங்க. எஸ், கடன்னு முடிச்சிடலாம். ஸோ இதை பார்த்துட்டு இதுல எது இன்டென்சிவ் அப்படின்னு பார்த்து சொல்லுங்க. நானும் உங்களுக்கு சொல்லித்தரேன். நம்ம இன்டென்சிவா பொறுத்தவரை இங்க இன் இருக்கு, கரெக்டா? இன் இருந்துச்சுன்னா இட் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் மாஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேனா? இட் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் மாஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேனா? ஸோ எஸ், இங்க யாரு மாஸை டிபெண்ட் பண்ணி இருக்க மாட்டாங்க. ரொம்ப ஈஸியா கண்ணா. Volume obviously depends on mass. Next, internal energy depends on mass. Enthalpy depends on mass. But யாரு தான் டிபெண்டண்டா இருக்க மாட்டா? டெம்பரேச்சர் தான் டிபெண்டண்டா இருக்க மாட்டான். ஸோ இந்த டெம்பரேச்சர், ப்ரெஷர், மோலார் வேல்யூஸ் லைக் மோலார் ஹீட், மோலார் வால்யூம், இந்த மாதிரி வேல்யூஸ், ஸ்பெசிபிக் வேல்யூஸ் லைக் ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி, ஸ்பெசிபிக் டென்சிட்டி, இந்த மாதிரியான விஷயங்கள், டென்சிட்டி, இது எதுவுமே உங்களோட இன்டென்சிவ்ல வராது. ஸோ அதனால ப்ளீஸ் டேக் அ நோட் ஆஃப் இட். சரியா? டெம்பரேச்சர் இஸ் த ரைட் ஆன்சர். ஃபைன். அடுத்ததா ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். ஃபார் an ideal gas expanding isothermally and reversibly, எந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டா இருக்கும்னு கேட்டிருக்காங்க. இதுவும் ஒன்ஸ் அகெயின் லா பேஸ்ட் கான்செப்சுவலான கொஸ்டின் தான். ஸோ யோசிச்சு எனக்கு இதுக்கான ஆன்சரை சொல்லுங்க பார்ப்போம். We will start with very basic questions.
கொஞ்சம் கொஞ்சமா கான்செப்ட் பில்ட் பண்ணி டஃப்பான क्वेश्चनக்கு போலாம் சரிங்களா so let me know the answer for this Hi Nibas, welcome on board. ஏதான் சீதான் கன்ஃபியூஷன் இருக்கிற மாதிரி தோணுதே டெக்கனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஒரு ஐடியல் கேஸோட டெல்டா யூவை பத்தி இங்க பேசுறாங்க we all know நான் உங்களுக்கு போன கிளாஸ்ல கூட சொன்னேன் டெம்பரேச்சரை பொறுத்து உங்களோட இன்டர்னல் எனர்ஜி மாறும் இன்டர்னல் எனர்ஜி இஸ் டிபெண்டன்ட் ஆன் டெம்பரேச்சர் அப்போ ஒரு ஐசோதர்மல் ரியாக்ஷன்ல டெல்டா T is equal to 0 டெல்டா T 0னா obviously டெல்டா Uவும் என்னவா இருக்கும் 0வா தானே இருக்கும் கரெக்டா 0வா தானே இருக்கும் கரெக்ட் அப்போ டெல்டா U 0னா நம்ம ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க டெல்டா U is equal to Q plus W டெல்டா T தான் 0 Q 0லாம் எடுத்துக்க முடியாது so இந்த வேல்யூ 0 ஆக்கிட்டோம்னா we know 0 is equal to Q plus W or இந்த W இப்படி போச்சுனா Q is equal to minus W கரெக்டா இத சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்க்கலாமா so what will be the answer option A will be the correct answer and yes 0 minus W அடுத்ததா கொஞ்சம் ஒரு ஸ்டெப் மேல எடுத்து வைக்கிறோம் நம்மளோட work done-க்கு வந்துட்டோம் work done-ல பொதுவாவே இந்த isothermal reversible isothermal irreversible இந்த regionsல இருந்து calculations அதிகமா வரும் so please let me know the answer for this one ராகனா please let me know the answer for this one yes நிவாஸ் அதனால தான் நான் கேட்டேன் என்ன நிவாஸ் ரொம்ப நாள் ஆச்சுன்னு இன்ஃபேக்ட் நம்ம பியாரி எல்லாருமே ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கீங்க வெல்கம் டாக்கனா so 2 mole of an ideal gas expands isothermally and reversibly from 5 liter to 20 liter இங்க டெல்டா யூவை பத்தி கேட்கல work done பத்தி கேட்டிருக்காங்க இது ஒரு reversible reaction கரெக்டா reversibleக்கு என்ன ஃபார்முலான்னு அப்ளை பண்ணுங்க so இப்போ formula என்னன்னு நம்ம எல்லாரும் பார்த்தலாமா if it is a reversible reaction then we all know work done is equal to minus 2.303 RT log of இங்க வால்யூம் கொடுத்திருக்காங்களா 5 liter to 20 liter so வால்யூம் கொடுத்திருந்தாங்கன்னா the formula will be V final minus V initial கரெக்டா கரெக்டா இது வரைக்கும் டவுட் இல்லைல்ல இங்க n வேல்யூ வரும்டா நம்பர் ஆஃப் மோல்ஸ் n ஃபைன் சோ இப்போ நான் இங்க வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன் இட் இஸ் minus 2.303 into இங்க n வேல்யூ எவ்வளோ இங்க n வேல்யூ எவ்வளோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் இஸ் 2 அப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் இஸ் 2 இத சப்ஸ்டிட்யூட் பண்றேன் r வேல்யூ எவ்வளோ r வேல்யூ எவ்வளோ R வேல்யூ தெரிஞ்சுக்கணும்னா நீங்க ஃபார்முலாவை பார்க்கணும் வேல்யூ எல்லாம் ஜூல்ஸ்ல இருக்கா கரெக்டா ஜூல்ஸ்ல இருந்துச்சுன்னா R வேல்யூ 8.314 பிராக்கெட்ல கொடுத்தாலும் இல்லைனாலும் உங்களுக்கு தெரியணும் சரிங்களா சோ அதனால சப்ஸ்டிட்யூட் பண்றீங்க 8.314 into T வேல்யூ என்னங்க T வேல்யூ is 300 Kelvin அது அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா 300 Kelvin then balance log of V final which is 20 V initial which is 5 so it is 20 by 5 20 by 5 பண்ணீங்கன்னா என்னடா கண வரும் 20 and 5 கட் பண்ணீங்கன்னா you will get log of 4 log of 4 fine இப்போ இத மொத்தமா ஈக்குவேட் பண்ணலாமா what is log of 4 னு கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம் what is log of 4
log of 4 is 0.6020. அப்ப இதை எல்லாம் ஈக்குவேட் பண்ணுங்க. minus 2.303 into 2 into 8.3 into 300 into log of 4 is 0.6. ஓகேவா? 6020 வரும், நம்ம 6 எடுத்துக்கலாம். மொத்தமா இதை ஈக்குவேட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் நான் சொல்ற மாதிரி ஈக்குவேட் பண்ணுங்க, ஈஸியா கால்குலேஷன் முடிஞ்சிடும். சரியா? ஃபர்ஸ்ட் நீங்க பண்ண வேண்டியது 2வையும் 2.3யும் ஈக்குவேட் பண்ணும். ஈக்குவேட் பண்ணீங்கன்னா எவ்வளவு வரும் டாக்கனா? It will become 4.606. கரெக்டா? நெக்ஸ்ட் இந்த 300ஐயும் 0.6ஐயும் ஈக்குவேட் பண்ணுங்க. ஈக்குவேட் பண்ணா எவ்வளவு வரும்? 300 into 0.6, 3 6 are 3 6 are எவ்வளவு? It is 18. கரெக்டா? இந்த பாயிண்டர்ஸை மாத்துனீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு வரும்? எக்ஸாக்டா 18 வருமா? கரெக்டா? மிச்சம் அந்த 8.3 இருக்கா? அதையும் ஈக்குவேட் பண்ணலாமா? எஸ், இந்த 8.3 இருக்கா? அதையும் ஈக்குவேட் பண்ணலாமா? இத மொத்தமா இப்போ கால்குலேட் பண்ணுங்க. கால்குலேட் பண்ணீங்கன்னா you will get a value of how much? You will get minus 3458. புரிஞ்சுச்சா? Is it clear? Are you able to understand how to do calculations easily? எப்பவுமே ஈவன் நம்பர்ஸ்லாம் இருந்துச்சுன்னா, இந்த 2 2 அப்படி இருந்துச்சுன்னா ஈவன் நம்பர்ஸ் எல்லாம் கிளப் பண்ணி மல்டிப்ளை பண்ணிருங்க. சிமிலர்லி ஆட் நம்பர்ஸ்லாம் கிளப் பண்ணி மல்டிப்ளை பண்ணிருங்க. சரியா? அட்லீஸ்ட் ஆட் ஆர் சேம் டேபிள் கான்செப்ட்ஸ். ஓகே, கிளப் பண்ணி மல்டிப்ளை பண்ணிருங்க. மிச்சம் இருக்கிற வேல்யூஸை ஃபைனலா மல்டிப்ளை பண்ணா போதும். சரிங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டின். இது ஸ்டாண்டர்ட் என்தால்பி ஆஃப் ரியாக்ஷன் பேஸ்ட் கொஸ்டின். தெர்மோடைனமிக்ஸை பொறுத்தவரை கால்குலேஷன் தான் மோஸ்ட்லி இருக்கும். இந்த ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் தியரியில ரொம்ப கம்மி. ஸோ அதனால கால்குலேஷனை தான் நம்ம இங்க பாக்குறோம். ஸோ இங்க என்ன சொல்லியிருக்காங்க? given டெல்டா ஹெச் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு இவ்வளோ, வாட்டர் வந்து இவ்வளோ, அண்ட் C2H5OH வந்து இவ்வளோ. சரியா? இப்போ டெல்டா ஹெச் நாட் ஆஃப் கம்பஷன் ஆஃப் எத்தனால் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை எப்படி கண்டுபிடிக்கிறது? இதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? நம்ம எல்லாருக்கும் என்ன தெரியும்? H can never be found, enthalpy can never be found, but change in enthalpy delta H can be found. And அதற்கான ஃபார்முலா என்ன? sum of delta H of products minus sum of delta H of reactants. இப்போ நமக்கு இங்க ரியாக்ஷன் என்ன கொடுத்திருக்காங்க? கம்பஷன் ஆஃப் எத்தனால கொடுத்திருக்காங்க. அப்போ நம்ம எத்தனால கம்பஸ்ட் பண்றோம்னா C2H5OH இதை நம்ம கம்பஸ்ட் பண்றோம் in the presence of oxygenனா உங்களுக்கு என்னென்ன கிடைக்கும்? What product will you get ராக்கனா? You will get what? கார்பன் டை ஆக்சைடு கிடைக்குமா? வாட்டர் கிடைக்குமா? கரெக்டா? கரெக்டா? ஸோ இதை நான் ஈக்குவேட் பண்றேன். இன் பிரசன்ஸ் ஆஃப் 3 ஆக்சிஜன்ஸ் கார்பன் டை ஆக்சைடும் வாட்டரும் கிடைக்கும். இதை நான் இன்னும் பேலன்ஸ் பண்றதுக்காக பார்த்தேன்னா இந்த ஈக்குவேஷன்ல while I am balancing this I'll put 2 here and 3 here. கரெக்டா? So far is it clear? Fine. Dekana, is it lagging or what? Sadhana, I think you have a network issue. பார்த்துக்கோங்க. Next நீங்க என்ன பண்ணணும்? டெல்டா ப்ராடக்ட் மைனஸ் ரியாக்டன்ட். இங்க ப்ராடக்ட்ஸ் யாரு? கார்பன் டை ஆக்சைடும் வாட்டரும். கரெக்டா? கார்பன் டை ஆக்சைடோட வேல்யூ 393, வாட்டரோட வேல்யூ 285. அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ரியாக்டன்ட் இஸ் 277. அதையும் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும்? your answer is going to be obviously option A. கிளியரா? புரிஞ்சுச்சா? ஃபைன். 5th கொஸ்டினுக்கு வந்துட்டோம். given carbon plus oxygen. Dekana, idu mudichittu I'll give you break. Seriya? I'll give you break. Inga carbon plus oxygen gives carbon dioxide. Inga delta H ivlo. Hydrogen plus oxygen gives H2O. Adoda delta H ivlo. Also inga oru periya equation kuduthirukanga. That is combustion of methane. CH4O2 கூட சேர்ந்து CO2 ஆவும் H2O ஆவும் மாறுது. கரெக்டா? அதோட combustion வந்துட்டு it is minus 890 degree kilojoules. இப்போ உங்கள்கிட்ட டெல்டா ஹெச் ஆஃப் ஃபார்மேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ டெல்டா ஹெச் ஆஃப் ஃபார்மேஷனை ஹெஸ்லா வச்சு எப்படி சொல்ல முடியும்? How can you say about this, Rakana?
How can you say about this? ரொம்ப ஈஸியான கொஸ்டின். கொஞ்சம் யோசிச்சீங்கன்னா ஆன்சர் பண்ணிடலாம். எஸ், நம்ம எல்லாருக்கும் என்ன தெரியும்? If I want this final equation, எனக்கு இந்த ஃபைனல் ஈக்குவேஷன் வேணும்னா தென் நான் இதை ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு எடுத்துக்கிறேன், இதை ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு எடுத்துக்கிறேன், இதை ஈக்குவேஷன் நம்பர் 3ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ இஃப் ஐ வாண்ட் ஈக்குவேஷன் நம்பர் 3, வாட் ஷுட் ஐ டூ? வாட் ஷுட் ஐ டூ? நல்லா கவனிச்சு பாருங்க. இதுக்கான இந்த மூணும் வேற வேற ஈக்குவேஷனா? உங்களுக்கு என்ன கேட்டிருக்கான்? ஃபார்மேஷன் ஆஃப் CH4 கேட்டிருக்கான். CH4 எப்படி ஃபார்ம் ஆகும்னு கேட்டிருக்கான். கம்பஸ்ட் ஆகும்னு கேட்கல. கரெக்டா? கரெக்டா? இங்கதான் பசங்க நிறைய பேர் தப்பு பண்ணுவீங்க. ஃபார்மேஷன் ஆஃப் CH4 தான் கேட்டிருக்கான். அப்போ உங்களுக்கு ஃபார்மேஷன் ஆஃப் CH4 வேணும்னா ட்ரை திஸ் அவுட். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அப்படியே எடுத்துக்கோங்க, பிளஸ் 2 into செகண்ட் ஈக்குவேஷன் மைனஸ் தேர்ட் ஈக்குவேஷன். இதை அப்படியே ஈக்குவேட் பண்ணி பார்க்கலாமா? கரெக்டா? நான் ஈக்குவேட் பண்ணி காமிக்கிறேன், அப்பதான் உங்களுக்கு புரியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ங்கிறது C plus O2 gives CO2. C plus O2 gives CO2. செகண்ட் ஈக்குவேஷன்ங்கிறது H2 plus half O2 gives H2O. அதை நான் ட்வைஸா எழுதிக்கிறேன். ஸோ தட் 2H2 plus half O2 வந்து O2 ஆயிரும், gives H2O. it will give you 2H2O. ஏன்னா நான் செகண்ட் ஈக்குவேஷனை into 2 பண்ணியிருக்கேன் இல்லையா? செகண்ட் ஈக்குவேஷன் into 2 பண்ணியிருக்கேன் இல்லையா? அதனால ஃபைனலா I have a CH4 plus 2 oxygen gives CO2 plus H2O. இது அப்படியே எழுதிக்கலாமா? So it is CH4 plus 2 oxygen gives CO2 plus H2O. இந்த ஈக்குவேஷனை நம்ம மைனஸ் பண்ண போறோம். சரியா? தேர்ட் ஈக்குவேஷனை நம்ம மைனஸ் பண்ண போறோம். So மைனஸ் பண்ணி பாருங்க. What will you get? What will you get? What will you get அப்படின்னு உங்களுக்கு அந்த ஓவரால் ஈக்குவேஷன் கிடைக்குதா? கரெக்டா? கரெக்டா? அப்ப அந்த ஓவரால் ஈக்குவேஷன் எனக்கு கிடைக்குது மேம் அப்படின்னு சொன்னீங்கன்னா from this I can find the overall equation மேம். ஏன்னா இதுவும் 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 கட் ஆயிருது. கரெக்டா? இதுவும் இதுவும் கட் ஆயிருது, இதுவும் இதுவும் கட் ஆயிருது. மிச்சம் உங்களுக்கு இந்த ஈக்குவேஷன்ல C plus 2H2 gives CH4 மட்டும்தான் இருக்கும். கரெக்டா? கரெக்டா? ரியாக்டன்ட்ல ஆக்சிஜன்ஸை இது கட் பண்ணிடுது, ப்ராடக்ட்ல இந்த ரெண்டுத்தையும் இது கட் பண்ணிடுது. அப்படி சொல்லும்போது மிச்சம் என்ன இருக்கு? அப்படி சொல்லும்போது மிச்சம் என்ன இருக்கு? இங்க கார்பன், இங்க 2H2 which will give you CH4. கிளியரா? இப்போ நான் இதை ஈக்குவேட் பண்ண மாதிரியே வேல்யூஸையும் ஈக்குவேட் பண்ண போறேன். என்னோட டெல்டா ஹெச்சையும் ஹெஸ் லா படி ஈக்குவேட் பண்ண போறேன். ஸோ இட் இஸ் மைனஸ் 393 minus 286 minus of minus 890 which will become plus 890. அப்போ minus 393 minus 286 plus 890. இதை மொத்தமா ஈக்குவேட் பண்ணா உங்களுக்கு எவ்வளோடா கணக்கு கிடைக்குது? ஓவராலா if you equate it you will get 95. கரெக்டா? கரெக்டா? ஏன்னா இங்க twice of 286 இருக்குமா? அப்ப அப்ராக்சிமேட்டா இங்க என்ன ஆகும்? you will get 500 and something, right? I think எக்ஸாக்டா சொல்லணும்னா 572 கிடைக்கும். ஈக்குவேட் பண்ணீங்கன்னா you get the answer. Is it clear? இல்ல தமிழரசி, ஆக்சுவலா நான் அங்க ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன், 2 ஆட் பண்ண மறந்துட்டேன். you equate this. ஏன்னா இங்க 4 H4 இருக்குல்ல, ஹைட்ரஜன் இருக்குல்ல, அப்போ ஆப்வியஸ்லி இங்க 2 H2 தானே வரும். கரெக்டா? Is it clear? Okay. Fine. இப்போ நான் உங்க எல்லாருக்கும் டின்னர் பிரேக் லஞ்ச் பிரேக் விட்டோமா இல்ல கண்டினியூ பண்ணிட்டோமா? நீங்களே கமெண்ட்ல சொல்லுங்க. so that based on what you say நம்ம அதை பண்ணிக்கலாம். Yes. So can we go for a lunch break or shall we continue the class? Continue? Yes. We'll continue. Thermodynamics முடிச்சிட்டு நான் உங்களுக்கு பிரேக் தரேன், சரிங்களா? ஒரு மணி போல ஆகும் எப்படியும் தெர்மோடைனமிக்ஸ் முடிச்சிட்டு நான் உங்களுக்கு பிரேக் தரேன். All right?
கமான் இந்த சூட்டோட சூட்டா படிச்சிருந்தோம்டா கண்ணா, இல்லைன்னா அந்த ஒரு ஃப்ளோ டிஸ்டர்ப்ட் ஆயிரும். ஓகேவா? ரிவர்ஸ் இன்ஜினியரிங்ல அந்த ஃப்ளோ டிஸ்டர்ப்ட் ஆச்சுன்னா ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால வாங்க நோட் பண்ணிக்கோங்க. Shall we start? Okay, so இப்போ bond enthalpy once again thermodynamics நாவே calculation தான், bond enthalpy calculation தான். And yes, bond enthalpy பொறுத்தவரை using bond enthalpy hydrogen க்கு இவ்ளோ, chlorine க்கு இவ்ளோ, HCl க்கு இவ்ளோ, delta H for H2 plus Cl2 gives 2Cl என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸிடா கண்ணா. இங்க ஒரே ஒரு ஹைட்ரஜன், ஒரே ஒரு chlorine molecule, 2 HCl தருது. கரெக்டா? அப்ப நம்ம என்ன பண்ணணும்? our formula for delta H, நார்மலா delta H ன்னு கேட்டாங்கன்னா it is delta H of reaction. சரியா? delta H ன்னு கேட்டாங்கன்னா it is delta H of reaction. reaction கேட்டாங்கன்னா நம்ம formula is reactant minus product. so reactant ஓட வேல்யூ என்ன? hydrogen and chlorine. இந்த ரெண்டு வேல்யூவும் ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ண approximate you will get 8, இங்க ஒரு 7, இங்க ஒரு 6, 678 கிடைக்குதா? yes, 678 மைனஸ் உங்களுக்கு எவ்வளவு HCl ஃபார்ம் ஆயிருக்கு? 2 HCl ஃபார்ம் ஆயிருக்கு. ஸ்டாக்கியோமெட்ரி மிக முக்கியம். ஸ்டாக்கியோமெட்ரி மிஸ் பண்ணாதீங்க. so 2 into 4 31. கரெக்டா? அப்போ உங்களுக்கு 678 மைனஸ் 4, like 2 1s are 2, 2 3s are 6, 2 4s are 8, 862 ஓட நீங்க மைனஸ் பண்றீங்க. மைனஸ் பண்ணா உங்களுக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்? what is the value that you have got? மைனஸ் இத மைனஸ் பண்ணோம்னா அப்ராக்சிமேட்டா உங்களுக்கு ஒரு 184 கிடைக்குதா? yes, 184 kilojoules is the right answer. minus 184 kilojoules is the right answer. clear? ஓகே, சோ நம்ம இங்க என்ன பண்ணிருக்கோம்? நம்மள்ட்ட டெல்டா H கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. டெல்டா H ன்னு சொன்னாவே இட் இஸ் டெல்டா H ஆஃப் ரியாக்ஷன், ஃபார்மேஷன் கிடையாது. ஃபார்மேஷன்னா கிளியரா டெல்டா HF அப்படின்னு போட்டுருவாங்க. கம்பஷன்னா டெல்டா HC அப்படின்னு போட்டுருவாங்க. ஸோ இங்க பிளெயினா டெல்டா H கொடுத்ததுனால இது வந்து நம்ம என்தால்பி ஆஃப் ரியாக்ஷன். என்தால்பி ஆஃப் ரியாக்ஷனுக்கான ஃபார்முலா என்ன? reactant minus product. இங்க reactants ஹைட்ரஜனும் குளோரினும், அவங்களோட bond enthalpies கொடுத்திருக்காங்களா? ஆட் பண்ணுங்க. reactant ஓட sum 678 ன்னு வந்துருச்சு. அதுக்கப்புறமா ப்ராடக்ட் இங்க 2 HCl இருக்கா? அப்போ 2 into ஒரு HCl ஓட வேல்யூ 431 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 862. இந்த 678ல இருந்து 862 மைனஸ் பண்ணீங்கன்னா you get minus 184. Is it clear? Is it clear? Okay. அடுத்ததா நம்ம பார்க்கக்கூடியது, it is very important, types of standard enthalpy changes. இதுல இருந்து frequently asked questions வரும். and thermodynamicsல வச்சே உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டின், டெஃபினிஷன் பேஸ்ட் கொஸ்டின் வரப்போகுதுன்னா அது இந்த ரீஜன்ல இருந்து தான் வரும். ஸோ இதை நீங்க நல்லா பார்த்து வச்சுக்கணும். ஜஸ்ட் கிவ் மீ 1 minute ரக்கனா. இதுக்கு நான் ஆன்சரே சொல்ல வேணாம், நீங்களே கமெண்ட்ல ஆன்சர் சொல்லுங்க பாப்போம். So இப்போ whenever a compound is completely burnt, ஒரு compound you are completely burning in excess oxygen, அப்ப அந்த compound என்ன பண்ணும்? கார்பன் டை ஆக்சைடையும் வாட்டர் மாலிகுலையும் ப்ரொடியூஸ் பண்ணும். அப்படி ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த ப்ராசஸோட பேரு கம்பஷன். அப்ப இங்க உருவாக்கக்கூடிய என்தால்பியோட பேரு enthalpy of combustion. As simple as that. Fine. Yes. அடுத்ததா entropy and second law of thermodynamics conceptual questions வரலாம். இங்க statement based question, assertion and reasoning type questions லாம் வரும். and ரொம்ப முக்கியம், it is a high weightage part. சரியா? என்ட்ரோபியும் செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸும் ஹை வெயிட்டேஜ் பார்ட் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ which of the following process has a positive entropy change? இதுல எதுக்கு டெல்டா எஸ் கிரேட்டர் than 0 இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதிகமான டெல்டா எஸ் வேல்யூ இருக்கும் தான் கேட்டிருக்காங்க. So always remember, solid has less entropy than liquid and than gas.
இந்த ஆர்டரை ஞாபகம் வச்சீங்கன்னா நீங்க இதை சொல்லிடலாம். சோ யாருக்கு என்ட்ரோபி அதிகமா இருக்கும் கண்ணா? ஓகே, பியாரியல்லா, எஸ், நம்ம கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். இட் வில் பி லைக் அ மிக்சர் ஆஃப் எவ்ரி திங் கண்ணா. இட் வில் பி லைக் அ மிக்சர் ஆஃப் எவ்ரி திங். சரிங்களா? வெரி குட், வெரி குட். சோ யோசிச்சு பாருங்க, யாருக்கு ஒரு பாசிட்டிவ் என்ட்ரோபி சேஞ்ச் இருக்கும்? ஒரு சாலிட் லிக்விடா மாறினாலோ, லிக்விட் கேஸா மாறினாலோ, இல்ல லிக்விட்ல இருந்து அயான்ஸ் ப்ரொடியூஸ் ஆனாலோ அந்த இடத்துல உங்களுக்கு வந்து என்ட்ரோபி இன்க்ரீஸ் ஆகும். டெல்டா எஸ் வில் பிகம் கிரேட்டர் தேன் 0. சிம்பிளி ஒரு மாலிகுல்னால ஃப்ரீயா மூவ் ஆக முடியுதுன்னா அதுதான் என்ட்ரோபி. அது எவ்வளவு ஃப்ரீயா மூவ் ஆகுதோ அவ்வளவுக்கு அவ்வளவு நல்லது. ஃபர்ஸ்ட், ஃப்ரீசிங் ஆஃப் வாட்டர். நான் இங்க என்ன பண்றேன்? லிக்விட சாலிடா மாத்துறேன். அப்போ ஆப்வியஸ்லி லிக்விட் மாலிகுல்ஸ்லாம் அதோட என்ட்ரோபியில இருந்து ஒரே இடத்துல எப்படி இருக்கா? அப்போ ஆப்வியஸ்லி அது டெல்டா எஸ் கிரேட்டர் தேன் 0ல வராது. அதுக்கப்புறமா கிறிஸ்டலைசேஷன் ஃப்ரம் சொல்யூஷன். ஒரு சொல்யூஷனை எடுத்து அதை நான் கிறிஸ்டலைஸ் பண்ணி சாலிடா மாத்துறேன். என்ட்ரோபி லெஸ்ஸா இருக்கும். கம்ப்ரெஷன் ஆஃப் an ஐடியல் கேஸ். நான் ஒரு கேஸ் எடுக்கிறேன், அதை லிக்விடா மாத்துறேன். கேஸை லிக்விடா மாத்துறேன், கம்ப்ரஸ் பண்றேன்னா அதுவும் என்ட்ரோபில வராது. whereas இங்க பாருங்க, dissolution of NH4Cl in water. NH4Cl is a solid. அதை நான் வாட்டர்ல போட்டேன்னா லிக்விட் அயான்ஸா மாறும். கரெக்டா? அப்போ just try to understand, நான் என்னோட மாலிகுலோட ஃப்ரீடத்தை பறிச்சேன்னா அதுக்கு நெகட்டிவ் என்ட்ரோபி இருக்கும். பட் என்னோட மாலிகுலை நான் ஃப்ரீயா மூவ் பண்ண விட்டேன்னா அதுக்கு பாசிட்டிவ் வேல்யூ இருக்கும். So that is how option B is the right answer. புரிஞ்சுச்சா? C இல்ல, it is option B, it is option B, it is option B. Right. அடுத்ததா Gibbs free energy and spontaneity. Once again, very high weightage conceptual questions இங்க இருந்து அதிகமா கேட்டிருக்காங்க. So here we go with one question. A reaction has delta H is equal to 120 kilojoules. Delta S வந்து இவ்வளவுன்னு சொல்லிட்டாங்க. தர்ஷினி and தமிழரசி, வர்ஷிதா, பியாரியல்லா, மீனாட்சி, சாந்தி, ஆதித்யா, அனு, எல்லாரும் நல்லா கவனிங்க. திஸ் இஸ் a easy question at the same time important questions. சரியா? சோ இப்போ இங்க டெல்டா எஸ்ஸும் கொடுத்துட்டாங்க, டெல்டா ஹெச்சும் கொடுத்துட்டாங்க. இங்க எந்த டெம்பரேச்சர்ல, at what temperature the reaction becomes spontaneous அப்படின்னு கேட்டிருக்காங்க. உங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கா? நான் உங்களுக்கு ஒரு டேபிளர் காலம் போட்டு வரைஞ்சு காமிச்சேன். ஞாபகம் இருக்கா? டெல்டா ஹெச் இப்படி இருக்கணும், டெல்டா எஸ் இப்படி இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா டெல்டா ஜி இப்படி இருக்கும். இருந்துச்சுன்னா அந்த ரியாக்ஷன் ஸ்பான்டேனியஸா இருக்கும். ஒரு சிலர்ல அட் லோ டெம்பரேச்சர், ஒரு சிலர்ல அட் ஹை டெம்பரேச்சர் அப்படின்லாம் சொல்லியிருப்பேன். ஞாபகம் இருக்கா? சோ அந்த கான்செப்டை நீங்க இங்க அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். யோசிச்சு இதற்கான ஆன்சரை சொல்லுங்க, நானுமே உங்களுக்கு சால்வ் பண்ணி காமிக்கிறேன். சரியா? சோ இப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. யூ ஹாவ் 4 options. கரெக்டா? even if you don't know the concept, just try to understand that your delta H is positive, delta S is positive. அப்போ delta G என்னவா மாறலாம்? delta G என்னவா மாறலாம் சொல்லுங்க. when delta S is positive and delta H is positive, நம்மளோட delta G less than 0வா இருந்தாதான் அது ஸ்பான்டேனியஸா நடக்கும். delta G less than 0வா மாத்தணும்னா then நம்மளோட கேஸ்ல delta H minus T delta S ஆ? கரெக்டா? அப்போ temperature should be greater than delta H. ஒரே நிமிஷம். delta H by delta S. கரெக்டா? delta H divided by delta S என்ன வேல்யூ வருமோ அதை விட டெம்பரேச்சர் அதிகமா இருக்கணும். இப்போ இங்க delta Hங்கிறது 120. கரெக்டா? delta Sங்கிறது என்ன? இட் இஸ் 400. கரெக்டா? கரெக்டா? இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணீங்கன்னா என்னடா கணா கிடைக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம இந்த இடத்துல ஒரு தப்பு பண்ணுவோம். இங்க கிலோ ஜூல்ஸ் இருக்கு, இங்க வெறும் ஜூல்ஸ் தான் இருக்கு. நம்ம பசங்க என்ன பண்ணுவாங்க?
டைரக்டா 120 divided by 400. இப்போ வேல்யூ குட்டியா தான் வருது. ஸோ டெம்பரேச்சர் லெஸ் தேனா இருந்தாலும் ஆல் த டெம்பரேச்சரா இருந்தாலும் ஒர்க் ஆகும் அப்படின்னு நினைப்பாங்க. கிடையவே கிடையாது. ப்ளீஸ் டேக் அ நோட் ஆஃப் இட். இந்த மாதிரியான கொஸ்டின்ல தான் உங்களை குழப்புவாங்க. the question will look very very நெய்வா இருக்கும், ஈஸியான கொஸ்டின் மாதிரி இருக்கும், பட் உங்களை குழப்பிடுவாங்க. கரெக்டா? ஸோ always look out for the units. இங்க கிலோ ஜூல்ஸ் இருக்கு, இங்க ஜூல்ஸ் இருக்கு. அப்ப இது வெறும் 120யா? நோ, 120 ஓட டிஸ்கைஸ்ல இருக்கக்கூடிய 120,000 ஜூல்ஸ். இப்போ 120,000 ஜூல்ஸ நீங்க என்ன பண்றீங்க? 400 ஆல டிவைட் பண்றீங்க. கரெக்டா? அப்போ 120,000 வேல்யூவை நீங்க 400 ஆல டிவைட் பண்றீங்க. இதுவும் கட்டாய், இது 1 டைம்னா இது 300 டைம்ஸ் அப்படின்னு வரும். கரெக்டா? கரெக்டா? அப்போ நம்மளோட கான்செப்ட் படி நம்மளோட டெம்பரேச்சர் இந்த 300 விட அதிகமா இருக்கணும். And so option B is the right answer. புரிஞ்சுச்சா? Hi Spartan, welcome on board. கான்செப்ட் புரிஞ்சுச்சா? எப்படி வந்துச்சுன்னு தர்ஷினி உங்களால புரிஞ்சுக்க முடியுதா? ஸ்பார்டன் உங்களால புரிஞ்சுக்க முடியுதா? எஸ், வெரி குட் வெரி குட் வெரி குட் ரகனா. ரைட், அடுத்ததா நம்ம டெல்டா ஜிக்கும் டெம்பரேச்சருக்குமான கிராஃபிக்கல் அனாலிசிஸ பார்க்க போறோம். ஒன்ஸ் அகெயின் கிராஃப் பேஸ் கொஸ்டின்ஸும் இவங்க கேட்பாங்க. we should be ready for anything, especially in the regionல. என்ன சொல்லியிருக்காங்க? For a reaction, a plot of delta G versus T is a straight line with a negative slope. Straight line with a negative slope அப்படின்னு சொன்னா உங்களோட கிராஃப் பார்க்க எப்படி இருக்கும்? உங்க கிராஃப் இப்படி இருக்கு. ஸ்ட்ரெயிட் லைன் சொன்னா இப்படியும் வரலாம், இப்படியும் வரலாம். இங்க நெகட்டிவ் ஸ்லோப் இருக்குன்னு சொல்றாங்க. So obviously the graph is going to look like this. கரெக்டா? Obviously the graph is going to look like this. இப்போ நெகட்டிவா இருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா obviously நமக்கு எல்லாருக்கும் என்ன தெரியும்? If it is negative, then what happens? யோசிச்சு சொல்லுங்க. என்ன சொல்லியிருக்கான்? டெல்டா ஜி அண்ட் டீக்கான ஸ்ட்ரெயிட் லைனை போடுறோம். கரெக்டா? whenever temperature increases, delta G is reducing. delta G less than 0 ஆனாதான் அது ஸ்பான்டேனியஸா இருக்கும். அப்போ இதுல ஏதோ ஒரு விஷயம் நல்லதா தான் நடந்துட்டு இருக்கு. கரெக்டா? கரெக்டா? எஸ். அப்போ நம்ம டெம்பரேச்சர் கூட இந்த டெல்டா ஜி வேல்யூ என்ன பண்ணுது? இட் இஸ் மூவிங் டுவர்ட்ஸ் நெகட்டிவ். அப்போ ஹை டெம்பரேச்சர்ல நம்ம ரியாக்ஷன் ஸ்பான்டேனியஸ் ஆகும். அட் ஹை டெம்பரேச்சர் delta G will be less than 0. அதனால ரியாக்ஷன் ஸ்பான்டேனியஸ் ஆக்க முடியும். and so the correct answer is இந்த delta G 0 ஆகணும்னா டெம்பரேச்சர் என்ன பண்ணும்? ஹை ஆகணும். so it is spontaneous only at high temperature. புரிஞ்சுச்சா? டிகனா இது கொஞ்சம் யோசிக்கிற மாதிரியான கான்செப்ட், பட் உங்களுக்கு புரிஞ்சுச்சா இல்லையான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. so that we can move on with the next part. கிளியரா? எஸ். சி எனக்கு டக்குன்னு சொல்லுங்க so that we will move on to the next part. இன்னும் நிறைய இருக்கு. 3 சாப்டர் தான் முடிச்சிருக்கோம். இன்னும் எத்தனை இருக்கு? 7 சாப்டர் இருக்கு. எல்லாத்தையும் முடிக்கணும், தடபுலா படிக்கணும். ஸோ அதனால ப்ளீஸ் லெட் மீ நோ. வெரி குட் வெரி குட். அடுத்ததா நம்ம என்ன பண்றோம்? we'll move on to the question number 7. கிர்ச்சாஃப்ஸ் லா. கிர்ச்சாஃப்ஸ் லால இருந்து மோஸ்ட்லி கால்குலேஷன் பேஸ்ட் கொஸ்டின் தான் வரும். இன்ஃபேக்ட் இங்கே அதுதான் கொடுத்துருக்காங்க. டெல்டா H naught of a reaction at 298 Kelvin is minus 100 kilojoules per mole. இங்க டெல்டா CP இவ்வளோ, டெல்டா H naught at 398 Kelvin எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 298 கெல்வின்ல இப்படி இருக்கு. டெல்டா CP இவ்வளோ, at 398 Kelvin இது என்ன வேல்யூக்கு மாறும்? இதுதான் கொஸ்டினே. இதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணலாம்? கிர்ச்சாஃப்ஸ் லால நம்ம எல்லாரும் என்ன படிச்சிருக்கோம்? as per Kirchhoff's law we know the formula for heat. நம்ம இது
thermodynamicsலையும் படிச்சிருப்போம். So what is the formula அடக்கனா? It is delta H2 or delta H0 at temperature 2 equal to delta H0 at temperature 1. Correcta? Delta H0 at temperature 2 is equal to delta H0 at temperature 1. In fact, and the temperature நீங்க அப்படியே multiply கூட பண்ணலாம் so that the value becomes easier for you. H0 at temperature 1. Correcta? Minus T2 minus T1. கரெக்டா? புரிஞ்சுச்சா? Is it clear so far? இப்போ நல்லா கவனிச்சு பாருங்க. இங்க delta H0 for in the temperature இவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க. So this is going to be at temperature 1. கரெக்டா? delta H0 at temperature 2 398 Kelvin என்னன்னு கேட்டிருக்காங்க. delta Cp கொடுத்திருக்காங்க. values substitute பண்ணலாமா? delta H0 at 298 ஒரே நிமிஷம். ஒரே நிமிஷம்டா கண்ணா. சஞ்சீவ் சார். கண்ணா just give me a minute of time. ஒரே நிமிஷம். Yes. So இப்போ நம்ம values substitute பண்ணி பார்க்கிறோம். கரெக்ட்டா? நமக்கு delta H0 T2, delta H0 T1, Cp T2 T1 எல்லாமே தெரியுமா? substitute பண்ணி பார்க்கலாமா? கரெக்ட்டா? அப்போ delta H0 okay. அப்போ நம்ம value delta H0 at 398 Kelvin is equal to இங்க delta H0 என்ன? minus 100 correctா? minus 100 into 298 plus Cp என்ன? Cp is minus 20 correctா? so it is going to be minus 20 T2 minus T1 which is 398 minus 298 இது ஒரு 100 வரும். கரெக்டா? இப்போ இத மொத்தமா திருப்பி ஈக்குவேட் பண்ணுங்க. delta H0 is equal to 398 இப்படிக்கா கொண்டு வந்தோம்னா what you will have minus 29800 minus 20000. கரெக்டா? yes divided by 398. இப்போ இத ஈக்குவேட் பண்ணலாமா? கரெக்டா? 29800ல 2000 போச்சுனா எவ்வளவு வரும்? 27800. இத 398 ஆல டிவைட் பண்ணா என்ன வரும்? if you divide it what will be the answer? approximate ஒரு 102 வருமா? yes approximate உங்களுக்கு ஒரு 102 வருமா? கரெக்ட்டா? I think so. yes so yes minus 102 kilojoules is the right answer. clear ஆ? புரிஞ்சுச்சா? டவுட் இல்லல? ஓகே. இப்போ அடுத்ததா enthalpy of neutralization. இதுல இருந்து assertion reason type questions அதிகமா வரும். So இந்த questionக்கு நீங்க ஆன்சர் பண்ணுங்க. Let me know the answers in the comment section. Okay. So இங்க என்ன சொல்லியிருக்காங்க? delta H neutralization of a strong acid and strong base is always இது correct தான். ரெண்டாவது the net reaction is always aqueous plus aqueous gives H2O regardless of the acid or the base used. இதுவும் correct தான். so ரெண்டுமே correct இருக்கா?
ஒரு ஸ்ட்ராங் ஆசிடும் ஸ்ட்ராங் பேஸும் சேர்ந்தா நியூட்ரலைசேஷன் வேல்யூ இவ்வளவா இருக்கும். அண்ட் அதுல கண்டிப்பா அந்த H பிளஸும் OH மைனஸும் சேர்ந்து வாட்டர் மாலிகுலர் தரும். ஸோ ஆப்வியஸ்லி அசர்ஷன் ரீசனிங் கரெக்ட் அண்ட் ரீசன் இஸ் அ கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் அசர்ஷன். சரி, அடுத்ததா ரெசனன்ஸ் எனர்ஜி ஆஃப் பென்சினோட அப்ளிகேஷன் பேஸ் கொஸ்டின் ரீசன்ட் டைம்ஸ்ல அதிகப்படியா கேக்குறாங்க. இது ஜிஓசி as well as உங்களோட தெர்மோடைனமிக்ஸை இன்டர் ரிலேட் பண்ணக்கூடிய கொஸ்டின். ஸோ அதனால நீங்க இதை நல்லா பார்த்துக்கணும். சரியா, கிளியரா? ஸோ ரெசனன்ஸ் எனர்ஜிக்கு என்னக்கான ஃபார்முலா இருக்கு? ஃபார்முலா இஸ் வெரி சிம்பிள். டெல்டா ஹெச் calculated minus delta H actual. இப்போ இங்க என்னென்ன வேல்யூஸ் கொடுத்திருக்காங்க? இங்க calculated வேல்யூ என்ன? ஆக்சுவல் வேல்யூ வந்துட்டு இவ்வளோன்னு சொல்லிட்டாங்க. calculated வேல்யூ வந்துட்டு இவ்வளோன்னு சொல்லிட்டாங்க. ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணலாமா? மைனஸ் பண்ணீங்கன்னா அவ்வளவுதான், ஆன்சர் கிடைச்சிரும். சரியா? ஸோ இட் இஸ் minus 3380. minus of minus plus ஆயிரும். 3268. 3268. இப்போ இத ரெண்டுத்தையும் கட் பண்ணீங்கன்னா 3000 போயிரும். கரெக்டா? 200 போயிரும். ரைட்? மிச்சம் இருக்கக்கூடியது 100 தான் இருக்கும். 80ல 68 போச்சுன்னா மிச்சம் எவ்வளவு இருக்கும்? மிச்சம் உங்களுக்கு ஒரு 12 இருக்குமா? கரெக்டா? ஸோ த ஆன்சர் இஸ் 112. ஓகே, ஸோ இந்த மாதிரி இடத்துல எல்லாம் நான் என்ன பண்றேன்? இந்த வேல்யூஸ் I'm splitting this value as 3000, then 300, then 80. அதே மாதிரி இதையும் 3000, then 200, then 68. கரெக்டா? அப்ப என்ன பொறுத்தவரை 3000 கட் ஆயிரும். 300ல 200 போச்சுன்னா எனக்கு மிச்சம் இங்க ஒரு 100 இருக்கும். கரெக்டா? 80ல 68 போச்சுன்னா ஒரு 12 இருக்கும். ரைட்டா? இங்க மைனஸ் இருக்கு, பெரிய வேல்யூஸ்ல மைனஸ் இருக்கு. அப்போ என்னோட ஃபைனல் ஆன்சர் ஆனா 112க்கு மைனஸ் வரும். இந்த மாதிரி கால்குலேட் பண்ணுங்க, ஈஸியா கால்குலேட் பண்ணிடலாம். சரியா? CUET ஈஸியா வாங்கிடலாம் கண்ணா. CUET is easily possible. You can cross 70-80%. 70% ஈஸியா வாங்கிடலாம். சரியா? எஸ். அடுத்ததா third law of thermodynamics and absolute entropy. இங்க இருந்து மோஸ்ட்லி டெஃபினிஷன் கான்செப்ட் பேஸ்ட் क्वेश्चंस தான் கேட்பான். சோ அதனால அதை அப்ளை பண்ண உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். third law of thermodynamicsல the entropy of a perfectly crystalline substance at absolute zero temperature என்னவா இருக்கும்னு சொன்னாங்க? ஜீரோவா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சோ அதனால obviously option C is the correct answer. Last question from this chapter ராகனா. So predicting spontaneity, இதுல மேட்ச் டைப்ல, டேபிள் டைப்ல இல்ல இந்த மாதிரியான கான்செப்ட் டைப்ல क्वेश्चंस அதிகமா கேட்பாங்க. சரியா? சோ இந்த क्वेश्चन பாருங்க. reaction has delta H இவ்ளோ, delta S இவ்ளோ. The reaction is best described as what? Once again அந்த delta G கான்செப்ட் தான். delta G should be less than 0. அப்பதான் அது ஸ்பான்டேனியஸா இருக்கும். கரெக்டா? சோ யோசிச்சு இதற்கான ஆன்சர் சொல்லுங்க. You know, here delta H is negative, delta S negative. அப்போ delta G spontaneous மாறணும்னா then you will be needing low temperature. உங்களுக்கு low temperature தேவைப்படும். அப்போ obviously the correct answer is option C. சரியா? நான் thermodynamicsல மெட்டீரியல்ல கொடுத்திருக்கேன், அந்த டேபிள் காலமை நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம 3 சாப்டர் முடிச்சிட்டோம். டைம் போறதே தெரியல. இதே மாதிரி சூப்பரா அடுத்தடுத்து வரக்கூடிய சாப்டர்ஸ் எல்லாம் முடிக்க போறோம். சோ அதுக்கெல்லாம் நீங்க தயாரா? கமெண்ட் செக்ஷன்ல ஒரு குட்டி ஃபயரை போடுங்க பாப்போம். லெட் மீ see a fire in the comment section டகனா. அவ்வளவுதான், இவ்வளோ ஈஸியா क्वेश्चन சால்வ் பண்ணிடலாம். சரியா? தெர்மோடைனமிக்ஸ்லாம் பெரிய விஷயமே கிடையாது. if at all if you know the concept. சரியா? ஸோ கான்செப்டை அப்ளை பண்ண படிச்சுக்கோங்க. மேம் சொல்ற மாதிரி ரிவர்ஸ் இன்ஜினியரிங் வழி எல்லா கான்செப்ட்ஸையும் படிங்க. படிச்சீங்கன்னா தான் உங்களால அதை அப்ளையும் பண்ண முடியும், இம்ப்ளிமெண்ட்டும் பண்ண முடியும். வெரி குட், வெரி குட். ஸோ இந்த ஃபயரை ஒரு தடவை நம்ம எல்லாரும் இங்க பார்த்தலாம். ரைட்டா?
என்னடா இது, நம்ம சேனல்ல நம்ம வீடியோ காணோம், என்ன ஒரு கொடுமை. வேதாந்து நீட் தமிழ். ஒரே நிமிஷம் டாக்கண்ணா. ஓகே, ப்ளீஸ் பி ஹியர், ப்ளீஸ் பி ஹியர். ரைட். ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா லைக் தட்டி விடாதவங்க லைக்கை தட்டி விடுங்க. என்னது 97, just 3 more likes for 100 rakana. So like தட்டி விடாதவங்க மறக்காம லைக்கை தட்டி விடுங்க. And yes, Kumar Nirmala, I will be giving 1 page notes, 1 page short notes, PYQs, line by line questions எல்லாமே நான் கொடுக்குற மாதிரி இருக்கும். And yes, எல்லாரும் இப்ப லஞ்சுக்கு போயிட்டு எத்தனை மணிக்கு திருப்பி வரீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. எல்லாரும் இப்ப லஞ்சுக்கு போயிட்டு எத்தனை மணிக்கு திருப்பி வரீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. சூப்பர் 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 டாகண்ணா. மாஸ் 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 மாஸ். இந்த ஃபயரை பார்க்கும்போதே நமக்கு ஒரு எனர்ஜி கிடைக்கும். ஸோ ப்ளீஸ் லெட் மீ நோ வென் யூ வில் பி பேக். ஏன்னா நீங்க வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஈக்லிபிரியம் சாப்டரோட கொஸ்டின்ஸை இதே மாதிரி பார்க்கணும். பீரியாடிக் கிளாசிஃபிகேஷனுக்கு ஐ ஹவ் kept something very special for you guys. அதையும் தாண்டி இனி இருக்கிற ஒவ்வொரு விஷயமும் ஜிஓசி ஹைட்ரோகார்பன்ஸ்னு சொல்லி கிளாஸ் 11th நம்ம துவம்சம் பண்ண போறோம். அதுவும் ரொம்ப ரொம்ப ஈஸியா உங்களுக்கு நான் இங்க காமிச்சேன் இல்லையா, ஒவ்வொரு கொஸ்டினையும் எடுத்து அதோட கான்செப்ட சொல்லி அண்ட் அந்த கான்செப்ட்ல இருந்து எப்படி கொஸ்டின் வரும், அது என்ன வெயிட்டேஜ்ல வரும், எந்த மாதிரியான ஹிஸ்டரியில கொஸ்டின் கேட்டிருக்கா அப்படிங்கறதையெல்லாம் நம்ம ஃபுல்லா பார்ப்போம். சரிங்களா? So this session is like a, you know, அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான செஷன்னே நம்ம சொல்லலாம். ஸோ உங்களோட அட்டெண்டன்ஸ் இங்க மேக்சிமமா இருக்கணும். ரைட்? அட்டெண்டன்ஸ் லைக் செக்ஷன்ல மார்க் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா இனிமே நம்ம கிளாஸஸ் எல்லாம் வெறித்தனமா இருக்க போகுது. அண்ட் ஐ வாண்ட் ஆல் ஆஃப் யூர் அட்டென்ஷன் ஹியர். சரியா? ரைட். 1:30, 1:15. என்னடா டே பிரேக்குன்னு சொன்னதும் லைக் எவ்ரி ஒன் ஆர் சேயிங் அ ரேண்டம் நம்பர். நீங்களா டிசைட் பண்ணி சொல்லுங்க. அதுக்குள்ள நான் போர்டை கொஞ்சம் எத்தனை மணிக்கு வரீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. அந்த டைம் இங்க நான் ஆட் பண்றேன். சரியா? மீன்வைல் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம லைக் இன்னும் 100 ரீச்சே பண்ணல. ஸோ நம்மளோட டார்கெட் லைக்ஸ் கண்டிப்பா 100-ஆ இருக்கணும். நோ 100 இல்ல 120-ஆ இருக்கணும். பெருசா நினைப்போமே. சரியா? ஸோ டார்கெட் லைக் ஷுட் பி 120. எஸ். அண்ட் பிரேக் முடிச்சு நீங்க வந்தாதான் நம்ம ஸ்பெஷல் நோட்ஸ்லாம் கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, ஸ்பெஷல் நோட்ஸ் ஆஃப்டர் த பிரேக். ஓகே. அண்ட் கடைசியா லஞ்ச் பிரேக் எத்தனை மணிக்கு எல்லாம் வரீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு ஒருத்தங்க கூட மிஸ் ஆக கூடாது, எல்லாருமே வந்துடணும். சரியா? வாவ், 102 லைக்ஸ். சூப்பரா கண்ணா. அப்போ 120 ஈஸியா அடிச்சிடலாம். ஓகேவா? ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ வி வில் பி பேக் பை 125. சரியா? 125க்குள்ள எல்லாரும் வந்துருங்க. திஸ் இஸ் யோர் லஞ்ச் பிரேக். சரியா? சோ டாக்டர்ஸ் எல்லாருமே வந்துருவீங்கல்ல? will you guys come on time? okay, right. கண்டிப்பா அக்ஷயா, இந்த செஷன் முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க கண்டிப்பா क्वेश्चन சால்வ் பண்ணலாம். that will be very fruitful for you as well. சரியா? so yes, எல்லாரும் மறக்காம வந்துருங்க. I'll be eagerly waiting to see you all.
So yes Dakana, be back on time. 125 maximum 130 குள்ள வந்துரு சரியா? Okay.
Yes, hi. நான் பேசுறது கேக்குதா? தெளிவா இருக்கா? கிளியரா இருக்கான்னு சொன்னீங்கன்னா செஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். So, am I cleared கண்ணா? Is my voice audible? நான் பேசுறது கேக்குதா? Yes, clear? That moment where they asked to be. என்னடா நடந்துட்டு இருக்கு கமெண்ட் செக்ஷன்ல? சீரியஸ்லி டோபிங்கிறீங்க. So, are you all back? Back on form? இது பத்தி பேசும்போது டவுட்டா? Yes, very good. Back on track. Wonderful, Rakana. சரி, இப்போ நம்ம தெர்மோடைனமிக்ஸ் முடிச்சிட்டோம். ஸோ அடுத்ததான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லைக் தெர்மோடைனமிக்ஸ் கொஞ்சம் ஹெஃப்டியான சாப்டர் இல்லையா? ஸோ நம்ம இப்போ கொஞ்சம் ஈஸியாக ரிலாக்ஸாக படிக்கக்கூடிய ஒரு சாப்டரை படிக்க போகிறோம். சரியா? ஸோ அடுத்ததா தெர்மோடைனமிக்ஸ்க்கு அப்புறமா நம்ம பார்க்கக்கூடிய சாப்டர் இஸ் கிளாசிஃபிகேஷன். பட் அவனையும் ஒரே நிமிஷம். Just give me 1 minute. ஒரே நிமிஷம். டவுன்லோட் ஆயிட்டான். ஓகே, ஸோ இப்போ நம்ம periodic classification of elements தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ shall we start, Rakana? Shall we start? எஸ், எல்லாரும் தயாரா? நம்ம சூப்பரா கிளாஸா பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் படிக்கலாமா? இது ரொம்பவே ஈஸியான சாப்டர். அண்ட் இந்த சாப்டர்ல ரொம்ப முக்கியமான பார்ட் வந்து அயனைசேஷன் என்தால்பி, உங்க எலக்ட்ரான் அஃபினிட்டி, அட்டாமிக் ரேடியை, பீரியாடிசிட்டி, அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம், அதுல என்னென்ன அனாமலிஸ் இருக்கு அண்ட் என்னென்ன பிளாக் எலிமெண்ட்ஸ் இருக்கு, இதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல இருந்தே ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், Mendeleev versus modern periodic table. டெக்கனா இந்த டோபரேனியஸ் கிளாசிஃபிகேஷன், அப்புறம் அந்த ட்ரையாட் ரூல், அதெல்லாம் தேவையே இல்லை. நீங்க ஸ்டார்ட் பண்றதே உங்களோட மெண்டலேவ் அண்ட் மாடர்ன் பீரியாடிக் லால இருந்து தான். அங்க இருந்தா பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் ஸ்டார்ட் பண்ணும். ஸோ இங்க மோஸ்ட்லி பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன்ல இந்த டெஃபினிஷன் பேஸ் கொஸ்டின்ஸ் தான் அதிகமா கேட்பாங்க. ஸோ ப்ளீஸ் டேக் அ நோட் ஆஃப் இட், ரகனா. சாஹித் மேம், கொஸ்டின்ஸை பார்க்கும்போது பிளாங்க் ஆகுது மேம். அதனால தான் நான் கான்செப்டை உங்களுக்கு இங்க ரீவிசிட் பண்றேன்டாக்கண்ணா. ஸோ தட் யூ வில் நாட் ஹாவ் தட் ட்ராக் ஃபால்ட்டி பிளேஸ். ஓகேவா? கண்டிப்பா தர்ஷினி, லீடர் போர்ட் பார்க்கலாம். ஐ ஹவ் நாட் காட் இட் yet. ஸோ ஒன்ஸ் கிடைச்சதும் நம்ம பார்க்கலாம். சரிங்களா?
Yes, yes, Sahid. So, இப்போ இந்த கான்செப்டை பொறுத்தவரை just 1 minute. இந்த கான்செப்ட் பொறுத்தவரை இங்க என்ன சொல்லியிருக்காங்க, the modern periodic law states that the properties of elements are a periodic function to their what. நம்மளோட மாடர்ன் பீரியாடிக் லால அது வரைக்குமே எல்லாரும் மாச பத்தி பேசிட்டு இருந்தாலும் மாடர்ன் பீரியாடிக் லால தான் அட்டாமிக் நம்பரை பத்தி அதிகமா பேச ஆரம்பிச்சாங்க. and that is how atomic number comes into place. so அதனால ஆப்ஷன் பி is the right answer. அடுத்ததா, which of the following represents the correct increasing order of atomic radii? Increasing order of atomic radii பத்தி பேசியிருக்காங்க. So we all know as we go from left to right, நம்மளோட size or atomic radii குறையும். இதுவே up to down போனோம்னா size or atomic radii increase ஆகும். கரெக்டா? So இந்த ஒரு calculation வச்சு இந்த questionக்கான ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க பாப்போம். இப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், நமக்கு across the period and group size increase ஆகும்னு தெரியும். அப்ப இங்க இவங்களை பாருங்களேன், fluorine, chlorine, bromine, iodine. கரெக்டா? fluorine, chlorine, bromine, iodine. இவனுங்க நாளும் as we go down the group size increase ஆகுமா? size increase ஆகுமா? which means obviously the correct answer is option B. அடுத்த question, arrange the isoelectronic species in the increasing order of ionic radius. இவங்களோட ionic radius பேஸ் பண்ணி இவங்களை நீங்க அரேஞ்ச் பண்ணும். எப்படி அரேஞ்ச் பண்ணலாம்? First of all, isoelectronic na enakana artham, even though if they are different atoms, same number of electrons இவங்க வச்சிருப்பாங்க. கரெக்டா? அப்ப இவங்கள்ட்ட சேம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அது கிளியர் தானே? that is the basic thing which you have to remember, right? அது இல்லாம increasing ionic radii இதை எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. so increasing ionic radii எப்படி கண்ணா எழுத முடியும்? நம்ம எல்லாருக்கும் என்ன தெரியும்? size decreases as z value increase. நம்ம அட்டாமிக் நம்பர் இன்க்ரீஸ் ஆக சைஸ் குறையும்னு தெரியுமா? அப்ப அதை இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? சப்ஸ்டிட்யூட் பண்ணா யார் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குடா? ஆப்வியஸ்லி ஆப்ஷன் ஏ, மெக்னீசியம், சோடியம், ஃப்ளூரின் அண்ட் ஆக்சிஜன் வரக்கான சான்சஸ் இருக்கு. அடுத்ததா, the first ionization enthalpy increases across period 2, but it also shows exception. Which pair is correctly identified as an exception? இதுல எந்த பேரை எக்ஸாக்டா நம்ம எக்ஸெப்ஷன் அப்படின்னு சொல்ல முடியும்? யோசிச்சு சொல்லுங்க. இது ரொம்ப ஈஸியான ஒரு கான்செப்ட். இங்க லித்தியம் பர்லியம் ராங் ஜெனரல் ட்ரெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அது தப்பு. போரான் பர்லியம் அதுவும் தப்பு. ஆக்சிஜன், ஃப்ளோரின், நைட்ரஜன், ஆக்சிஜன், இங்கதான் உங்களுக்கு டவுட் வரும். பட் யோசிச்சு சொல்லுங்க. இங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன், நைட்ரஜனை பொறுத்தவரை அவுட்டமோஸ்ட் p ஆர்பிட்டால 3 எலக்ட்ரான் இருக்கு. 3 எலக்ட்ரான் இருந்தா அது ஹாஃப்லி ஃபில்டா? எஸ், due to its halfly filled tendency நைட்ரஜன் ஸ்டேபிளா இருக்குமா? கரெக்ட் தானே? ஸோ அதனால ஆப்வியஸ்லி ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். காரணம் அவங்க ட்ரெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பரான எக்ஸெப்ஷன் இதுதான். why? because நைட்ரஜனுக்கு it has halfly filled orbital. fine. அடுத்ததா, an element has IE value IE1, IE2, IE3, IE4 கொடுத்துட்டாங்க. சரியா? இப்போ IE னா என்ன? Ionization enthalpy. இப்போ இந்த அயனைசேஷன் என்தால்பியை வச்சு அந்த எலிமெண்ட் எந்த குரூப்பை சேர்ந்தது அப்படின்னு நீங்க சொல்ல முடியுமா நம்மனால?
எஸ், இது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ ட்ரை இட் அவுட், ட்ரை இட் அவுட். ட்ரை பண்ணி எனக்கு இதற்கான ஆன்சரை சொல்லுங்க பார்ப்போம். இதுக்கான யோசிச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் எலக்ட்ரான் எடுக்கும்போ அவ்வளவா எனர்ஜி தேவையில்லை. செகண்ட் எலக்ட்ரான் எடுக்கும்போதும் தேவையில்லை. தேர்ட் எலக்ட்ரான் எடுக்கும்போதும் தேவையில்லை. பட் ஃபோர்த் எலக்ட்ரான் எடுக்கும்போ அவனுக்கு ஹையஸ்ட் அயனைசேஷன் என்தால்பி இருக்கு. ஏன் இந்த அயனைசேஷன் என்தால்பி அங்க மேக்சிமமா இருந்திருக்கும்? ஏன்னா இஃப் இன் கேஸ் அந்த ஆட்டம் ஸ்டேபிளா இருந்திருக்கும், அந்த ஸ்டெபிலிட்டி உடைக்கிற மாதிரி நம்ம எலக்ட்ரானை தேய்க்கிறோம்னா அப்ப அந்த அயனைசேஷன் என்தால்பி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால ஆப்வியஸ்லி குரூப் 1 வர்றதுக்கான சான்ஸ் இல்லை. ஏன்னா குரூப் 1க்கு ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் என்தால்பியே அதிகம். குரூப் 2 செகண்ட் அயனைசேஷன் என்தால்பி இஸ் வெரி ஹை. குரூப் 13 பொறுத்தவரை அதோட அவுட்டமோஸ்ட் ஷெல்ல 1, 2, 3 எலக்ட்ரான் இருக்கு. கரெக்டா? அப்ப ஃபர்ஸ்ட் எலக்ட்ரானை ஈஸியா தந்துரும், செகண்ட் எலக்ட்ரானை ஓரளவுக்கு தந்துரும், தேர்ட் எலக்ட்ரானை கூட தந்துரும், ஈஸியாவே தந்துரும். பட் யார தரமாட்டான்? ஃபோர்த் எலக்ட்ரானை தரமாட்டான். ஏன்னா ஃபோர்த் எலக்ட்ரான் வந்து கம்ப்ளீட்லி ஷெல் குரூப் கூட இருக்கும் அண்ட் அதுக்கு அதிகப்படியான எனர்ஜி தேவைப்படும். தட் இஸ் வை ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். கிளியரா? புரிஞ்சுச்சா? சரி, அடுத்ததா எலக்ட்ரான் கெயின் என்தால்பி. எலக்ட்ரான் கெயின் என்தால்பி இஸ் a frequently asked question and இங்க இருந்து ட்ரெண்ட் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் கொஞ்சம் அதிகமா வரும். சோ எந்த மாதிரி ட்ரெண்ட் பேஸ்ட் கொஸ்டின் கேட்பாம, இங்க யார் இருக்கிறதுலே மோஸ்ட் நெகட்டிவ் எலக்ட்ரான் கெயின் என்தால்பி, மோஸ்ட் பாசிட்டிவ் எலக்ட்ரான் கெயின் என்தால்பி, இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் தான் அதிகப்படியா கேட்பாங்க. சோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னடாக்கனா, obviously we all know இருக்கிறதுல எலக்ட்ரான் கெயின் என்தால்பி அதிகமா இருக்கிறது குளோரின் தான். சோ அதனால ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். புரிஞ்சுச்சா? கிளியரா? எஸ். அடுத்த கொஸ்டின். இப்போ இங்க எலக்ட்ரோநெகட்டிவிட்டி பத்தி பேசுறோம். எலக்ட்ரோநெகட்டிவிட்டியை பொறுத்தவரை கம்பேரிசன் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் ரொம்ப அதிகமா கேட்பாங்க. அதாவது 4-5 எலிமெண்ட்ஸ் ஆர் ஆட்டம்ஸ் கொடுத்துட்டு இதை கம்பேர் பண்ணி சொல்லுங்க, யாருக்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகம், யாருக்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி கம்மின்னு சொல்லுங்கன்னு கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி கேசஸ்ல நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம், as you go from left to right, electronegativity increases. Similarly, as you go down the group, electronegativity decreases. இப்ப இந்த ஆர்டர் வச்சு சொல்லுங்க. உங்கள்ட்ட நைட்ரஜன், ஆக்சிஜன், ஃப்ளோரின், கார்பன் கொடுத்திருக்காங்க. இங்க கார்பன் குரூப் 14, நைட்ரஜன் குரூப் 15, ஆக்சிஜன் குரூப் 16, ஃப்ளோரின் குரூப் 17. அப்ப இவங்களோட எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஆர்டர் நான் எழுதணும்னா then the order will be somewhat like this. இருக்கிறதுலே டாப்ல யார் வருவா? ஃப்ளோரின் தான் வருவா, followed by oxygen, nitrogen and carbon. கரெக்டா? கரெக்டா? சோ அதனால obviously option A is the right answer. சரி, அப்படியே அடுத்த क्वेश्चनக்கு போனோம்னா it is ionization enthalpy versus atomic number. இது பொதுவாவே கிராஃப் பேஸ்ட் क्वेश्चंस தான் கேட்பாங்க. And yes, இங்க பாத்தீங்கன்னா இந்த graph of first ionization energy versus atomic number across the period to 1 minute rakana 1 minute which two elements show local dips, அதாவது lower ionization than expected. தேவைப்படுற அளவுக்கு கூட அயனைசேஷன் என்தால்பியை காமிக்காம தேவைக்கும் கம்மியா அயனைசேஷன் என்தால்பியை யாரு காமிப்பா அப்படிங்கறத இங்க கேட்டிருக்காங்க. சோ ஆப்வியஸ்லி யாரு காமிப்பாக்கனா, யோசிச்சு பாருங்க. நம்மளோட பீரியட் 2 பத்தி பேசுறாங்க. சோ ஆப்வியஸ்லி யாரு காமிப்பா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. செகண்ட் பீரியட்ல ஆல்கலே எர்த் மெட்டல் இதெல்லாம் விட்டுருங்க. போரான், போரான்ட்டு ஒரு அன்பேட் எலக்ட்ரான் இருக்கா? கரெக்டா? கரெக்டா? சோ போரானை பொறுத்தவரை அவுட்டர்மோஸ்ட் ஷெல்ல ஒரு எலக்ட்ரான் எக்ஸ்ட்ராவா இருக்குமா? இட் வில் பி ஆட் இன் கேஸ். கரெக்டா? Correct. So, அதனால since it is having single to p1 electron,
அது வந்து ஈஸியா நம்மளால ரிமூவ் பண்ண முடியும். Similarly, oxygen is electronegative. அப்ப அதுகிட்ட electron repulsion அதிகமா இருக்கு. அதனால்தான் ஆக்சிஜன் என்ன பண்ணும், நிறைய இடத்துல வந்து நியூக்ளியோஃபைல்ஸை அட்ராக்ட் பண்றதுக்கெல்லாம், ஐ மீன் நியூக்ளியோஃபைல ஆக்ட் ஆகும், எலக்ட்ரோஃபைல் எல்லாம் அட்ராக்ட் பண்றதுக்காக ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதனால த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி, போரான் அண்ட் ஆக்சிஜன். போரானும் ஆக்சிஜன் தான் கரெக்டான ஆன்சர். அதுக்கப்புறமா இந்த ஒரு கொஸ்டினை பாருங்க, இது கொஞ்சம் ரொம்ப முக்கியமான விஷயம். anomalous behavior is very very important. கான்செப்சுவலி உங்களுக்கு இந்த கொஸ்டின்ஸை கேட்பாங்க. சரியா? கான்செப்சுவல் பேசிஸ்ல இந்த மாதிரி கொஸ்டின்ஸை கேட்பாங்க. ஃபைன். இப்போ நைட்ரஜன் cannot form pentahalides, but phosphorus can form pentahalides. காரணம் என்ன? anomalous behavior பேஸ் பண்ண விஷயம். காரணம் என்ன? நம்ம எல்லாருக்கும் என்ன தெரியும், ஏன் செகண்ட் பீரியட்ல இருக்கிறவங்க மட்டும் anomalous behavior காமிக்கிறாங்க? பிகாஸ் செகண்ட் பீரியட்ல இருக்கிறவங்கள்ட்ட d ஆர்பிட்டால் இருக்காது. d ஆர்பிட்டால் இல்லைன்னா அவங்களால எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான்ஸை ஃபில் பண்ணிக்க முடியாது. அதனாலதான் அவங்களோட ஃபேமிலியை தவிர்த்து அவங்களுக்கு ரொம்பவே வித்தியாசமான ஒரு நேச்சர் இருக்கு. கரெக்டா? கரெக்டா? சோ அப்போ இந்த 4 ஆப்ஷன்ல இது கரெக்டா இருக்கும் டக்கனா? what is the correct answer? Option B is the correct answer. Nitrogen lacks d orbital in valence shell. Phosphorus has available 3d orbitals for bonding. இந்த ஒரு காரணத்தால option B is the right answer. Fine. அடுத்ததா diagonal relationship. உங்க எல்லாருக்கும் இந்த diagonal relationship பத்தி தெரியுமா? அக்ஷயா, I'm very weak in these chapters. What should I do? அப்படின்னு கேட்டிருக்காங்க. அக்ஷயா, ஒன்னும் பிரச்சனை இல்லை, நம்ம பீரியாடிக் கிளாசிபிகேஷனுக்கான வீடியோ போய் பாருங்க. நான் போன வருஷமும் போட்டிருக்கேன், இந்த வருஷமும் போட்டிருக்கேன். ஏதாச்சும் ஒரு வீடியோ எடுத்து பாருங்க. ஒரு 2 to 3 ஹார்ஸ்ல ரொம்ப அழகா நம்ம படிச்சிருப்போம். அண்ட் ட்ரஸ்ட் மீ கண்ணா, அது ஒண்ணு பாத்தீங்கன்னாவே போதும், நீங்க அவ்வளோ அழகா இதுக்கு ஆன்சர் பண்ணுவீங்க. சரியா? இஃப் யூ see it, you will be able to crack it very very easily. Right? ஓகே. ஸோ இப்போ இந்த கொஸ்டினை நல்லா கவனிங்களேன். இந்த கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு assertion, lithium resembles magnesium more than sodium in a chemical property. Reason, lithium and magnesium have similar charge density, giving similar polarizing power அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா நம்ம எல்லாருக்கும் இது தெரியும்ல, லித்தியம் இங்க இருக்குன்னா மெக்னீசியம் உங்க செகண்ட் குரூப்ல இருக்கும். கரெக்டா? அப்ப இவங்களுக்கு டைகனல் ரிலேஷன்ஷிப் இருக்கும். இன்ஃபேக்ட் எல்லா செகண்ட் பீரியட் அண்ட் தேர்ட் பீரியட் எலிமெண்ட்டுக்கு இப்படிப்பட்ட டைரக்ட் ரிலேஷன்ஷிப் இருக்காது, பட் டைகனல் ரிலேஷன்ஷிப் இருக்கும். இந்த டைகனல் ரிலேஷன்ஷிப்னால என்ன ஆகும், அவங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்க சிமிலரா இருக்கும். அதைத்தான் இந்த அசர்ஷன்ல ஒரு எக்ஸாம்பிள் வச்சு கேட்டிருக்காங்க. ஸோ அசர்ஷன் இங்க கரெக்ட், ரீசனும் கரெக்ட். ரீசன் இஸ் ஆல்சோ கரெக்ட்லி எக்ஸ்பிளைன் வெர்ஷன் ஆஃப் அசர்ஷன். ஸோ அதனால ரீசனும் அசர்ஷனும் கரெக்ட். ரீசன் கரெக்டா அசர்ஷனுக்கான வேலையை பார்த்து கொடுக்குறாரு அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். சரியா? அடுத்த கொஸ்டினுக்கு போலாம். So here we go with the next question. Match the property with the correct element. So இங்க ஓகே, இது ஆக்சுவலா மேட்ச் த ஃபாலோயிங்கா தந்தா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ அதனால நான் இதை ஸ்கிப் பண்றேன். Now we'll go to the next part. Oxidation state and transition metal exception. இது ரொம்ப 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 முக்கியம் டாக்கனா. ப்ளீஸ் டேக் அ நோட் ஆஃப் இட். இது ஹை வெயிட்டேஜ். இதுல எக்ஸெப்ஷன்ஸ் பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ் தான் வரும். நம்ம பசங்க எக்ஸெப்ஷன்ல தான் அதிகமான தப்பா பண்ணுவாங்க. கரெக்டா? கரெக்டா? ஸோ அதனால இதை கொஞ்சம் நல்லா நீங்க பார்த்து வச்சுக்கணும். ஸோ இங்க என்ன சொல்லியிருக்காங்க? which transition metal shows the maximum number of oxidation state in its compound. இதுல இருக்கிறதுலே யாரு மேக்சிமம் நம்பர் ஆஃப் ஆக்சிடேஷன் ஸ்டேட்ஸை காமிக்கிறா? இதுதான் கொஸ்டின். டேக்கனா எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, இருக்கிறதுல அதிகப்படியான ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை காமிக்கிறது மேங்கனீஸ் தான். இங்கே பாத்தீங்கன்னா மேங்கனீஸ் +2ல ஆரம்பிச்சு +7 வரைக்கும் ஓவராலா 5 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை காமிக்கிறாங்க. அதனால கண்ணை மூடிட்டு நீங்க
இவன் தான் கல்பிரிட் அப்படினே சொல்லிடலாம். ஆப்ஷன் பி இஸ் த அப்சல்யூட் கரெக்ட் ஆன்சர். ஓகே, அடுத்ததா an element with Z is equal to 119 would belong to which block and group of extended periodic table. சரி, ஓகே, நான் இத பத்தி சொல்லவே இல்லை, ஏன்னா அவனே ஒரு பேச்சு வாக்குல ஆன்சரையும் சேர்த்து சொல்லிட்டான். So let me know the answers for this question in the comment section. டக்கனா Z is equal to 119 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. கரெக்டா? அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? நம்ம எல்லாருக்கும் என்ன தெரியும்? டோட்டலா நம்மளோட பீரியாடிக் டேபிள்ல 118 எலிமெண்ட்ஸ் இருக்குன்னு தெரியும். லாஸ்ட் எலிமெண்ட் நம்மளோட ஆங்கசான். இங்க என்ன சொல்லியிருக்காங்க? நான் டேபிளை இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப டேபிளை எக்ஸ்டெண்ட் பண்றாங்கன்னா பி பிளாக்ல கடைசியா இருக்கிற ஆங்கசான் முடிச்சு அடுத்த ஆட்டம் எங்க வரும்? யோசிச்சு சொல்லுங்க. இப்போ உங்களுக்கு வந்து ஹீலியம் பி பிளாக்கோட எண்ட்ல இருக்கு. அது முடிச்சதும் நம்ம எங்க வந்தோம்? திருப்பி எஸ் பிளாக்கு வந்தோம், லித்தியம்க்கு வந்தோம். கரெக்டா? அப்ப அதே மாதிரி 118 எலிமெண்ட்ஸும் பீரியாடிக் டேபிள்ல முடிஞ்சதுக்கு அப்புறம் அதை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்றோம்னா அந்த 118 ஆங்கசான் வந்து பி பிளாக்ல கடைசியா இருக்கும். அப்ப அதையும் தாண்டி அடுத்தது ஒண்ணு வரணும்னா அது எங்க போகும்? கண்டிப்பா எஸ் பிளாக்ல தான் போகும். அதுவும் எஸ் பிளாக்ல எங்க போகும்? ஃபர்ஸ்ட் பி oneness ஆர்பிட்டாலுக்கு போற மாதிரி இருக்கும். So yes, the correct answer is S block group 1 period. இது வரைக்கும் நமக்கு 7 தான் இருக்கு. எக்ஸ்ட்ரா ஒன்னு வருதுன்னா period 8 ஆக மாறும். This is like an extended case. இது ஒரிஜினல் இல்ல, சும்மா கேக்குறாங்க. அடுத்ததா amphoteric oxides. Dekana, once again, this is very important. Rakana, amphoteric in the metal oxides இதெல்லாம் ரொம்ப important. So இங்க பாருங்க, which pair of oxide is both amphoteric அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுல யாரு amphoteric-ஆ இருப்பாங்கடா? நான் பி பிளாக் நடத்தும்போது கூட உங்களுக்கு இதை ரொம்ப அழகா சொல்லி தந்திருப்பேன். So சொல்லுங்க பாப்போம். நம்ம எல்லாருக்கும் அலுமினியம் amphoteric-னு தெரியுமா? கரெக்டா? even if you don't know zinc oxide, aluminum amphoteric-னு தெரியுமா? so அதை வச்சு சொல்லிடலாம்ல. option B is the correct answer. so yes, option B is the correct answer. அடுத்ததா final question from periodic table. An element has electronic configuration இங்க சொல்லிட்டாங்க. it belongs to which block? எந்த பிளாக் சேர்ந்தது? and அது எதுக்கு அனலாகஸா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ யோசிச்சு சொல்லுங்க. what to do, how? சாதனா, என்னாச்சு? see, periodic classification is a bit rough. அதனால தான் நம்ம சீக்கிரமா முடிக்கிறோம். but next chapter வர we'll go slow and steady. சரியா? சோ சொல்லுங்கடா கண்ணா, இங்க கரெக்டான ஆன்சர் என்னவா இருக்கும்? யோசிச்சு பாருங்க. இங்க டி ஆர்பிட்டால் அன்ஃபில்டா இருக்கு. டி ஆர்பிட்டால் அன்ஃபில்டா இருக்குன்னா அது கண்டிப்பா டி பிளாக்கா இருக்குமா? கரெக்டா? இப்ப இதை வச்சு நீங்க ஆன்சர் சொல்லிடலாம்ல. this is D block and it is analog to scandium அப்படின்னு. கரெக்டா? Is it correct ரங்கனா? yes. so இதுதான் கரெக்டான ஆன்சர். so இப்போ நம்ம periodic classification of elements சீக்கிரமா கடகடன்னு முடிச்சிட்டோம். பட் can I tell you one thing? இதை முடிக்கும்போது நிறைய பேருக்கு மேம் என்ன மேம் இது இட்ஸ் லைக் a bit clumsyங்கிற மாதிரி தோணும். ஸோ இப்போ நான் வந்து உங்க எல்லாருக்கும் ஒரு டாஸ்க் தர போறேன். நம்ம டாக்டர்ஸ் பேட்ச்ல நம்ம இந்த எல்லா சாப்டர்ஸையும் முடிச்சிருக்கோமா எக்ஸப்ட் ஈக்லிபிரியம். ஸோ some basic concepts of chemistry, structure of atom, thermodynamics, periodic classification. So நீங்க இப்ப பண்ண வேண்டிய விஷயம்லாம் என்ன தெரியுமா? I'll give you some 5 to 10 minutes of break. Okay, I'll just give you some 5 minutes of break, not more than that. 2:15 actually.
220 or 225 25 இருக்கட்டும் 225 வரைக்கும் பிரேக் எடுத்துக்கோங்க பட் இந்த 4 சாப்டரையும் இப்போ நீங்க ரிவைஸ் பண்ணிட்டு வரணும் நான் உங்களுக்கு ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் கொடுத்துருக்கேன் இல்லையா இல்லாதவங்க அந்தந்த சாப்டருக்கு போய் பாத்தீங்கன்னா இருக்கும் அந்த ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸை வச்சு ரிவைஸ் பண்ணிட்டு வாங்க கேன் யூ டூ திஸ் எஸ் பண்ணிட்டு வந்துடலாம்ல yes dakana okay then so please revise all of these 4 chapters and let me know அடுத்ததா நம்ம போகக்கூடிய சாப்டர் நம்மளோட chemical bonding which is super duper important சரியா கண்ணா ஸ்பெஷல் பிடிஎஃப் வச்சு இப்போதைக்கு ரிவைஸ் பண்ண வேணாம் அது லாஸ்ட் மினிட் ரிவிஷனுக்கு yes வர்ஷிதா நம்ம டெலிகிராம்லயும் இருக்கு கண்ணா you can go and check that சரியா the thing is see active recall methodல நம்ம ஒரு question வச்சு கான்செப்ட படிக்கிறது மட்டும் இல்லாம அந்த கான்செப்ட அப்பப்போ ரிவைஸ் பண்ணிட்டே இருக்கணும் நம்ம 10 o'clock ஆரம்பிச்சோமா 4 சாப்டர் இப்ப முடிச்சிருக்கோமா இந்த 4 சாப்டரையும் நீங்க ரிவைஸ் பண்ணும் ரிவைஸ் பண்ணாதான் உங்களுக்கு அது ஸ்டக் ஆகும் மண்டேல நிக்கும் சோ அதனால ப்ளீஸ் கோ ரிவைஸ் அண்ட் கம் ஆன் டைம் 2:25க்கு எல்லாரும் வந்துருங்க
Hello, 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 hello. நான் பேசுறது கேக்குதா? Am I audible, Dakana? Please let me know. Hello, 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 hello. நான் பேசுறது கேக்குதா? Okay, so shall we start? Shall we start? Yes. Okay, okay, Dakana. Very good, very good. ஒரே நிமிஷம். ஓகே, சோ இப்போ அடுத்ததா நம்ம பார்க்கக்கூடிய சாப்டர் என்னன்னு சொல்ல முடியுமா? ஐ எம் ஆடிபிள் நவ். ஐ எம் ஆடிபிள் நவ். ஏன்னா இங்க காமிக்குது. சோ இப்போ பீரியாடிக் கிளாசிபிகேஷன் ஆஃப் எலிமெண்ட்ஸ் தட்டப்புடலாம் முடிச்சிட்டோம். அதுக்கப்புறமா நம்ம என்ன சாப்டர் பார்க்கணும்? கேன் எனி ஒன் ஆஃப் யூ சே? நம்மளோட என்டையர் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிக்கே ரொம்ப ரொம்ப பேசிஸா இருக்கக்கூடிய கெமிக்கல் பாண்டிங்க தான் நம்ம பார்க்க போறோம். சரியா? ஓகேவா? So shall we start with chemical bonding, Dakana? Shall we start with chemical bonding? Chemical bonding ல இருந்து நம்ம உஷாரா படிக்கணும், because this is like a very very important chapter. 3 to 4 questions இங்க இருந்து கண்டிப்பா வரும். So shall we start? ஆரம்பிக்கலாம்னா ஒரு குட்டி குட்டி ஃபயரை போட்டு விடுங்க பாப்போம். ஆரம்பிக்கலாம்னா ஒரு குட்டி குட்டி ஃபயரை போட்டு விடுங்க பாப்போம். Perfect, perfect. My voice is there. Come on, guys. Fire. தீப்பொறியா நம்ம பொறிக்கிறோம், மாஸ் காட்டுறோம், தட்டுறோம், தூக்குறோம். டிகனா, நான் ஒரு விஷயத்த சொல்றேன். நான் இன்னைக்கு 100 கொஸ்டின் சால்வ் பண்ணேன், 200 கொஸ்டின் சால்வ் பண்ணேன். 1 ஹவர்ல 20 கொஸ்டின்ஸ், 50 கொஸ்டின்ஸ், 100 கொஸ்டின்ஸ். அவ்வளவு சால்வ் பண்ணி என்னதான் நடக்க போகுது? சீரியஸ்லி ஐ எம் டெல்லிங் யூ, யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். எப்பவுமே ஸ்டார்டிங்ல இருந்து கொஞ்சமா யூ ஹேவ் டு இம்ப்ரூவைஸ் யுவர் செல்ஃப். ஃபர்ஸ்ட் கான்செப்ட் பில்ட் பண்ணும், அதுக்கு தான் டாக்டர்ஸ் பேட்ச். அதுக்கப்புறமா நம்ம கான்செப்டையும் நம்மளோட கொஸ்டின்ஸையும் இன்டர்லிங்க் பண்ணி பார்க்கணும், அதுக்கு தான் இந்த மேரத்தான்ஸ். ஸோ ஒன்ஸ் இந்த இன்டர்லிங்கேஜ் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறமா தான் you should go with questions. சரியா? you should go with tons of questions, tons and tons of questions. இத பண்ணாம அங்க போனீங்கன்னா அப்பதான் உங்களுக்கு ஐயோ மேம் எனக்கு கான்செப்ட் படிச்சா ஈஸியா இருக்கு, பட் கொஸ்டின்ஸ் போகும்போ ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கு மேம்னு யோசிப்பீங்க. ஸோ அதனால நான் இப்பவும் சொல்றேன், யாரெல்லாம் டாக்டர்ஸ் பேட்ச்ல இருந்து ரெகுலரா கிளாஸஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்களோ, யூ கைஸ் ஆர் கோயிங் டு கெட் ஈஸிலி 160 170 பிளஸ். இல்ல மேம் நான் இப்பல இருந்து தான் ஸ்டார்ட் பண்றேனாலும் இப்பல இருந்து என் கூட சரியா ஆரம்பிச்சா கூட 140 பிளஸ் வாங்க முடியும். சரியா? ஓகேவா? சோ வாங்க இப்போ அடுத்ததா ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பாட்டுக்கு போலாம், which is chemical bonding and molecular structure. இந்த chemical bonding and molecular structure பொறுத்தவரை லூயிஸ் அண்ட் வெஸ்பா தியரி இருக்கு, ஹைபிரிடைசேஷன் இருக்கு, MOT தியரி இருக்கு, ஹைட்ரஜன் பாண்டிங், டைபோல் மூமெண்ட்னு சொல்லி நிறைய விஷயம் இருக்கு. பட் இதுல MOT ரொம்ப முக்கியம், நம்மளோட பாண்ட் பெராமீட்டர்ஸ் ரொம்ப முக்கியம், அண்ட் ஹைபிரிடைசேஷனோட கான்செப்ட் முக்கியம். ஏன்னா இங்க ஆரம்பிச்சு நம்ம கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் அந்த மாதிரி நிறைய சாப்டர்ஸ்ல இதை யூஸ் பண்ணுவோம். சரியா? சோ அதனால you should be very very active with this. And yes, here we go with the very first question, which is from Lewis dot structure. Lewis dot structure ஓட அந்த ஆக்டேட் ரூலை பொறுத்தவரை ஹை வெயிட்டேஜ் உள்ள ஏரியா இது. அண்ட் டைரக்ட் கொஸ்டின் உங்களுக்கு இங்க இருந்து வந்துடும். சோ பெருசா நம்ம
குழம்பிக்க வேண்டிய அவசியமே இருக்காது. ஏன்னா அவ்வளோ ஈஸி கொஸ்டின்ஸ் தான் இங்க இருந்து வரும். ஸோ லெட் மீ நோ த ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் ராக்கனா. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க பார்ப்போம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த லூயிஸ் ஸ்ட்ரக்சர் ஆஃப் PCl5 ஓட கேஸ்ல ஓகேவா, இந்த லூயிஸ் ஸ்ட்ரக்சர் ஆஃப் PCl5 ஓட கேஸ்ல எந்த ஸ்டேட்மெண்ட் இதுல கரெக்டா இருக்கு? யோசிச்சு பாருங்க என்ன ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுத்திருக்கான். P has 3 lone pairs and obeys octet rules. P has 0 lone pair and expands the octet to 10 electrons. P has 1 lone pair and 4 bond pair. P has 2 lone pair and forms only 3 bonds. யோசிச்சு பாருங்க. டேய் என்னடா சொல்ல வரீங்க இங்க? சீரியஸ்லி எப்படா இந்த மாதிரி எல்லாம் கொஸ்டின் யோசிக்கிறீங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம NTA பார்த்து கேட்போம் நம்ம எல்லாரும், சரியா? நீங்க எல்லாரும் நான் எல்லாரும் சேர்ந்து கேட்போம். ஏன் தெரியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. PCl5 தான் ஓகே, ஆப்வியஸ்லி பாஸ்பரஸ் இப்படி இருக்கும். அது கூட 1 2 3 4 5. ஏன்னா பாஸ்பரஸ் தானே சென்ட்ரல் ஆட்டம். ஆல்சோ பாஸ்பரஸ் குரூப் 15 சொல்லும்போது அவுட்டர்மோஸ்ட் ஷெல்ல 5 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. கரெக்டா? 5 வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்கு. அண்ட் எஸ் 5 வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது ஆப்வியஸ்லி 5 வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அந்த 5 வேலன்ஸ் எலக்ட்ரானுமே இங்க பாண்ட் ஆகுதா? கரெக்டா? அப்ப உங்களுக்கு எத்தனை விதமான பாண்ட் பேர் இங்க இருக்கு? யோசிச்சு பாருங்க. யூ ஹாவ் 1 2 3 4 5 5 பாண்ட் பேர்ஸ் இருக்கா? கரெக்டா? அவுட்டர்மோஸ்ட் ஷெல்ல ஒரு பாண்டுக்கு 2 நாளும் 5 பாண்ட்லயும் வச்சு 10 எலக்ட்ரான்ஸ் இருக்கா? கரெக்டா? இப்ப அவுட்டர்மோஸ்ட் ஷெல்ல இப்படி 10 எலக்ட்ரான்ஸ் இருந்தா அவன் லூயிஸ் ஆக்டேட்டை ஃபாலோ பண்றான்னு அர்த்தமா? கிடையாது. இவன் ஆக்சுவலா லூயிஸ் ஆக்டேட்டை ஃபாலோவே பண்ணல. நம்மளோட எக்ஸ்பேண்டட் லூயிஸ் ஆக்டேட் ஸ்ட்ரக்சரை ஃபாலோ பண்றான். சரியா? சோ நம்மளோட expanded Lewis octet structure இவன் ஃபாலோ பண்றான். கரெக்டா? எஸ். இப்போ இதை அப்படியே கொண்டு போய் அங்க அப்ளை பண்ணுவோம். here we come to a conclusion that நம்மளோட லூயிஸ் ஆக்டேட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் PCl பொறுத்தவரை அதுக்கு 0 lone pairs இருக்கு and expanded octet structure இருக்கு. அவுட்டர்மோஸ்ட் ஷெல்ல 10 எலக்ட்ரான் இருக்கு. அதனால ஆப்ஷன் B is the right answer. புரிஞ்சுச்சுங்களா? கிளியரா? ஓகே. அடுத்த क्वेश्चन நம்மளோட வெஸ்பா தியரி. once again வெஸ்பா தியரி is of very high weightage and வெஸ்பா தியரியில இந்த மாலிகுலோட ஷேப் அந்த ரீஜன்லாம் ரொம்ப முக்கியம். சரிங்களா? அதோட ஷேப்பும் பாண்ட் ஆங்கிளும் ரொம்ப முக்கியம். இந்த ஷேப்பை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு சில ட்ரிக்ஸ் சொல்லியிருந்தேன். ஹாய் பிரவீன். என்ன பிரவீன்? ஸோ பிரவீன், அனு, அக்ஷயா, வர்ஷிதா எல்லாரும் கவனிங்க. ஸோ இந்த ஷேப்பையும் பாண்ட் ஆங்கிளையும் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக நான் ஒரு சில ட்ரிக்லாம் சொல்லியிருந்தேன். அதையெல்லாம் நம்ம இங்க பார்ப்போம். வாட் இஸ் த கரெக்ட் ஆர்டர் ஆஃப் பாண்ட் ஆங்கிள்ஸ் இன் தீஸ்? இதுதான் கொஸ்டின். கரெக்டா? இந்த மாலிகுல்ல பாண்ட் ஆங்கிள்ஸ் என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். ஸோ எப்படி மேம் இந்த பாண்ட் ஆங்கிள்ஸ் தெரிஞ்சுக்கிறது? ரொம்ப ஈஸி. ஒரு மாலிகுலோட ஹைபிரிடைசேஷனை பாருங்க. ஸோ நமக்கு இங்க என்னென்ன மாலிகுல்ஸ் இருக்கு? we have NH3, அதுக்கப்புறமா H2O, அதுக்கப்புறமா நம்மளோட NH3. கரெக்டா? இல்ல, நம்மளோட CH4 அண்ட் ஃபைனலா நம்மளோட BF3. சரியா? சோ இந்த மாதிரி நமக்கு 4 மாலிகுல்ஸ் இருக்கு. இப்ப யோசிச்சு பாருங்க, இவங்களோட ஹைபிரிடைசேஷன்லாம் பார்க்க எப்படி இருக்கும்? இப்ப BF3ல இருந்தே ஆரம்பிங்களேன். இங்க 3 பாண்ட் பேர் இருக்கு, 0 லோன் பேர் இருக்கு, which means it is
sp3 hybridized and sp3 hybridized னு சொன்னாலே sp3 hybridized அப்படின்னு சொன்னாவே அவன் வந்து ப்ராப்பரா sp3 நம்மளோட சாரி sp3 இல்ல 1 minute 3 பாண்ட் இருந்தாலே சொன்னேன். அப்ப sp3 வருமா? கிடையாது, sp2 தான் வரும். sp2 டோட்டலா ஒரு s 2 p. அப்ப அது ட்ரைகோனல் பிளானார் ஸ்ட்ரக்சர். கரெக்டா? ட்ரைகோனல் பிளானார் ஸ்ட்ரக்சர். அண்ட் ட்ரைகோனல் பிளானார் ஸ்ட்ரக்சர்ல இருக்குன்னா பாண்ட் ஆங்கிள் என்ன? ட்ரைனா 120 சொன்னேன், ஞாபகம் இருக்கா? சோ அந்த 120 டிகிரியை ஃபாலோ பண்ணணும். bf3 is said to have 120 degree and sp2 hybridization. இப்போ அப்படியே நான் என்ன பண்றேன், CH4க்கு வரேன். CH4 பொறுத்த வர கார்பன் குரூப் 14 4 வேலன்சி இருக்கும், 4 ஹைட்ரஜன் கூடயும் பாண்ட் பண்ணிருச்சு. அப்போ 4 பாண்ட் பேர் 0 லோன் பேர். இப்போ இவனோட ஹைபிரிடைசேஷன் என்ன? இதுவும் sp3. sp3 ன்னு சொன்னா ஸ்ட்ரக்சர் என்ன? இட் இஸ் டெட்ரா ஹெட்ரல். ஏன்னா ஒரு s 3 p மொத்தம் சேர்த்தா 4னா டெட்ரா. சரியா? டெட்ரா ஹெட்ரல். அண்ட் டெட்ரா ஹெட்ரல்ல பாண்ட் ஆங்கிள் என்னவா இருக்கும்? டெட்ரா ஹெட்ரல்ல பாண்ட் ஆங்கிள் 109.5 டிகிரியா இருக்கும். 120 விட கொஞ்சம் கம்மியா இருக்கும்பா. சரியா? புரிஞ்சுச்சா? அதுக்கப்புறமா நீங்க எங்க போறீங்க? NH3க்கு போறீங்க. NH3 பொறுத்தவரை நைட்ரஜன் குரூப் 15, அது 3 ஹைட்ரஜன் கூட சேர்ந்திருக்கு. அப்போ 3 பாண்ட் பேர் அண்ட் ஒரு லோன் பேர் இருக்கும். இப்போ 3 பாண்ட் பேரும் ஒரு லோன் பேரும் இருக்கு. நான் சொன்னேன்ல, பிலோ டாப் வேலி மை SS டீச்சர் லிவ்ஸ் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் இங்க எடுத்துக்கோங்க. டோட்டலா 4ல 1 லோன் பேர். அப்ப எதுக்கு வரணும்டா கண்ணா? let me know in the comment section. pyramidal structure இருக்கலாமா? கரெக்டா pyramidal structure. இவனுக்கு hybridization sp2 sp3 தான், பட் இவன் pyramidal structureல இருப்பான். pyramidal structure தான் அவனோட பாண்ட் ஆங்கிள் என்ன? 109 கிடையாது, 107 டிகிரி. அடுத்ததான் நம்ம வாட்டர் மாலிகுலுக்கு போறோம். வாட்டர் மாலிகுலை பொறுத்தவரை வாட் இஸ் த ஸ்ட்ரக்சர் டாக்கனா? வாட்டர் மாலிகுலோட ஸ்ட்ரக்சர் என்ன? ஆக்சிஜன் வந்து குரூப் 16 கரெக்டா? குரூப் 16 6 பாண்ட் இருக்கு, which means அது 2 பாண்ட் பேரையும் மிச்சம் 4 எலக்ட்ரான் இருக்கா, அப்போ 2 லோன் பேரையும் வச்சிருக்கு. 2 பாண்ட் பேர் 2 லோ பேர், 2 பாண்ட் பேர் 2 லோன் பேர். அப்போ இவனோட ஸ்ட்ரக்சர் என்ன? பிலோ டாப் வேலி, அதுல பிலோவே வந்தா சோ பென்ட் ஸ்ட்ரக்சர்னு சொன்னோம்னா நமக்கு பாண்ட் ஆங்கிள் எப்படி இருக்கும்? வாட் இஸ் த பாண்ட் ஆங்கிள் ஃபார் பென்ட் ராக்கனா? இட் இஸ் சம்வாட் அரவுண்ட் 104.5 டிகிரி. புரிஞ்சுச்சா? இப்ப இவனுங்களை வச்சு ஆர்டர்ல நான் எழுதணும், அதுவும் ஸ்பெசிபிக்கா பாண்ட் ஆங்கிளோட ஆர்டர்ல நான் எழுதணும்னா இருக்கிறதுலே கம்மியா இருக்கிறவன் இதோ H2O தான். கரெக்டா? சோ ஃபர்ஸ்ட் H2O, அதுக்கப்புறமா NH3, அதுக்கப்புறமா நம்மளோட CH4, ஃபைனலா நம்மளோட BF3. அண்ட் இதத்தான் இங்க ஆப்போசிட்டா எழுதி காமிச்சிருக்காங்க. சரியா? so that is how you find the value. clear-ஆ? இல்ல டவுட் இருக்கா? இல்ல ஓகே. இப்போ அடுத்ததா நம்ம தேர்ட் क्वेश्चन ஹைபிரிடைசேஷனுக்கு போறோம். டேக்கனா ஹைபிரிடைசேஷன் திருப்பி ரொம்ப முக்கியம். இங்கேன்னு மட்டும் இல்ல, ஆர்கானிக் இன்ஆர்கானிக் எல்லா இடத்துலயும் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ ஹைபிரிடைசேஷனை பொறுத்தவரை ஹை வெயிட்டேஜ் இருக்கக்கூடிய கான்செப்ட், டைரக்ட் ஹைபிரிடைசேஷன் தான் கொஸ்டின் வரும். ஸோ இந்த கொஸ்டினை நல்லா பாருங்க. த ஹைபிரிடைசேஷன் ஆஃப் அ சென்ட்ரல் ஆட்டம் இன் HCF4 and the shape of the molecule என்ன? ஃபர்ஸ்ட் சென்ட்ரல் ஆட்டமோட ஹைபிரிடைசேஷன் கேட்டிருக்காப்டி, அதுக்கப்புறமா ஷேப் ஆஃப் த மாலிகுல் கேட்டிருக்காப்டி. கண்டுபிடிச்சிடலாமா? எஸ். ஸோ இங்க பாத்தீங்கன்னா டோட்டலா எத்தனை பாண்ட் பேர்ஸ் இருக்கு, எத்தனை லோன் பேர்ஸ் இருக்கு? Fe பொறுத்தவரை அவுட்டர்மோஸ்ட் ஷெல்ல 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். கரெக்டா? அதுல 4 Fe கூட கரெக்ட் ஆயிடுச்சுன்னா டோட்டலா
4 bond pairum 2 கரெக்டா 4 bond pairum 2 lone pair electrons இருக்கும் 4 2 அப்ப இவனோட ஷேப் என்னவா இருக்கும் இவனோட ஷேப் என்னவா இருக்கும் 4 2 அப்ப இவனோட ஹைபிரிடைசேஷன்ங்கிறது ஸ்டெரிக் நம்பர் 4 + 2 6 which means sp3 4ஆச்சு d2 and இவனோட ஷேப் என்னவா இருக்கும் லோன் பேர் வந்திருக்கிறதுனால what is the shape இவனுக்கு ஸ்கொயர் பிளானா ஸ்ட்ரக்சர் இருக்கும் ஞாபகம் இருக்கா அந்த 6ங்கிற ஸ்டெரிக் நம்பர்ல s இருக்கு இதுலயும் s இருக்குன்னு சொல்லி கொடுத்திருந்தேன்ல சோ அதே கான்செப்ட் தான் சோ yes the correct answer is obviously option C clear டேக்கனா யாருக்காச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்கோங்க பிகாஸ் எனக்கு இங்க இருக்கிற ஒவ்வொருத்தங்களுக்கும் ஆன்சர் கிளியரா புரியணும் சரியா ஓகேவா சரி ஓகே இப்போ நம்ம இப்போ அடுத்த क्वेश्चनக்கு போறோம் சோ அடுத்ததா என்ன क्वेश्चन இருக்குடா கண்ணா what is the next question hybridization ஓட ஃபார்முலா மெத்தட் யூஸ் பண்ற மெத்தட் சோ இப்போ ஹைபிரிடைசேஷனை பொறுத்தவரை நம்ம ஹைபிரிடைசேஷன் கண்டுபிடிக்க அந்த வேலன்ஸ் வேல்யூவை கண்டுபிடிக்கலாம் இந்த ஒரு ஃபார்முலாவை யூஸ் பண்ணுவோம்ல ஞாபகம் இருக்கா do you guys actually remember this ஏன் கேக்குறேன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா புரிஞ்சுச்சா இந்த ஃபார்முலாங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த ஃபார்முலாவை வச்சு நிறைய விஷயத்தை கண்டுபிடிக்கலாம் ஃபார்முலா இல்லாமே நீங்க இதை யூஸ் பண்ணலாம் இப்போ SF6 ஓட ஸ்ட்ரக்சரை பத்தி தான் கேக்குறாங்க சல்ஃபர் 6 ஃப்ளூரின் கூட அட 6 ஃப்ளூரின் கூட கனெக்ட் ஆயிருக்கு அப்ப 6 பாண்ட் பேர் 0 லோன் பேர் 6 பாண்ட் பேர் இருக்குன்னா நீங்க இந்த வேல்யூஸ் இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க உங்களுக்கு 6 தான் வரும் பட் நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஸ்டெரிக் நம்பர் சொல்லியிருக்கேன் இல்லையா சோ அதை வச்சு போட்டீங்கன்னாவும் உங்களுக்கு இதுதான் வரும் sp3 d2 will be the correct answer சரியா ஏதாச்சும் ஒரு மெத்தடை மட்டும் நல்லா பார்த்தா போதும் எல்லா மெத்தடையும் போட்டு புளிஞ்சே வைக்க வேணாம் சரியா அடுத்ததா மாலிகுலர் ஆர்பிட்டால் தியரி இது once again ஒரு ஹை வெயிட்டேஜ் சாப்டர் அண்ட் இதுல டைரக்டா क्वेश्चंस வரதுக்கான சான்சஸ் இருக்கு சோ ப்ளீஸ் என்ஷூர் தட் யூ ஆர் வெரி வெரி கிளியர் வித் திஸ் பார்ட் சரிங்களா சோ இந்த क्वेश्चனை பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த क्वेश्चன்ல ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க யோசிச்சு சொல்லுங்க இங்க O2 2- ஓட பாண்ட் ஆர்டர் என்னன்னு கேட்டிருக்காங்க அப்ப எமோட்டிவ் தியரியில நம்ம எல்லாரும் என்ன பண்ணுவோம் அந்த டயக்ராம வரைஞ்சு பார்ப்போமா பட் நான் சொல்றேன் டயக்ராம் எல்லாம் வரைஞ்சு பார்க்க வேணாம் சிம்பிளா இங்க எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னு பாருங்க ஆக்சிஜன்ல 16 இங்க 2 சோ 16 + 2 டோட்டலா 18 எலக்ட்ரான்ஸ் இருக்கா கரெக்டா டோட்டலா 18 எலக்ட்ரான்ஸ் இருக்கு ரைட்டா இப்போ இந்த 18 எலக்ட்ரான்ஸ்ல பாதி பாண்டிங் பாதி ஆன்டி பாண்டிங் நீங்க அந்த சிக்மா 1s சிக்மா ஸ்டார் 1s அந்த ஆர்டரை எழுதி பாருங்க ஐ வில் ஆல்சோ ஷோ இத பாத்தீங்கன்னா எக்ஸாக்ட்டா பாதி வந்து சிக்மாவாவும் ஐ மீன் பாண்டிங் மாலிகுலாவும் பாதி வந்து ஆன்டி பாண்டிங்காவும் இருக்கு சரிங்களா புரிஞ்சுச்சுங்களா இப்போ இதோட பாண்ட் ஆர்டரை கண்டுபிடிக்கணுமா half NB - NA NB - NA போட்டீங்கன்னா you will have 8 - 6 வேல்யூ 1ன்னு வரும் அப்போ பாண்ட் ஆர்டர் ஒண்ணுனா அதுல சிங்கிள் பாண்ட் தான் இருக்கும் சோ பாண்ட் ஆர்டர் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர் கிளியரா ஓகே அடுத்த क्वेश्चन which of the following molecules or ions
is a diamagnetic molecule as per molecular orbital theory. Molecular orbital theory படி இதுல எது மேம் diamagnetic அப்படின்னு கேட்டிருக்காங்க. டிகனா ஆல்ரெடி இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரியும், which is option C. டயாமேக்னெட்டிக்னா எல்லா எலக்ட்ரான்ஸும் அன்பேர்டா, எல்லா எலக்ட்ரான்ஸும் பேர்டா இருக்கும். பாராமேக்னெட்டிக்னா எல்லா எலக்ட்ரான்ஸும் அன்பேர்டா இருக்கும். மேம் எனக்கு இது கண்டுபிடிக்க தெரியல மேம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஆல்வேஸ் ரிமெம்பர் திஸ். எல்லா ஈவன் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வச்சிருக்கிறவங்களும் தேர் ஆல் டயா. எல்லா odd number of electrons plus 10 electrons or 16 electrons இவங்கள para அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இதுல 10 16 சொல்லும்போது 16ல O2 வரும். ஸோ அதனாலதான் O2ல 16 எலக்ட்ரான்ஸ் இருந்தும் அது para அப்படின்னு சொல்றோம். மற்றபடி இந்த விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? கிளியரா? ஓகே. இப்போ அடுத்ததா நம்ம ரெசனன்ஸ் அண்ட் ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ்குள்ள தான் போறோம். நல்லா கவனிங்க. the number of resonance structures possible for ozone and the correct bond of OO bond are said to be what அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸியான ஸ்ட்ரக்சர், ரொம்ப அழகான ரெசனன்ஸ் காமிக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர்ஸ். நீங்களே யோசிச்சு பாருங்களேன். இப்பளோட ஆக்சிஜனே எடுத்துக்கிட்டோம்னா நம்ம ஆக்சிஜனால ரெண்டு விதமான, ஓசோன்னால ரெண்டு விதமான ஸ்ட்ரக்சர்ஸ் தான் ஃபார்ம் பண்ண முடியும். கரெக்டா? இந்த மாதிரி மிரர் ஸ்ட்ரக்சர்ஸ் தான் ஃபார்ம் பண்ண முடியும். இதுக்கு மேல ஸ்ட்ரக்சர்லாம் ஃபார்ம் பண்ண முடியாது. கரெக்ட் தானே? கரெக்ட் தானே? ஸோ அதனால ஓவராலா ரெண்டு ஸ்ட்ரக்சர் தான் வரும். நெக்ஸ்ட் இவங்க பாண்ட் ஆர்டர் என்ன? we know 1 + 2 divided by 2. இதை ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா 3/2. 3/2 நம்ம 1.5ன்னு சொல்லலாமா? கரெக்டா? 1.5ன்னு சொல்லலாமா? ஸோ எஸ், பாண்ட் ஆர்டர் இஸ் செட் டு பி 1.5. ஸோ உங்களோட ஸ்ட்ரக்சர் மொத்தம் 2, பாண்ட் ஆர்டர் 1.5. திஸ் இஸ் வாட் யூ ஹாவ் டு ரிமெம்பர். கிளியரா? இப்படிதான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். இஸ் இட் கிளியர்? இஸ் இட் கிளியர்? டிகனா எந்த பார்ட் நான் திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணணும்? பிகாஸ் ஐ டிட் நாட் see your messages. இப்பதான் நான் பார்த்தேன். எந்த பார்ட் நான் திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு கொஞ்சம் சொல்லுங்க. இஸ் இட் கிளியர் so far? so far clearல? ஓகே. அடுத்ததா ஃபார்மல் சார்ஜ். ஃபார்மல் சார்ஜ் இப்போ கொஞ்ச நாள்லாம் இன்னும் அதிகமா கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால ஃபார்மல் சார்ஜ் பார்த்து வச்சுக்கிறது நல்லது. இட் இஸ் நாட் லைக் இட் இஸ் அ ஹை இம்பார்ட்டன்ட் ஒன், பட் எஸ் சும்மா பார்த்து வச்சுக்கிறது நல்லது. சரிங்களா? ஓகே. இப்போ உங்கள்கிட்ட என்ன மாலிகுல் கொடுத்துருக்காங்க? அமோனியம் அயான் கொடுத்துருக்காங்க. அமோனியம் அயானோட ஃபார்மல் சார்ஜ் என்ன? இங்க பாருங்க, NH4+. NH4+ பொறுத்தவரை டோட்டலா எத்தனை பாண்ட் பேர்ஸும் எத்தனை லோன் பேர்ஸும் இருக்கு? யோசிச்சு சொல்லுங்க. எத்தனை பாண்ட் பேர்ஸும் எத்தனை லோன் பேர்ஸும் இருக்கு? டோட்டலா 4 பாண்ட் பேர் இருக்கு, 0 லோன் பேர் இருக்கு. காரணம் இட் ஹாஸ் பிளஸ் சார்ஜ். அப்போ ஒரு எலக்ட்ரான் அங்க இருந்து போயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ 4 பாண்ட் பேர், 0 லோன் பேர் இங்கே இருக்கு. சரியா? இப்போ இதை நம்ம ஃபார்மல் சார்ஜுக்கான ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணோம். நம்ம எல்லாருக்கும் ஃபார்மல் சார்ஜோட ஃபார்முலா தெரியும்ல. இட் இஸ் டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் மைனஸ் பாண்டிங் அண்ட் ஆன்டி பாண்டிங். கரெக்டா? அந்த லோன் பேர் இதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா the value comes to be +1, and so option B is the right answer. Clear? Next, dipole moment. Dipole moment பொறுத்தவரை ரொம்ப வெயிட்டேஜ்லாம் சொல்ல மாட்டேன், பட் டைபோல் மூமெண்ட் பேஸ் கொஸ்டின்ஸ் ஒரு சில நேரத்துல கேட்பாங்க. ஸோ அதனால பார்த்து வச்சுக்கோங்க. which of the following molecule has 0 dipole moment despite having polar bonds? யோசிச்சு சொல்லுங்க. டைபோல் மூமெண்ட்ல இருந்து இந்த ஒரே டைப் ஆஃப் கொஸ்டின் தான், இதுக்கு மேல எல்லாம் எதுவும் கேட்க மாட்டாங்க. ஸோ யோசிச்சு பாருங்க.
இப்போ உங்களுக்கு H2O இருக்கு, NH3 இருக்கு, BF3 இருக்கு, SO2 இருக்கு. நான் இந்த BF3 எடுத்துக்கிறேன். BF3 பொறுத்தவரை as you can see in the structure, dipole moment எப்படி இருக்கு? The structure is symmetric. Yes, yes. So இந்த structure symmetric இருக்கு அப்படின்னு சொல்லும்போது இதோட dipole moment அந்த mu வச்சு போடலாமா? Total number of unpaired electrons எவ்வளோ அப்படிங்கிறத பார்த்து போடலாமா? போட்டோம்னா இங்க ஃபுல்லா பேடா இருக்கும், அன்பேடே இருக்காது. ஸோ mu is equal to 0. 0 dipole momentங்கிறது இவங்களுக்கு தான் இருக்கும். ஸோ dipole momentக்கு always remember this trick தான் கண்ணா. நீங்க பண்ண வேண்டியது number of unpaired electrons என்னங்கிறத பார்க்கணும். And அந்த total number of unpaired electrons 0 இருந்தா mu is equal to 0. 1 இருந்தா mu is equal to 1.8. 2 இருந்தா mu is equal to 2.9. 3 இருந்தா 3.9. 4 இருந்தா 4.9. 5 இருந்தா 5.9. இந்த விஷயத்தை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கணும். Clear? This is something which you have to remember. அதுக்கப்புறமா we have this hydrogen bond. Hydrogen bond பொறுத்தவரை questions are very very easy. இது frequently asked னா சொல்ல முடியாது, but questions are said to be very very easy. And yes, இதை எப்படி சால்வ் பண்ணலாங்கிறத பார்ப்போம். இப்போ கொஸ்டினை நீங்க வாசிச்சு பாருங்க. Which of the following correctly explains why HF has higher boiling point than HCl despite having a lower molecular mass? யார் இதை கரெக்டா எக்ஸ்பிளைன் பண்றாங்க? யார் இது கரெக்டா எக்ஸ்பிளைன் பண்றாங்கடாக்கனா யோசிச்சு பாருங்க. HFல ஹைட்ரஜனும் ஃப்ளூரினும் இருக்கு. அப்ப அதுக்கு பக்கத்துல இன்னொரு ஹைட்ரஜனும் ஃப்ளூரினும் வந்துச்சுன்னா இந்த ஹைட்ரஜன் அண்ட் ஃப்ளூரைட் டுகெதர் ஒரு ஸ்ட்ராங்கான இன்டர்மாலிகுலர் பாண்டை உருவாக்குமா? ரொம்ப ஸ்ட்ராங்கான இன்டர்மாலிகுலர் பாண்டை உருவாக்குமா? கரெக்ட் தானே? உருவாக்குல. சோ rather than going with HCl, hydrogen fluoride இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராங் அட்ராக்ஷன் உருவாகும். அந்த அட்ராக்ஷனை நான் இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங்னு சொல்றேன். அது இருக்கிறதுனால தான் HF has high boiling point. புரிஞ்சுச்சா? ஓகே. சோ அடுத்ததா we are going to Fajans rule. Fajans rule பொறுத்தவரை ஒரே ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த அயானிக் பாண்டுமே கோவேலன்ட் கேரக்டர் இருக்காம இருக்காது, ஆர் வைஸ் வர்சா. அதைத்தான் நம்ம இங்க அப்ளை பண்ண போறோம். So someone has asked a message, I guess. Very good, very good, very good, my dear. லாஸ்ட் கொஸ்டினுக்கு நிறைய பேர் கரெக்டான ஆன்சர் சொல்லியிருக்கீங்க. ஸோ அதே மாதிரி இந்த கொஸ்டினுக்கும் நீங்க ஆன்சர் பண்ணும். சரிங்களா? கிளியரா? இப்போ which of the following pair correctly arranges compound in the increasing covalent character as per the Fajans rule? சரி, increasing covalent characterன்னு சொல்லிட்டாங்க. பட் அது என்ன ஆர்டர்ல நம்மளால ப்ளேஸ் பண்ண முடியும்? See, always remember this thing. Fajans rule பொறுத்தவரை covalent character increases when எப்போ covalent character increase ஆகும்? smaller cation, larger anion and high cationic charge இருக்கிற molecules அங்க dissipate ஆகும். சரியா? So smaller cation, larger anion and high electronic charge அவனுக்கு இருக்கணும். கரெக்டா? இத அப்படியே அப்ளை பண்ணி பார்க்கலாமா? அப்ளை பண்ணி பார்க்கும்போது யாருக்கு இது ரொம்ப அதிகமா இருக்கு? இங்க பாருங்க, fluorine is small in size, chlorine அதை விட கொஞ்சம் பெருசு, bromine பெருசு, but iodine has the most of it. கரெக்டா? கரெக்டா? iodine has the most of it. அப்ப obviously option A is the right answer. Fajans rule படி covalent character option A ல இருக்கிற மாதிரி தான் இருக்கும். Fine.
அடுத்ததா நம்ம ஒரு assertion reasoning ட்ரை பண்ணலாம் with respect to linear and bend geometry. So யோசிச்சு இந்த கொஸ்டின்கான ஆன்சர் என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம். வசிதா, தர்ஷினி, அக்ஷயா, அனு, பொன்னுசுவாமி, like தமிழரசி, ஏதானா கன்ஃபார்மா பாத்திரலாமா? எஸ், ஓகே. ஸோ இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, கார்பன் டை ஆக்சைடு இஸ் a non-polar molecule with zero dipole moment while H2O is polar. கரெக்ட் தானே? is absolutely correct. CO2 is linear, so dipoles cancel. H2O is bent, so dipoles add up. ரெண்டுமே கரெக்ட் தான். assertion, reason both are true and reason correctly explains assertion. ஏன்னா இந்த ஒரு காரணத்தினால்தான் நம்ம CO2க்கும் டைபோல் மூமெண்ட் ஜீரோவா இருக்கு, நான் போலரா இருக்கு, அண்ட் H2O வந்துட்டு போலாரா இருக்க முடியுது. கிளியரா புரிஞ்சுச்சா? ஃபைன். அடுத்ததா வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் கொஸ்டின், பாண்ட் லென்த், ஆர்டர் அண்ட் இன்தால்பியை பொறுத்த கொஸ்டின். இதை பொறுத்தவரை எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, bond order is directly proportional to bond enthalpy, stability, but inversely proportional to bond length. So இதை வச்சுதான் நீங்க சொல்லணும். in a graph bond length versus bond order, 3 bonds கொடுத்திருக்காங்க, இதுல எந்த ரிலேஷன்ஷிப் கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ யோசிச்சு சொல்லுங்க. இந்த கொஸ்டினை பார்த்தாவே தெரியும், நம்ம எல்லாருக்கும் என்ன தெரியும், bond order is inversely proportional to bond length, but bond order is directly proportional to bond enthalpy ன்னு தெரியும். ஸோ இங்க இதை யாரு கரெக்டா டெபிக் பண்றா? ஆப்ஷன் பில தான் கரெக்டா டெபிக் பண்றாங்க. ஸோ அதனால ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். கிளியரா? ஸோ லாஸ்ட் கொஸ்டின் ஃப்ரம் திஸ் சாப்டர் ராகனா, லாஸ்ட் கொஸ்டின். இதுக்கான ஆன்சரை நீங்க தான் சொல்லணும். எக்ஸெப்ஷன்ஸ் ஆஃப் ஆக்டெட் ரூல் பேஸ் பண்ணி கேட்டிருக்கேன். which of the following is the correct classification of molecules that are exceptions to our octet rule? So யோசிச்சு சொல்லுங்க. நம்ம எல்லாரும் எப்படி இத டிஃபரன்ஷியேட் பண்ணோம், லிமிட்டேஷன்ஸ்ல படிச்சிருந்தோம்ல. we all know this NO2 character has odd number of electron. கரெக்டா? similarly BF3AL3 க்கு incomplete electron இருந்துச்சு. PCl5SF6 க்கு expanded octet structure, 8ற்கும் அதிகமான ஆக்சிஜன், சாரி 8ற்கும் அதிகமான எலக்ட்ரானை, சாரி ஆமா 8ற்கும் அதிகமான வேலன்ஸ் எலக்ட்ரானை அவன் வச்சிருப்பான். கரெக்டா? ஸோ ஆன் த பேசிஸ் ஆஃப் தட் ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ ஃபாஸ்டா நம்ம கெமிக்கல் பாண்டிங்கை ரீகேப்சுரேட் பண்ணிட்டோமா? how do you feel about this? how do you feel about this? எல்லா கான்செப்டும் ஒரு தடவை டக்குன்னு கண்ணு முன்னாடி வந்து போன மாதிரி இருக்கா? எஸ் எஸ், இஸ் இட் சோ? ஆர் யாருக்காச்சும் கன்ஃபியூஷன்ஸ் இருக்கா? அதுவா இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. எல்லா கான்செப்டும் டக்குன்னு கண்ணுக்குள்ள வந்து போன மாதிரி இருக்கா? yes yes, this is what I want you guys to have. சரியா? so once again இப்ப நான் சொல்றேன், I'll give you 5 minutes of time. எனக்கு chemical bonding ஓட notes மட்டும் ஒரு தடவை recapitulate பண்ணிட்டு வாங்க. ஓகேவா? so chemical bonding ஓட notes மட்டும் recapitulate பண்ணி வாங்க. I'll give you some 5 minutes of time. recapitulate பண்ணிட்டு வந்துட்டீங்கன்னா we will start over by 3:10. சரியா? இப்போ 3:2:3:3 ஆச்சா? கெமிக்கல் பாண்டிங்கோட என்னோட ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸை மட்டும் ஒரு தடவை ரீகேப்சுரேட் பண்ணுங்க. தமிழரசி, இது வெறும் ஸ்டார்ட் மட்டும்தான். சரியா? இது வெறும் ஸ்டார்டிங் மட்டும்தான். பட் ட்ரஸ்ட் மீ, ஐ வில் இம்ப்ரோவைஸ் த கொஸ்டின்ஸ் ஹார்ட்னஸ். ஓகே, ஸோ குவிக்லி ரிவைஸ் அண்ட் கம் டாக்கனா.
டேக்கான நோட்ஸ் ஒன்று நான் டெலிகிராமில் கொடுத்துருப்பேன். ஆர் எந்த சாப்டரோ அந்த சாப்டரோட டாக்டர்ஸ் பேட்ச் போனீங்கன்னா அதோட டிஸ்கிரிப்ஷன் அண்ட் பின் கமெண்ட்டில் இருக்கும்.
hello. நான் பேசுறது கேக்குதா? Am I audible? Am I visible? Hello. நான் பேசுறது கேக்குதா? Am I audible? Am I visible? Perfect. So, கனா அடுத்த சாப்டருக்கு போலாமா? எல்லாரும் தயாரா? Hi, ஹரிப்ரியா, மதி, கமலக்கண்ணன். Yes, wonderful, my dear. இப்போ நம்ம 1 minute. இப்போ நம்ம கெமிக்கல் பாண்டிங்கை முடிச்சிட்டோம், கரெக்டா? ஸோ கெமிக்கல் பாண்டிங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ஒரு சாப்டர்னு உங்களுக்கு தெரியும்ல. அதே மாதிரி பிசிக்கல் கெமிஸ்ட்ரியில ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு சாப்டர் பத்தி தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம். ஸோ ஆர் யூ ஆல் ரெடி? அவனை ஆரம்பிக்கலாமா? சொல்லுங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். எனி கெஸஸ்? யாரா இருப்பான்? பிசிக்கல் கெமிஸ்ட்ரி தான், பட் எனி கெஸஸ் யாரா இருப்பான் அப்படின்னு? யாரா இருக்கலாம் சொல்லுங்க. எனி கெஸஸ்? any guesses? யாருதான் சொல்லுவீங்க அப்படின்னு I'm also waiting, eagerly waiting. So yes, so நம்ம இப்ப பார்க்கக்கூடிய சாப்டர் அப்படிங்கிறது நம்மளோட தி ஒன் அண்ட் ஒன்லி ஈக்லிபிரியம். நம்மளோட ஈக்லிபிரியம் சாப்டர் தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். இட் இஸ் லைக் வெரி இம்பார்ட்டன்ட். ஈக்லிபிரியம் சாப்டர்ல இருந்து 3 to 4 questions குறைஞ்சது உங்களுக்கு கேட்பான். ஏன்னா ஈக்லிபிரியத்துல 2 பார்ட் இருக்கு. ஒன்னு கெமிக்கல் ஈக்லிபிரியம், இன்னொன்னு அயனிக் ஈக்லிபிரியம். ஸோ இந்த 2 பார்ட்ல இருந்தும் 2 கொஸ்டின் வச்சு கேட்டா கூட அதுவே 4 கொஸ்டின் ஆயிடுச்சு, விச் இஸ் பேர் மினிமம். அதுக்கு மேலேயும் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ ஈக்லிபிரியம் உங்களோட போர்ஷன்ல ரொம்ப முக்கியம். இப்போ ஈக்லிபிரியத்தை பொறுத்தவரை நீங்க ஃபர்ஸ்ட் என்ன படிப்பீங்க? கேசிபி ரிலேஷன், அதுக்கப்புறமா லீச்சாட்லியஸ், அதுக்கப்புறமா பிஹெச்னா என்ன, பஃபர்னா என்ன, கேஎஸ்பினா என்ன, ஹைட்ரோலிசிஸ்னா என்னன்னு சொல்லிட்டு கொஞ்சமா you will start taking lots and lots of questions through this reaction. சரியா? so through this chapter. so இந்த சாப்டர் நீங்க மாஸ்டர் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம். ஏன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல மட்டும் இல்லாம இவன் மற்ற சாப்டர்ஸ் கூட இன்டர்லிங்க்டா இருப்பான். சரியா? so அதனால please ensure that you guys are having a good connection with your equilibrium. ஓகேவா? ஸோ ஈக்லிபிரியத்தை ஸ்டார்ட் பண்ணலாம்னா ஒரு குட்டி ஃபயரை கமெண்ட் செக்ஷன்ல போட்டு விடுங்க. லெட் அஸ் ஸ்டார்ட். டேக்கனா 11th and 12th ரெண்டுமே இல்லை. இங்க நம்ம 11th மட்டும்தான் பார்த்துட்டு இருக்கோம். சரியா? இங்க நம்ம 11th மட்டும்தான் பார்த்துட்டு இருக்கோம். So every one of you, if you are ready, please let me know by putting a fire in the comment section. So yes. ஸ்டார்ட் பண்ணலாமா? ஒரே நிமிஷம் தாங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டினான மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரீஜன்ல இருந்தே பார்க்க போறோம், which is law of chemical equilibrium and equilibrium constant. Dekana, this is actually a frequently asked question and definition based பண்ண questions தான் இந்த ரீஜன்ல இருந்து அதிகமா கேட்டிருக்காங்க. So yes, இந்த ரீஜன்ல
இந்த ஒரு கொஸ்டினை சால்வ் பண்ணி பார்க்கலாமா? ஸோ இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா உங்கள்ட்ட ஒரு ரியாக்ஷன் இருக்கு. இந்த ரியாக்ஷன் ஈக்லிபிரியத்துல இருக்கு. ஈக்லிபிரியத்துல இருக்குன்னா அதோட ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் ஆன கேசியோட ஃபார்முலா என்ன? கேசியோட ஃபார்முலா என்ன? இதுதான் உங்களுக்கு ஈக்குவேஷன். ஸோ ரொம்ப ஈஸியா, இதுக்கு நீங்க இந்த ஒரு ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். Kc is equal to concentration of product by concentration of reactant பவர்ல அவங்களோட மோலோ or whatever it is அதை நீங்க போட்டுக்கலாம். இப்போ இங்க ப்ராடக்ட்ஸ் யாரா? C and D. ப்ராடக்ட்ஸ் C and D. reactants A and B. அப்ப இவங்களோட equilibrium reaction எழுதிக்கலாமா? கரெக்டா? So KEQ is equal to product, which is concentration of C power C, concentration of D power D, divided by reactants, which is concentration of A power A and the concentration of B power B. Correcta? Correcta? So, இதுதான் கரெக்டான ஆன்சர் ஆன்னு பார்த்தலாமா? So, yes, it is absolutely right. Option B is the right answer. Okay. அடுத்ததா இந்த ஒரு கொஸ்டின். இத நம்மளோட ஐஸ் டேபிள் யூஸ் பண்ணி நம்ம கேசியை கால்குலேட் பண்ண போறோம். Finding Kc is actually a very very important type of question. ஏன்? ஏன்னா from this part you can hold maximum number of questions. சரியா? so நல்லா பாருங்க, questions நல்லா கவனிச்சு பாருங்க. 1 mole of hydrogen and iodine are placed in a 1 liter flask. ஈக்லிபிரியத்துல 0.8 mole of HI ஃபார்ம் ஆயிருக்கு. நமக்கு ஈக்குவேஷன் என்னன்னு தெரியும்? HI plus H plus I2 gives 2HI. இப்போ நீங்க Kc ஓட வேல்யூ என்னங்கறத கண்டுபிடிக்கணும். What is the value of Kc is what you have to find here. கண்டுபிடிக்கலாமா? Yes, very good Rakana. கண்ணா 12th வந்து நம்ம ஒன் டே கவர் பண்ணுவோம். ஸோ ப்ளீஸ் டோன்ட் வரி, டுமாரோ எனக்கு கிளாஸ் இல்லை, நாளைக்கு நான் போய் ஃபுல்லாக தூங்க போகிறேன். ஸோ தட் இஸ் ஹவ். நேற்றுக்கு தான் தூங்கலை, ஸோ அதை வந்து நான் நாளைக்கு கோப்பப் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் எஸ், ஸோ டோன்ட் வரி, திருப்பி மண்டேலேருந்து நம்மளோட ஓட்ட ஆரம்பிச்சுட்டே இருக்கும். ஸோ டே கண்ணா, லெட் மீ நோ த ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் ரா. லெட் மீ நோ த ஆன்சர் ஃபார் திஸ் ஒன். இங்க 1 mole each of ஹைட்ரஜனும் அயோடினும் ஒரு 1 liter ஃபிளாஸ்க்ல வச்சு அதுல இருந்து 0.8 mole of HA உருவாக்கி இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கேசியோட வேல்யூ என்னன்னு கேக்குறாங்க. ரொம்ப ஈஸியான கொஸ்டினா? எஸ், ஃபார்முலால வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணா கிடைக்கும்ல, அவ்வளோ ஈஸியா கேட்டிருக்காங்கல்ல. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாமா? ஷல்வி ரக்கனா. ஸோ எஸ், நான் ஃபார்முலால வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ண போறேன். இனிஷியல் வேல்யூ ஆஃப் ஹைட்ரஜன் அண்ட் அயோடின் எவ்வளோ? இனிஷியல் வேல்யூ ஆஃப் ஹைட்ரஜனும் அயோடினும் இங்க எங்கேயாச்சும் கொடுத்துருக்காங்களா? எஸ், இனிஷியல் வேல்யூ ஆஃப் ஹைட்ரஜன் அண்ட் அயோடின் இஸ் 1 mole each. அண்ட் ஈக்லிபிரியத்துல 0.8 mole of HA is formed அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரியா? இப்ப நம்ம கேசியோட வேல்யூவை கண்டுபிடிக்கணும். ரொம்ப ஈஸி. நமக்கு இனிஷியலா இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் மோல்ஸ், கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ஹைட்ரஜன் வந்துட்டு 1ன்னு தெரியும், அயோடின் வந்துட்டு 1ன்னு தெரியும். எவ்வளோ HI ஃபார்ம் ஆயிருக்கு? ப்ராடக்ட் எண்ட்ல 0.8 மோல்ஸ்ன்னு தெரியும். இது அப்படியே ஈக்குவேஷன்ல போடலாமா? எஸ், ஈக்குவேஷன்ல போடலாமா? ஸோ ஈக்குவேஷன்ல போட்டா என்னடா கண்ணா கிடைக்கும்? வாட் வில் யூ கெட்? சொல்லுங்க. கொஸ்டின்ல எங்கேயோ தப்பு இருக்கிற மாதிரி தோணுதே. $64 BC. யோசிச்சு பாருங்க, நம்ம எல்லாரும் என்ன பண்றோம்? 1 mole of H2O. அப்போ KC ஃபார்முலால ரியாக்டன்ட்ல ஐ மீன் ப்ராடக்ட் 0.8னா ரியாக்டன்ட் 1 போடலாம்னு நினைக்கிறோம். ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, the formula is H2 plus I2 gives 2HI. கரெக்டா? அப்போ இங்க 0.8 moles of HI ஃபார்ம் ஆயிருக்குன்னா
2HI. அப்ப இங்க 1 தானே, அதோட half தானே. 0.4 of H2 and 0.4 of I2 is used. இப்போ 0.4 யூஸ் ஆயிருச்சுன்னா unused பேலன்ஸ் எத்தனை இருக்கும்? இங்க ஒரு 0.6, இங்க ஒரு 0.6. கரெக்டா? புரியுதா? Can you understand? நம்ம unused எவ்வளவு reactants இருக்குன்னு தான் பார்க்கணுமே ஒழிய டோட்டல் ரியாக்டன்ஸ் பார்க்க கூடாது. ஆன்சர் தப்பாயிரும். சோ அதனால இப்போ கேசிக்கான ஃபார்முலால வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணி பாருங்க. Kc is equal to concentration of product square divided by concentration of reactants. கரெக்டா? இப்போ வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்றீங்க. நியூமரேட்டர்ல 0.8 வருதா? 0.8 the whole square divided by denominatorல 0.6 into 0.6. அப்போ நியூமரேட்டர்ல என்ன வரும்? டினாமினேட்டர்ல என்ன வரும்? ஆன்சர் சொல்லுங்க. You will get numeratorல you'll have 0.64. denominatorல you'll have 0.36. இத ரெண்டுத்தையும் கட் பண்ணா உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும்? இது ரெண்டுத்தையும் கட் பண்ணா உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும்? அப்ராக்சிமேட்டா ஒரு 1.7 1.8 வருதா? கரெக்டா? 36 டேபிள்ல இத கட் பண்ணீங்கன்னா 1.8 or 1.76 வருதா? கரெக்டா? சோ அதனால the correct answer is இங்க 1.78 கிடைச்சிருக்கு. சோ in equilibrium 1.6 இருந்துச்சுன்னா then Kc என்னவா இருக்கு? 64 இருக்கு. அதனால option B is the right answer. ஓகேவா? 0.5 கன்சியூம் ஆச்சுன்னா option B is the right answer. Fine. அடுத்ததா for a reaction, இங்க ஒரு reaction கொடுத்துட்டாங்க. relationship between Kp and Kc என்னன்னு கேட்டிருக்காங்க. ரொம்பவே ஈஸியான question. ட்ரை பண்றீங்களா? Yes. ரொம்பவே ஈஸியான question. ட்ரை பண்றீங்களா? எஸ். இங்க என்ன சொல்றாங்க? உங்களுக்கு ஒரு ரியாக்ஷன் கொடுத்தாங்க. ரிலேஷன்ஷிப் பிட்வீன் கேபியும் கேசியும் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ கேபி கேசிக்கான ரிலேஷன்ஷிப் என்னடா கண்ணா? we all know that Kp is equal to Kc into RT power delta Ng. கரெக்டா? இங்க டெல்டா Ng கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் டெல்டா Ngங்கிறது என்ன? நம்பர் ஆஃப் gaseous products minus gaseous reactants. இங்க gaseous product 2, gaseous reactants 4, இங்க ஒரு 3, இங்க ஒரு 1 4. அப்போ கட் பண்ணீங்கன்னா -4 அப்படின்னு வருமா? அது அப்படியே இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வேல்யூடா கண்ணா வரும்? -2. சாரி, -2வா? -2வா? இந்த -2 அப்படியே இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. You will get what option? Option B. And so yes, option B is the right answer. புரிஞ்சுச்சா? இந்த Kp Kc ரிலேஷன்ஷிப் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்த क्वेश्चन. For ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. increasing pressure will make what? இங்க பிரஷரை இன்க்ரீஸ் பண்ணா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ யோசிச்சு சொல்லுங்க. What will happen rakana? If you increase the pressure, what will exactly happen here? Lee-Chatelier's principle படி கேட்டிருக்காங்க. ட்ரை பண்ணி சொல்லுங்க. ஈஸிலி கவலைப்படாதீங்க. நான் அந்த क्वेश्चனை திருப்பி சொல்றேன். ஃபர்ஸ்ட் இந்த क्वेश्चனை ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ இத கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். What did they say? For ஒரு ரியாக்ஷன் கொடுத்தாங்க. பிரஷர் இன்க்ரீஸ் பண்ணா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்க யோசிச்சு பாருங்க. ரியாக்டன்ட் சைட்ல 4 moles of gases, ப்ராடக்ட் சைட்ல 2 moles of gases. அப்ப நான் பிரஷரை இன்க்ரீஸ் பண்ண என்ன நடக்கும்? அதிகமான குவான்டிட்டி இருக்கிற இடத்துல இருந்து மாலிகுல்ஸ் கம்மியான குவான்டிட்டிக்கு உருவாயிட்டு இருக்குமா? கரெக்டா? கரெக்டா? அப்ப the equilibrium will shift towards right and அதனால என்ன ஆகும்? நிறைய அமோனியா உருவாகுமா? கரெக்டா? எங்க பிரஷர் இன்க்ரீஸ் பண்ணோம்னா
high quantity ல இருந்து less quantity க்கு particles move ஆகும். Particles move ஆகுதுன்னா obviously இந்த கேஸ்ல product increase ஆகுமா? கரெக்டா? So அதனால obviously option B is the right answer. It will shift right and increase the ammonium yield. அதுக்கப்புறமா for an endothermic reaction N2 plus O2 gives 2NO. இங்க delta H இவ்வளவுன்னு சொல்லிட்டாங்க. Increasing temperature will cause what அப்படின்னு கேட்டிருக்காங்க. So யோசிச்சு பாருங்க, இது ஒரு endothermic reaction. Endothermic reactionல நம்ம temperature increase பண்ணா என்ன நடக்கும்? In case of an endothermic reaction, if temperature is increased, temperature increase ஆச்சுனா கண்டிப்பா reaction இதும் speed up ஆகுமா? கரெக்டா? In case of an endothermic reaction, temperature increase ஆனா கண்டிப்பா reactionம் speed up ஆகும். அப்ப அதனால என்னவாகும்? Obviously நமக்கு நிறைய reaction நடந்து நிறைய products கிடைக்கும். So Kc increase ஆகுது and equilibrium product இருக்கிற பக்கம் move ஆகுது. It is shifting towards the right. அதனால option B is the right answer. புரிஞ்சுச்சா? எத்தனை question வரும் மேம்? வேல், இன்னும் நிறைய question இருக்கு கண்ணா, இன்னும் நிறைய question இருக்கு, trust me. Okay? அடுத்ததா degree of dissociation and equilibrium constant ல இருந்து தான் இந்த question எடுத்திருக்கோம். நல்லா பாருங்க, for PCl5 gas PCl3 ஆவும் Cl2 ஆவும் மாறதுக்கு degree of dissociation alpha and initial moles வந்து 1 at pressure P. சரியா? இங்க Kp என்னங்கிறத கேட்டிருக்காங்க. degree of dissociation value கொடுத்துட்டாங்க, உங்களுக்கு number of moles கொடுத்துட்டாங்க, Kp கேட்டிருக்காங்க. ஸோ Kp எப்படி நான் கண்டுபிடிக்கிறது? இதுக்கு தான் நான் நேத்திக்கு ஒரு கான்செப்ட் சொல்லி தந்தேன், ஞாபகம் இருக்கா? which is ஒரு சம் கூட நம்ம போட்டோம். PCl5 gives PCl3 plus Cl2. அப்ப இனிஷியலா 1 mole of reactant இருக்குன்னு சொல்லியிருக்காங்களா? இனிஷியலா 1 mole of reactant இருக்குன்னு சொன்னாங்களா? கரெக்டா? கரெக்டா? அப்போ 1 0 0 after some time 1ல இருந்து ஆல்பா போயிடுச்சு. அந்த ஆல்பா எங்க போயிருக்கு? இங்க போயிருக்கு. கிளியரா? இது வரைக்கும் புரிஞ்சிச்சுல? இப்போ Kp-க்கான ஃபார்முலாவை இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணும். அவ்வளவுதான். Kp-க்கான ஃபார்முலாவை இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணும். சப்ஸ்டிட்யூட் பண்ணா உங்களுக்கு என்ன ஆன்சர் ஆக்கான வருது? Kp-க்கான ஃபார்முலாவை இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணும். சப்ஸ்டிட்யூட் பண்ணா என்ன ஆன்சர் வருது? கமெண்ட்ல சொல்லுங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. இங்க கட் பண்ண ஆல்பாவை தான் நான் இங்க ஆட் பண்ணியிருக்கேன். கரெக்டா? கரெக்டா? அப்போ total number of moles taken here is 1 minus alpha plus alpha plus alpha. இதுல இந்த மைனஸ் ஆல்பா பிளஸ் ஆல்பா கட் ஆயிடும். மிச்சம் என்ன இருக்கும்? 1 பிளஸ் ஆல்பா அப்படிங்கிற இந்த ஒரு வேல்யூ மட்டும்தான் இருக்கும். கரெக்டா? அப்படிங்கிற இந்த ஒரு வேல்யூ மட்டும்தான் இருக்கும். ரைட்டா? ரைட்டா? இப்ப என்ன பண்ணலாம்? பார்ஷியல் பிரஷர் ஃபார்முலா சப்ஸ்டிடியூஷன் சப்ஸ்டிடியூட் பண்ணோம்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்டா கண்ணா? obviously we will get option 1 which is alpha p divided by 1 minus alpha. Clear? Yes. Okay. அடுத்ததா நம்ம pH calculationக்கு தான் வந்திருக்கோம். pH calculation ரொம்ப ரொம்ப முக்கியம். It is very 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 repeated kind of question in your NEET exam. So அதனால நல்லா பார்த்து வச்சுக்கணும். Fine. இப்போ first question, what is the pH of a solution prepared by mixing 100 ml of 0.1 m HCl with 100 ml of 0.05 m of நம்மளுடைய NaOH. Clear? So questionல values already அவங்க கொடுத்துட்டாங்க. just நம்ம என்ன பண்ணா போதும்? அதுல substitute பண்ணா போதும். சரியா? ஈஸியா substitute பண்ணா போதும். first number of moles of HCl என்னன்னு பாத்துடலாமா?
இங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, we have 0.1 moles of HCl னு சொல்லிட்டாங்க. Similarly, எவ்வளவு moles of NaOH இருக்கு? 0.05 moles of NaOH இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்களா? கரெக்டா? கரெக்டா? ஸோ இப்போ இதை நம்ம எப்படி பண்ணணும், நம்ம இந்த என்டையர் ரியாக்ஷன்ல லிமிட்டிங் ஃபேக்டர் யாரு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ நல்லா கவனிச்சு பாருங்க, இந்த ரெண்டு இடத்துலையும் யார் லிமிட்டிங்கா இருக்காங்க? NaOH ஆப்வியஸ்லி கம்மியா இருக்கு, 0.05 இருக்கு. HCl is 0.1. அப்ப யாரு நமக்கு லிமிட்டிங்கா இருப்பா? NaOH is said to be limiting for us. சரியா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும், எக்ஸஸா HCl இருக்கு, அதோட மோலை கண்டுபிடிக்கணும். the mole will be 0.005. அடுத்ததா இதோட டோட்டல் வால்யூமை கண்டுபிடிக்கணும். ரெண்டும் 100 லிட்டர் ml இருக்கிறதுனால டோட்டலா 200 ml which is 0.2 லிட்டர் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இப்ப நம்ம பண்ண வேண்டிய விஷயம்லாம் ஒன்னே ஒண்ணுதான், நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கக்கூடிய H+ ஓட வேல்யூவை இந்த 0.2 அப்படிங்கிற இந்த லிட்டர் வேல்யூவால டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணா நமக்கு ஒரு யூனிட் கிடைக்கும். இந்த யூனிட்டை என்ன பண்ணும், pH ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணணும். அவ்வளவுதான், சப்ஸ்டியூட் பண்ணா நமக்கு ஆன்சர் கிடைக்கும். மேபி 1.5 1.6 அந்த மாதிரி கேட்கலாம். அப்படி கிடைச்சிச்சுன்னா we are shifting it to the nearest wholesome value which is 1.70. கிளியரா? புரிஞ்சுச்சா? அடுத்ததா பஃபர் சொல்யூஷன். ஒன்ஸ் அகெயின் சொல்றேன், பஃபர் சொல்யூஷன் கொஞ்சம் முக்கியம். இட் இஸ் ஹை வெயிட்டேஜ் அண்ட் இட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால இந்த ஒரு பஃபர் சொல்யூஷனை நம்ம இப்போ சால்வ் பண்ணி பார்க்கலாம். So yes, இப்போ இந்த கொஸ்டினை கொஞ்சம் நல்லா கவனிச்சு பாருங்களேன். இந்த கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்க, a buffer solution contains 0.1 m of acetic acid and 0.1 m of அதோட salt. Okay, if pK of CH3COH is இவ்வளோ, then pH of the buffer எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரொம்பவே ஈஸியான கொஸ்டின், ட்ரை பண்ணி பாருங்க. ஸ்ரீகுட்டி, okay my dear, no worries, but please ensure that you take care of your health. சரியா? ரைட்டா? இப்போ டிகனா என்ன ஃபார்முலாடா, pH கான ஃபார்முலாவா? pH கான ஃபார்முலா ஒண்ணு இல்ல, மைனஸ் log of concentration of H+. சரியா? இதுவே POH னா மைனஸ் log of concentration of OH-. ஓகேவா தர்ஷினி? ரைட்? இஸ் இட் கிளியர்? சரி, இப்போ இந்த கொஸ்டினை சால்வ் பண்ண பாருங்களேன். வெரி குட் தமிழரசி ஆல்ரெடி ஆன்சர் சொல்லிட்டாங்க. வாட் அபவுட் அதர்ஸ்? டிகனா நமக்கு ஹெண்டர்சன் ஹசல்பர்க் ஈக்குவேஷன் தெரியும், கரெக்டா? நம்ம எல்லாருக்கும் ஹெண்டர்சன் ஹசல்பர்க் ஈக்குவேஷன் தெரியும். அந்த ஈக்குவேஷன் என்ன? pH is equal to pKa plus இது கூட வேற யாரெல்லாம் வருவா? log of salt by acid. இப்போ இங்க கொஞ்சம் கவனிச்சு பாருங்க, இங்க வேல்யூஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்களா? கரெக்டா? நம்மளோட ஆசிடோட கான்சென்ட்ரேஷன், நம்மளோட சால்ட்டோட கான்சென்ட்ரேஷன், நம்மளோட pKa வேல்யூ எல்லாம் கொடுத்துட்டாங்களா? அப்ப இத அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா pKa வேல்யூ இஸ் 4.74 பிளஸ் log of சால்ட்டோட கான்சென்ட்ரேஷனும் 0.1 தான், உங்களோட இவனோட கான்சென்ட்ரேஷனும் 0.1 தான். ஸோ 0.1 டிவைடட் பை 0.1. 0.1 கேன்சல் ஆயிருவா. அப்ப log of 1 is none other than 0. கரெக்டா? அப்ப உங்களோட வேல்யூ என்ன? 4.74. அவ்வளவுதான். 4.74 is the right answer. கிளியரா? புரிஞ்சுச்சா? கொஸ்டின் பார்க்க பெருசா இருக்கும்,
பட் சால்வ் பண்ணீங்கன்னா அந்த மாதிரி ஈஸியான கொஸ்டின் இருக்கவே இருக்காது. சரியா? இந்த மாதிரி தான் ஈக்லிபிரியத்துல கேட்பாங்க. So come on guys, we will move on to the next. அடுத்ததா common ion effect. Common ion effect is once again frequently asked and அதுலயும் இந்த question ரொம்ப ரொம்ப முக்கியம். So இந்த questionல என்ன பண்ணிருக்காங்க? questionல என்ன பண்ணிருக்காங்க? degree of dissociation of acetic acid வந்து இவ்வளோ in water when 0.1 m of CH3COONA is added, அப்போ இதோட degree of dissociation என்னங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. கரெக்டா? ஸோ பேசிக்லி இங்கேயும் பஃபர் சொல்யூஷன் தான் உருவாக்க பார்த்துருக்காங்க. பட் இங்க என்ன நடக்கும்டாக்கண்ணா, இங்க ரெண்டு இடத்துலயும் காமன் அயான்ஸ் இருக்கா? கரெக்டா? கரெக்டா? இங்க ரெண்டு அயான்ஸ் இந்த ரெண்டு இடத்துலயும் CH3COO CH3COOங்கிற காமன் அயான் இருக்கா? ஆமா, காமன் அயான் இருக்குதா? அப்ப என்ன பண்ணலாம்? ஓகே, காமன் அயான் இருக்கு. அப்ப என்ன நடக்கும்? பொதுவா ஏதோ ஒரு விஷயத்தை ஆட் பண்ணணும்னா, if the added one's concentration is high, the equilibrium will shift towards left. இது வந்து நம்ம லீச் அண்ட் லியஸ் பிரின்சிபல்ல சொன்ன ஒரு விஷயம். கரெக்டா? பட் இங்க H plus கம்மியா இருக்கா? when compared to this, H plus is very very less. கரெக்டா? கரெக்டா? அப்போ H plus கம்மியா இருக்குன்னா obviously என்ன நடக்கும்? if H plus is low, அதனால அயனைசேஷன் லோ ஆகும் and அதனால டிசோசியேஷனும் லோ ஆகும். கரெக்டா? கரெக்டா? அப்ப இங்க ஆக்சுவலா என்ன நடக்குது? காமன் அயான் எஃபெக்ட் இருக்கிறதுனால நம்மளோட இந்த அயானிக் ரேஞ்ச் ஆர் டிஸ்ட்ரிபியூஷனை வந்துட்டு காமன் அயான் சப்ரஸ் பண்ணுது. புரிஞ்சுச்சா? கிளியரா? அடுத்ததா சால்யுபிலிட்டி ப்ராடக்ட். ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு கான்செப்ட், பட் ஹை வெயிட்டேஜ் கான்செப்ட். இங்க கொஞ்சம் இதை நல்லா பாத்துக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ அடுத்ததா சால்யுபிலிட்டி ப்ராடக்ட். சால்யுபிலிட்டி ப்ராடக்ட்ல இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு நல்லா பாருங்களேன். the molar solubility of AG2CrO4 is S moles. சரியா? இதோட KSP வேல்யூ என்ன, KSP எக்ஸ்பிரஷன் என்ன அப்படிங்கிற மாதிரி தான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஸோ இதோட KSP எக்ஸ்பிரஷன் எப்படிதான் நான் எழுதலாம்? எப்படி எழுதலாம்? ஃபர்ஸ்ட் இத நான் தண்ணியில கரைக்கிறேன். தண்ணியில கரைச்சேனா இது 2 Ag பிளஸ் ஆகும், ஒரு CrO4 2 மைனஸ் ஆகும். தெரியுமா? கரெக்டா? கரெக்டா? அப்போ இங்க டோட்டலா எத்தனை ஏஜிஸ் இருக்கு? 2 ஏஜிஸ் இருக்கு. கரெக்ட் தானே? கரெக்ட் தானே? சோ இந்த 2 ஏஜிஸ்க்கு solubility product என்னன்னு பாத்தீங்கன்னா it is 2s square. இந்த ஒரே ஒரு அயானுக்கு solubility product பாத்தீங்கன்னா it is s. இப்போ நான் 2s ஸ்கொயரையும் s 2s the whole ஸ்கொயரையும் s ஐயும் மல்டிப்ளை பண்ண போறேன். இது ஆல்ரெடி 4s ஸ்கொயரா இருக்கும், அது கூட இன்னொரு s-ம் சேர்ந்துச்சுன்னா 4s கியூபா மாறும். கரெக்டா? கரெக்டா? சோ 4s கியூப் எங்க இருக்கு? 4s cube எங்க இருக்கு? obviously நம்ம ஆப்ஷன் B ல தான் இருக்கு. சோ அதனால ஆப்ஷன் B is the absolute correct answer. அடுத்த question, hydrolysis of salt, pH of salt பொறுத்த question. yes, pH of salt பொறுத்த question. so இத நீங்க ரொம்ப டீடைல்டா பார்க்கணும். a solution of sodium acetate in water is, இது எதுக்கான எக்ஸாம்பிள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது அசிடிக்கா, பேசிக்கா, நியூட்ரலா அப்படிங்கிறதையும் கேட்டிருக்காங்க. ஸோ யோசிச்சு சொல்லுங்க பாப்போம். டிக்கனா இங்க சோடியம் அசிட்டேட்டை தண்ணியில ஆட் பண்றாங்க. தண்ணியில ஆட் பண்ணும்போது என்ன ஆகும்? இது ஆப்வியஸ்லி சோடியம் அயானையும் இந்த காம்ப்ளெக்ஸையும் பிரிச்சு தரும். இங்க சோடியம் அயான், இஸ் இட் கோயிங் டு ஹைட்ரலைஸ்? yes, sodium ion, is it going to hydrolyze? it is not going to hydrolyze. ஏன்னா அங்க ஒரு ஸ்ட்ராங்கான பேஸ் கேட்டையான அவன் இருக்கான். சரியா? அப்ப நான் என்ன பண்றேன், அதுக்கு பதிலா இங்க H plus ஆட் பண்ண பாக்குறேன். ஓகேவா? so I am trying to add H plus. இந்த H plus வந்து நம்ம வாட்டர் மாலிகூல்ஸ்ல இருந்து வந்துச்சு. கரெக்டா?
அப்ப இங்க H பிளஸும் இங்க OH மைனஸும் ஆட் ஆக பார்க்கும். இப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க ஃபர்ஸ்ட் அசிட்டிக் ஆசிட் கூட வேற யாரும் இல்ல, சோடியம் தான் இருந்துச்சு, சால்ட்டா இருந்துச்சு. சால்ட்டா இருந்த வரைக்கும் அதோட pH கம்மியா? எஸ், pH வந்து நியூட்ரலைஸ்டா இருந்துச்சா? கரெக்டா? கரெக்டா. பட் இப்போ அது அயானாவும் காம்ப்ளெக்ஸா மாறினதுனாலும் pH பிரிஞ்சு கிடக்குது. இந்த இடத்துல always remember this is a weak salt. இது ஒரு வீக்கான சால்ட். இந்த வீக் சால்ட் கூட நான் என்ன பண்றேன், ஒரு if in case ஒரு ஸ்ட்ராங்கான பேஸ ஆட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். கரெக்டா? ஏன்னா NaOHங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான பேஸ். கரெக்டா? இந்த ஒரு ஸ்ட்ராங் பேஸ ஆட் பண்றேன்னு வச்சுக்கோங்க. அப்ப ஆப்வியஸ்லி எனக்கு இங்க கிடைக்கக்கூடிய சொல்யூஷன் அசிடிக்கா இருக்குமா, பேசிக்கா இருக்குமா? NaOH is strong, CH3COOH is weak. அப்ப weak acid strong base, weak acid strong base. என்னோட ரியாக்ஷன் ஆர் என்னோட ப்ராடக்ட்டும் கண்டிப்பா பேசிக்கா இருக்கும். ஸோ அதனால ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். புரிஞ்சுச்சுங்களா? கிளியரா? எஸ், எங்கேயாச்சும் டவுட் வருதுன்னா கேட்டுக்கோங்க, I'll clarify it. ஓகே, அடுத்ததா assertion and reasoning type of question. இங்க நல்லா பாருங்க. Adding an inert gas at constant volume to an equilibrium mixture does not shift the equilibrium. கண்டிப்பா ஷிஃப்ட் பண்ணாது. Adding an inert gas at constant volume does not change the partial pressures or concentration of reactant and product. இதுல என்னதான் சொல்ல வரா? அசர்ஷன் ஒரு மாதிரி இருக்கு, ரீசன் ஒரு மாதிரி இருக்கு. யோசிச்சு பாருங்க. இஸ் இட் ட்ரூ ஆர் வாட்? நல்லா யோசிச்சு பாருங்க. அட் அ கான்ஸ்டன்ட் வால்யூம் நான் ஒரு இனர்ட் கேஸ ஆட் பண்றேன்னா அது என்ன பண்ணும்? ஆப்வியஸ்லி என்ன பண்ணும்? நம்மளோட பார்ஷியல் பிரஷரை மாத்துமா? பார்ஷியல் பிரஷரை மாத்தாது. நம்மளோட ஈக்லிபிரியம் மிக்சரை மாத்துமா? ஈக்லிபிரியம் மிக்சரை மாத்தாது. அப்ப அது என்னதான் பண்ணும்? அது at constant value நம்ம பார்ஷியல் பிரஷரையோ கான்சென்ட்ரேஷனோ மாத்த பார்க்கும். கரெக்டா? they will try to make them into ions and அடுத்த வழி either partial pressure or concentration பிரிக்க பார்க்கும். so அதனால obviously option A is the right answer. Both are said to be true and reason is a correct explanation of assertion. Clear? புரிஞ்சுச்சா? அடுத்த question. A graph of Kc versus 1 by T Van Hoff factor gives a straight line with a positive slope. அப்ப நம்மளோட கிராஃப் பார்க்க எப்படி இருக்கு? உங்க கிராஃப் எப்படி தந்திருக்காங்க? அந்த கிராஃப் பார்க்க இப்படி ஸ்ட்ரெயிட்டா பாசிட்டிவ் ஸ்லோப்போட இருக்கு. கரெக்டா? இந்த ரியாக்ஷன் என்ன விதமான ரியாக்ஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. So let me know the answers in the comment section டாக்கண்ணா. இது என்ன விதமான ரியாக்ஷனா இருக்கலாம்? ஆப்வியஸ்லி இங்க நிறைய எக்ஸோவா எண்டோவாங்கிற டவுட் தான் இருக்கும். கரெக்டா? சோ ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க. பியா? யோசிச்சு சொல்லுங்க. பியா கன்ஃபார்மா? சோ இப்போ இந்த क्वेश्चन நல்லா கவனிச்சு பாருங்களேன். இந்த क्वेश्चनல என்ன சொல்லியிருக்காங்க? நமக்கு ஒரு வேன் ஹாஃப் ஈக்குவேஷன் இருக்கு. அந்த வேன் ஹாஃப் ஈக்குவேஷன் ஒரு ஸ்ட்ரெயிட் லைனை தருதுன்னு சொல்லியிருக்காங்களா? கரெக்டா? அப்ப இந்த ஸ்ட்ரெயிட் லைனோட ஸ்லோப் என்ன? மைனஸ் டெல்டா H0 டிவைடட் பை R. கரெக்டா?
எஸ், இப்போ இந்த வேல்யூ 0 ஆகுதுன்னா ஆப்வியஸ்லி நம்ம டெல்டா ஹெச்சும் it should be what? It should be less than 0. அதனால இது எண்டோதெர்மிக்கா எக்ஸோதெர்மிக்கான்னு கேட்டீங்கன்னா எக்ஸோ will prevail. இது ஒரு எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். அடுத்ததா இங்க டெம்பரேச்சர் ஆர் ப்ரெஷர்னால ஏதாச்சும் மாற்றங்கள் வருதா? they can always remember ஒரு எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷனை பொறுத்தவரை ஒரு எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷனை பொறுத்தவரை எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன்ல என்னதான் நடக்கும்? என்ன நடக்கும்? your Kc value increases when temperature decreases. இந்த ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்பவுமே இந்த ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் அண்ட் டெம்பரேச்சரோட கிராஃப் மேல் நோக்கி இன்க்ரீஸ் ஆகி போகுதுன்னா அது எக்ஸோ, இல்ல கீழ் நோக்கி இப்படி இருக்குன்னா அது எண்டோ. சரியா? அப்ப எக்ஸோவா இருந்துச்சுன்னா டெம்பரேச்சர் குறைய குறைய ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் இன்க்ரீஸ் ஆயிட்டே தான் இருக்கும். அதனால the correct answer is obviously option A. சரியா? அடுத்த question, match each equilibrium with the correct Kc expression. இது match the following, so I'm not going to shift you here. சரியா? ஃபைனலா ஒரு ரியாக்ஷன் கொடுத்திருக்காங்க. அதுல கான்சென்ட்ரேஷன் ஆஃப் A, கான்சென்ட்ரேஷன் ஆஃப் B, கான்சென்ட்ரேஷன் ஆஃப் C, கான்சென்ட்ரேஷன் ஆஃப் D கொடுத்திருக்காங்க. QC அண்ட் டைரக்ஷன் ஆஃப் த ரியாக்ஷன் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ QC கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரே ஒரு ஃபார்முலா, QC is equal to concentration of product divided by concentration of reactant. கரெக்டா? கூடவே இந்த ரியாக்ஷன் எந்த டைரக்ஷன்ல போகுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதற்கான ஆன்சரையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சரியா? கிளியரா? So let me know the answers. டிகனா கொஞ்சம் நல்லா பாருங்களேன். இங்க ABCD என்ன ஃபேஸ்ல இருக்குன்னே சொல்லல. இந்த ஃபேஸ பத்தி சொல்லாத வரைக்கும் until or unless they say about the phase உங்களால வேல்யூஸை டிட்டர்மைனே பண்ண முடியாது. அது சாலிடா லிக்விடா கேஸாங்கிறத மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, if I am considering some as gas and some as reactant, then என்னோட கோஷியன்ட் வேல்யூ 6.25 வந்திருக்கணும். தென் கோஷியன்ட்டையும் கேசியும் கம்பேர் பண்ணேன்னா கோஷியன்ட் கம்மியா இருக்கும். which means இது in order to reach equilibrium அது கண்டிப்பா ஃபார்வர்ட் டைரக்ஷனுக்கு மூவ் பண்ணும். சரியா? பட் ஆனா இந்த கொஸ்டின் தப்பு. ஏன்? உங்க ரியாக்டன்ஸோட ஃபேஸ் அவன் கொடுக்காத வரைக்கும் நம்மளால Q and KC, KP and KC ரிலேஷன்ஷிப்லாம் சொல்லவே முடியாது. புரிஞ்சுச்சா? Is it clear டாக்கனா? I know ஈக்லிபிரியம் கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்கும். Why? Because நம்மளும் ஈக்லிபிரியத்தோட போர்ஷனை ஃபுல்லா முடிக்கல. கரெக்டா? ஸோ அது ஒன்ஸ் நம்ம ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஃபேர் ஐடியா கிடைக்கும். ஓகே, எஸ். ஸோ இப்போ I'll give you guys a very short break. மேம் எதுக்கு மேம் அடிக்கடி பிரேக்? ஏன்னா I know these parts are very tiring. உங்களுக்கு மென்டலி டயரிங்கா இருக்கும். என்னடா இது போட்டுட்டே இருக்குமேங்கிற மாதிரி இருக்கும். ஸோ பட் இது பண்ணாதான் உங்க ரிவர்ஸ் இன்ஜினியரிங் ஆக்டிவேட் ஆகி உங்களால நிறைய விஷயத்த கம்மியான நேரத்துல படிக்க முடியும். சரிங்களா? ஸோ ப்ளீஸ் என்ஷூர் தட் யூ ஆர் டேக்கிங் இன்னஃப் பிரேக்ஸ். தென் அண்ட் தட் பிரேக் எல்லாம் நான் உங்களுக்கு தர மாதிரி இருக்கும். நீங்க பிரேக்கு போய் கரெக்ட் டைமுக்கு வந்தா மட்டும் போதும். சரியா? ஸோ ஹியர் I'm going to give you a proper break. So எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்றீங்க? பிரேக் முடிச்சு எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்றீங்க டாக்கனா? ஓகே, ஸோ நீங்க எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னு சொல்லுங்க. ஓகேவா? ஸோ எத்தனை மணிக்கு டான்னு வரீங்கன்னு சொல்லுங்க. Meanwhile, please remember this target
likes நான் எத்தனை likes வந்துச்சுன்னு கூட பார்க்கல. But yes, I'm keeping target likes to be 150. 150 ரீச் பண்ண முடியுமா அப்படின்னு நம்ம பார்ப்போம். சரியா? And yes, எத்தனை மணிக்கு வரீங்க? 4 o'clock. 4:10. What is the time now? Okay, da can I have 15 minutes of break? And now it's 55, Leah. Be back by 4:10. Okay, va? So, எல்லாரும் 4:10 குள்ள வந்துருங்க. Please be back on time. சரியா? 4:10 க்கு வந்துருங்க டாக்கனா. Yes, wonderful, wonderful டாக்கனா. 115 likes reach. இன்னும் 150 தானே, கொஞ்சம் தானே இருக்கு. தட்டி விட்டுருங்க. சரியா? So மறக்காம எல்லாரும் break போயிட்டு வாங்க. I'll see you after the break. 4:10 க்கு அப்புறமா பார்க்கலாம். சுகனா எனக்கு லீடர் போர்டு இன்னும் கிடைக்கல. Once I get it, I'll update you. சரிங்களா? I'll get it soon. Once I get it, I'll update you. Okay?
Hello, 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 hello. Am I audible? Am I visible? எல்லாத்தையும் டக்குன்னு சொல்லுங்க. சட்டுன்னு நம்ம செஷன் ஆரம்பிக்க போறோம். And yes, we still have 3 more chapters left. So most probably ஒரு 7 o'clock, 8 o'clock குள்ள நம்மளோட இந்த full marathon நம்ம முடிக்க போறோம். So are you all excited? கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம். Because seriously ரக்கனா இந்த அளவுக்கு ரொம்ப யூனோ இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு யாராச்சும் பண்ணியிருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. பட் we are doing it and I'm damn sure that this session is going to be very very fruitful for you. But trust the process. அது மட்டும்தான் நான் சொல்லுவேன். Trust the process. ஒரே ஒரு இடத்துல மட்டும் அப்படியே நின்று போயிடாதீங்க. You really have to focus on multiple places. சரியா? ஸோ இப்போ நம்ம பேசிக் லெவல்ல இருந்து கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் ஆரம்பிச்சிருக்கோம். அடுத்ததா இன்டர்மீடியேட்டுக்கு வரும். அதுக்கப்புறமா வில் கோ டு த அட்வான்ஸ்ட் வெர்ஷன். அப்படிதான் நம்மளோட ரிவிஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் ஒர்க் ஆக போகுது. அண்ட் ஒன்ஸ் யூ டூ இஸ் இதோட இன்டர்மீடியேட்ல கான்செப்சுவல் ரிவிஷனும் வரும். சரியா? எப்படி ஒரு சாப்டர் 5 minutesல 10 minutesல படிக்கிறது, எப்படி அதை ரிவைஸ் பண்றது, நிறைய கான்செப்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்ஸுமே வரும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம அடுத்த ஒரு 15 daysல பண்ண போறோம்னு சொல்லும்போது யூ கைஸ் ரியலி ஹாவ் டு பி ஆன் த டிப் ஆஃப் டோஸ் ஸோ தட் நம்ம மேக்சிமம் மேசிவ் ரிசல்ட்ஸையும் இந்த நேரத்தில் ப்ரொடியூஸ் பண்ணலாம். சரியா? ஸோ எல்லாரும் தயாரா? நான் இப்போ அடுத்ததா ரிடாக்ஸ் சாப்டர் தான் போறேன். ரிடாக்ஸ்க்கு அப்புறம் கடைசியா நம்ம பார்க்கக்கூடிய அந்த 2 சாப்டர்ஸ்ங்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆர்கானிக் சாப்டர்ஸ், ஹை வெயிட்டேஜ் சாப்டர்ஸ். ஒன்று ஜிஓசி, இன்னொன்று நம்மளோட ஹைட்ரோகார்பன்ஸ். ஓகேவா? ஸோ எஸ் 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 ஜஸ்ட் கிவ் யூ a minute of time so that நான் இதை எடுத்துக்கிறேன். ஓகே, ஓகே. Hi Sadhana, welcome back. Yes, thank you தமிழரசி. வெல்கம் பேக் ஷாஹித். ஸோ இப்போ நம்ம ரிடாக்ஸ் ரியாக்ஷனோட கொஸ்டின்ஸ் தான் ஆரம்பிக்க போறோம். ஸோ இப்பவே டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன், ஜிஓசில எல்லாம் நம்ம நிறைய கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். பிகாஸ் உங்களுக்கே தெரியும் ஜிஓசிலாம் போர்ஷன்ஸ் அதிகம்னு. சரியா? ஸோ அந்த இடத்துல ஐ வாண்ட் மேக்ஸிமம் எனர்ஜி ஃப்ரம் ஆல் ஆஃப் யூ. எஸ், பர்ஃபெக்ட் மை டியர். ஸோ எஸ், இப்போ நம்மளோட போர்ஷனுக்குள்ள போறோம். அண்ட் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய பார்ட் தான் நம்மளோட ரிடாக்ஸ் ரியாக்ஷன். டிக்கனா ரிடாக்ஸ் ரியாக்ஷனை பொறுத்தவரை ஆக்சிடேஷன் நம்பர், அதை பேலன்ஸ் பண்றது, ஹாஃப் ரியாக்ஷன், டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன், அப்புறம் இந்த 4 விஷயம் தான் மெயினா இம்பார்ட்டன்ட். அண்ட் இந்த ரிடாக்ஸை நீங்க எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி கூட ரிலேட் பண்ணி படிப்பீங்க. ஸோ இது படிச்சீங்கன்னா எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி உங்களுக்கு ஈஸியா இருக்கும். நான் ஆல்ரெடி டீச் பண்ணியிருந்தேன் இல்லையா? ஸோ அந்த ஃபோக்கஸ்ல ரைட். ஸோ இப்போ நீங்க என்ன பண்ணணும்னா யூ ஹாவ் டு ஸ்டார்ட் வித் ஆக்சிடேஷன் ஸ்டேட் கால்குலேஷன். ஒரு மாலிகல் கொடுத்தாங்கன்னா அதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை எப்படி கால்குலேட் பண்றது, அதுக்கு நான் ரிடாக்ஸ் சொல்லி தரும்போது உங்களுக்கு ஒரு ஆர்டர் சொல்லி தந்திருந்தேன். ஞாபகம் இருக்கா? ஆல்கலே மெட்டல்ஸா இருந்தா அவங்க எங்க இருந்தாலும் அவங்களோட ஆக்சிடேஷன் நம்பர் +1. ஆல்கலே எர்த் மெட்டல்ஸா இருந்தா அவங்க எங்க இருந்தாலும் அவங்க ஆக்சிடேஷன் நம்பர் +2. இதுவே குரூப் 13 to 18 இருக்கிறவங்களோட ஆக்சிடேஷன் நம்பர் அவங்களோட குரூப் நம்பர் -10. தென் ஃப்ளூரினுக்கு அது எங்க இருந்தாலும் அதோட ஆக்சிடேஷன் நம்பர் -1. அதே மாதிரி ஹைட்ரஜன் மெட்டல் கூட வருதா, நான் மெட்டல் கூட வருதா? மெட்டல் கூட வந்தா it is -1.
non-metal கூட வந்துச்சுனா it is +1 and finally oxygen பொறுத்தவரை general casesல இது -2 but அது peroxide வந்துச்சுனா in that case it is -1 and அது superoxide வந்துச்சுனா if it is coming with our alkali metals சரியா இந்த KO2 typesல LiO2 typesல எல்லாம் வருதுனா then in that case it value goes down to -12 சரியா so இந்த oxidation numbers வச்சு தான் நம்ம இப்போ விளையாட போறோம் so here we go with the very first question இங்க potassium dichromate ல K2Cr2O7 ல குரோமியமோட oxidation number என்னன்னு கேட்டிருக்காங்க so இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் நம்மளோட potassium dichromate ஓட ஃபார்முலாவை எழுதிக்கலாம் இங்க டோட்டலா 2 பொட்டாசியம் இருக்கா பொட்டாசியத்துக்கு ஒரு பொட்டாசியத்துக்கு +1 னா ரெண்டுத்துக்கு +2 Cr 2 இருக்கா வேல்யூ தெரியாது 2x ஆக்சிஜன் A இருக்கா ஆக்சிஜன் A இருந்துச்சுனா the value is going to be -14 equals 0 அப்போ இது ரெண்டும் சேர்ந்தா 2x -12 equals 0 2x is equal to 12 அப்ப x is equal to 6 இங்க குரோமேட்டோட oxidation number என்ன 6 and so the correct answer is obviously option C நம்ம இத அப்படியே இங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் yes நம்மளோட ஆப்ஷன்லயும் ஆப்ஷன் C தான் கொடுத்திருக்காங்க கிளியரா புரிஞ்சுச்சா டவுட் இல்லல ஓகே இப்போ அடுத்ததா நம்ம என்ன பண்ண போறோம் we are going to move with the other set of question இங்க பாருங்க the oxidation state of oxygen in OF2 ல oxidation oxygen state என்ன OF2 fluorine எங்க வந்தாலும் அதுக்கு -1 தான் அப்போ இங்க ரெண்டு fluorine இருக்கு அதுக்கு -2 னா ஆக்சிஜனுக்கு இந்த கேஸ்ல +2 கொடுத்தே ஆகணும் வேற வழியே இல்ல அதனால obviously option D is the right answer அடுத்ததா இந்த ரியாக்ஷன் ஒரு ரியாக்ஷன் கொடுத்துட்டாங்க இதுல ஆக்சிடைசிங் ஏஜென்ட் யாரு ரெடியூசிங் ஏஜென்ட் யாருன்னு கேட்டிருக்காங்க ஆக்சிடைசிங் ஏஜென்ட் தன்னைத்தானே ரெடியூஸ் பண்ணிக்கும் ரெடியூசிங் ஏஜென்ட் தன்னைத்தானே ஆக்சிடைஸ் பண்ணிக்கும் கரெக்டா சோ இந்த ரியாக்ஷனை பாருங்க MnO4- ல மாங்கனீஸோட வேல்யூ என்ன x - 8 is equal to -1 கரெக்டா x - 8 is equal to -1 நில்லுங்க நான் இத I'll do one thing என்ன ஒரு கால கொடுமை சரி இதை எழுதித்தான் ஆகணுமா so the equation was MnO4- plus Fe2 plus gives Mn2 plus and Fe3 plus கரெக்டா இப்போ நீங்க நல்லா கவனிங்க உங்களோட Fe ஓட வேல்யூ 2+ ல இருந்து 3+ க்கு மாறி இருக்கு கரெக்டா from 2+ it has become 3+ அப்ப இது ஆக்சிடைஸ் ஆயிருக்கா ரெடியூஸ் ஆயிருக்கா நல்லா பார்த்து சொல்லுங்க obviously it has been oxidized அடுத்ததா MnO4- பாருங்க Mn க்கு x ன்னு வெச்சிட்டோம்னா x - 8 is equal to -1 அப்ப x ஓட வேல்யூ என்னாச்சு -1 அந்த சைடு போச்சுனா +8 ஆகும் +8 உம் -1 சேர்ந்தா +7 சோ இதோட வேல்யூ +7 ல இருந்து இங்க +2 ஆ மாறி இருக்கு which means the value is reduced and it is being reduced இப்போ நான் சொன்ன மாதிரி தன்னைத்தானே ஆக்சிடைஸ் பண்றோம் பேர் reducing agent தன்னைத்தானே ரெடியூஸ் பண்றோம் பேர் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் அப்ப இங்க யார் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் நம்மளோட manganese is our oxidizing agent reducing agent யாரு Fe2+ so அதனால option B is the right answer clear புரிஞ்சுச்சாடா yes doubt இல்லல okay இப்போ அடுத்ததா பேலன்சிங் பை ஆக்சிடேஷன் நம்பர் மெத்தட் நம்ம ஆக்சிடேஷன் நம்பர் மெத்தட் வழி நம்ம இந்த என்டையர் ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ண போறோம் சோ அதை எப்படி பேலன்ஸ் பண்ணலாம்
பாருங்க இப்போ இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கொடுத்தாங்களா இதோட கோஎஃபிஷியன்ட்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணுமா கரெக்ட்டா you have to find the coefficient for HCl இப்போ HCl ல ஹைட்ரஜன் குளோரினை மட்டும் பேலன்ஸ் பண்ணா போதும் சோ பேலன்ஸ் பண்ணி எனக்கு ஈக்குவேஷன் என்ன வரும்னு சொல்லுங்க பாப்போம் நானும் சால்வ் பண்ணி காமிக்கிறேன் நீங்களும் சால்வ் பண்ணி சொல்லுங்க நானும் சால்வ் பண்ணி காமிக்கிறேன் நீங்களும் சால்வ் பண்ணி சொல்லுங்க பாத்தறலாமா shall we yes so இங்க குளோரினை ஃபர்ஸ்ட் பேலன்ஸ் பண்ணனும் ஏனா இங்க ஒரு குளோரின் பட் இங்க 1 2 3 4 5 குளோரின் இருக்கு கரெக்ட்டா சோ அத தானே ஃபர்ஸ்ட் பேலன்ஸ் பண்ண வேண்டியது இருக்கும் அதத்தானே பேலன்ஸ் பண்ண வேண்டியது இருக்கும் சோ ஃபர்ஸ்ட் அத நம்ம பேலன்ஸ் பண்ற மாதிரி இருக்கும் ஓகேவா சோ ஃபர்ஸ்ட் நீங்க குளோரினை பேலன்ஸ் பண்ணுங்க once you finish with chlorine then எப்பவும் போல ஆக்சிஜன் அப்புறம் ஹைட்ரஜனை பேலன்ஸ் பண்ணுங்க பேலன்ஸ் பண்ணீங்கன்னா you will get the answer சரியா சோ இப்போ ட்ரை பண்ணி பார்க்கலாமா இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் நம்மளோட manganese +7 ஸ்டேட்ல இருந்து +2 ஸ்டேட்டுக்கு போகுது +7 to +2 அப்போ reduces by a factor of 5 குளோரினை பாருங்க குளோரின் எங்க இருந்து எங்க போகுது குளோரின் -1 ல இருந்து it is moving on to 0 state கரெக்ட்டா அப்போ நான் இங்க இவனை தான் எடுத்துக்கிறேன் it is going from -1 to 0 state which means +1 வந்திருக்கு அப்ப இத பேலன்ஸ் பண்ண இந்த HCl or chlorine இருக்கிற இடத்துல மட்டும் 5 போட்டா போதும்ல கரெக்ட்டா இங்கேயும் 5 இங்கேயும் 5 குளோரினுக்கு 5 போட்டாச்சு நெக்ஸ்ட் அதுக்கு மேல என்னடா கணா பண்ணனும் சொல்லுங்க 5 மட்டும் போட்டா போதுமா யோசிச்சு பாருங்க இந்த ஈக்குவேஷனை நம்ம ஓவராலா பேலன்ஸ் பண்ணோம் இல்லையா கரெக்ட்டா இந்த ஈக்குவேஷனை நம்ம ஓவராலா பேலன்ஸ் பண்ணோம் இல்லையா அப்படி ஓவராலா பேலன்ஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபைனலி the equation will be somewhat like this 2KMNO4 16 HCl reactant side வர மாதிரி இருக்கும் and so எத்தனை HCl தேவை 16 HCl தேவைப்படும் புரிஞ்சுச்சுங்களா yes water balance பண்ணனும் yes it is 10 only I was asking for that one lead akana water balance பண்ணனும் hydrogen balance பண்ணனும் I mean oxygen water வச்சு balance பண்ணனும் so இதெல்லாம் நீங்க பண்ணீங்கன்னா you will get 16 in total சரியா அடுத்ததா half reaction method வழி நீங்க acidic mediateல ஒருத்தனை பேலன்ஸ் பண்ண போறீங்க so the equation is very easy ஓகேவா சோ உங்களுக்கு ஒரு குட்டியோண்டு ஈக்குவேஷனை தந்துட்டு அத பேலன்ஸ் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க இதை எப்படி பேலன்ஸ் பண்ண முடியும் கண்ணா let me know இதை எப்படி பேலன்ஸ் பண்ண முடியும் ரொம்ப ஈஸி ரொம்ப அசால்ட்டா பண்ணிடலாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இங்க MnO4 Mn2+ மாறுது கரெக்ட்டா அப்ப MnO4- தான் அதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் 7ல இருந்து அது 2 மாறுது அப்போ டோட்டலா எத்தனை எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் 5 எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் இங்க 5 எலக்ட்ரான் எங்க இருக்கு இங்கேயும் இருக்கு கரெக்ட்டா சோ இது அசிடிக் மீடியட்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க கரெக்ட்டா அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் ஆக்சிஜனை பேலன்ஸ் பண்ணணும் ஆக்சிஜனை பேலன்ஸ் பண்ண இங்க 4 ஆக்சிஜன் இருந்துச்சுன்னா அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடு நம்ம 4 H2O ஆட் பண்ணணும் ஃபர்ஸ்ட் விஷயம் தென் இந்த ஹைட்ரஜன் இப்போ பேலன்ஸ் பண்ணுமா கரெக்ட்டா 4 ஹைட்ரஜனை நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் இப்போ அந்த ஹைட்ரஜனை நம்ம பேலன்ஸ் பண்ணுமா 4 வாட்டர்னு சொல்லும்போது 4 2s are 8 கரெக்ட்டா அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு நான் ஒரு 8 H+ ஆட் பண்ண போறேன் why H+ because it is an acidic medium கரெக்ட்டா
கரெக்டா? அப்போ what would be the right answer? Obviously 8H plus னு சொல்லும்போது option B is the right answer. So option B is the absolute correct answer. Next, which of the following is an example for disproportionation reaction? Very frequently asked question. ரொம்ப தடவை frequent-ஆ இதை கேட்டிருக்காங்க. நீங்களும் இதற்கு importance கொடுத்து படிக்கணும். சரியா? So, இதுல எதுக்கான disproportionation reaction? Disproportionation reaction-னா ஒரு single reactant ரெண்டு ப்ராடக்ட் தரணும். அப்போ இங்க ரெண்டு ப்ராடக்ட் கிடைக்கல, இங்க கிடைச்சிருக்கு, பட் ஆனா ரெண்டுமே சேம் ஆட்டம்ல இருந்து வரல, இங்கேயும் ரெண்டு ப்ராடக்ட் கிடைக்கல, பட் இங்க பாருங்க O2 அதோட ஆக்சிடேஷன் நம்பர் என்ன -4, H2O மாறுது. H2O மாறும்போ ஆப்வியஸ்லி அதோட ஆக்சிடேஷன் நம்பர் என்ன, இங்க -2, இங்க 0. கரெக்டா? Is it correct? Yes. So கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. This is a peroxide. Peroxide னா -1 தானே வரும். கரெக்டா? ரெண்டு ஆக்சிஜன் இருக்கு, அப்போ ரெண்டு ஆக்சிஜனுக்கும் சேர்த்து -1 தானே வரும். அப்போ -1ல இருந்து -2க்கு வேல்யூ டிப்ரிஷியேட் ஆயிருக்கு, -1ல இருந்து 0க்கு வேல்யூ அப்ரிஷியேட் ஆயிருக்கு. ஒரே ஒரு ரியாக்டன்ட்ல இருந்து அட் அ டைம் டிஸ்ப்ரோபோர்ஷனேட் ஆகி ரெண்டு ப்ராடக்ட் கிடைக்குதுதான். ஒருத்தர் ஆக்சிடைஸ் ஆகிறதுனால கிடைக்கிறான், இன்னொருத்தர் ரெடியூஸ் ஆகிறதுனால கிடைக்கிறான். ஒரு இடத்துல ஆக்சிடேஷன் நம்பர் இன்க்ரீஸ் ஆகுது, இன்னொரு இடத்துல ஆக்சிடேஷன் நம்பர் டிக்ரீஸ் ஆகுதுன்னா அதைத்தான் நம்ம டிஸ்ப்ரோபோர்ஷனேஷன் அப்படின்னு சொல்லுவோம். கிளியரா? அடுத்த கொஸ்டின். இந்த ரியாக்ஷன், உங்களுக்கு ஒரு ரியாக்ஷன் கொடுத்துட்டாங்க, இங்க என்ன டைப் ஆஃப் ரிடாக்ஸ் ப்ராசஸ் ஓடுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. யோசிச்சு பாருங்க, இங்க டோட்டலா எத்தனை ரியாக்டன்ஸ் இருக்கு? இங்க டோட்டலா எத்தனை ரியாக்டன்ஸ் இருக்கு? ரெண்டு ரியாக்டன்ஸ் இருக்கு. அது வழி எத்தனை ப்ராடக்ட் கிடைச்சிருக்கு? ஒரு ப்ராடக்ட் கிடைச்சிருக்கு. இங்க பாருங்க, ரெண்டு ரியாக்டன்ட்டும் சேர்ந்து ஒரு ப்ராடக்ட் தருது, ரெண்டு ரியாக்டன்ட்லும் சேம் ஆட்டம் தான் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது டிஸ்ப்ரோபோர்ஷனேஷனோட ஆப்போசிட்டா ஒருத்த ஆக்சிடைஸ் ஆய் இவனை தரான், இன்னொருத்த ரெடியூஸ் ஆய் இவனை தரான்னு சொல்லும்போ அதைத்தான் நம்ம கம்ப்ரோபோர்ஷனல் அப்படின்னு சொல்லுவோம். கம்ப்ரோபோர்ஷனல் ரொம்ப இம்பார்ட்டன்ட்லாம் இல்லை, பட் ஜஸ்ட் நீங்க உங்களுக்காக தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்லாம் நான் சொல்லவே மாட்டேன். இது ஜஸ்ட் தட் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் கான்செப்ட். சரியா? கிளியரா? புரிஞ்சுச்சுங்களா? சரி, ஓகே. இப்போ அடுத்ததா நம்ம எலக்ட்ரோகெமிக்கல் சீரீஸ் பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போறோம். இந்த கொஸ்டினை நல்லா பாருங்க. ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல், இங்க ஒரு வேல்யூ, இங்க ஒரு வேல்யூ, இங்க ஒரு வேல்யூ கொடுத்துட்டாங்க. which reaction will not occur spontaneously? இதுல எந்த ஒரு ரியாக்ஷன் தன்னைத்தானே நடக்காது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ யோசிச்சு சொல்லுங்க, எந்த ஒரு ரியாக்ஷன் தன்னைத்தானே நடக்காது? எந்த ஒரு ரியாக்ஷன் தன்னைத்தானே நடக்காது? இப்ப நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த ரியாக்ஷன்ல 3 பேரை கொடுத்திருக்காங்க. ஆல்வேஸ் ரிமெம்பர், whenever EMF of a cell is greater or equal to 0 or greater இருந்துச்சுன்னா மட்டும்தான் அங்க ரியாக்ஷன் நடக்கும். கரெக்ட் தானே? whenever the EMF of a cell is greater than 0, அப்பதான் அங்க ரியாக்ஷன் நடக்கும்ல. கரெக்டா? இங்க எல்லாத்தோட கேஸ்லயும் நீங்க அந்த EMF of a cell கண்டுபிடிக்க பாருங்க. எல்லாத்தோட கேஸ்லயும் நீங்க அந்த EMF of a cell கண்டுபிடிக்க பாருங்க. அவ்வளவுதான், கான்செப்ட் புரிஞ்சிருச்சு. அப்ளை பண்ணோம்னா ஆன்சர் வந்துரும். சோ ட்ரை பண்ணிட்டீங்களா? ட்ரை பண்ணிட்டீங்களா? வாட் இஸ் த கேஸ் ரக்கனா? வாட் இஸ் த கேஸ்? யோசிச்சு பாருங்க. the value should not be negative. the value should not be negative. cathode minus anode. cathode na பெரிய வேல்யூ, anode na குட்டி வேல்யூ. இப்ப காப்பர் அண்ட் ஜிங்க் வச்சு பார்க்கும்போது காப்பர் அண்ட் ஜிங்க்ல யாருக்கான கேத்தோடு? ஆப்வியஸ்லி இங்க காப்பர் 2+ இருக்கறனால இவன் தான் கேத்தோட்.
zinc வந்து anode. அப்ப பெரிய வேல்யூங்கிறது 0.34 minus of minus குட்டி வேல்யூங்கிறது 0.76. obviously இங்க வேல்யூ பாசிட்டிவா இருக்கும். இதுவே zinc plus எடுத்துட்டோம்னா the value will be negative ஏன்னா minus 0.76 minus of plus 0.34 value negative-ல இருக்கும். இதுவே zinc and Fe2 plus எடுத்தீங்கன்னா zinc and Fe2 plus ஓட கேஸ்ல Fe value கூட்டிதான் zinc ஓட வேல்யூ இதுவா அப்போ you will get minus 0.76 minus of minus plus 0.44 கரெக்டா ஃபைனலா இதுவே அயனும் காப்பரும் எடுத்துக்கிட்டீங்கன்னா copper is going to be your cathode, right? So அப்போ it will be like minus 0.44 minus of minus plus 0.34. So எல்லா கேஸ்லயுமே உங்களுக்கு வேல்யூ எப்படி இருக்கு? How is the value டா கண்ணா? Actually நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டின் தப்பு. இங்க which does not occur spontaneously அப்படின்னு கேட்டிருக்க கூடாது, which will occur spontaneously அப்படின்னு கேட்டிருக்கணும். அப்படி கேட்டாங்கன்னா ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஏன்னா அது மட்டும் தான் பாசிட்டிவ் வேல்யூ ஸ்பான்டேனியஸா நடக்கும், பாக்கி எல்லாமே நெகட்டிவ் வேல்யூ இட் will not occur spontaneously. சரியா? புரிஞ்சுச்சா? எஸ். அடுத்ததா calculate EMF of உங்களுக்கு ஒரு ரியாக்ஷனை இங்க கொடுத்துட்டாங்க. சரியா? E naught of zinc வந்துட்டு minus 0.76, E naught of copper வந்துட்டு plus 0.34. இந்த வேல்யூஸை கொடுத்துட்டாங்களா? EMF கண்டுபிடிக்க சொல்லிட்டாங்களா? EMF கான ஃபார்முலா என்ன? நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஃபார்முலா EMF of a cell is equal to cathode minus anode. இங்க cathode யாரு? copper. anode யாரு? zinc. values substitute பண்ணுங்க. கரெக்டா? cathode is copper which is 0.34, anode is zinc. அப்போ minus of minus plus ஆயிரும் 0.76. உங்க வேல்யூ என்ன? approximate 1.10 வருமா? கரெக்டா? approximate 1.10 வருமா? yes. So yes, the correct answer is obviously option B. புரியுதாடா கண்ணா? try to solve it along with me so that உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். சரியா? solve it alongside with me. கேட்க ஈஸியா இருக்கும், சால்வ் பண்ணும்போது தான் நமக்கு டவுட்ஸ் அதிகமா வரும். சரிங்களா? கிளியரா? அடுத்த क्वेश्चनக்கு போகலாமா? ஓகே. இப்போ அடுத்த क्वेश्चन பார்த்தோம்னா this is about Nernst equation. so இங்க என்ன சொல்லிருக்கா? for a Daniell cell zinc copper இருக்கக்கூடிய Daniell cellல zinc 2 plus ஓட concentration இவ்ளோ, copper 2 plus ஓட concentration இவ்ளோ. how does EMF of the cell compare to E naught value 1.10 volt? அதிகமா இருக்கா லெஸரா இருக்கா, என்ன வேல்யூ அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. சரியா? சோ நீங்க இங்க பண்ண வேண்டிய விஷயம்லாம் E naught கண்டுபிடிக்கணும், கண்டுபிடிச்சு அதை இது கூட ஈக்குவேட் பண்ணணும். ரொம்ப ஈஸிடா. திஸ் இஸ் லைக் எக்ஸ்ட்ரீம்லி ஈஸி. ஸோ ட்ரை பண்ணி பாருங்க, ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஆன்சரை சொல்லுங்க. அண்ட் ட்ரஸ்ட் மீ கைஸ், திஸ் இஸ் லைக் an assault question. ஓகேவா? திஸ் இஸ் லைக் an assault question. நம்ம எல்லாருக்கும் Nernst equation தெரியும் இல்லையா? நம்ம எல்லாருக்கும் E is equal to E naught minus 0.591 divided by n log of concentration of product by concentration of reactant அப்படின்னு தெரியும்ல? கரெக்டா? இப்போ நமக்கு இங்க வேல்யூஸும் தெரியுமா? concentration of product என்ன, reactant என்ன எல்லாம் தெரியுமா? இங்க ப்ராடக்ட்ங்கிறது யாரு, ரியாக்டன்ட்ங்கிறது யாரு, அவங்களோட கான்சென்ட்ரேஷனை சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? கரெக்டா? எஸ். ஓகே ஓகேடா கண்ணா. ஸோ இங்க ப்ராடக்ட் அப்படிங்கிறது zinc 2 plus, ரியாக்டன்ட் அப்படிங்கிறது copper 2 plus. இது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ zinc 2 plus ஓட வேல்யூவையும் copper 2 plus ஓட வேல்யூவையும் சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. n வேல்யூ டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர். இங்க மொத்தம் Daniell செல்ல 2 எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் ஆகுமா? கரெக்டா? அப்ப n வேல்யூ இங்க
2 இருக்கும். ஆல்சோ E0 ஏதாச்சும் தந்திருக்காங்களா? 1.10 வோல்ட் கொடுத்திருக்காங்களா? E0 வேல்யூ 1.10 வோல்ட். அப்ப இதை எரேஸ் பண்ணிட்டு இங்க 1.10 சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. சரியா? ஜிங்க் கான்சென்ட்ரேஷன், காப்பர் கான்சென்ட்ரேஷன் எல்லாம் தெரியும்ல. வேல்யூஸ் அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க, அசால்ட்டா ஆன்சர் கிடைக்கும். So I am going to substitute it here. Zinc ஓட value is 0.1, copper ஓட value is 10. இத மேல கொண்டு வந்தேனா you will have 10 to the power -2. கரெக்டா? இப்போ நான் என்ன பண்ணலாம், இந்த -2 முன்னாடி கொண்டு வரலாமா? கொண்டு வந்தேனா 1.10 minus 0. நான் 0.0591 0.06 எடுத்துக்கிறேன். இது ரெண்டுத்தையும் கட் பண்ணோம்னா I'll get 0.03. சரியா? So 0.03 into 10 to the power a power b. நான் b முன்னாடி கொண்டு வந்துக்கலாமா? So -2. Then log of 10. Log of 10 is none other than 1. Correct? Log of 10. Log of 10 is none other than 1. கரெக்டா? இப்போ வேல்யூஸ் நம்ம இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்க்கலாம். இந்த மைனஸும் சேர்ந்துச்சுன்னா பிளஸ் ஆகும். அப்போ 1.10 பிளஸ் 0.03 into 2. 0.03 into 2. உங்களுக்கு என்ன வேல்யூ வரும்டாக்கனா? 0.03 into 2 உங்களுக்கு என்ன வேல்யூ வரும்? அப்ராக்சிமேட்டா 0.06 வருமா? Yes, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா you will get 1.15 or 1.16 to be exact. Okay வா? So the correct answer for this question is 1.16. இந்த 1.16ங்கிறது 110 விட அதிகமா? கரெக்டா? So அதனால option B is the right answer. புரிஞ்சுச்சுங்களா? Tamilaraci, Haripriya, Darshini, Nibas, I want every one of you to pay attention here da. ஏன்னா இந்த questions எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க இன்னும் டீடைல்டா இதெல்லாம் படிக்கணும், கான்செப்ட்ஸ் தெரிஞ்சுக்கணும், அதுக்காக தான் சொல்றேன். ஃபைன். அடுத்ததா ஆக்சிடைசிங் பவர் அண்ட் ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல். இந்த ரீஜன்ல இருந்து அசர்ஷன் ரீசனிங் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் அதிகமா கேட்கறாங்க. ஸோ இந்த மாதிரியான கொஸ்டின்ஸை நம்ம நல்லா சால்வ் பண்ண தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் அசர்ஷன் பாருங்க. F2 is the strongest oxidizing agent amongst halogen. Next, reason. F2 has the highest standard reduction potential. கரெக்ட். நம்ம லைக் பக்கானா ஸ்டோரி சொன்னோம்ல. லைக் பக்கானா மொகல்மேன் தனித்தே சென்கார்ல ஃப்ரீயா கோணிப்பை எடுத்துட்டு போம்போ அவரோட சன்னா பப்ல பாக்குறாரு. பார்த்ததும் ஹே அப்படின்னு கூப்பிடுறாரு, திரும்பவே இல்லை. கூவி கூவி கூப்பிடுறாரு, திரும்பவே இல்லை. அப்புறமா நம்ம ஃபைனலா என்ன பண்றோம்? அன்னையில இருந்து இவரு ஆங்கிரி பேர்ட் மாதிரி ஆல்வேஸ் ஃபெரோஷியஸா இருக்காரு. இதுல ஃபெரோஷியஸ்ங்கிறது நம்ம ஃப்ளூரின். கரெக்டா? அந்த ட்ரிக்கி யாருக்காச்சும் தெரியாதுன்னா எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி நடத்தினா அந்த டாக்டர்ஸ் பேட்ச்ல போய் பாருங்க, உங்களுக்கு கிளியரா நான் சொல்லியிருப்பேன். ஃபைன். ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா F2 is the strongest oxidizing agent amongst the halogens அப்படிங்கிறது நமக்கு தெரியும். கரெக்டா? ஆல்சோ அதுக்குதான் அதிகப்படியான ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் இருக்குன்னு நமக்கு தெரியுமா? கரெக்ட் தானே? இந்த ரெண்டு விஷயத்தையும் நம்ம இப்போதானே பார்த்தோம். எஸ், இந்த ரெண்டு விஷயத்தையும் நம்ம இப்போதானே பார்த்தோம். கரெக்டா? கரெக்டா? எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி சாப்டர்ல கூட 2 நாளைக்கு முன்னாடி தானே பார்த்தோம். ஸோ அதனால எஸ், assertion is correct, reason is correct, reason is a proper explanation of assertion. அதனால option A is the right answer. புரிஞ்சுச்சுங்களா? கிளியரா? ஓகே. அடுத்ததா இந்த காம்பவுண்ட்ஸுக்கான ஆக்சிடேஷன் ஸ்டேட்ஸை நீங்க கண்டுபிடிக்கணும். See, I'm not going to give you options. நீங்களா கண்டுபிடிங்க. First you have NH4 plus. தர்ஷினி, தமிழரசி, try it out கண்ணா. சரியா? அடுத்ததா H2SO4. அதுக்கப்புறமா மூணாவதா இருக்கிறது MnO4 minus, MnO4 minus. ஃபைனலா இருக்கிறது CrO4 2 minus, CrO4 2 minus. கரெக்டா? இப்போ இங்க நான் மார்க் பண்றவங்களோட ஆக்சிடேஷன் நம்பரை நீங்களும் கண்டுபிடிக்கணும், நானும் கண்டுபிடிப்பேன். சரியா? இங்க நைட்ரஜன், இங்க சல்ஃபர், இங்க குரோமியம், இங்க ஃபைனலா மேங்கனீஸ்.
இப்போ இதை ட்ரை பண்ணி பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் NH4+. இங்க 4 ஹைட்ரஜன் இருக்கு, அதுக்கு +4 தான். சின்ஸ் நைட்ரஜன் இஸ் நான் மெட்டல், இதுக்கு +4 தான். இதுக்கு -4 தான் நினைப்போம், அது தப்பு. ஏன்னா பிளஸ் அயான் இருக்கு. ஸோ x + 4 = +1. இது இப்படிக்கா போச்சுன்னா x = -3. இதுதான் நைட்ரஜனோட வேல்யூ. அடுத்ததா H2SO4ல பொறுத்தவரை ஹியர் ஹைட்ரஜனுக்கு 2 பிளஸ் சல்ஃபர் 1 தான் இருக்கு, பிளஸ் 4 ஆக்சிஜன் இருக்கு. ஸோ 4 ஆக்சிஜனுக்கு -8 = 0. இத நான் x - 6 = 0 or x = +6 அப்படின்னு எழுதலாமா? கரெக்டா? ஸோ x = +6. அடுத்ததா MnO4- பத்தி பேசணும்னா MnO4- பொறுத்தவரை உங்களுக்கே தெரியும், இந்த வேல்யூஸ் +7 நிறைய தடவை நம்ம நிறைய சம்ஸ்ல போட்டிருக்கோம். ஃபைனலா CrO4 2-. CrO4 2- பொறுத்தவரை குரோமியத்துக்கு x -4 ஆக்சிஜனுக்கு 8, இங்க -2. அப்ப இந்த -8 இப்படிக்கா கொண்டு போனோம்னா சரியா, இந்த -8 நம்ம இப்படிக்கா கொண்டு போறோம்னா அப்ப என்ன ஆகும்? ஆப்வியஸ்லி நமக்கு -2 + 8 which will give you +6. S is equal to +6 அப்படிங்கிற வேல்யூ கிடைக்கும். கிளியரா? இது எல்லாருக்கும் ஆன்சரா வந்துச்சா? ஸோ வெரி குட், வெரி குட். அதே தான் நமக்கு வந்திருக்கு. ஸோ -3 + 6 + 7 + 6 is the right answer. Very good, Varsita. Very good, my dear. Yes. அடுத்த question number 13. இந்த கொஸ்டினை பொறுத்தவரை இது நம்மளோட டைட்ரேஷன் பொறுத்த கொஸ்டின். டைட்ரேஷன் பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ் ஆர் ஆஃப் ஹை வெயிட்டேஜ். ரீசெண்ட் டைம்ஸ்ல அதிகமா கேட்கறாங்க. இந்த டைட்ரேஷன் ஆக்சுவலா டைரக்டா நம்மளோட ரிடாக்ஸ் பேஸ் பண்ணி இல்லைனாலும் we should ensure with that we are trying to solve it. சரிங்களா? ஓகேவா? ஸோ நான் இப்போ என்ன பண்றேன், 25 ml of 0,1 m KMnO4 solution is used to titrate FeSO4 in an acidic medium. How many moles of FeSO4 are oxidized அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க கண்டுபிடிக்க வேண்டியது, உங்கள்கிட்ட வால்யூம் இருக்கு, மொலாரிட்டி இருக்கு. வால்யூமையும் மொலாரிட்டியும் மல்டிப்ளை பண்ணி நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிக்கலாமா? எஸ், we know molarity is equal to number of moles divided by volume. இதை இப்படிக்கா கொண்டு போனோம்னா number of moles is equal to molarity into volume அப்படின்னு எடுத்துக்கலாம். இங்க molarity is 0.1 m, இதுவே volume is 25 ml. கரெக்டா? 25 ml நான் அப்படியே எழுதலாமா? I cannot write it. I have to convert it into liter. So அதனால 25 divided by 1000. இந்த 1000 மேல வந்துச்சுன்னா 10 to the power -3 ஆகும். கரெக்டா? இதை மொத்தமா ஈக்குவேட் பண்ணோம்னா நமக்கு என்ன வேல்யூ வரும்? Finally, what will be the value? It will be 0.0025. கரெக்டா? 0.0025. சரி, அடுத்ததா வேற என்ன கண்ணா நம்ம பண்ணணும்? From a balanced equation, 1 mole of இந்த KMnO4 எவ்வளோ Fe ஆக்சிடைஸ் பண்ணுது? 5 Fe ஆக்சிடைஸ் பண்ணுது. கரெக்டா? அப்போ எவ்வளோ Fe பிளஸ் இங்க வெளியே வந்திருக்க சான்ஸ் இருக்கு? From these many moles of Mn, 5 into 0.0025, which is absolutely equal to 0.0125 moles. அப்போ 0.0125 moles of FeSO4 வெளியில வந்திருக்குன்னு அர்த்தம். கரெக்டா? புரிஞ்சுச்சா? இந்த கொஸ்டின்ல யாருக்காச்சும் டவுட் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல எனக்கு சொல்லுங்க. இஃப் நாட், we will move on with the next question. ஹரிப்ரியா, என்னாச்சுடா கண்ணா? I know. See, நம்ம கான்செப்ட் படிக்கும்போ நிறைய பேர் உட்கார்ந்து படிப்பாங்க. பட் நம்ம இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணும்போ அதிகமான பேருக்கு இந்த கொஸ்டின்ஸை பார்க்கறதுக்கான தைரியம் கூட இருக்காது. ஐ எம் பீங் ஓப்பன் அண்ட் ஃப்ராங்க். காரணம் என்ன தெரியுமா? கான்செப்ட் படிக்கிற வரைக்கும் அவங்க ரொம்ப சேஃப் கார்னர்ல இருக்கிற மாதிரி நினைப்பாங்க. பட் ஒன்ஸ் தே கம் டு கொஸ்டின்னா, அந்த கொஸ்டினுக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் ஐயோ இவ்வளோ இருக்கா, வேணாம் நான் கான்செப்டுக்கே போயிடுறேன்னு சொல்லிட்டு அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. சரியா? ஸோ நீங்க அந்த மாதிரியான ஒரு ஸ்டூடெண்டா இருக்கவே கூடாது. யூ ஷுட் பி லைக் ரிகரஸ். எஸ்,
நான் பண்ணுவேன், கான்செப்டா இருந்தாலும் நான் சால்வ் பண்ணுவேன், நான் இந்த மாதிரி இருந்தாலும் சால்வ் பண்ணுவேங்கிற மாதிரியான மென்டாலிட்டியில இருக்கணும். சரியா? ஹாய் ஆதித்யா. சோ இப்போ அடுத்த கொஸ்டினுக்கு நம்ம போலாம். Here you go with the next question, graph interpretation based on a question. Okay va? So இது EMF versus log of ion Nernst equation ல வரக்கூடிய ஒரு graph based question. யோசிச்சு பாருங்க. In a graph of EMF versus log of copper by zinc for a Daniell cell, what does the x-intercept represent? X-intercept எதை represent பண்ணுது அப்படின்னு கேக்குறாங்க. சொல்லுங்க. x-intercept எதை represent பண்ணுது அப்படின்னு கேக்குறாங்க. So what does it represent ராக்கனா? Yes, நம்ம தர்ஷினி சொன்ன மாதிரி நம்ம கண்டிப்பா ஜெயிச்சு காமிக்கணும்டா. கண்டிப்பா நம்ம ஜெயிச்சு காமிக்கணும். நான் இப்பவும் சொல்றேன், நம்மளோட நீட்டோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் கிராஃப் இதுதான். நீட்டுக்கே திமிருக்கே பிடித்தமானவள்னு சொல்ற மாதிரி நீட்டுக்கே பிடித்தமான ஒரு கிராஃப், நீட்டோட ஃபேவரட் கிராஃப் வேற யாரும் இல்லை, இந்த நெர்ன்ஸ்ட் ஈக்குவேஷன் கிராஃப் தான். சரியா? சோ சொல்லுங்க பாப்போம். எக்ஸ் இன்டர்செப்ட் நம்ம எல்லாரும் என்ன நினைப்போம், ஓ எக்ஸ் ஆக்சிஸ்ல என்னன்னு கேக்குறாங்க போல அப்படின்னு நினைச்சிட்டு இஎம்எஃப் வெர்சஸ் லாக் தானே, அப்ப இஎம்எஃப் தான் ஆப்வியஸ்லி எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்கும்னு சொல்லிடுவோம். நோ, அந்த இன்டர்செப்ட்ல யார் இருப்பா அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. அண்ட் நம்ம எல்லாருக்கும் தெரியும், அந்த செல்லு எந்த இடத்துல ஒர்க் ஆகாம நிக்குதோ that is E is equal to 0. கரெக்டா? ஈக்லிபிரியம் ரீச்டு. அந்த பாயிண்ட் தான் நம்ம எங்க இருந்து கண்டுபிடிப்போம், நம்ம எக்ஸ் இன்டர்செப்ட்ல இருந்து கண்டுபிடிப்போம். சோ எஸ், ஆப்ஷன் சி இஸ் த அப்சல்யூட் கரெக்ட் ஆன்சர். புரிஞ்சுச்சா? கிளியரா? லாஸ்ட் क्वेश्चनக்கு போலாமா? எஸ், the n factor valence factor of KMnO4 when it acts as oxidizing agent in an acidic medium and neutral or alkaline medium is said to be. Super Ragana, very good question. இந்த மாதிரியான questions தான் உங்களுக்கு கேட்பாங்க. ஓகேவா? சோ ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த அசிடிக் மீடியத்துல உங்க MnO4 எங்க இருந்து எங்க போகுது? இந்த அசிடிக் மீடியத்துல it is going from +7 to +2, கரெக்டா? whereas neutral or alkaline மீடியத்துல அது எங்க இருந்து எங்க போகுது? from +7 it is going to +4, கரெக்டா? +7 ல இருந்து +4 க்கு போகுது, அங்க +7 ல இருந்து +2 க்கு போகுது. so what could be the difference here? very easy. 7 to 5 7 to 2 na அது 5, 7 to 4 na அது 3. so the answer is going to be 5,3. option B is the right answer. clear? So far is it clear? Yes. Dear ma'am, cold. Okay. So இவ்வளோ நேரம் நம்ம பார்த்த கான்செப்ட்ஸ் தான். See, நம்ம காலையில இருந்து எவ்வளோ சாப்டர்ஸ் முடிச்சிருக்கோம் யோசிச்சு பாருங்க. First we started with some basic, then structure of atom, அதுக்கப்புறமா thermodynamics, அதுக்கப்புறமா periodic classification, chemical bonding, equilibrium முடிச்சுட்டு இப்போ ரிடாக்ஸ் வந்திருக்கோம். கரெக்டா? இனி அடுத்த ஜிஓசியும் ஹைட்ரோகார்பன்ஸும் மட்டும்தான் இருக்கு. அதை முடிச்சிடலாமா? எஸ், அதை முடிச்சிடலாமா? மாஸ் பண்ணி விட்டுலாமா? because there is no stepping back now. நம்ம இனி we are going to be full force, fully packed for the next 10 to 15 minutes. I mean for the next 1 to 2 hours. பட் அதுக்கு போறதுக்கு முன்னாடி once again அடுத்த சாப்டருக்கு போறதுக்கு முன்னாடி இந்த சாப்டரை நீங்க ரிவைஸ் பண்ணும். சரியா? ஸோ ரிடாக்ஸ் ரிவைஸ் பண்றதுக்குலாம் ரொம்ப நேரம்லாம் தேவையில்லை. ஜஸ்ட் ஒரு 5 minutes இருந்தாவே போதும். யூ கேன் ரிடாக்ஸ் ரிவைஸ் பண்ணலாம். கரெக்டா? ஸோ ஜஸ்ட் டேக் 5 minutes ஆஃப் யுவர் டைம். ஓகே, இப்போ 4:54 ஆச்சு. டேக் டைம் till 5 PM. just 5 to 6 minutes.
and in the redox complete revise பண்ணுங்க. ஏன்னா here yes ma'am before break my eye is rotating like டேக்கனா redox-க்கான notes already நம்ம கொடுத்துருக்கோம்ல. I think என்னோட handwritten notes பாருங்க. I don't want you to see that one pager notes. Handwritten notes பாருங்க. And at last I'll give you the this thing, that one pager notes. சரியா? Handwritten notes doctors batchல இருக்கும். Let's say இப்போ redox ஓடது வேணும்னா நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒண்ணே ஒண்ணுதான். நம்ம சேனல்ல இப்போ கிளாஸ் போயிட்டு இருக்கா? கரெக்டா? இங்க கீழே போனீங்கன்னா where is it இந்த கிளாஸ் இருக்கு பாத்தீங்களா, ரிடாக்ஸ் நடத்தின கிளாஸ். அந்த கிளாஸ்க்கு போனீங்கன்னா உங்களுக்கு நோட்ஸ் ஆட் ஆகலையா? கொடுத்துருந்தேனே, இதோ கிளாஸ் பிடிஎஃப் லிங்க் இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த கிளாஸ் பிடிஎஃப் லிங்கை கிளிக் பண்ணிட்டு நீங்க இத கம்ப்ளீட்டா ரெக்கார்ட் பண்ணுங்க. சரியா? ரீகால் பண்ணுங்க. ensure that you are recalling these notes. சரிங்களா? Is it clear? Can we do this? Yes? Okay, I'll give you 5 minutes of break. 5 minutes ஆக்கிடுவேன் போலே. Okay, by 5 o'clock or by 5 வச்சுக்கோங்க. Be back and ensure that you have revised the notes enough. டேக்கனா நான் சொல்றது ஓகே, லாஸ்ட் கொஸ்டின் மட்டுமா? இட் இஸ் வெரி ஈஸிடா, ஒன்றும் இல்லை. இப்போ அசிடிக் மீடியம்ல MnO4 ஆக்சுவலா இந்த கொஸ்டின்ல கொடுத்துருக்கான், உங்களுக்கு கொஸ்டின்ல கொடுக்க மாட்டாங்க. சரியா? நான் எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரியில இந்த கன்வர்ஷன்ஸ் பத்தி சொல்லியிருந்தேன். நம்ம KMnO4 பத்தி படிக்கும்போ K2Cr2O7 பத்தி படிக்கும்போதும் இதை பத்தி சொல்லியிருந்தேன். ஸோ ப்ளீஸ் டேக் அ நோட் ஆஃப் இட். அசிடிக் மீடியத்துல உங்களோட மேங்கனீஸ் MnO4 மைனஸ்ல இருந்து Mn2+ மாறும். அப்ப MnO4 மைனஸ்ல அதோட ஆக்சிடேஷன் நம்பர் 7, Mn2+ல அதோட ஆக்சிடேஷன் நம்பர் 2. இது ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் என்ன? வாட் இஸ் த டிஃபரன்ஸ்? த டிஃபரன்ஸ் இஸ் 5. கரெக்டா? சிமிலர்லி இங்க பாத்துக்கிட்டீங்கன்னா from 7 it has become 4. அப்ப இதற்கான டிஃபரன்ஸ் என்ன? 3. அதத்தான் இங்க கொடுத்திருக்காங்க. புரிஞ்சுச்சுங்களா? Is it clear, Akshaya? Last question புரிஞ்சுச்சா? கண்டிப்பா ஷாஹித். சி டேக்கனா இதுக்கு பின்னாடி அவ்வளோ ரிசர்ச் பண்ணி தான் நம்ம கிளாஸஸ் ஒவ்வொன்றத்தையும் இப்படி கொண்டு போயிட்டு இருக்கோம். ட்ரஸ்ட் மீ, ரிப்பீட்டர்ஸ்ட்டு கேட்டுப்பாங்க. தீஸ் கொஷின்ஸ் ஆர் ஆல் ஈஸி, பட் அட் த சேம் டைம் உங்களுக்கு எது இம்பார்ட்டன்ட்ங்கிறத உணர்த்துற மாதிரியான கொஸ்டின். செகண்ட் ரிவிஷன் வில் பி ஹார்ட் ஃபார் யூ, தேர்ட் ரிவிஷன் வில் பி ஹார்டர். பட் தேர்ட் ரிவிஷன் முடிக்கும்போ நீட் இல்ல JEE லெவல் கொஸ்டின் வந்தாலும் நீங்க அட்டம் பண்ணுவீங்க. ஓகேவா? ஏன்னா எனக்கு தெரியும் டைம் ரொம்ப கம்மியா இருக்குன்னு. பட் ஸ்டில் ஐ வாண்ட் யூ கைஸ் டு கெட் குட் மார்க்ஸ். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி பக்காவா ஸ்ட்ரக்சர் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கேன். ஸோ ப்ளீஸ் டோன்ட் வரி, யூ வில் கெட் மார்க்ஸ் ரகனா, யூ வில் கெட் மார்க்ஸ். ஐ எம் டூயிங் த ஹார்ட் ஒர்க், டோன்ட் வரி. நான் நேற்றுக்கு சொன்னேன்ல, என் கண்ணை பார்த்தா நிறைய பேருக்கு தெரியும். நான் நேற்றுக்குலாம் தூங்கவே இல்லை. லிட்ரலி ஐ டிட் நாட் ஸ்லீப். ரீசன் பீயிங் தட் எனக்கு உங்க மார்க்ஸ் முக்கியம். எனக்கு நீங்க மார்க்ஸ் வாங்கியே தீரணும். சரியா? தேங்க்யூ ஆனந்தி, தேங்க்யூ so much my dear. ஸோ அதனால கிளாஸ்ல நான் சொல்றதெல்லாம் பக்காவா ஃபாலோ பண்ணுங்க. ஜஸ்ட் ஃபாலோ மை இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். என்னால ஆஃப்லைன்ல பசங்களை 140+ எடுக்க முடிஞ்ச வச்சுச்சுன்னா, 140ங்கிறது நான் சொல்றது ரொம்ப ஒண்ணுமே படிக்காத பசங்களையே நான் 140+ எடுக்க வச்சிருக்கேன். அப்போ உங்களை இவ்வளவு நாளா நான் ட்ரெயின் பண்ணியிருக்கேன். என்னால ஈஸியா உங்களை 160 170க்கு மேல கொண்டு போக முடியும். பட் ஃபார் தட் ஐ வாண்ட் யுவர் கம்ப்ளீட் சப்போர்ட் ஹியர். அதனால தான் சொல்றேன், நான் சொல்றதெல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க, ரிசல்ட் தன்னால வந்துடும். ஓகேவா? ஆல்ரெடி இட் இஸ் திஸ் 58. ஸோ எல்லாரும் ரிடாக்ஸோட நோட்ஸை மட்டும் எடுத்து, சரியா, வேற எதையும் பார்க்க வேணாம். ரிடாக்ஸோட டாக்டர் பேட்ச் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் நான் கொடுத்தேன்ல, அதை மட்டும் எடுத்து ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிட்டு வாங்க.
by 510 will be starting with GOC. Yes, by 510 will be starting with GOC. 140 நான் சும்மா சொல்லடா. I have that record. அது என்னோட ரெஸ்யூம்லயே என்னோட ரெக்கார்ட்ஸ் அப்படி இருக்கும். I have produced enormous amounts of 180s in chemistry. என்னோட லீஸ்ட் ஸ்கோரிங் மார்க்கே என்னோட ஒரு ஸ்டூடெண்டோட லீஸ்ட் ஸ்கோரிங் மார்க்கே இட் வாஸ் 141 or 143. அப்படி ஏதோ ஒரு மார்க் தான் இருக்கிறதுலயே என் ரெக்கார்ட்ல வச்சு கம்மியான மார்க். ஸோ அதனால தான் சொல்றேன், you will also get the same டா கண்ணா. ஓகே, நான் படிக்காமன்னு சொன்னது பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் டாடி. எப்படி படிக்காம 140 வாங்க முடியும்? அதுக்கு கரெக்ட் பண்றவங்க என்னோட ஃபேமிலி மெம்பரா தான் இருக்கணும். ஓகே, நோ தீபிகா, இப்பதான் நம்ம கொஸ்டின் பிராக்டிஸ் முடிச்சிருக்கோம். கொஸ்டின் பிராக்டிஸ் முடிச்சதும் ஒரு மெகா ரேபிட் ரிவிஷன் இருக்கு. அதெல்லாம் முடிச்சோம்னா மாஸ் காட்டிடலாம். சரியா? ஓகேவா? So guys, please go revise Redox and be back on time. I want each and every one of you to be back by 5:10. Okay, done.
Yes. So, start பண்ணலாமா? Shall we? நான் பேசுறது கேக்குதா? ஆடியோ வீடியோ எல்லாம் பெர்ஃபெக்ட்டா இருக்கான்னு சொன்னீங்கன்னா சூப்பரா மாசா கிளாஸ் ஆரம்பிச்சலாம். ஏன்னா இப்போ நம்ம பார்க்கக்கூடியது நம்மளோட GOC General Organic Chemistry along with Hydrocarbons. So, நான் பேசுறது கேக்குதா? எஸ் பர்ஃபெக்ட் ரக்கனா. நான் பேசுறது எனக்கு கிளியரா கேக்குது. உங்களுக்கும் கேக்குதான்னு பார்த்து சொல்லுங்க. ஓகேவா? எஸ் ஆல் கிளியர், ஆல் பர்ஃபெக்ட். ஓகே, இவ்வளோ நேரம் நீங்க கொடுத்த கான்சென்ட்ரேஷனை விட ஒரு 5x 10x அமௌண்ட் ஆஃப் கான்சென்ட்ரேஷனை நீங்க இங்க கொடுத்தாகணும். ஏன்னா ஹைட்ரோகார்பன்ஸ் GOC தே ஆர் லைக் லிட்ரலி த ஜெம்ஸ். உங்களால மார்க்க அள்ளவும் முடியும், அட் த சேம் டைம் மார்க்க தேவையில்லைன்னு சொல்லிட்டு விட்டு கொடுக்கவும் முடியும். சரியா? ஸோ அந்த மாதிரியான ஒரு ஏரியாவுக்கு தான் நம்ம இங்க வந்திருக்கோம். அண்ட் டேக்கனா லெட் மீ பி வெரி ஹானஸ்ட் வித் யூ. this part which you are going to learn, it is going to change your entire preparation trajectory. ஏன்னா அவ்வளோ டீடைல்டா அவ்வளோ இன்சேனா நான் உங்களுக்கு டீச் பண்ண போறேன். சரியா? you will feel like மேம் என்ன மேம் இப்படி எல்லாம் கொஸ்டினா, இந்த மாதிரி எல்லாம் படிக்க முடியுமாங்கிற அளவுக்கு நீங்க கேட்பீங்க. ஏன்னா trust me, I have the confidence over this this part, especially through this reverse engineering method. ஸோ வாங்க அது எப்படி ஸ்டார்ட் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஓகே, one minute. இன்னைக்கு கிளாஸ் முடிச்சுட்டு உங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட் இருக்கு கண்ணா. லைக் ஆஃப்டர் த கிளாஸ் யூ ஹேவ் அன் அசைன்மெண்ட். அண்ட் அந்த அசைன்மெண்ட்ல நீங்க வந்து ஐம் லிட்டரலி டெல்லிங் யூ, நீங்க நான் இங்க போட்ட எல்லா கொஸ்டினையும் நீங்களும் சால்வ் பண்ணும். there are nearly ஒரு 200-300 பேஜஸ் கிட்ட இருக்கும், 300 to 400 பேஜஸ். அதை எல்லாத்தையும் நீங்களும் சால்வ் பண்ணும். நீங்களும் சால்வ் பண்ணா மட்டும்தான் நம்மளால மேக்சிமம் ரிசல்ட்டை இங்க earn பண்ண முடியும். சரியா? ஸோ எஸ், ஸோ GOCக்கு வந்துட்டோம். GOCல ஷார்ட்டா என்னோட மேரத்தான் பார்த்தவங்களுக்கு 6 to 11 கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். கரெக்டா? ஸோ அதுல ஸ்பெசிஃபிக்கா ஐயூபேக்ல இருந்து ஒரு கொஸ்டின் வந்துடும். ஹைபிரிடைசேஷன், இங்க கெமிக்கல் பாண்டிங், அப்புறம் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ், இந்த 3 ஏரியால இருந்து ஒண்ணு வரும். அப்புறம் எஃபெக்ட்ஸ், நம்மளோட இண்டக்டிவ் எஃபெக்ட், ஹைப்போகான்ஜுகேஷன், இதெல்லாம் டைரக்டா கேட்க மாட்டாங்க. பட் ஸ்டெபிலிட்டி ஆஃப் கார்போகேட்டையான், அசிடிக் ஸ்ட்ரென்த், பேசிக் ஸ்ட்ரென்த் மாதிரியான கொஸ்டின்ல இன்கல்கேட் பண்ணி கேட்பாங்க. ஆல்சோ இன்டர்மீடியேட்ஸ் பேஸ் பண்ண கொஸ்டின், கன்வர்ஷன் பேஸ் கொஸ்டின்ஸ், கன்வர்ஷன் ஹைட்ரோகார்பன்ஸ்ல தான் அதிகமா இருக்கும், இங்க கம்மி தான். ஃபைனலா நான் சொன்ன அந்த அசிடிக் ஸ்ட்ரென்த், பேசிக் ஸ்ட்ரென்த் அதெல்லாம் பாக்குற மாதிரி இருக்கும். சரிங்களா? சோ ஆரம்பிக்கலாமா? ஆர் யூ கைஸ் ரெடி? லெட் மீ நோ இன் தி கமெண்ட் செக்ஷன். ஒரு குட்டி ஃபயரை போட்டு சொல்லுங்க. Yes, Darshini, for sure we will do that, Kana. We'll do a quick revision. So எல்லாரும் தயார்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. We will start it right away. Very good, my dear. So here we go with the very first question, which is about IUPAC nomenclature. So இங்க ஒரு molecule கொடுத்திருக்கேன். இந்த moleculeோட IUPAC nomenclature நீங்க கண்டுபிடிக்கணும். By the way, இங்க OH இருக்கு, CHO இருக்கு. So யார் functional group, யார் substituent. இத ஞாபகம் வச்சு நான் உங்களுக்கு ஒரு ஆர்டர் கொடுத்திருந்தேன் இல்லையா, அத வச்சு இத ஆன்சர் பண்ணும். So ஆன்சர் பண்ணுங்க பாப்போம். அத வச்சு நீங்க இத ஆன்சர் பண்ணணும். So ஆன்சர் பண்ணுங்க பாப்போம். These are like gems, Rakana. உண்மையிலேயே நான் சொல்றேன், these are literally the gems. உங்களுக்கு ஒவ்வொரு கான்செப்டும் அவ்வளோ டீடைல்டா
அவ்வளோ சூப்பரா நம்ம இங்க படிக்க வர மாதிரி இருக்கும். ஸோ யோசிச்சு ஒவ்வொரு கொஸ்டினா டீடைல்டா ஓகே இதுக்கு இப்படிதான் ஆன்சர் பண்ணும், இந்த ஃபார்மேட் தான்லாம் யோசிச்சு நீங்க ஆன்சர் பண்ணும். சரியா? நானுமே சொல்லி தருவேன். It is not that I will be not at all teaching you. நானுமே சொல்லி தருவேன். இன்ஃபேக்ட் இந்த மாடியூல நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். So the module is CH3 CHOH then CH2 CHO CH2 then CHO. சரியா? சோ இந்த மாடியூல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு மெயின் ஃபேக்டர் இருக்கு, OHம் இருக்கு CHOவும் இருக்கு. OH இப்படி பிராக்கெட்ல வருதுன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அது ஆக்சுவலா இந்த CH கூட இந்த CH கூட பாண்டடா இருக்குன்னு அர்த்தம். சோ அத நம்ம இப்படி கூட எழுதிக்கலாம். CH CH2 CHO இங்க உங்களுக்கு OH இருக்கு. சரி மேம், எல்லாம் ஓகே மேம். பட் வாட் அபவுட் திஸ் OH and this CHO? இவங்க ரெண்டு பேர் மத்தியில யாருக்கு நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்? இவன் ஃபங்க்ஷனல் குரூப்பா இவன் ஃபங்க்ஷனல் குரூப்பான்னு கேட்டீங்கன்னா அதுக்கு நான் உங்களுக்கு ஜிஓசி நடத்தும்போது ஃபங்க்ஷனல் குரூப் ஆர்டர் கொடுத்தேன் இல்லையா? கார்பாக்சிலிக் ஆசிட்க்கு ஹை ப்ரையாரிட்டி ஃபாலோட் பை சல்போனிக் ஆசிட், அப்புறம் ஆசிட் அண்ட் ஹைட்ரேட்ஸ், அதுக்கப்புறமா அசிடிக் குரூப்ஸ், அதுக்கப்புறமா ஆல்டிஹைட்ஸ், தென் கீட்டோன்ஸ், தென் ஆல்கஹால்ஸ் அப்படின்னு ஒரு ஆர்டர் கொடுத்தேன் இல்லையா? அந்த ஆர்டர் ஞாபகம் இருக்கணும். தெரியாதவங்க டாக்டர்ஸ் பேட்ச்ல ஜிஓசிய போய் பாருங்க. அண்ட் எஸ், இங்க நீங்க மெயினா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், ஆல்டிஹைடும் இருக்கு ஆல்கஹாலும் இருக்கு. அப்ப இந்த ரெண்டு பேர்ல யாருக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம்? நம்மளோட ஆல்டிஹைடுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் நம்ம கொடுக்கற மாதிரி இருக்கும். சோ நம்மளோட ஆல்டிஹைட் தான் இங்க ஃபங்க்ஷனல் குரூப்பா ஆக்ட் ஆகும். ஃபைனா, இவன் ஃபங்க்ஷனல் குரூப்னு சொல்லிட்டோம். அப்ப இவன் யாரு? இவன் தான் நம்மளோட சப்ஸ்டியூவன்ட். சரியா? சோ ஆல்டிஹைட் தான் நம்மளோட ஃபங்க்ஷனல் குரூப், இவன் தான் நம்ம சப்ஸ்டியூவன்ட். இவன் சங்கடப்பட்டாலும் வேற வழி இல்லை, இவன் தான் நம்மளோட சப்ஸ்டியூவன்ட். சரியா? ரைட்டா? ஓகே, இப்போ இவனுங்களுக்கு நான் பேர் வைக்கணும். எப்படி பேர் வைக்கலாம்? we always know as per lowest locant rule. நம்மளோட ஃபங்க்ஷனல் குரூப் கார்பனுக்கு லோவஸ்ட் கார்பன் கவுண்ட் கொடுக்கணுமா? சோ அதனால நான் என்ன பண்றேன், while I am numbering I am giving this carbon 1 2 3 4. இப்போ இதுக்கு பேர் வச்சு பார்க்கலாமா? இன்றைக்கனா தெரிஞ்சவங்களும் ஆன்சர் பண்ணவங்களும் நான் சொல்றதையெல்லாம் கவனிங்க. சரியா? நான் சொல்றதையெல்லாம் கவனிங்க. மேம் ஷியாம், டாக்டர்ஸ் பேட்ச்ல நோட்ஸ் எப்படி ஆக்சஸ் பண்றது அப்படின்னு கேட்டிருக்காரு. ஒன்னும் இல்லடா, நீங்க ஜஸ்ட் அந்த கிளாஸ் ஓபன் பண்ணுங்க. லெட்ஸ் சே இது வந்து கெமிக்கல் கைனடிக்ஸ், ரிடாக்ஸ் அண்ட் எலக்ட்ரோகெமிஸ்ட்ரியோட கிளாஸ். இந்த கிளாஸுக்கு கீழே போனீங்கன்னா நம்மளோட சாட் இருக்குமா? எஸ், நம்மளோட சாட் இருக்குமா? அதுல கிளாஸ் பிடிஎஃப் லிங்க் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். அத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி நம்பர் கேட்கும். ஜஸ்ட் நம்பரை போட்டு பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிருக்கேன் ஆஸ் யூஷுவல். ஸோ இந்த மாதிரி தான் டாக்டர்ஸ் பேட்சோட நோட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கே தெரியும் இந்த டாக்டர்ஸ் பேட்ச்ல நான் எவ்வளோ என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் நீட்டா எழுதி உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணி தந்திருப்பேன். ஸோ அதனால ப்ளீஸ் மேக் யூஸ் ஆஃப் இட். சரியா? ஃபைன். ஓகே, இப்போ நம்ம இவனுங்களுக்கு பேர் வைக்கணும். ஃபர்ஸ்ட் கார்பன் ஆல்டிஹைட், ஆல்டிஹைடுக்கு AL. நெக்ஸ்ட் கார்பன், டோட்டலா 4 பேர் இருக்காங்கப்பா. 4 பேர் இருக்காங்கன்னா நம்ம என்ன லைக் ரூட் வேர்ட் யூஸ் பண்ணுவோம். வாட் ரூட் வேர்ட் டு வி யூஸ் ராகனா? டு வி யூஸ் பியூட். தென் இவனுங்க எல்லாம் சிங்கிள் பாண்டடா இருக்காங்களா? சோ ஒரு ஏன் பியூட்டனல். இப்போ தேர்ட் கார்பன் பொசிஷன்ல யார் இருக்கா? நல்லா கவனிங்க. இந்த தேர்ட் கார்பன் பொசிஷன்ல யார் இருக்கா? நம்மளோட OH இருக்கான். ஆல்ரெடி சங்கடப்பட்டுட்டு இருக்கான்ப்பா. சோ அதனால அவனுக்கு கரெக்டான பொசிஷன் நம்ம கொடுக்கணும். அதனால நம்ம என்ன பண்றோம், we are going to put his name on the front. ஹைட்ராக்சில். ஓகேவா? இப்படி முன்னாடி போட்டா மட்டும் பத்தாது, அவனுக்கு நம்பரிங்கும் கொடுக்கணும். அவன் எத்தனாவது கார்பன் கூட கனெக்ட் ஆயிருக்கான்? தேர்ட் கார்பன் கூட. அண்ட் சோ the name is 3-hydroxyl butanol. 3-hydroxyl butanol. So yes, கரெக்டான ஆன்சர். டக்கு டிக்கு டப்பு டிப்புன்னு ஆப்ஷன் ஏ தான். So option A is the absolute correct answer. கிளியரா? புரிஞ்சுச்சா? செகண்ட் கொஸ்டினுக்கு போலாமா? ஃபைன். So here we go with the second question. What is the degree of unsaturation of a compound with molecular formula C6H5NO2? ஆஹா, இது கொஞ்சம் யோசிக்கிற மாதிரியான கொஸ்டின்.
பட் யூ கைஸ் ட்ரை இட். ஏன்னா நீங்க கண்டிப்பா சால்வ் பண்ணுவீங்கன்னு உங்களை விட எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு. ஸோ அதனால லெட் மீ நோ த ஆன்சர்ஸ் ரைட் அவே இன் த கமெண்ட் செக்ஷன் டா. சார் இந்த மாதிரியெல்லாம் கொஸ்டின் கொடுத்தாங்கன்னா நமக்கு தான் டிகிரி ஆஃப் அன்சாச்சுரேஷனுக்கு ஃபார்முலா இருக்கே, ஞாபகம் இருக்கா? டிகிரி ஆஃப் அன்சாச்சுரேஷனுக்கு சொல்லி ஒரு ஃபார்முலா இருக்குல்ல, அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணுங்க. டிகிரி ஆஃப் அன்சாச்சுரேஷனுக்கான ஃபார்முலாவை யூஸ் பண்ணுங்க. யூஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப ஈஸியா உங்களால ஆன்சரை கண்டுபிடிக்க முடியும். ஸோ வாட் இஸ் த ஃபார்முலா? வாட் இஸ் த ஃபார்முலா? த ஃபார்முலா இஸ் டிகிரி ஆஃப் அன்சாச்சுரேஷன்ல டிகிரி ஆஃப் அன்சாச்சுரேஷன்ல ஃபார்முலா என்னன்னா, நம்மளோட கார்பன் கவுண்ட் என்னன்னு நம்ம பார்க்கணும். அந்த கார்பன் கவுண்ட இன்டூ 2 அப்படின்னு எழுதணும். சரியா? 2 இன்டூ கார்பன் கவுண்ட் பிளஸ் பிளஸ் 2 பிளஸ் நைட்ரஜன் இருக்கானா, நைட்ரஜன் அவனோட கவுண்ட் மைனஸ் ஹைட்ரஜன் இருக்கானா, ஹைட்ரஜன் மைனஸ் ஹாலஜன் இருக்கானா, ஹாலஜன் டிவைடட் பை 2. கரெக்டா? கரெக்டா? அப்ப இங்க வேல்யூஸ் சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? வேல்யூஸ் சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? சப்ஸ்டிட்யூட் பண்ணி பாருங்க. இங்க டோட்டலா எத்தனை கார்பன்ஸ் இருக்கு? 6 கார்பன்ஸ் இருக்கு. சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க, சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. சப்ஸ்டிட்யூட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? 6 கார்பன் சொல்லும்போ டோட்டலா இங்க 2C will become 12A plus 2A plus நைட்ரஜன் இருக்கா? எத்தனை நைட்ரஜன்? ஒரே ஒரு நைட்ரஜன் தான்ப்பா இருக்கு. அதனால ஒரே ஒரு நைட்ரஜன் மைனஸ் ஹைட்ரஜன் எங்கேயாச்சும் இருக்கா? ஆமா, 5 ஹைட்ரஜன் இருக்கு. அப்ப அதை எழுதிக்கலாமா? எஸ், 5 ஹைட்ரஜன். ஹாலஜன் இல்ல, ஃபார்முலால ஆக்சிஜனே இல்ல. சோ ஆக்சிஜன் இருந்தாலும் இல்லைனாலும் நீங்க கன்சிடர் பண்ணவே வேணாம். சரியா? சோ இப்போ இத டிவைடட் பை 2 பண்ணோம்னா what is the value my dear? What is the value? இப்போ 12 plus 2 plus 1 15 minus 5 is 10. 10 by 2 is 5. கரெக்டா? எஸ். அப்போ டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் என்ன? 5 கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க. நம்ம ஆக்சுவலா நம்ம எல்லாரும் பண்ற தப்பு இங்கதான். நம்ம எல்லாரும் என்ன நினைப்போம், இந்த ஃபார்முலால 5 வந்துருச்சு மேம், சோ என்னோட டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் டிகிரி ஆஃப் சொல்றேன், டிகிரி ஆஃப் அன்சாச்சுரேஷன் வந்து 5 மேம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கரெக்டா? கரெக்டா? ஆனா கொஞ்சம் இங்க யோசிச்சு பாருங்க, இங்க NO2 குரூப் இருக்கா? அப்ப நைட்ரஜன் கூட யாரு வந்திருக்கா? நம்மளோட நைட்ரோ குரூப் வந்திருக்கான். நைட்ரோ குரூப்ல இருக்கிற அந்த டபுள் பாண்டை நம்ம கன்சிடர் பண்ணணுமா? எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, நைட்ரோ குரூப்ஸ் வருது, சைனோ குரூப்ஸ் வருதுன்னா அங்க இருக்கக்கூடிய அந்த டபுள் பாண்டை கன்சிடரே பண்ணக்கூடாது. சரியா? கன்சிடரே பண்ணக்கூடாது. அப்ப கன்சிடர் பண்ணக்கூடாதுன்னா ஆக்சுவலா இந்த ஸ்ட்ரக்சரை வரைஞ்சு பாருங்களேன். C6H5 is your benzene. கரெக்டா? C6H5 is your benzene. அதுக்கு மேல மண்டை மேல ஒரு கொட்டு நைட்ரோ. ரைட்டா? சோ இப்போ இங்க நைட்ரோ குரூப் வந்துச்சுன்னா நைட்ரோ குரூப்ல ஆக்சுவலா the bonding will be N double bond O, then you will have one O minus. சரியா? then you will have one O minus. இதுதான் ஸ்ட்ரக்சர். இந்த O மைனஸுக்கு நீங்க இங்க இருக்கக்கூடிய 5ல இருந்து ஒரு 1 மைனஸ் பண்ணிடணும். This is something which you have to really know. சரியா? அப்படி பண்ணீங்கன்னா the correct answer here is 4. It is not 5 ஆக்கனா, it is 4. தயவு செஞ்சு இதை நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் மேம் எப்படி மேம், how should I do this மேம் அப்படின்லாம் கேட்டீங்கன்னா, see I'll give you 2 options. சரியா? இங்க ஸ்பெசிபிக்கா அந்த மாலிகுல் வந்து ஒரு ரிங் ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்ணுது, அரோமேட்டிக் காம்பவுண்ட் அப்படிலாம் கொடுக்கலன்னா you should keep it in your mind that yes it is aromatic. இல்ல it is a linear structure அப்படின்னு கொடுத்தா மட்டும் go with 5. சரியா? லீனியர் ஸ்ட்ரக்சர் தான் it is fine. இந்த O மைனஸ் எஃபெக்ட் பண்ணாது. பட் சைக்ளிக் ஸ்ட்ரக்சர்னு சொல்லும்போது இதை அஃபெக்ட் பண்ணும். சோ இந்த ஒரு விஷயத்தை நோட் பண்ணிக்கோங்க. திஸ் இஸ் லைக் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். புரிஞ்சுச்சா? கிளியரா? 5 இல்லடா கண்ணா, 4 தான். ரீசன் இதுதான், NO குரூப் NO2 குரூப் வருது. ஓகே, நான் சொன்னேன்ல இந்த மாதிரியான கொஞ்சம்
யோசிக்கிற மாதிரியான கொஸ்டினை தான் நான் ஜிஓசில கொண்டு வந்திருக்கேன். so that நீங்க இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிறதுக்காக. ஓகேவா? ரைட். so we have an alene here. இந்த அல்லீன்ல கார்பன் 1, கார்பன் 2 அண்ட் கார்பன் 3 ஓட ஹைபிரிடைசேஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. so யோசிச்சு பாருங்க. CH2 double bond C double bond CH2. இவங்களுக்கு என்ன ஹைபிரிடைசேஷன் இருக்கும்? What will be their hybridization? Always remember, ஒரே ஒரு டபுள் பாண்ட் இருந்துச்சுன்னா அவனுக்கு sp2 hybridization. இங்கேயும் sp2 hybridization. பட் இந்த சென்டர் கார்பனுக்கு தான் 2 டபுள் பாண்ட் இருக்கே. அப்போ அவனை நம்ம sp hybridized ஸ்ட்ரக்சரா தான் வச்சுக்கணும். அதனால the correct answer is going to be sp2 sp sp2. புரிஞ்சுச்சா? sp2 sp sp2. ஒரு கார்பனுக்கு 2 சைடுலயுமே டபுள் பாண்ட்ஸ் வந்துச்சுன்னா அதை sp-ஆ நம்ம கன்சிடர் பண்ணணும். சரிங்களா? வெரி குட் தர்ஷினி. வெரி குட் ரக்கனா. ஹரிதா, ஷாஹித், வெரி குட், சூப்பர். அடுத்த क्वेश्चन. இண்டக்டிவ் எஃபெக்ட் அசிடிட்டி ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட். இப்போ உங்களுக்கு பாத்தீங்கன்னா 4 ஸ்ட்ரக்சரை கொடுத்திருக்காங்க. கொடுத்துட்டு இவங்களை டிக்ரீசிங் ஆர்டர்ல எழுத சொல்லியிருக்காங்க. so we'll keep names for them. இது A, இது B, இது C, இது D. எப்படி இவங்களை அரேஞ்ச் பண்ண முடியும்டாக்கண்ணா? இங்க குளோரோ குரூப் இருக்கு. குளோரோ குரூப்புங்கிறது -I குரூப்பா? எஸ், குளோரோ குரூப்புங்கிறது -I குரூப்பா? அப்போ ஆல்வேஸ் ரிமெம்பர் -I group is directly proportional to acidic strength. கரெக்ட் தானே? -I group is directly proportional to acidic strength. அப்போ நம்ம இங்க இந்த கான்செப்ட பார்த்தோம்னா இதுல இருக்கிறதுலே ஹைலி அசிடிக் ஸ்ட்ரென்த்தா இருக்கக்கூடியது D-ஆ இருக்கும். followed by C, followed by B, finally by A. கரெக்டா? DCBA. இந்த ஆர்டர் எங்க இருக்கு? கண்ணை முடித்து சொல்லிடலாம், ஆப்ஷன் ஏல தான் இருக்கு. and so option A is the right answer. இந்த ஆர்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க. தெரியாதவங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. acidic strength is directly proportional to -I and inversely proportional to +I. -I group, +I group யாருங்கிறதுக்கு நான் GOC-ல ட்ரிக்கும் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த ட்ரிக்கை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா? அடுத்ததா அசிடிட்டியில ஒரு கொஸ்டின் பார்த்துட்டோம். அதே மாதிரி பெசிசிட்டியில ஒரு கொஸ்டின் பார்க்கணும்ல. இங்க 4 பேஸ் கொடுத்திருக்காங்க. இதுல ஸ்ட்ராங்கஸ்ட் பேஸ் யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. இதுல ஸ்ட்ராங்கஸ்ட் பேஸ் யாரு அப்படிங்கறத ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ஈஸிடாக்கண்ணா. ஆல்வேஸ் ரிமெம்பர், அசிடிட்டியில -I இருந்தா அசிடிட்டி கூடும்னு சொன்னோம். இங்க +I இருந்துச்சா பேசிசிட்டி கூடும். +I குரூப்ஸ்ங்கிறவங்க யாரு? மோஸ்ட்லி நம்மளோட ஆல்கைல் குரூப்ஸ் தான். அப்ப எங்க அதிகமான ஆல்கைல் குரூப் இருக்கோ அவனுக்கு பேசிக் ஸ்ட்ரென்த் பக்காவா இருக்கும். கரெக்டா? இங்க NH3, இங்க 2 ஆல்கைல், இங்க ஒரே ஒரு ஆல்கைல். பட் இங்க பாருங்க, இங்கதான் 3 ஆல்கைல் குரூப்ஸ் இருக்கு. கரெக்டா? அப்போ 3 ஆல்கைல் குரூப்ஸ் இருக்குன்னா ஆப்வியஸ்லி ஸ்ட்ராங்கஸ்ட் பேஸ்ங்கிறது யாரு? இங்க ஆப்ஷன் டி தான். திஸ் யூ ஹேவ் டு கீப் இன் மைண்ட். கிளியரா? ஃபைன். ஓகே. அடுத்ததா நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது நம்மளோட ரெசனன்ஸ் பா. ரெசனன்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், ஹைலி வெயிட்டேஜ்ட் ஒன். அண்ட் இதை பத்தி பேசணும்னா, ஒரு ஸ்ட்ரக்சர் ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சரா இருக்கணும்னா அதுக்கு பேசிக்கா இருக்கக்கூடிய ஒரு எசென்ஷியலான விஷயம் என்ன அப்படிங்கிறது தான் இந்த ஒரு கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. சோ நீங்க யோசிச்சு பாருங்க. வளர்மதி கண்டிப்பா டீச் பண்ணுவேன் கண்ணா. பட் ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸை முடிச்சிடலாம். நான் கொஸ்டின் வழி உங்களுக்கு கான்செப்டை டீச் பண்றேன். ஓகே, திஸ் இஸ் கால்ட் அஸ் ரிவர்ஸ் இன்ஜினியரிங். இது ஒரு கிராஃப் இருக்குடா கண்ணா. நான் கிளாஸோட ஸ்டார்டிங்லயே இதை பத்தி சொல்லியிருந்தேன். ஸோ ஆல்வேஸ் ரிமெம்பர், நம்ம நார்மலா கான்செப்டை மட்டும் படிக்கிறோம்னா ஃபர்ஸ்ட் டே நல்லா இருக்கும், செகண்ட் டே, தேர்ட் டே போக 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 நம்ம படிச்சதெல்லாம் மறந்துடும். ஜஸ்ட் 15% தான் ஆஸ் பர் சயின்ஸ் ரீடெயின் ஆகும். பட் இதுவே இந்த மாதிரி ஆக்டிவ் லேர்னிங், ரிவர்ஸ் இன்ஜினியரிங் இந்த மெத்தட்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்னா, நீங்க இனிஷியலா ஒரு டிப்பை ஃபேஸ் பண்ணுவீங்க. பட் பாக்கி 85% ஆஃப் கான்செப்ட்ஸும் அப்படியே உங்க மைண்ட்ல ரீடெயின் ஆகும். சரியா?
So scientifically speaking, இந்த மெத்தடை தான் இன்னைக்குள்ள கிளாஸ்ல நான் யூஸ் பண்றேன். ஓகேவா? So அதனால please ensure that you're focusing on the class on a maximum extent. சரி, இப்போ இந்த क्वेश्चनல என்ன சொல்லிருக்கா? First, same molecular formula, same connectivity of atoms, same molecular formula only, same molecular formula and different connectivity of atoms, different connectivity and different bond angles. இப்போ இருக்கறலே ரெசனன்ஸ் நல்லா காமிக்கிறவன் நம்மளோட பென்சினா? இல்ல நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆவீங்கன்னு எனக்கு தெரியும். சோ பென்சினை எடுத்துக்கலாம். இப்போ பென்சின்ல பாருங்க, டோட்டலா 6 கார்பன் இருக்கா? எஸ், இங்க ஒருத்தர் இருக்கா, இங்க ஒருத்தர் இருக்கா, இங்க ஒருத்தர் இருக்கா, இங்க ஒண்ணு, இங்க ஒண்ணு, இங்க ஒண்ணு. இப்போ இந்த 6 கார்பனுமே டபுள் பாண்டட் ஸ்ட்ரக்சர்ஸா? கரெக்டா? கரெக்டா? யோசிச்சு பாருங்க. கான்ஜுகேட் டபுள் சிங்கிள் பாண்ட்ஸ் வந்தாதான் அத ரெசனன்ஸ்னு சொல்றோம். இப்போ இந்த 6 கார்பனுமே டபுள் பாண்டட் கார்பன்ஸா? நல்லா ஒத்து பாருங்க, டபுள் பாண்ட் தானே. அப்ப அந்த 6 கார்பன் ஸ்ட்ரக்சருமே பார்க்க எப்படி இருக்கு? they have same connectivity, they have same connectivity. And அதோட molecular formula, obviously molecular formula பத்தி பெருசா சொல்லனாலும் it is said to be same. கரெக்டா? கரெக்டா? so அப்போ obviously the main concept which has to be followed here is option A. ரெசனன்ஸ் காமிக்கிறவங்க எல்லாரோட molecular formulaவும் சிமிலர். ஒரு கார்பன் எடுத்தீங்கன்னா அது ஒரு ஹைட்ரஜன், 2 கார்பன், அதுல ஒண்ணு டபுள் பாண்டடா இருக்கும். அந்த மாதிரி சேம் மாலிகுலர் ஃபார்முலா அண்ட் சேம் கனெக்டிவிட்டி ஆஃப் ஆட்டம்ஸ் ஓட தான் இருக்கும். இதத்தான் நீங்க மெயினா ஃபோக்கஸ் பண்ணணும். புரிஞ்சுச்சா? Are you able to learn a lot of things here? ஏன்னா சந்தியா, என்ன டவுட் கண்ணா? என்ன டவுட்? ப்ளீஸ் லெட் மீ நோ, I'll clarify. ஓகேவா? என்ன டவுட்டா இருந்தாலும் சொல்லுங்க, நம்ம கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு क्वेश्चनலயும் நான் ஒரு கான்செப்ட உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா ஜிஓசில கொண்டு வந்திருக்கேன். சரியா? சோ அடுத்த क्वेश्चन, here we go. இங்க பாருங்க, which factor makes a resonance structure more stable? இங்க எந்த ஃபேக்டர் ரொம்ப ஸ்டேபிளா ஆக்கும் and hence contribute more to the resonance hybrid? யாரு ஒரு ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சரை ரொம்ப ஸ்டேபிள் ஆக்குறா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு நிறைய பேர் என்னென்னமோ யோசிப்பீங்க. பட் லெட் மீ டெல் யூ frankly, the answer is very simple. The answer is very very simple. So try பண்ணிட்டு எனக்கு ஆன்சரை சொல்லுங்க, நானும் உங்களுக்கு ஆன்சரை சொல்லித்தரேன். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் ரெசனன்ஸோட ஸ்டெபிலிட்டி ரூல்ஸ் என்ன அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். ரெசனன்ஸை பொறுத்தவரை மோர் பாண்ட்ஸ், அதிகமான பாண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அந்த மாலிகுல்னால அதிகப்படியா ஸ்டேபிளா இருக்க முடியும். ஐம் டாக்கிங் அபவுட் தி டபுள் அண்ட் சிங்கிள் பாண்ட்ஸ். சரியா? சோ அதிகப்படியான பாண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அந்த மாலிகுல்னால இன்னும் ரொம்ப ஸ்டேபிளா இருக்கும். ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, அதுகிட்ட லெஸ் சார்ஜ் செப்பரேஷன் இருந்தாலும், லெஸ் சார்ஜ் செப்பரேஷன் இருந்தாலும் அந்த இடத்துல it will be more stable. ஏன் பல்லு கடிச்சிட்டேன். ஸோ ஏன் இங்க சார்ஜ் செப்பரேஷனை பத்தி பேசுறேன்னா, ஒரு சில இடத்துல வந்து நமக்கு டபுள் பாண்டே இருக்காது, பட் இருந்தாலும் ரெசனன்ஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க. காரணம் என்ன? அங்க லோன் பேர் இருக்கும். ஸோ அந்த இடத்துல சார்ஜ் செப்பரேஷன் அப்படிங்கறது அதிகமா இல்லைன்னா, ஐ மீன் இங்க ஒரு நெகட்டிவ் அயன் இருக்குன்னா, ஆப்வியஸ்லி இங்க ஒரு பாசிட்டிவ் இருக்குன்னா, these are near. சரியா? these are near, that will ensure that the molecule is stable. இல்ல ரொம்ப தூரமா இருக்குன்னா அந்த மாலிகுல் ஸ்டேபிளா மாறும். அதைத்தான் நான் இங்க சொல்றேன். சரியா? அண்ட் ஒரு ரொம்ப ஸ்டேபிளான ஸ்ட்ரக்சரை பத்தி பேசுறோம்னா, அந்த ஸ்டேபிளான ஸ்ட்ரக்சருக்கு ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்கு. நோட் பண்ணிக்கோங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது தெரியாது. ப்ளீஸ் டேக் அ நோட் ஆஃப் இட். ஸ்டூடெண்ட்ஸ்க்குன்னு இல்லை, டீச்சர்ஸ்க்கே நிறைய பேருக்கு இந்த பாயிண்டர்ஸ் தெரியாது. ஸோ ப்ளீஸ் டேக் அ நோட் ஆஃப் இட். ஃபர்ஸ்ட், ரொம்ப ஸ்டேபிளா இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சரா இருந்துச்சுன்னா அங்க மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கோவேலண்ட் பாண்ட்ஸ் இருக்கும். மேக்ஸ் டு மேக்ஸ்
மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கோவேலன்ட் பாண்ட்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் திங். ரெண்டாவது, அங்க மினிமம் ஃபார்மல் சார்ஜ் இருக்கும். ஃபார்மல் சார்ஜ் ரொம்ப மினிமலா இருக்கும். இல்லாம இருந்துச்சுன்னா இன்னும் நல்லது. ஃபார்மல் சார்ஜ் will be very very minimal. சரியா? and மிக முக்கியமா சார்ஜ் பிளேஸ்மெண்ட் கரெக்டா இருக்கும். சார்ஜஸ் வந்து பாசிட்டிவ் சார்ஜ் ரொம்ப தூரத்துலயும் நெகட்டிவ் சார்ஜ் இந்த தூரத்துலயும்லாம் இருக்காது. எல்லாமே கரெக்ட் பிளேஸ்மெண்ட்ல இருக்கும். ஸோ சார்ஜ் placement is also correct or near. சரியா? இந்த மூணு விஷயமும் இருந்துச்சுன்னா, ஓகே, மூணு விஷயமும் இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் பாண்ட்ஸ் மினிமல் சார்ஜ், மேக்ஸிமம் பாண்ட் மினிமல் சார்ஜ், இது ரெண்டும் இருந்துச்சுன்னாவே பிளேஸ்மெண்ட் பக்கமா தான் இருக்கும். அண்ட் இது மூணுமே இருந்துச்சுன்னா ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் ரொம்ப ஸ்டேபிளா இருக்கும். இஸ் மோஸ்ட் ஸ்டேபிள். புரிஞ்சுச்சா? இப்ப இந்த கான்செப்டை வச்சு எனக்கு ஆப்ஷன்ல ஆன்சரை சொல்லுங்க பாப்போம். I've taught you the concept. இந்த கான்செப்டை வச்சு எனக்கு ஆன்சர் சொல்லுங்க பாப்போம். மேம் ரெக்கார்டிங்ஸ் போடுவீங்களா? என்ன ரெக்கார்டிங்ஸ்க்கானா ஃபைசல்? வாட் ரெக்கார்டிங்? நான் 2 நாளா ரெக்கார்டே பண்ணல. பிகாஸ் இந்த கிளாஸோட ரெக்கார்டிங் கேட்டீங்கன்னா இட் வில் பி தேர் தாக்கண்ணா. இது இருக்கும். பஃபர் ஆகுதா ஆகாதே, செக் இட் அவுட் ஒன்ஸ். ஸோ இந்த கான்செப்டேலாம் வச்சு பார்க்கும்போது இஃப் யூ கன்சிடர் ஆல் ஆஃப் தீஸ் கான்செப்ட்ஸ், எனக்கு ஃபர்ஸ்ட் ஃபார்மல் சார்ஜ் அதிகமா இருக்கவே கூடாது, தப்பு. பாசிட்டிவ் சார்ஜ் ஆன் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம் வேணாம். நெகட்டிவ் சார்ஜ் ஆன் எலக்ட்ரோபாசிட்டிவ் ஆட்டம் வேணாம். மோர் கோவேலன்ட் பாண்ட்ஸ், லெஸ் சார்ஜ் செப்பரேஷன். கண்ணா 2 லட்டு தின்ன ஆசையா அப்படின்னு சொல்ற மாதிரி எனக்கு இப்ப கண்ணுல லட்டு போட்டுது. ஸோ எஸ் இதுதான் நம்ம ஆன்சர். புரிஞ்சுச்சா? இஸ் இட் கிளியர்? எஸ், ஆமா, இதுதான் நம்ம ஆன்சர். ஓகே, அடுத்ததான் ஹைப்பர் கான்ஜுகேஷனை பத்தின இந்த கான்செப்ட் கண்டிப்பா தெரிஞ்சே ஆகணும். இட்ஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஸோ இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அரேஞ்ச் த ஃபாலோயிங் கார்போகேட்டயான்ஸ் இன் டிக்ரீசிங் ஆர்டர். டிக்ரீசிங் ஆர்டர்ல சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரியா? டிக்ரீசிங் ஆர்டர்ல சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்ப நம்ம என்ன பண்ணலாம்? வாட் கேன் வி டூ டாகனா? கொஞ்சம் கார்போகேட்டயோனோட ஸ்டெபிலிட்டி ஆர்டர் ஞாபகப்படுத்தலாமா? எஸ், கார்போகேட்டயோனோட ஸ்டெபிலிட்டி ஆர்டர் ஞாபகப்படுத்தலாமா? ஃபர்ஸ்ட் கார்போகேட்டயோனோட ஸ்டெபிலிட்டியில நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன? ரெசனன்ஸ். மறக்க கூடாது, ரெசனன்ஸ். சோ ரெசனன்ஸ் இருந்துச்சுன்னா அவன் ஸ்டேபிள் அப்படின்னு அர்த்தம். அதுலயும் இருக்கிறதுலயே ரொம்ப ரெசனன்ஸ் இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் நம்மளோட பென்சைலிக் ஸ்ட்ரக்சர். ஃபினைலிக் இல்ல, நம்மளோட பென்சைலிக் ஸ்ட்ரக்சர். அதுக்கப்புறமா நம்மளோட அல்லீலிக் ஸ்ட்ரக்சர். ஓகேவா? ஃபைனலா நம்மளோட ஏதாச்சும் ரெசனேஷன் ஸ்ட்ரக்சர்ஸ் இருந்துச்சுன்னா அது, அப்படி இல்லைன்னா நான் ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர். இப்ப இங்க பாத்தீங்கன்னா இங்க எதுலயுமே ரெசனன்ஸ் இல்ல. அப்ப நம்ம என்ன பண்ண முடியாது? நம்மளால நேரா இந்த ஸ்டெபிலிட்டியை பத்தி ரெசனன்ஸ் வச்சு பேச முடியாது. ரெண்டாவதா நம்ம என்ன பார்க்கணும்? we should look into ஹைப்பர் கான்ஜுகேஷன். அடுத்ததா நம்ம செகண்டா பார்க்கக்கூடிய விஷயம் ஹைப்பர் கான்ஜுகேஷன். ப்ளீஸ் இதெல்லாம் நோட் பண்ணுங்க. நிறைய பேரு கண்ட மேனிக்கு இந்த ஸ்டெபிலிட்டி ஆஃப் கார்போகேட்டயான் போட்டுட்டு இருக்கீங்க. சோ அதனால தான் சொல்றேன். ஓகே, சோ இங்க ஹைப்பர் கான்ஜுகேஷன் நம்ம பார்க்கணும். ஹைப்பர் கான்ஜுகேஷன்னா என்ன? இப்போ என்னோட கார்போகேட்டயான் ஒரு கார்பன் கூட கனெக்ட் ஆயிருக்கு. அந்த கார்பன்ட்ட இருக்கக்கூடிய ஹைட்ரஜன்ஸ நான் ஆல்பா ஹைட்ரஜன்ஸ்னு சொல்லுவேன். இந்த கார்போகேட்டயானை ஸ்டெபிலைஸ் பண்ண இந்த கார்பன் என்ன பண்ணும்னா, அது கிட்ட இருக்கிற கார்பன் ஹைட்ரஜன் பாண்ட உடைச்சு அந்த எலக்ட்ரான்ஸை இங்க கொடுத்துரும். அது கிட்ட இருக்கிற கார்பன் ஹைட்ரஜன் பாண்ட உடைச்சு அந்த எலக்ட்ரான்ஸை இங்க கொடுத்து இந்த கார்போகேட்டயானை இப்படி ஸ்டெபிலைஸ் பண்ணிடும். சரியா? சோ இந்த ஒரு விஷயத்தை தான் நம்ம ஹைப்பர் கான்ஜுகேஷன் அப்படின்னு சொல்றோம். அப்ப நம்மளோட கார்போகேட்டயான் கூட எவ்வளவு குரூப்ஸ் கனெக்ட் ஆயிருக்கோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்மளால இந்த ஸ்ட்ரக்சரை உருவாக்க முடியும். சரிங்களா? புரிஞ்சுச்சா?
இப்போ நல்லா ஒத்து பாருங்க நம்ம ஆப்ஷன்ல we have 4 options. இங்க பாருங்க கார்போகேட்டைனால ஹைப்போகான்ஜுகேஷனே காமிக்க முடியாது. நோ ஹைப்போகான்ஜுகேஷன். பட் இங்க பாருங்க டோட்டலா 2 ஆல்கைல் குரூப் கனெக்ட் ஆயிருக்கு. அப்ப 2ன்னு சொல்லும்போது 3 2 6 ஹைட்ரஜன் இருக்குன்னா 6 ஹைப்போகான்ஜுகேட்டிவ் ஸ்ட்ரக்சர்ஸ் உருவாக்க முடியும். இங்க பாருங்க 9 கார்பன்ஸ் இருக்குன்னா ஹைட்ரஜன்ஸ் இருக்குன்னா 9 ஹைப்போகான்ஜுகேஷன் ஸ்ட்ரக்சர்ஸ் உருவாக்க முடியும். ஃபைனலா இங்க பாத்தீங்கன்னா 3 ஹைட்ரஜன் தான். அப்ப 3 ஹைப்போகான்ஜுகேஷன் ஸ்ட்ரக்சர்ஸ். Here what you have to understand is more number of hyperconjugative structures implies that the carbocation is more stable. ஓகேவா? ஏன்னா எவ்வளோக்கு எவ்வளோ அந்த ஹைட்ரஜன்ஸ் இருக்கோ எவ்வளோக்கு எவ்வளோ இதனால ஹைப்போகான்ஜுகேட்டிவ் ஸ்ட்ரக்சர்ஸை ப்ரொடியூஸ் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ அவன் என்ன பண்ணலாம், அவன் வந்து ஸ்டேபிளா இருக்கலாம். எப்பெல்லாம் கார்போகேட்டையான் ஸ்டேபிளா மாறுதுமோ அப்பெல்லாம் பக்கத்துல இருக்கிறவன்ட்ட டே அவன் வெட்டி விடு, அவனோட எலக்ட்ரான் எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஸ்டேபிளா இருக்கலாம். அப்ப இந்த ஆர்டர்ல பார்க்கும்போது யாரு ரொம்ப ஸ்டேபிளா இருக்கா? ஃபர்ஸ்ட் டெர்ஷியரி குரூப், அதுக்கப்புறமா செகண்டரி, பிரைமரி, தென் நம்மளோட ஜீரோ குரூப். ஸோ அதனால ஆப்வியஸ்லி ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். கிளியரா? புரிஞ்சுச்சா? ரைட். இப்போ அடுத்த கொஸ்டினுக்கு நம்ம போறோம். அதுதான் கார்பானியான் ஸ்டெபிலிட்டி. கார்போகேட்டையானுக்கு என்னெல்லாம் பார்த்தோமோ அதோட அப்படியே ஆப்போசிட் தான் கார்பானியானுக்கு. சரியா? கார்பானியானோட ஸ்டெபிலிட்டியை பார்க்கறதுக்கு நம்ம என்னெல்லாம் சொல்ல முடியும்? கார்பானியான் ஸ்டெபிலிட்டி will be there with increasing S character. ஓகேவா? ஃபர்ஸ்ட் S character நம்மளால பார்க்க முடியும். S characterனா ஒன்றும் இல்லை, அந்த பாண்ட் உருவாக்குது பாத்தீங்களா, அதை வச்சு சொல்லலாம். ஸோ இது sp, இது sp2, இது sp3னா அதிகமான S கேரக்டர் இருக்கிறவன் யாரு? இவன் தான். அப்ப இவன் தான் ரொம்ப ஸ்டேபிளா இருப்பான் அப்படின்னு அர்த்தம். புரிஞ்சுச்சா? கிளியரா? ஸோ ஆப்வியஸ்லி ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ட்ரிபிள் டபுள் சிங்கிள், ட்ரிபிள் டபுள் சிங்கிள், அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. சரியா? அண்ட் திஸ் இஸ் ஆஃப் ஹை வெயிட்டேஜ் கார்போகேட்டையான் ஸ்டெபிலிட்டி, கார்பானியான் ஸ்டெபிலிட்டி. தயவு செஞ்சு பார்த்து வச்சுக்கோங்க, டைமை மட்டும் வேஸ்ட் பண்ணாதீங்க. சரியா? கிளியரா? Is it so far clear ராகனா? Perfect. இப்ப அடுத்ததா நம்ம பார்க்கக்கூடிய क्वेश्चन தான் free radical stability and halogenation selectivity. இதை இப்போ ரீசன்ட் டைம்ஸ்ல அதிகப்படியா கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால நீங்களும் இதை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும். நான் முன்ன சொன்ன அதே கான்செப்ட் தான் ஃப்ரீ ரேடிக்கலுக்கும் அப்படியே தான் அப்ளை ஆகும். ஆல்வேஸ் ரிமெம்பர், இஃப் இன் கேஸ் இவனுங்களை கார்போகேட்டையானா கன்சிடர் பண்ணாம நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், கார்போகேட்டையானா C+ அப்படின்னு சொல்லுவாங்க, கார்பானியானா C- அப்படின்னு சொல்லுவாங்க, ஃப்ரீ ரேடிக்கல்னா C. அப்படின்னு வைப்பானுங்க. மூணுமே வேற. சரியா? இப்ப ஃப்ரீ ரேடிக்கல்னு சொன்னோம்னா எந்த ஒரு கார்பன்ட்ட எக்ஸ்ட்ராவா ஒரு எலக்ட்ரான் இருக்குதோ அந்த கார்பனை நம்ம ஃப்ரீ ரேடிக்கல்னு சொல்லுவோம். அவனுக்கு பாசிட்டிவ் சார்ஜும் இல்ல, நெகட்டிவ் சார்ஜும் இல்ல, நியூட்ரலா தான் இருப்பான், ஆனா ரொம்ப அன்ஸ்டேபிளா இருப்பான். புரிஞ்சுச்சா? கிளியரா? ஃபைன். சோ அந்த ஃப்ரீ ரேடிக்கலை பொறுத்தவரை 3 டிகிரி, 2 டிகிரி, 1 டிகிரி அண்ட் மெத்தில் குரூப், இந்த ஆர்டர்ல தான் எப்பவுமே ஸ்டெபிலிட்டி இருக்கும். சோ அந்த ஆர்டர்ல பார்த்தோம்னா ஆப்வியஸ்லி ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர் கண்ணா. ஆப்வியஸ்லி ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். சரியா? ஓகே. அடுத்ததா அரோமேட்டிசிட்டி, நம்மளோட ஹக்கிள்ஸ் ரூல். டேக்கனா இங்க ஒரு விஷயத்த நான் சொல்லிக்கிறேன், எல்லாரும் நல்லா கவனிங்க. சார், மேடம், எல்லா ஃபியூச்சர் டாக்டர்ஸும் நல்லா கவனிங்க, நான் சொல்றத நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ் நம்ம ஹைட்ரோகார்பன்ல பார்த்திருப்போம். நம்ம வந்து 3ஆ பிரிப்போம். கரெக்டா? ஒன்னு அரோமேட்டிக் காம்பவுண்ட், இன்னொன்னு ஆன்டி அரோமேட்டிக் காம்பவுண்ட், மூணாவது வந்து நான் அரோமேட்டிக் காம்பவுண்ட். கரெக்டா? சோ இப்ப நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் அரோமேட்டிக் காம்பவுண்ட். அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ் எல்லாம் 4n + 2 பை எலக்ட்ரான்ஸை வச்சிருக்கும். ஆன்டி அரோமேட்டிக்னா 4n பை எலக்ட்ரான்ஸை வச்சிருக்கும். நான் அரோமேட்டிக்னா அவன் அரோமேட்டிக்கும் இல்ல
ஆன்டி அரோமேட்டிக்கும் இல்ல, இந்த ரெண்டு கூட்டத்திலையும் படாதவன் தான் நான் அரோமேட்டிக். இந்த எண்ணுக்கு பதிலா 1 2 3 நீ என்ன நம்பர் வேணாலும் சப்ஸ்டிடியூட் 1 2 3 அப்படின்னு என்ன நம்பர் வேணாலும் சப்ஸ்டிடியூட் பண்ணுங்க. பட் அத்தனை நம்பர் ஆஃப் பை எலக்ட்ரான்ஸ் இருக்கணும். சரியா? புரிஞ்சுச்சா? எக்ஸாம்பிள், அரோமேட்டிக்கு நம்ம தலைவி பென்சீனை எடுத்துக்கலாமா? எஸ். சோ நம்ம தலைவி பென்சீனை எடுத்துக்கலாமா? பென்சீனை பொறுத்தவரை 1 2 3 டபுள் பாண்ட் மூணு பை பாண்ட்ஸ் இருக்கா? ஒவ்வொரு பை பாண்ட்லயும் 2 2 2 வச்சு டோட்டலா 6 எலக்ட்ரான்ஸ் இருக்கா? இங்க எண்ணுக்கு பதிலா நீங்க 1 போட்டு பாத்தீங்கன்னா 4 + 2 6 வருதா? கரெக்டா? அப்போ 6 எலக்ட்ரான்ஸ் இருக்கிற ஹக்கல்ஸ் ரூலை ஃபாலோ பண்ற இவன் அரோமேட்டிக். இதுவே ஆன்டி அரோமேட்டிக் வேணும்னா இவனை எடுத்துக்கோங்க. இங்க நான் எண்ணுக்கு பதிலா 1 சப்ஸ்டிடியூட் பண்ணேன்னா I will get 4 பை எலக்ட்ரான்ஸ். இங்க மொத்தம் 4 பை எலக்ட்ரான்ஸ் இருக்கா? 1 2 3 4 பை எலக்ட்ரான்ஸ் இருக்கா? சோ அவன் ஆன்டி அரோமேட்டிக். இப்போ இவனுங்க 2 பேர் கூட்டத்திலேயே சேராதவங்க நம்ம நான் அரோமேட்டிக் அப்படின்னு சொல்லுவோம். புரிஞ்சுச்சுங்களா? Is it clear? Okay, Faisal ma'am, I have transferred from metric to CBSE for 11th for NEET. Give me some advice. Dekana as our senior says. சரியா? நம்ம சாஹித்லாம் சொல்ற மாதிரி இப்பல இருந்தே பேசிக்ஸ் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா I am literally saying you the earlier the better. சரியா? ஸோ 2027 2028 ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சீக்கிரமா ஏர்லியராகவே கிளாஸஸ் ஆரம்பிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இன்ஃபேக்ட் நெக்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம 2027 பேட்ச் 2028 பேட்ச் ரெண்டுமே நம்ம சேனல்ல வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு உபயோகமா இருக்கும். சரியா? ஓகே, பர்ஃபெக்ட் ரகனா. சரி, அடுத்த கொஸ்டினுக்கு போலாம், which is none other than R, reactive intermediates. ரியாக்டிவ் இன்டர்மீடியேட்ஸ்ல கார்பின் அண்ட் நைட்ரின் நிறைய பேர் அவ்வளவா பாக்குறது இல்ல. பட் ஆனா அங்கிருந்து ஒரு சில கொஸ்டின்ஸ் வரும். சி, பென்சைனை பத்தி எதுவுமே சொல்றதுக்கு இல்ல. உங்க எல்லாருக்கும் தெரியும் பென்சைனோட ஸ்ட்ரக்சர் என்ன. உங்களோட பென்சீன்ல ஒரே ஒரு இடத்துல ட்ரிபிள் பாண்ட் வந்தா அது பென்சைன். பென்சைன் இஸ் ஹைலி ரியாக்டிவ். இது மட்டும்தான் பென்சைனை பத்தி நமக்கு தெரியுமே தவிர பென்சைனை பத்தி வேற எதுவுமே நமக்கு தெரியாது. பட் கார்பின் அண்ட் நைட்ரினை ரியாக்டிவ் இன்டர்மீடியேட்ஸ்ல கேட்பாங்க. சோ அதனால நோட் பண்ணிக்கோங்க. மேம், க்ளோஸ் சைக்கிள் ஃபார்ம் ஆகலைன்னா நான் அரோமேட்டிக்கா? இல்ல ஆதித்யா, அப்படின்னு பார்த்தோம்னா அல்லீலிக் ஸ்ட்ரக்சர் இஸ் ஆல்சோ அரோமேட்டிக்னா. இப்போ நம்மளோட இந்த அல்லீலிக் ஸ்ட்ரக்சர் இருக்கு தெரியுமா? ஒரே நிமிஷம். இந்த அல்லீலிக் ஸ்ட்ரக்சர் தெரியுமா? நம்ம கார்போகேட்டையானுக்கு பக்கத்துல இருக்கிறோம் ஆர் ஃபங்க்ஷன் குரூப்புக்கு பக்கத்துல இருக்கிற கார்பன் sp3 இருக்கும். சோ இந்த கார்பன் வந்துட்டு sp3 இருக்கும். பட் அவனுக்கு பக்கத்துல இருக்கிற கார்பன் sp2 இருக்கும். இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரை கூட நம்ம we will call it as aromatic. சரிங்களா? we will call it as aromatic தான். ஃபைன். டிகனா எல்லாருக்குமே பஃபர் ஆகுதான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. Please let me know so that we will work accordingly. சரியா? So that we will work accordingly. இப்போ சொன்னேனே allelic structure is an example அப்படின்னு. இவன் தான் allelic structure. இவனை தான் நம்ம எக்ஸாம்பிளா எடுத்துக்கிறோம். சரியா? Thank you Akshaya, thank you Tamilaraசி, thank you Darshini, thank you Madhi. Yes, so இதுதான் கான்செப்ட். சரிங்களா? ஹாய் கமலக்கண்ணன், thank you. Yes, இப்போ ரியாக்டிவ் இன்டர்மீடியேட்ஸ் இதுல யாரு கார்பனை கரெக்டா டிஸ்கிரைப் பண்றா அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ நல்லா பார்த்து சொல்லுங்க, இதுல கார்பனை யாரு கரெக்டா டிஸ்கிரைப் பண்றா? எந்த மாலிகுல்ல? always remember this, கார்பனுக்கு சார்ஜ் இல்லாம 6 வேலன்ஸ் எலக்ட்ரானோட, அதாவது 2 நான் பாண்டிங் எலக்ட்ரான்ஸோட, அது ஒரு சிங்லெட்டாவோ ட்ரிப்ளெட்டாவோ இருக்குதோ
அதைத்தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், கார்பீன் அப்படின்னு சொல்லுவோம். ட்ரிப்ளெட் மோஸ்ட்லி வராது, சிங்லெட் தான் மோஸ்ட் ஆஃப் த கேசஸ்ல வர மாதிரி இருக்கும். ஸோ அதனால தட் இஸ் கால்ட் அஸ் கார்பின். சரியா? கார்பினோட ஸ்ட்ரக்சர் நம்ம ஆல்ரெடி வரைஞ்சிருக்கோம். ஸோ அதனால தான் நான் ரொம்ப டீட்டெயிலாக அதுக்குள்ள போல. So here we go with the next part, which is tautomerism. இதுக்கான உங்களோட ஐசோமெரிசம்ல இருந்து ஜியோசில இருந்து கன்ஃபார்மா ஒரு கொஸ்டின் வரும் நான் சொன்னேன்னா, அந்த கொஸ்டின் ஈஸியா இருக்கணும்னா அவங்க செயின் ஐசோமெரிசம், ஸ்ட்ரக்சரல் ஐசோமெரிசம், பொசிஷன் ஐசோமெரிசம், இந்த ஸ்ட்ரக்சரல் ஐசோமெரிசம் கீழே வரும் இல்லையா, அந்தந்த டைப்ஸ்ல இருந்தெல்லாம் கொஸ்டின் கேட்பாங்க. இதுவே உங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டா கேட்கணும்னா மெட்டாமெரிசம்ல இருந்தும் டாட்டோமெரிசம்ல இருந்தும் கொஸ்டின்ஸ் வரலாம். சரியா? சோ அந்த ஒரு டாட்டோமெரிசம்ல ஃபேமஸா இருக்கக்கூடிய கீட்டோ ஈனால் ஃபார்மை தான் நம்ம பார்க்க போறோம். அதாவது ஒரு கீட்டோ குரூப்பை நீங்க டபுள் பாண்டட் கார்பன் இருக்கக்கூடிய OH குரூப்பா கன்வெர்ட் பண்றது தான் கீட்டோ ஈனால். சரியா? இப்போ இங்க பாத்தீங்கன்னா which of the following compound shows maximum enol content? keto enol tautomerism towards the enol form அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க. இங்க நம்ம என்ன சொன்னோம், நம்மளோட கீட்டோனிக் குரூப் டபுள் பாண்டட் OL குரூப்பா OH குரூப்பா மாறப்போகுதுன்னு சொன்னோம். கரெக்டா? கரெக்டா? அப்ப நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு ஈனால் ஃபார்மை ஸ்டெபிலைஸ் பண்ணணும்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், டாட்டோமெரிசம் இஸ் none other than a special type of functional isomerism. அங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கண்டிஷன் உங்களோட ஆல்பா கார்பன் sp3 ஹைபிரிடைஸ்டா இருக்கணும். செகண்ட் கண்டிஷன் அந்த ஆல்பா கார்பன்ட்ட அட்லீஸ்ட் ஒரு ஆல்பா ஹைட்ரஜன் ஆச்சு இருக்கணும். அண்ட் இந்த ஆல்பா ஹைட்ரஜனை மாத்தி போடுறதுக்கான இடம் நமக்கு இருக்கணும். கரெக்டா? கரெக்டா? இப்ப அசிட்டோன்ல பாருங்க, அசிட்டோனை பொறுத்தவரை they have given this structure CH3CO CH3. இத நம்ம இதுக்குள்ள கொண்டு வர முடியுமா? ஆக்சுவலா இங்க கொடுத்திருக்கக்கூடிய ஆல்டிஹைட் ஸ்ட்ரக்சரை தவிர்த்துட்டு, இவனை தவிர்த்துட்டு எல்லாத்தினாலையுமே ஒர்க் பண்ண முடியும். ஓகே, அதுதான் இந்த ஸ்மெலனோவேட் as well. இந்த ரெண்டு பேருமே கீட்டோயிக் குரூப் தான். கரெக்டா? இவனும் கீட்டோயிக் குரூப் தான். பட் இதுல யாரு ரொம்ப வந்துட்டு ஆப்டா இருப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாருக்கு இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்கோ, நோட் பண்ணிக்கோங்க, யாருக்கு இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்கோ. ரெண்டாவது, யாருக்கு சி டபுள் பாண்ட் சி கான்ஜுகேட் பாண்ட உருவாக்க முடியுமோ. மூணாவது, யார்கிட்ட எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப்ஸ் இருக்கோ அவங்களால ஈஸியா இந்த டாட்டோமெரிசமா காமிக்க முடியும். சரியா? தீஸ் ஆர் ஆல் கண்டிஷன்ஸ். சோ இந்த கண்டிஷனை எல்லாம் ஃபாலோ பண்ற ஆளு இங்க யாரு சொல்லுங்க? கண்டிஷனை எல்லாம் ஃபாலோ பண்ற ஆளு இங்க யாரு? ஏவா சியா? ஆக்சுவலா கார்பீன்ல நம்ம இன்டர்மீடியேட்ஸ் தான் பார்ப்போம் கண்ணா. ஸோ அதோட ஹைப்ரிடைஸ் ஸ்ட்ரக்சர்லாம் நம்ம யூஸே பண்ண மாட்டோம். ஜஸ்ட் லைக் தட் அதோட பேசிக்ஸை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கார்பீனா என்ன, அதோட ஸ்ட்ரக்சர் பார்க்க எப்படி இருக்கும், பிளஸ் அது வந்து ரியாக்ட் பண்ணுதுன்னா யார் கூட ரியாக்ட் பண்ணும், எலக்ட்ரோஃபைலா நியூக்ளியோஃபைலா. நான் ஜியோசியில சொல்லி தந்தேன்ல, அந்த பாயிண்ட்ஸ் மட்டும் போதும். தட் இஸ் மோர் தேன் இனஃப். வெரி குட். நான் சொன்ன கண்டிஷன்லாம் ஃபாலோ பண்றவங்க ஆப்ஷன் சி தான். And so yes, option C is the right answer. Very good, very good, very good Rakana. ஏன்னா எத்தில் அசிட்டோ அசிட்டேட் குரூப்பை பொறுத்தவரை உங்களுக்கு C டபுள் பாண்ட் C, ரைட், அப்புறம் சிங்கிள் பாண்ட் C டபுள் பாண்ட் O, இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகுதா? கரெக்டா? இந்த ஸ்ட்ரக்சர் இந்த கீட்டோயினால் ஃபார்முக்கு இந்த டபுள் பாண்ட கொடுக்கறதுல ரொம்ப ஸ்டெபிலைஸ்டா இருக்கும். அதனால தான் ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் சி இஸ் த அப்சல்யூட் கரெக்ட் ஆன்சர். வெரி குட் எவ்ரிவன், வண்டர்ஃபுல். ஓகே, நான் அந்த கண்டிஷனை எழுதி காமிக்கிட்டமா? நோட் பண்ணிக்கிறீங்களா எல்லாரும்? எஸ். சோ நம்ம எல்லாருக்கும் என்ன தெரியும், ஒரு கீட்டோ ஈனால் குரூப்பா இருந்துச்சுன்னா it is stabilized by hydrogen bonding. அங்க கண்டிப்பா C double bond C இரண்டே ஆகணும்.
இருந்துச்சுன்னா அது இன்னும் நம்மளோட டாட்டோமரிசமை சப்போர்ட் பண்ணும். அண்ட் மூணாவதா அங்க ஒரு எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இருந்துச்சுன்னா, எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இருந்துச்சுன்னா அது இன்னுமே நல்லா டாட்டோமரிக் ஸ்ட்ரக்சர்ஸை ஃபார்ம் பண்ண முடியும். புரிஞ்சுச்சுங்களா? இஸ் தட் கிளியர்? இஸ் தட் கிளியர் ராகனா? எஸ். ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபைசல், எந்த சேனல்லையும் ஸ்டார்ட் பண்ண வேணாம், நம்ம சேனல்லையே ஆரம்பிப்போம், நீங்க கவலைப்படாதீங்க சரியா? ஏன்னா நீங்க பேசிக்ல இருந்து ஆரம்பிக்கிறீங்கன்னு சொல்லும்போ ஓப்பனா சொல்லணும்னா நம்மளோட ஒரே பேஸ்ல படிச்சோம்னா நம்மளால ஈஸியா படிக்க முடியும் சரிங்களா? கூட அத தாய்மொழியான தமிழ் மொழியில படிச்சீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியா புரியும். ஸோ அதனால்தான் சொல்றேன், ப்ளீஸ் என்ஷூர் தட் யூ வெயிட் ஃபார் சம் டைம். ஒரு இந்த மே 3ஆம் தேதி முடிஞ்சிருச்சுன்னா உங்க எல்லாருக்கும் கிளாஸஸ் நான் ஆரம்பிச்சிருவேன். ஸோ கொலைப்படாம இருங்க, நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் சரியா? ஓகே, வெரி குட் மை டியர், பர்ஃபெக்ட். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின், CH3OCH3 அண்ட் CH3CH2OH இவங்க ரெண்டு பேருக்குமே சேம் மாலிகுலர் ஃபார்முலா தான் இருக்கு, பட் ஃபங்க்ஷனல் குரூப் வேறையா இருக்கு. அப்போ இந்த கான்செப்ட் எந்த ஐசோமரிசம்க்கு கீழே வரும்? லெட் மீ நோ in the comment section டகனா. Let me know in the comment section. ஏன்னா if in case அவங்க செயின்ல அவங்க லீனியர், பிரான்ச்டு, டெர்ஷரி இந்த மாதிரி வந்துச்சுன்னா அது செயின் ஐசோமரிசம். உங்க ஃபங்க்ஷனல் குரூப்போட பொசிஷன் லைக் 2OH அப்புறம் 3OH இந்த மாதிரி எல்லாம் வந்துச்சுன்னா, செகண்ட் பொசிஷன், தேர்ட் பொசிஷன் ஃபங்க்ஷனல் குரூப்போட பொசிஷன் மாறிச்சுன்னா அது பொசிஷன் ஐசோமரிசம். மெட்டாமரிசம்னு சொல்லும்போ உங்களோட ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு லெஃப்ட்டும் ரைட்டும் ஆல்கைல் குரூப்ஸ் இருக்கணும். அந்த ஆல்கைல் குரூப்ஸும் குறைஞ்சது 2 சொல்லி 4 கார்பனை வச்சிருக்கக்கூடிய ஆல்கைல் குரூப்ஸா இருக்கணும் ஆஸ் இன் மினிமம். அப்படின்னா அவன் மெட்டாமரிசமா காமிப்பான். பட் ஃபங்க்ஷனல் குரூப் ஐசோமரிசம் அப்படிங்கிறவன் he will actually change the functional group. ஸோ இங்க O குரூப் இருக்கு, இங்க OH குரூப் இருக்கு. அப்போ ஆப்வியஸ்லி இது என்னவா இருக்கும்? இது ஃபங்க்ஷனல் குரூப் ஐசோமரிசமா தான் இருக்கும். ஸோ ஆப்ஷன் C is the absolute correct answer. கிளியரா? புரிஞ்சுச்சா? ஷோர், நோ ப்ராப்ளம் அக்ஷயா. இன்னும் ஒரு கொஸ்டின் தான், முடிச்சோன்னா GOC முடிஞ்சிச்சு. ஸோ சாரி GOCக்கு நான் எக்ஸ்ட்ரா கொஸ்டின் கொண்டு வந்திருந்தேன், மறந்துட்டேன். ஸோ எஸ், நெக்ஸ்ட் கொஸ்டின், அரேஞ்ச் இன் த இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் அசிடிட்டி. இவங்களோட pKa வேல்யூஸ்லாம் கொடுத்துருக்காங்க சரியா? இவங்களோட இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் அசிடிட்டில நீங்க அவங்கள அரேஞ்ச் பண்ணணும். ஸோ லெட் மீ நோ த ஆர்டர் இன் த கமெண்ட் செக்ஷன் டாகனா. லெட் மீ நோ த ஆர்டர் இன் த கமெண்ட் செக்ஷன். ஓகே, இப்போ ரெசனன்ஸையும் ஹைபிரிடைசேஷனையும் பேஸ் பண்ணி இது ரொம்ப ஈஸிடா. நம்ம ஈக்குலிபிரியம் சாப்டர்ல இந்த pKa வேல்யூ பத்தி எல்லாம் படிச்சிருப்போம், அவ்வளவுதான். இதையே ரிலேட் பண்ற மாதிரி கேட்டிருக்கானுங்க. பட் ரொம்ப ஈஸி கரெக்டா? நம்ம எல்லாருக்கும் என்ன தெரியும்? whenever the pKa value is low, then it is going to be a very strong acid. கரெக்டா? அப்ப இங்க இருக்கிறதுலே யாருக்கு pKa வேல்யூ கம்மி? அசிட்டிக் ஆசிட். அப்ப அவன் தான் கடைசியா வரணும். இங்க பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏலையும் டிலையும் மட்டும்தான் வருது. அப்ப இதையும் கட் பண்ணுங்க. தென் இவனுக்கு அப்புறம் யாரு வருவா? ஆப்வியஸ்லி நம்மளோட ஃபீனால். கரெக்டா? ஃபீனால் வருவான். அவனுக்கு அப்புறம் வாட்டருக்கு அப்புறம் எத்தனால். ஸோ ஃபீனால், வாட்டர், எத்தனால். ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? கிளியரா?
pK வேல்யூ கம்மியா இருந்தா அவன் ஸ்ட்ராங் ஆசிட். அவ்வளவுதான் அவ்வளவுதான். இது அப்படியே அப்ளை பண்றீங்க, ஆன்சர் அழகா வந்துடும். ஜிகி ஜிகான்னு சொல்லி குஜான்னு சொல்லிட்டு நம்மளோட ஸ்டெத்தஸ்கோப்பை வாங்கிட்டு போயிட்டே இருக்க போறோம். சரியா? So here we go with the assertion and reasoning types. இந்த எலக்ட்ரான் டிஸ்பிளேஸ்மெண்ட் எஃபெக்ட்ல இருந்து நானும் பாக்குறேன் பாஸ்ட் இயர்ஸ்ல assertion and reasoning type of questions அதிகமா கேக்குறாங்க. நான் I have specifically noticed this. இந்த வருஷம் வரதுக்கான சான்சஸும் கொஞ்சம் அதிகமா இருக்கு. சரியா? ஏன்னா எலக்ட்ரான் டிஸ்பிளேஸ்மெண்ட் எஃபெக்ட்ஸ் வந்து பசங்க அவ்வளவா படிக்க மாட்டாங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தலாம் டீட்டெயிலா படிக்க மாட்டாங்க. பட் அதுல இருந்து ரீசன்ட் டைம்ஸ்ல அதிகப்படியான இந்த அசர்ஷன் ரீசன் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அதனால லெட் மீ நோ த ஆன்சர் ஃபார் திஸ். இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் OH குரூப்பை ஆர்த்தோ ஆர் பேரா டைரக்டரா எடுத்துக்கிறோம் in an electrophilic aromatic substitution. கரெக்ட் தான். OH exerts plus some mesomeric effect, donating electron density to ortho and para position of the benzene rings. Actually அசர்ஷனும் கரெக்ட், ரீசனும் கரெக்ட். அசர்ஷன்ல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு எலக்ட்ரோஃபிலிக் அரோமேட்டிக் சப்ஸ்டியூஷன்ல OH குரூப் வந்து எப்பவுமே எலக்ட்ரோஃபிலிக் அரோமேட்டிக் சப்ஸ்டியூஷன்ல OH குரூப் வந்து ஆர்த்தோ ஆர் பேரா டைரக்டிங்கா தான் இருக்கும். வெராஸ் நியூக்ளியோஃபிலிக் குரூப் வந்து மெட்டா டைரக்டிங்கா இருக்கும். சரியா? அப்ப இது ஆர்த்தோ ஆர் பேரா பொசிஷன்ல போய் உட்கார்ந்துருது. காரணம் என்ன? ஏன்னா OH எக்ஸர்ட்ஸ் பிளஸ் எம் எஃபெக்ட், அது வந்து பிளஸ் எம் எஃபெக்டா காமிக்குது. அதனால ஆர்த்தோ அண்ட் பேரா பொசிஷனுக்கு அது எலக்ட்ரான்ஸை கொடுக்குது. இட் இஸ் டொனேட்டிங் எலக்ட்ரான் டென்சிட்டி, thereby ensuring the position of benzene ring is met. Actually assertion correct, reason correct. Reason correctly explains the assertion. So adanaல option A is the right answer. Okay va? Fine. அடுத்த question. இப்போ நீங்க இத match பண்ணனும். You have carbocation, carbanion, free radical, carbene. இத match பண்ணி பார்க்கலாமா? You have 4 options. I know பொட்டியா தந்தா கொஞ்சம் ஈஸியா இருந்திருக்கும், பட் இங்க பொட்டியா இல்ல. சோ அதனால நம்ம தான் ட்ரை பண்ணோம். சோ ஃபர்ஸ்ட் யோசிச்சு பாருங்க, கார்போகேட்டையான். கார்போகேட்டையானுக்கு நான் R3C எடுத்துக்கலாமா? கரெக்டா? R3C+ எடுத்துக்கலாமா? அப்ப இவனோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்? Is he sp2 or sp3? Is he sp2 or sp3? They can always remember carbocation is sp2 hybridized. சரியா? கார்போகேட்டையான் இஸ் sp2 hybridized. அந்த C+ம் நம்ம டபுள் பாண்டும் ஒரே மாதிரி தான் ஆக்ட் ஆகும். சரியா? அதனால இட் இஸ் sp2 hybridized. இதுவே கார்பனியான்ட்ட எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான் இருக்கு, அப்போ அது sp3 ஸ்ட்ரக்சரை காமிக்கும். ஃப்ரீ ரேடிக்கலும் sp3 தான், பிகாஸ் அவன்கிட்ட எக்ஸ்ட்ராவா ஒரு எலக்ட்ரான் இருக்கு. பட் கார்பனை பொறுத்தவரை இட் இஸ் sp2. ஓகேவா? சோ இப்போ இத வச்சே ஓரளவுக்கு ஆன்சரை நம்மளால மார்க் பண்ண முடியும். எய்தர் ஆப்ஷன் ஏவா இருக்கலாம், ஆப்ஷன் பியா இருக்க முடியாது, ஆப்ஷன் சியா இருக்க முடியாது, ஆப்ஷன் பியா இருக்க முடியாது, அண்ட் ஆப்ஷன் டியாவும் இருக்க முடியாது. சரியா? சோ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். Very good. Option A is the absolute correct answer. Fine. GOC la very last question from GOC. Stability of conjugate base. இது ரொம்ப முக்கியம். நோட் பண்ணிக்கோங்க, இந்த சீரீஸ்லாம் ரொம்ப முக்கியம். So find the correct order of decreasing order of acidity. Acidity ஓட decreasing order கேட்டிருக்காங்க. So இங்க என்ன பண்ணலாம்டாக்கனா, you have 4 molecules. ட்ரை பண்ணி பாருங்க. இங்க நம்ம என்ன பண்ண முடியும்? acidity depends on the stability of conjugate base. இது நமக்கு தெரியுமா? கரெக்டா? சோ ஸ்டெபிலிட்டியை பத்தி பேசணும்னா அதோட கான்ஜுகேட் பேஸோட எஸ் கேரக்டரை பத்தி பேசணுமா? கரெக்டா? எஸ் கேரக்டரை பத்தி பேசணுமா? அப்ப எஸ் கேரக்டரை பத்தி பேசுறோம்னா ஆப்வியஸ்லி இங்க மோஸ்ட் ஸ்டேபிளா இருக்க போறது இவன் தான், followed by this. தேர்ட் அண்ட் ஃபோர்த்தா யாரு வருவா? கமெண்ட்ல சொல்லுங்க. தேர்ட் அண்ட் ஃபோர்த்தா யாரு வருவா? ஆப்வியஸ்லி OH குரூப் அண்ட் ஃபைனலா அமைன் குரூப். ஓகே, சோ பிகாஸ் அசிடிக் ஸ்ட்ரென்த்னு சொன்னாவே அமைன் இஸ் அ பேஸ், அப்ப அது வராது. ஓகே, ஆர் நான் உங்களுக்கு ஒரு ஆர்டர் சொல்லி தந்திருந்தேன், ஞாபகம் இருக்கா?
a triple bond. Then யாரெல்லாம் அசிடிக்கா வருவா? Then water is neutral, alcohol is basic, amine is very very basic அப்படின்னு ஒரு ஆர்டர் சொல்லியிருந்தேன் இல்லையா? அந்த ஆர்டர் யூஸ் பண்ணீங்கனாலும் you can easily say. So yes, option A is the right answer. இதோட நம்ம GOC-யை முடிக்கிறோம். GOC-யோட முடிச்சோமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இன்னும் ஒரே ஒருத்தர் இருக்கான். அவன் யாரு? ஹைட்ரோகார்பன்ஸ். ஹைட்ரோகார்பன்ஸ் படிச்சீங்கன்னா ரியேஜன்ஸ்ல இருந்து எப்படி கொஸ்டின் வந்தாலும் ஆன்சர் பண்ணலாம். கன்வர்ஷன்ஸை தெறிக்க விட்டலாம். ஸோ கடைசியா நம்ம அவனை தான் பார்க்க போறோம். பட் அவனை பார்க்கறதுக்கு முன்னாடி ஐ வாண்ட் யூ கைஸ் டு ரிவைஸ் ஆர் GOC நோட்ஸ். ஸோ எல்லாரும் இதை ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிட்டு வந்துருவீங்களா? I think for GOC notes you need at least 10 minutes of time. So என்னோட GOC handwritten notes எடுத்து ரிவைஸ் பண்ணிட்டு வாங்க. I'll give you time till 6:20. Be back by 6:20. Okay va? Is it clear? Class எப்போ முடியும்? Max to max 7-8 மணிக்குள்ள முடிச்சிடலாம். Okay, max to max we'll finish it by 8 o'clock தாக்கண்ணா. 15 minutes கொடுங்க. If you want for revision, then I can give. But 10 நிமிஷம் போதும் தான் நினைக்கிறேன். பாருங்க. If not, let me know so that I'll give you extra time. Just ஒரு தடவை go through டா. I'm not saying like you have to sit and read everything. Just ஒரு தடவை quick-ஆ skim பண்ணிட்டு வாங்க. Just skim the pages. சரியா? Notes நம்மளோட GOC. Darshini, we will do revision ராகனா. சரியா? நோட்ஸ் நம்மளோட GOC டாக்டர்ஸ் பேட்ச்ல இருக்கும். ரிவிஷன் சொன்னா you would have never seen that kind of a revision. அவ்வளோ அழகா நம்ம ரிவைஸ் பண்ண போறோம். சரிங்களா? So don't worry, just go have a look at your notes and then we will get back. Okay?
அநியாயம் பண்றீங்கடா டேய். சீரியஸ்லி மேன். நம்ம இப்போ ஆக்சுவலா ஜிஓசி முடிச்சிட்டோம், ஹைட்ரோகார்பன் ஸ்டார்ட் பண்ண போறோம் நம்ம தமிழரசி சொன்ன மாதிரி. ஸோ எல்லாரும் தயாரா இருக்கீங்களா? ஷெல் வி ஸ்டார்ட்? ஷெல் வி ஸ்டார்ட்? எஸ், ஒரே நிமிஷம் நான் நெட்வொர்க் செக் பண்ணிக்கிறேன். ஒரே நிமிஷம்டா கண்ணா. ஓகே, ஸோ ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஆஸ்க், ஏன்னா ஜஸ்ட் கேட்கணும்னு நினைச்சேன். இந்த மாதிரி லைக் கொஷின்ஸ் வச்சு கான்செப்ட்ஸ் பார்க்கும்போது உங்களால எல்லாத்தையுமே ரீகால் பண்ண முடியுதா? ஈஸியா இருக்கா? இதே மெத்தடை நம்ம கிளாஸ் 12க்கும் ஃபாலோ பண்ணலாமா, இல்ல நான் வேற ஏதாவது மெத்தடை கொண்டு வரட்டுமா? கமெண்ட்ல சொல்லுங்க. ப்ளீஸ் பி ஓப்பன், ப்ளீஸ் லெட் மீ நோ, ஸோ தட் அதுக்கு தகுந்த மாதிரி நான் ஒர்க் பண்ணுவேன் அண்ட் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கிளாஸஸையும் நம்ம சேஞ்ச் பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ சொல்லுங்க பார்ப்போம், உங்களுக்கு இந்த மாதிரி கொஷின்ஸ் வச்சு ப்ராக்டிஸ் பண்றது இஸ் இட் ஃபைன்? இஸ் இட் ஓகே? ஓகேவா இருக்கா? கமெண்ட்ல சொல்லுங்க. இப்பதான் ஒருத்தங்களா வராங்க. ஓகேவா இருக்கா? பிடிச்சிருக்கா? இதுல எக்ஸ்ட்ராவா ஏதாச்சும் ஆட் ஆன் பண்ணுமா, இல்ல கட் டவுன் பண்ணுமா? எதுவா இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. எஸ், question with concepts. Okay, Gomati, wonderful Dakana. Okay, my dear. So நீங்க என்ன சொல்றீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி we can work on our class 12th. அதனால தான் நான் கேக்குறேன். பட் உங்களால எல்லா விஷயமும் ரீகால் பண்ண முடியுதா? ரீகலெக்ட் பண்ண முடியுதா? Let me know in the comment section. 12th okay டக்கனா. சரி, பர்ஃபெக்ட். இப்போ கடைசியா நம்ம ஹைட்ரோகார்பன்ஸ்க்கு வந்துட்டோம். ஹைட்ரோகார்பன்ஸ் முடிச்சுன்னா என்டையர்லி உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா போர்ஷனையும் கவர் பண்ணி தர மாதிரி இருக்கும். ஸோ ஒரு தடவை குவிக்கா ரிவைஸ் பண்ணிடுவோம். ரிவைஸ் பண்ணிட்டு வில் பி வைண்டிங் அப் த செஷன். சரியா? ஸோ அதனால ஒரே நிமிஷம். ஹைட்ரோகார்பன்ஸ், எஸ். ஓகே, ஓகே, ஜஸ்ட் a minute. பிபிடில இருந்து பிடிஎஃப் மாத்திக்கிட்டு இருக்கோம். எனக்கு இந்த கிளாஸ் இன்னைக்கு சீக்கிரமா முடிஞ்சிரும் கண்ணா. மேக்ஸ் நம்ம ஒரு 7 or 8 o'clock முடிச்சிருவோம். பட் அது முக்கியம் கிடையாது. எனக்கு இந்த கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க எல்லாரும் ஒரு விஷயத்த பண்ணணும். சரியா? நான் இந்த பிபிடியை இம்மீடியட்டா உங்களுக்கு தர சொல்றேன். இந்த பிபிடியில இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டினையும் நீங்க சால்வ் பண்ணி பார்க்கணும். சரியா? பிகாஸ் தட் இஸ் இம்பார்ட்டன்ட், தட் யூ ஹாவ் டு டூ ஃபார் ஷுர். அப்படி பண்ணா மட்டும்தான் நம்மளால ரிசல்ட்ஸை பார்க்க முடியும். ஸோ அது மட்டும் எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணிடுங்க. சரிங்களா மேம்?
ஷாஹித், இப்போதைக்கு ஃபோக்கஸ் ஆன் திஸ் இயர் கண்ணா. நான் யார்கிட்டையுமே ட்ராப்பை பத்தி யோசிக்க கூட சொல்ல மாட்டேன். டில் மே 3 உங்க ஃபோக்கஸ் ஃபுல்லாவே உங்க ப்ரிப்பரேஷன்ல தான் இருக்கணும். இது ஷாஹிதுக்கும் இருக்கிற டவுட்டா இருக்கும். இதுக்கு முன்னாடி என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. பட் ஆல் டுகெதர் ஐ அம் டெல்லிங் யூ, ப்ளீஸ் ப்ளீஸ் ட்ராப்பை பத்தி இப்போதைக்கு யோசிக்காதீங்க. தட் இஸ் ஃபைன் ஆஃப்டர் மே 3, பட் நாட் நவ். இப்போதைக்கு நம்ம மைண்ட் ஃபுல்லா இந்த நீட்டை எப்படி கிராக் பண்ணலான்னு மட்டும்தான் இருக்கணும். சரிங்களா? ஓகே, ஸோ ப்ளீஸ் டோன்ட் திங்க் அபவுட் ட்ராப். அதைத்தான் நான் சொல்லுவேன். ஓகேவா? ஸோ எஸ், ஷால் வி ஸ்டார்ட்? ஓகே, ஸோ இங்க ஓவராலா பாத்தீங்கன்னா நம்ம ஆல்கேன்ஸ், அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ் இதெல்லாம் பார்ப்போம். பட் இதுல ரொம்ப முக்கியமானதே நம்ம ரியாக்ஷன் மெக்கானிசம்ஸ் தான். ஏன்னா ஒவ்வொரு ரியேஜென்ட்டை எங்கெங்க யூஸ் பண்றோம், லைக் ஆல்கஹாலிக் KOH எங்க யூஸ் பண்றோம், தென் NH4Cl எங்க யூஸ் பண்றோம், லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட்டை எங்க யூஸ் பண்றோம், பேஸ் ரியேஜென்ட்டை எங்க யூஸ் பண்றோம்ங்கிற மாதிரியான நிறைய ரியேஜென்ட்ஸ் இங்க இருக்கும். ஸோ அந்த ரியேஜென்ட்ஸை நம்ம கிளியர் கட்டா பார்த்துட்டோம்னா நம்மளால மாஸ் பண்ண முடியும். So yes, here we go with hydrocarbons and first question, IUPAC nomenclature. எப்பவுமே ஹைட்ரோகார்பன்ஸ்ல பிளெயினா இந்த லீனியர் செயின்லாம் கேட்க மாட்டாங்க. பிரான்ச்டு ஸ்ட்ரக்சர்ஸ்ல இருந்து தான் உங்களுக்கு IUPAC கேட்பாங்க. So here comes your first question. இந்த கொஸ்டினை எப்படி சால்வ் பண்ணலாம்னு சொல்லிட்டு யோசிக்கலாமா? இந்த கொஸ்டினை எப்படி நம்ம ஈஸியா ரொம்ப ஈஸியா சால்வ் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு பார்க்கலாமா? ஸோ வாங்களேன், ஃபர்ஸ்ட் இந்த ஸ்ட்ரக்சரை எடுத்துக்கோங்க. இந்த ஸ்ட்ரக்சர்ல பாருங்க, CH3 CH CH3 CH C2H5 CH2 CH3. இப்போ நான் இங்க என்ன பண்றேன், 1 2 3 4 5. ஓகே, நான் இங்க டோட்டலா 5 கார்பன் இருக்கக்கூடிய ஒரு லீனியர் செயினை வரைஞ்சுக்கிறேன். இதுல ரெண்டாவது கார்பன் கூட CH3, மூணாவது கார்பன் கூட C2H5 இருக்கு. கரெக்டா? சோ ரெண்டாவது கார்பன் கூட CH3, மூணாவது கார்பன் கூட C2H5. மிச்சவங்களுக்கெல்லாம் ஹைட்ரஜன் போட்டுலாமா? சோ இங்க ஒரு CH3, இங்க ஒரு CH3, இங்க ஒரு CH2, இங்க ஒரு CH, இங்க ஒரு CH. ஃபைன். இப்போ இவங்களுக்கு பேர் வைக்கணும். எப்படி பேர் வைக்கலாம்? You have 2 substituents here. கரெக்டா? இங்க you have 2 substituents here. இந்த ரெண்டு substituentக்குமே smallest number வர மாதிரியான நம்பரிங்க நீங்க கொடுக்கணும். If I go from left to right, 1 2 3 4 5, எனக்கு நம்பரிங் 2 and 3 கிடைக்கும். இதுவே right to left பண்ணேனா 1 2 3 4 5, I will get 3 and 4. 3 and 4 சின்னதா, 2 and 3 சின்னதா? 2 and 3 தான் சின்னது. அதனால I'm just removing or erasing this from here. சரி, இப்போ நம்பரிங்ல 2 and 3 கொடுக்கிறோம். பட் அடுத்ததா நமக்கு வரக்கூடிய கன்ஃபியூஷன், யாரு பேரை ஃபர்ஸ்ட் எழுதணும்? எத்தில் குரூப்பை ஃபர்ஸ்ட் எழுதணுமா இல்ல மெத்தில் குரூப்பை ஃபர்ஸ்ட் எழுதணுமா? அதுக்குதான் நம்ம ஆல்பபெட்டிக்கல் ஆர்டரை பிளேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றது. ஸோ ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல இவங்களை எழுதணும். ஸோ டோட்டலா 5 கார்பன் இருக்கா? 5 கார்பன் இருக்குன்னா the root word is spent. இந்த பேரண்ட் செயின்ல இவனுங்களை மட்டும் பாருங்க, எல்லாமே சிங்கிள் பாண்டா, அதனால ANE. தென் மூணாவது இடத்துல எத்தல் குரூப் இருக்கா? ஆல்பபெட்டிக்கலி E comes after M, அதனால மூணாவது இடத்துல எத்தில். தென் ரெண்டாவது இடத்துல மெத்தில். So what would be your name? 3 ethyl 2 methyl pentane. So 3 ethyl 2 methyl pentane is your right answer. Clear? புரிஞ்சுச்சா? நெக்ஸ்ட் நம்மளோட ஈத்தேனோட கன்ஃபர்மேஷன்ஸ், அந்த நம்ம போடுவோம் இல்லையா, ஸ்டாகர்ட் ஸ்ட்ரக்சர், எக்லிப்ஸ் ஸ்ட்ரக்சர், அந்த ஸ்ட்ரக்சர் பேஸ் பண்ண ஒரு கொஸ்டின். திஸ் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். ஹை வெயிட்டேஜ் அப்படின்னு சொல்லலாம், நிறைய தடவை கேட்ட கொஸ்டின் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த கொஸ்டினை நல்லா கவனிச்சு பாருங்க. இங்க என்ன சொல்லியிருக்காங்க? Regarding conformers of ethane, which statement is correct? Conformers of ethane பொறுத்தவரை we have 2 structures. ஒன்னு staggered structure, இன்னொன்னு eclipse structure. எப்பவுமே staggered structure is very stable than eclipse. Staggered structure is very stable than eclipse. சரியா? காரணம் என்ன? staggeredல வந்துட்டு ஸ்ட்ரக்சர் பார்க்க இப்படி இருக்கும். இதுவே eclipseனா எப்படி
3க்கு பின்னாடி ஸ்ட்ரக்சர் இருக்குமோ அப்படி இருக்கும். சரியா? அப்போ ஸ்டாகர்ட் ஸ்ட்ரக்சர்ல தான் உங்களுக்கு அந்த ஒரு அதிசல் ஒரசல் இருக்காது. அதனால ஸ்டாகர்ட் இட்ஸ் said to be more stable. Option A is the right answer. புரிஞ்சுச்சுங்களா? கிளியரா? சரி, அடுத்ததா நம்ம 3வது क्वेश्चनக்கு போகலாம். சோ 3வது क्वेश्चन என்னடா கண்ணா? A1லினா 3வது question, when isobutane undergoes radical chlorination, okay, the major products are, நான் isobutane chlorinate பண்றேன். chlorinate பண்ணா எனக்கு ப்ராடக்ட் என்னங்கறத கேட்டிருக்காங்க. சோ isobutaneோட ஸ்ட்ரக்சர் உங்க எல்லாருக்கும் தெரியும்ல, கரெக்டா? கரெக்டா? சோ இப்போ isobutaneோட ஸ்ட்ரக்சர், since it is iso, C butane, so you have 4 carbons, correct? Yes, isobutane. அது பார்க்க கிட்டத்தட்ட it will be CH3 thrice CH. இந்த மாதிரி தான் ஸ்ட்ரக்சர் பார்க்க இருக்கும். கரெக்டா? எஸ், this will be somewhat like this. ஓகே, இப்போ இந்த ஐசோபியூட்டேன் ஸ்ட்ரக்சர்ல டோட்டலா எத்தனை 1 டிகிரி ஹைட்ரஜனும் 3 டிகிரி ஹைட்ரஜனும் 2 டிகிரி ஹைட்ரஜனும் இருக்கு? யோசிச்சு சொல்லுங்க. This is a 1 degree hydrogen. கரெக்டா? இது ஒரு 1 degree hydrogen, primary hydrogen. Whereas secondary, tertiary எல்லாம் எவ்வளவு இருக்கு? மொத்தம் ஒரு 9-10 ஹைட்ரஜன்ஸ் இருந்தாலும் இதுல இவனோட ஸ்ட்ரக்சரை பாருங்களேன். இங்க ஒரு CH groups, இங்க ஒரு CH, இவன் கூட இங்க ஒரு CH3, இங்க ஒரு CH3, இங்க ஒரு CH3. கரெக்டா? Is it so? அப்படியா? சோ எத்தனை கார்பன் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும்னு கமெண்ட்ல சொல்லுங்க. எத்தனை கார்பன் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஐயோ, something happened to my listing. ஒரே நிமிஷம், just a minute. ஓகே, சோ இப்போ இதுதான் நம்மளோட ஐசோபியூட்டைல் ஸ்ட்ரக்சர். கரெக்டா? இப்போ இந்த ஐசோபியூட்டைல் ஸ்ட்ரக்சர்ல உங்களுக்கு எத்தனை டெரிஷரி ஹைட்ரஜன் இருக்குன்னு சொல்லுங்க பாப்போம். எத்தனை டெர்ஷரி ஹைட்ரஜன்ஸ் இருக்குன்னு சொல்லுங்க பாப்போம். கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம். உங்களுக்கு 9 ஈக்குவலன்ஸ் இருந்தாலும் ஒரு டெர்ஷரி ஸ்ட்ரக்சர் இருக்கு. கரெக்டா? கரெக்டா? ஒரு பிரைமரியும் ஒரு டெர்ஷரியும் இருக்கு. இப்போ always understand the fact, நான் குளோரினேஷன்லாம் ஆட் பண்ண போறேன்னா 3 degree is more and more reactive than 1 degree. 3 degree is more and more reactive than 1 degree. அப்போ இந்த குளோரோ குரூப் எங்க போய் அட்டாச் ஆகும்டாகனா? இந்த குளோரோ குரூப் எங்க போய் அட்டாச் ஆகும்? சொல்லுங்க சொல்லுங்க. ஆப்வியஸ்லி நம்மளோட ஃபாஸ்டா ஹைட்ரஜன் ரீஜன்ல போய் கனெக்ட் ஆகுமா? கரெக்டா? ஃபாஸ்டா ஹைட்ரஜன் ரீஜன்ல போய் கனெக்ட் ஆகுமா? அப்படி கனெக்ட் ஆச்சுன்னா ஃபைனலா நமக்கு உருவாகக்கூடிய ப்ராடக்ட் 2-chloro 2-methyl propane. 2வது கார்பனோட ஸ்ட்ரக்சர்ல போய் அது கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन. addition of HBr to propane in the absence of peroxide. absence of peroxide na Markovnikov's rule. okay, so Markovnikov's anti-Markovnikov's இது ரெண்டுத்துல இருந்து ஒரு क्वेश्चन கன்ஃபார்மா வரும். சோ அதனால இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க பாப்போம். எஸ், மார்க்கோனிகாவ்ஸ் ஆன்டி மார்க்கோனிக்ஸ்ல இருந்து கண்டிப்பா ஒரு क्वेश्चन வரும். அப்ப இங்க மார்க்கோனிகாவை பத்தி பேசியிருக்காங்க. எதை எடுத்திருக்காங்க? CH3 CH double bond CH2. இதை யார் கூட ரியாக்ட் பண்ண விட போறாங்க? HBr. HBr கூட இந்த absence of hydrogen peroxide. அப்போ Markovnikov's rule rich gets richer. and இங்க நம்மளோட காசு அப்படிங்கிறது ஹைட்ரஜன். ஹைட்ரஜன் தான் நம்மளோட காசு. அப்ப ஹைட்ரஜனை
அதிகமான ஹைட்ரஜன் இருக்கக்கூடிய இங்கேயும், புரோமின கம்மியான ஹைட்ரஜன் இருக்கக்கூடிய இங்கேயும் கொடுத்து நம்ம இந்த பாண்டை உடைக்க போறோம். உடைச்சாச்சா அப்போ உங்களுக்கு ஃபைனல் ப்ராடக்ட் எப்படி இருக்கும்டாக்கனா, so the final product is going to be CH3 இவன் then CH கூட இப்பதான் யாரு சேர்ந்திருக்கா, புரோமின் சேர்ந்திருக்கான்ல, சோ அதனால CH Br then இங்க CH2 கூட ஹைட்ரஜன் சேர்ந்திருக்கான், சோ அதனால it is CH3. சோ இவன் தான் நம்மளோட ப்ராடக்ட். இவனோட பேர் என்னடாக்கனா, the name is none other than, இப்படி வந்தாலும் இப்படி வந்தாலும் it is going to be 2-bromopropane. 2-bromopropane காரணம் 3 கார்பன் ப்ரோப், 3மே சிங்கிள் பாண்ட் ANE, செகண்ட் பொசிஷன்ல ப்ரோமோ, so 2-bromopropane is the right answer. புரிஞ்சுச்சா? கிளியரா? ஆப்ஷன் B is the correct answer ராகனா. ஃபைன். அடுத்ததா ஆன்டி மார்கோனிகாவ்ஸ் ரூல் பேஸ் பண்ண கான்செப்ட், HBr adds to propane in the presence of peroxide to give the product where Br goes to. Br எங்க போகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இத நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. just let me know the structure first. ஸ்ட்ரக்சர் வரைஞ்சு பார்த்தரலாமா? ஸ்ட்ரக்சரை நம்மளே வரைஞ்சு பார்த்தரலாமா? சோ நம்ம ஸ்ட்ரக்சரை வரைஞ்சோம்னா புரோபேனோட ஸ்ட்ரக்சர் CH3 CH டபுள் பாண்ட் CH2. இப்போ நான் இங்க HBr ரியாக்ட் பண்ண வைக்க போறேன் in the presence of what? நம்ம பெராக்சைடு நம்மளோட ராபின்ஹுட் மாதிரி. அவன் என்ன பண்ணுவான்? poor gets rich அப்படின்னு சொல்லிட்டு காசே இருக்காத, நம்மளோட ஹைட்ரஜனே இருக்காதவங்களுக்கு தார பார்த்து ஹைட்ரஜனை கொடுத்துருவான். கரெக்டா? இங்க ஹைட்ரஜன் தான் நமக்கு மணி. அப்ப என்ன பண்றான்? poor gets rich ன்னு சொல்லும்போ ஹைட்ரஜனை யாருக்கு ஹைட்ரஜனே இல்லையோ அவங்களுக்கு கொடுத்துட்டு மிச்சம் இருக்கிற புரோமின ஹைட்ரஜன் நிறைய இருக்கிறவனுக்கு கொடுக்கறான். கொடுத்தா அப்ப நமக்கு ப்ராடக்ட் எப்படி இருக்கும்? the product will be CH3 CH2 CH2 Br. இப்போ இது பிரச்சனை இல்ல, நம்மள்ட்ட என்ன கேட்டிருக்கான்? எந்த இடத்துல புரோமினை ஆட் பண்றோம் அப்படின்னு கேட்டிருக்கான். ஃபர்ஸ்ட் கார்பனா, செகண்ட் கார்பனா, தேர்ட் கார்பனா அப்படிங்கறது தான் கேட்டிருக்கான். அண்ட் எஸ், அதற்கான ஆன்சர் என்ன? ஆப்வியஸ்லி இங்க டபுள் பாண்ட் இல்ல, இங்க ஃபங்க்ஷனல் குரூப் இல்ல, இங்க கார்பன் கவுண்ட வச்சு ஒன்னும் பண்ண முடியாதுன்னு சொல்லும்போ சப்ஸ்டியூவன்ட்டுக்கு தான் as per lowest low control smallest number கொடுக்கணும். கரெக்டா? அப்படி கொடுத்தோம்னா ஆப்வியஸ்லி கார்பன் 1 anti Markovnikov's rule, so C1 option B is the right answer. புரிஞ்சுச்சா? கிளியரா? ஃபைன். அடுத்ததா இன்னொரு மிக முக்கியமான ரியாக்ஷன் அப்படிங்கிறது ஓசோனோலைசிஸ். சோ ஓசோனோலைசிஸ் நடந்து முடிஞ்ச உடனே they are using zinc and water along with the 2-butene. so 2-butene கூட ஓசோனோலைசிஸ் முடிஞ்சதுமே இவனுங்க என்ன பண்றானுங்க? zinc or H2O கூட அதை ரியாக்ட் பண்ண விட்டுறாங்க. அப்ப என்ன நடக்கும்டாக்கனா, what will exactly happen? யோசிச்சு சொல்லுங்க. ஓசோனோலைசிஸ் இந்த மாலிகுல இருக்கிற டபுள் பாண்ட உடைக்குமா? கரெக்டா? டபுள் பாண்ட உடைக்குமா? ரெண்டு கார்பனுக்குமே ஆக்சிஜனை கொடுக்குமா? கரெக்டா? சோ இந்த ரெண்டு கார்பனுமே என்ன ஆகும்? they will become carbonyl groups. fine. இப்போ reductive workup, அதாவது zinc or வாட்டரை இவனுங்க கூட ரியாக்ட் பண்ண விடும்போ என்ன நடக்கும்? ஆல்ரெடி நமக்கு இந்த மாலிகுல் உடைஞ்சு நமக்கு CH3 CHO ஒன்னும் இந்த பக்கம் CHO CH3 ஒன்னும் கிடைச்சிருச்சு. கரெக்டா? இது ஒரு பக்கமா பிரிஞ்சிச்சு, ரெண்டு மாலிகுலா இவங்க பிரிஞ்சுட்டாங்க. இப்போ இங்க நம்ம ஜிங்க் கொடுக்கிறோம். கரெக்டா? அப்ப அங்க ஆக்சிடேட்டிவ் ஒர்க்அப் நடக்குது. அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும் இங்க ஃபைனல் ப்ராடக்டா? எஸ், ஆப்வியஸ்லி ஃபைனல் ப்ராடக்டா நம்மளோட அசிட்டால்டிஹைட்ஸ் உருவாகும். இது ஒரு அசிட்டால்டிஹைட். கிளியரா? இது புரிஞ்சுச்சாடாக்கனா? எஸ். அடுத்ததா பேஸ் டெஸ்ட் அண்ட் டிஸ்டிங்விஷிங் இந்த அன்சாச்சுரேட்டட் கார்பன்.
இப்போ which reagent is used in Bayes test to distinguish alkenes from alkanes and what is the observation? என்ன reagent யூஸ் பண்றீங்க and என்ன observation வந்திருக்கு, இதுதான் கொஸ்டின். சரியா? சோ Bayes reagent பொறுத்தவரை நம்ம யாரை யூஸ் பண்ணுவோம்? டேக்கனா Bayes அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்தாவே ஆல்வேஸ் ரிமெம்பர் அங்க நீங்க யாரை யூஸ் பண்ண போறீங்க? உங்களோட KMNO4 தான் யூஸ் பண்ண போறீங்க. சரியா? Bayes அப்படின்னு வந்தாவே you are going to use alkaline KMNO4. சரியா? இப்போ இங்க என்ன சொல்லியிருக்காங்க? ஆல்கேன்ஸா ஆல்கேன்ஸையும் டிஸ்டிங்கிஷ் பண்ண Bayes reagent யூஸ் பண்ணோம்னு சொல்லிட்டாங்க. அப்ப அங்க கண்டிப்பா நம்ம என்ன பண்ணுவோம்? கண்டிப்பா நம்மளோட ஏதாச்சும் ஒரு ஹாலஜனை ஆட் பண்ண ட்ரை பண்ணுவோமா? கரெக்டா? அப்ப ஹாலஜனை ஆட் பண்ண ட்ரை பண்றோம்னா ஆப்வியஸ்லி நம்ம என்ன பண்ணுவோம்? bromine in presence of CCl4 or chlorine in presence of CCl4 யூஸ் பண்ணுவோமா? கரெக்ட் தானே? அப்போ இவனையும் யூஸ் பண்ணோம்னு சொல்லும்போது ஆப்வியஸ்லி both A and B option D is the right answer. புரிஞ்சுச்சா? both A and B option D is the right answer. Very good தமிழரசி, very good ஆதித்யா, எக்ஸாக்டா சொல்லியிருக்கீங்க. option D is the right answer. சரிங்களா? இது வரைக்கும் எந்த விதமான டவுட்டும் இல்லைல்ல? ஏன்னா இனி வரக்கூடியதுதான் நமக்கு ரொம்ப முக்கியமான ரீஜன்ஸ். சரிங்களா? அடுத்ததா நம்ம பார்க்கக்கூடியது அசிடிக் நேச்சர் ஆஃப் டெர்மினல் ஆல்கேன்ஸ். இப்போ டெர்மினல் ஆல்கேன்ஸ் கடைசியா இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர்ஸ், இவங்களை பத்தி தான் நம்ம பேசுறோம். பாருங்க, அசிட்டிலின் கூட நம்ம NaNH2 ரியாக்ட் பண்ண விடுறோம். அப்படி ரியாக்ட் பண்ண விடும்போது சோடியம் அசிட்டலைட் உருவாகுது. கரெக்டா? சோடியம் அசிட்டலைட் உருவாகுது. இப்போ இது எதனால உருவாகுது? என்ன காரணத்தினால அப்படின்னு யாராச்சும் சொல்ல முடியுமா? வாட் இஸ் த ரீசன் ராக்கனா? ஏன்னா அசிட்டிலிக் ட்ரிபிள் பாண்ட் இருக்கு. ட்ரிபிள் பாண்ட் இருந்தா S கேரக்டர் இருக்கும். S கேரக்டர் இருந்தா அவனுக்கு அசிடிக் ஸ்ட்ரென்த் இருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்போ ஒரு ஆசிட் பக்கத்துல நீங்க ஒரு பேஸ வைக்கிறீங்கன்னா ஆப்வியஸ்லி ஆசிடும் பேஸும் ரியாக்ட் பண்ணி சால்ட் சோடியம் அசிட்டலைட தருமா? கரெக்டா? இதெல்லாம் நடக்கிறதுக்கான காரணம் என்ன? இட் இஸ் டியூ டு அசிடிக் கேரக்டர் ஆஃப் டெர்மினல் கார்பன். கடைசி கார்பன் அன்பாண்டடா ஒரு பக்கம் ஃப்ரீயா இருக்கக்கூடிய கார்பன் S கேரக்டரை காமிச்சுச்சுன்னா ஆப்வியஸ்லி அந்த S கேரக்டர் அசிடிக் ஸ்ட்ரென்த்தை காமிக்கும். அது ஸ்ட்ராங் ஆசிட் அப்படின்னு காமிச்சிருச்சுன்னா பேஸ தன்னால அது கூட ரியாக்ட் பண்ணிடும். இதுதான் மேட்டர். சோ அதனால ஆப்ஷன் B இஸ் த ரைட் ஆன்சர். புரிஞ்சுச்சா? கிளியரா? ரைட். இப்ப அடுத்ததா நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு நம்ம போறோம். டேக்கனா நீங்க நினைக்கலாம், என்ன மேம் பிசிக்கல் எல்லாம் கடகடன்னு முடிச்சிட்டோம், இது என்ன ஆர்கானிக் இவ்வளோ இழுக்குது அப்படின்னு நினைக்கலாம். பட் ட்ரஸ்ட் மீ, ஆர்கானிக் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ஆர்கானிக் ஒரு கடல் மாதிரி. சரியா? படிச்சுக்கிட்டே இருக்கலாம், அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் அதுக்குள்ள இருக்குடா. பீட் ஆன் நீட் ஆஸ்பெக்ட் ஆர் ஆன் யோர் நார்மல் ஆஸ்பெக்ட். சரியா? ஸோ அதை மேக்சிமம் நான் உங்களுக்கு எந்தெந்த வகையில எல்லாம் சொல்லித்தர முடியுமோ எல்லா வகையிலையும் பிரிச்சு சொல்லி தந்துட்டு இருக்கேன். ஸோ எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் ஏதாச்சும் வந்துச்சுன்னா அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இட் வில் பி வெரி வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. ப்ளீஸ் என்ஷூர் தட் யூ நோட் இட் டவுன். சரியா? ஸோ அடுத்ததா hydration of alkanes. When propane is hydrated using water or H2SO4 or HgSO4, ஏதோ ஒன்று யூஸ் பண்ணுங்க. பட் என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்? யோசிச்சு சொல்லுங்களேன். ஆக்சுவலி இங்க நம்ம என்ன பண்றோம்? ஹைட்ரேட் பண்றோம்னா வாட்டர் மாலிகுலை ஆட் பண்றோம். ஒன்ஸ் அகெயின் இங்கேயும் மார்க்கோனிகோவ்ஸ் ரூல் ஆக்ட் ஆகுமா? கரெக்டா? அப்போ இங்க ஜஸ்ட் இவனுங்களை மட்டும்தான் யூஸ் பண்றோம். பெராக்சைடை யூஸ் பண்ணேன்னா ஹைட்ரஜன் இருக்கக்கூடிய இந்த கார்பன் கூட தான் ஹைட்ரஜன் இன்னும் எக்ஸ்ட்ராவா ஆட் ஆகும். கரெக்ட் தானே? அப்போ இந்த இடத்துல ஹைட்ரஜன் ஆட் ஆகும். அப்போ
இந்த பாண்ட் உடைச்சதுனால இந்த இடத்துல OH ஆட் ஆகுமா? கரெக்டா? கரெக்டா? OH ஆட் ஆகுமா? Is it so? Is it so? Is it so? Correct. OH ஆட் ஆகும். பட் யோசிச்சு பாருங்க, இப்ப இத பார்க்க டபுள் பாண்டட் OH கீட்டோ இனால் ஃபார்ம் மாதிரி இருக்கா? ஈன் ஆல் டபுள் பாண்டட் OH டபுள் பாண்டட் OH ஸ்டார்டோமெரிசம்ல பார்த்த ஈனால் ஃபார்ம் மாதிரி இருக்கா? அப்ப அது என்னவா மாறும்? இன் ஆர்டர் டு ஸ்டெபிலைஸ் அது கீட்டோ ஃபார்மா மாறும். அப்ப இந்த ஹைட்ரஜன் என்ன பண்ணும்? டாட்டோமெரிசம் வழி இங்க ஆட் ஆயி இந்த பாண்ட் திருப்பி உடைச்சு இங்க ஜஸ்ட் C டபுள் பாண்ட் O மட்டும் இருக்கிற மாதிரி பண்ணிடும். சரியா? சோ நான் இத திருப்பி எழுதி காமிக்கிறேன். சோ இட் இஸ் CH3 C triple bond CH. சரியா? சோ ஃபர்ஸ்ட் இத ஹைட்ரலைஸ் பண்றோம். ஹைட்ரலைஸ் பண்ணதும் as per Markovnikov's addition rule இந்த பாண்ட உடைச்சீங்கன்னா அங்க இன் ஆப்சன்ஸ் ஆஃப் பெராக்சைடு ஹைட்ரஜன் இருக்கிற இடத்துக்கு ஹைட்ரஜனும் ஹைட்ரஜன் இல்லாத இடத்துக்கு OH-ஐயும் கொடுக்குறீங்க. பட் இங்க இப்பதான் உங்களுக்கு தெரியுது this molecule is unstable. ஏன்னா டபுள் பாண்டட் EN ஸ்ட்ரக்சரும் OH OL ஸ்ட்ரக்சரும் இருக்கு. இது ஒரு ஈனால் ஸ்ட்ரக்சர். அப்ப இத ஸ்டெபிலைஸ் பண்ண நம்ம கீட்டோ ஃபார்மா டாட்டோமெரிக் ஸ்ட்ரக்சரா மாத்தலாமா? கரெக்டா? இந்த ஈனால் ஃபார்ம நான் என்னவா மாத்த போறேன்? கீட்டோவா மாத்த போறேன். காரணம் என்ன? ஏன்னா this is a tautomeric structure. This is a tautomeric structure. So அதனால நான் என்ன பண்றேன்? திருப்பி இந்த டபுள் பாண்ட உடைக்க பாக்குறேன். சரியா? இந்த டபுள் பாண்ட உடைக்க பாக்குறேன். How? இந்த டபுள் பாண்ட உடைச்சு இங்க கொடுத்துருவேன். கரெக்டா? இந்த டபுள் பாண்ட உடைச்சு இங்க கொடுத்துருவேன். அண்ட் இந்த ஹைட்ரஜனை இங்க கொடுத்துருவேன். அவ்வளவுதான். சோ இப்போ எனக்கு என்ன ஸ்ட்ரக்சர் கிடைச்சிருக்கும்? CH3 C CH இந்த டபுள் பாண்ட். சோ இத கீட்டோ ஈனால் இருந்து கீட்டோ ஈனால் இருந்து கீட்டோவா நான் கன்வெர்ட் பண்ணி இதை ஸ்டெபிலைஸ் பண்ணிட்டேன். புரிஞ்சுச்சா? அப்ப இங்க என்னோட ஃபைனல் ப்ராடக்ட் யாருடாக்கனா? Who's the final product here? My final product is none other than propanol. Is it clear? Is it clear? Okay. இப்போ அடுத்ததா இதோ இன்னொரு क्वेश्चन பாருங்களேன். In nitration of benzene, the electrophile that attacks the benzene ring is. Nitration of benzeneல எந்த electrophile benzene ring அட்டாக் பண்ணும்? இதுதான் நம்ம क्वेश्चन. சோ எந்த காம்போனன்ட் அட்டாக் பண்ணும்டாக்கனா? Let me know. எந்த காம்போனன்ட் அட்டாக் பண்ணும்? நைட்ரேஷன் சொல்லியாச்சு. அப்ப ஆப்வியஸ்லி நம்மளோட நைட்ரோனியம் தானே அட்டாக் பண்ணும். ஏன்னா இட் இஸ் an electrophile. எலக்ட்ரோ நெகட்டிவ் சார்ஜ், ஃபைல் லவ்விங். நெகட்டிவ் சார்ஜ லவ் பண்றானா அப்ப அவன் பாசிட்டிவ் சார்ஜா தான் இருக்கணும். அதனால கண்டிப்பா நைட்ரைல் அயானாவோ நைட்ரேட் அயானாவோ இருக்க முடியாது. நியூட்ரலான காம்பவுண்டாவும், அதாவது டபுள் பாண்ட் வர காம்பவுண்டாவும் இருக்க முடியாது. ஃபைனலி இட் வவுச்சர்ஸ் டு NO2+. அதனால நைட்ரோனியம் அயான் இஸ் த ரைட் ஆன்சர். புரிஞ்சுச்சா? கொஸ்டின் பார்க்க பயங்கரமா இருக்கும், பட் ஆன்சர் அசால்ட்டா நமக்கு வந்துரும். திஸ் இஸ் ஹவ் யூ ஹேவ் டு டேக் த ஆன்சர்ஸ். ரைட்? ஓகே. அடுத்த கொஸ்டின், which is directing effect in EAS. Fine. நம்ம எல்லாருக்கும் தெரியும்ல, ஆர்த்தா மெட்டா பாரா பொசிஷன் யாரெல்லாம் போவா அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல இங்க யாருக்காச்சும் தெரியாதா? ஆல்வேஸ் ரிமெம்பர், நைட்ரோ குரூப்ஸ், நைட்ரோ மாதிரியான குரூப்ஸ் எல்லாருமே ஆர்த்தோ ஆர் பாரா பொசிஷனா இருப்பாங்க. சரியா? நைட்ரோ மாதிரியான குரூப்ஸ் எப்பவுமே ஆர்த்தோ ஆர் பாரா பொசிஷனா இருப்பாங்க. இதுவே எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப்ஸ்லாம் எங்க போவாங்க கண்ணா? சொல்லுங்க சொல்லுங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆல்வேஸ் கீப் திஸ் இன் மைண்ட். எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப்ஸ் எப்பவுமே ஆர்த்தோ ஆர் பாரா பொசிஷனுக்கு போவாங்க. எலக்ட்ரான் withdrawing groups எப்பவுமே மெட்டா பொசிஷனுக்கு போவாங்க. ஏன் அவங்க மெட்டா பொசிஷனுக்கு போறாங்க? பிகாஸ் மெட்டா பொசிஷன்ல ஈஸியா எலக்ட்ரான்ஸை எடுக்க முடியும் than ஆர்த்தோ ஆர் பாரா.
ஓகேவா? ஆர்த்தோ ஆர் பேரால நம்ம ஃபங்க்ஷனல் குரூப் சப்ஸ்டிட்யூயன்ட்ஸ்லாம் டைரக்டா அஃபெக்ட் பண்ணுவாங்க. பட் மெட்டால யாரும் அப்படி இருக்க மாட்டாங்க. ஸோ ஆர்த்தோ ஆர் பேரா குரூப்ல எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப்ஸும் மெட்டால எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப்ஸும் போவாங்க. இப்போ உங்கள்ட்ட என்ன கேட்டிருக்காங்க, நைட்ரேஷன்ல இன் பிளேஸ் ஆஃப் மெத்தில் பென்சின் நைட்ரேஷன்ல NO2+ நைட்ரோனியம் அயான் எங்க போகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்வியஸ்லி எங்க போகும்? ஆப்வியஸ்லி ஆர்த்தோ ஆர் பேரா பொசிஷன்ல தான் போகும். அதனால ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். கிளியரா? புரிஞ்சுச்சா? ஃபைன். இப்போ அடுத்த क्वेश्चन, ஜியோமெட்ரிக்கல் சிஸ் டிரான்ஸ் ஐசோமரிசம் பொறுத்தது ஆல்கீன்ஸ் பொறுத்த क्वेश्चन. இதுமே ரொம்ப frequently asked question. சோ தயவு செஞ்சு இத நல்லா கிளியரா புரிஞ்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு இங்க 4 மாலிக்யூல் தந்திருக்காங்க. இதுல எது சிஸ் ஆர் டிரான்ஸ் ஐசோமரிசம் காமிக்காது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை எப்படி கண்டுபிடிக்கிறது? இதை எப்படி கண்டுபிடிக்கிறது? ரொம்ப ஈஸி. இங்க நீங்க டபுள் பாண்டட் கார்பன்ஸ பாருங்க. டபுள் பாண்டட் கார்பன்ஸ பாருங்க. டபுள் பாண்டட் கார்பனோட டாப் அண்ட் பாட்டம்ல கனெக்டா இருக்கக்கூடிய குரூப்ஸ் சேமா இருக்கக்கூடாது. ஓகேவா? சோ ஜியோமெட்ரிக்கல் ஐசோமரிசம் காமிக்கணும்னா இந்த ஒரு ரூலை ஃபாலோ பண்ணா போதும். A B C D இருக்குனா ஆல்வேஸ் ரிமெம்பர் Aயும் Bயும் should not be equal, Cயும் Dயும் should not be equal. புரிஞ்சுச்சா? Is it clear? So இந்த ஒரு மெத்தடாலஜியை ஃபாலோ பண்ணீங்கன்னா obviously geometrical isomerism அவங்க காமிப்பாங்க. If they are equal, they will not show. So based on this, let me know which one will not show it here. யார் இங்க காமிக்க மாட்டா இத? யார் இங்க இத காமிக்க மாட்டா? எஸ், யோசிச்சு சொல்லுங்க. பிகாஸ் ஆப்வியஸ்லி இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா ஹைட்ரஜன் CH3, இங்கேயும் ஹைட்ரஜன் CH3, these two are different. இப்போ மெத்தில் ப்ரோபேன் பாத்துக்கிட்டீங்கன்னா இங்கதான் நீங்க சிக்குவீங்க. ஏன்னா இங்கேயும் CH3, இங்கேயும் CH3, they are same. அப்போ if they are same, they will not show geometrical isomerism. அதனால ஆப்ஷன் B is the right answer. புரிஞ்சுச்சா? Is it clear டாக்கனா? So far is it clear? Yes. So இப்படிதான் நம்ம கண்டுபிடிக்கணும். அடுத்ததா degree of unsaturation. A hydrocarbon with molecular formula C6H6 எத்தனை விதமான unsaturation வச்சிருக்கும்? எத்தனை degree of unsaturation வச்சிருக்கும்? நான் ஆல்ரெடி degree of unsaturation எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லி தந்திருக்கேனா? கரெக்டா? So we all know the formula, right? So அந்த ஃபார்முலாவை அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க, அழகா உங்களுக்கு ஆன்சர் வரும். So what is the formula? Degree of unsaturation is none other than, ஒரு நிமிஷம், degree of unsaturation is none other than twice of carbon plus 2 minus nitrogen ஏதாச்சும் இருக்கா? நைட்ரஜனை மைனஸ் பண்ணுங்க. ஹாலஜன் ஏதாச்சும் இருக்கா? ஹாலஜனை மைனஸ் பண்ணுங்க. ஹைட்ரஜனை மைனஸ் பண்ணுங்க. தென் ஹாலஜன் ஏதாச்சும் இருக்கா? ஹாலஜனை மைனஸ் பண்ணுங்க. ஆக்சிஜன் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை கம்ப்ளீட்டா டீல விட்டுருங்க. சரியா? டிவைடட் பை 2. இப்போ இங்க பாத்தீங்கன்னா நம்மள்ட்ட கார்பனும் ஹைட்ரஜனும் மட்டும்தான் இருக்கு. ஸோ அதை அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். இங்க டோட்டலா we have 2 into 6 plus 2 minus இங்க எத்தனை ஹைட்ரஜன்ஸ் இருக்கு? 6 ஹைட்ரஜன்ஸ் இருக்கு. கரெக்டா? So minus 6 divided by 2. இப்போ இத பாத்தீங்கன்னாவே you will have 12 plus 2 14 minus 6 by 2 which will obviously give you 8 by 2 4. கரெக்டா? Is this the answer? Yes. Very good Rakana. So obviously degree of dissociation here is 4. நான் ஏன் இங்க நான் முன்ன சொன்ன மாதிரி அந்த நைட்ரோ N double bond O வரும்டா அங்க மைனஸ் பண்ணுங்கன்னு சொல்லல. ஏன்னா இந்த ஸ்ட்ரக்சர் இட் இஸ் பியூர் ஹைட்ரோகார்பன். ஆக்சிஜனே இல்ல, ஆக்சிஜனோட இன்டர்ஃபியரன்ஸே இல்ல. அதனால நம்ம அதை அப்படியே போட்டுக்கோம். சரியா? புரிஞ்சுச்சா?
Is it so far clear? So just formulaல வேல்யூவை substitute பண்ணுங்க, உங்களுக்கான ஆன்சர் தன்னத்தானே வரும். That is how you work out here. சரியா? ரைட். அடுத்ததா addition of halogens to alkenes. Alkenesல உங்களோட halogens ஆட் பண்றீங்கன்னா then what you should do. இதுதான் மெயின் கான்செப்டே. So please ensure that you guys are having a very good idea on this. சரியா? So இப்போ நான் என்ன பண்றேன், bromine வாட்டரை ஈத்தேன் கூட ரியாக்ட் பண்ண வைக்கிறேன். அப்படி ரியாக்ட் பண்ண விட்டா எனக்கு என்ன மேஜர் ப்ராடக்ட் கிடைக்கும்? ஆப்வியஸ்லி இந்த ஈத்தேன் கூட bromine கனெக்ட் ஆகுமா? H2O ல இருக்கிற OH குரூப் கனெக்ட் ஆகுமா? கரெக்டா. அப்ப நான் என்ன பண்ண போறேன், I am taking my ethene. ஓகே, இத நான் bromine கூடவும் வாட்டர் கூடவும் ரியாக்ட் பண்ண விட போறேன். அப்ப என்ன நடக்கும் கண்ணா? What will happen? Obviously இந்த டபுள் பாண்டோட ஜதும் ஒரு இடத்துல OH. இந்த bromine வந்து என்ன ஆகும்னா this will be divided into bromine atoms. H2O என்ன ஆகும்னா it will be divided into H plus and OH minus. இப்போ இங்க இந்த புரோமினும் இந்த H பிளஸும் HBr வெளியே போயிடும். கரெக்டா? மிச்சம் இருக்கிற இந்த புரோமினும் OHம் என்ன பண்ணும், இந்த டபுள் பாண்ட் உடைச்சு ஒரு இடத்துல புரோமின்னா இன்னொரு இடத்துல OH, ஒரு இடத்துல புரோமின்னா இன்னொரு இடத்துல OH அப்படின்னு ஆட் ஆகும். அப்படி ஆட் ஆச்சுன்னா நமக்கு என்ன what product do we get ராக்கனா? Obviously option C, which is 2-bromo ethanol. 2-bromo ethanol. கிளியரா? புரிஞ்சுச்சா? இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது, ஒரு கான்செப்ட் அப்படிங்கிறது combustion of hydrocarbons. combustion of hydrocarbonsல இருந்து தான் உங்களுக்கு ஆக்சுவலா calculation numerical அப்படிங்கிறது இந்த சாப்டர்ல இருந்து வரப்போகுது. சரியா? இந்த சாப்டர்ல எல்லாமே மெக்கானிசம் பேஸ் பண்ணி தான் இருக்கும். பட் நியூமரிக்கல்ங்கிறது இங்க இருந்து தான் வரப்போகுது. ஸோ நீங்க இங்க மேக்சிமம் உங்களோட எஃபர்ட்டை போடணும். சரிங்களா? ஸோ இப்போ இதை எப்படி கால்குலேட் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இங்க என்ன சொல்றாங்க, combustion of 1 mole of propane requires how many moles of oxygen? இதுக்கு நீங்க entire equation எழுதணும், எழுதி பேலன்ஸ் பண்ணணும். C3H8 கரெக்டா பிளஸ் O2, இது என்ன தரும்? ஆப்வியஸ்லி CO2வையும் H2Oவையும் தரும். கரெக்டா? இங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, 3 கார்பன் இருக்கு. அப்ப இங்க கார்பன் டை ஆக்சைடுக்கும் 3 போட்டுக்கலாமா? கரெக்டா? 3 கார்பன் டை ஆக்சைடு. ஃபைன். இங்க டோட்டலா 8 ஹைட்ரஜன் இருக்கு. அப்ப இங்க 4 போட்டுக்கலாமா? சோ தட் இங்கேயும் 8 ஹைட்ரஜன் பேலன்ஸ். பட் இப்ப டோட்டலா எத்தனை ஆக்சிஜன் இருக்குன்னு பாருங்க. சோ ஹியர் யூ ஹேவ் சம் 3 and 2. எத்தனை இருக்கு? You have some 6. கரெக்டா? You have some 6. Similarly, இங்க 4. So in total you have 10 oxygens. இது அங்க பேலன்ஸ் பண்ணோம்னா you would need 5 oxygen molecules. கரெக்டா? அப்போ in order to balance 1 mole of C3H8, you need 5 moles of oxygen. And that is how option C comes into play. Option C is the correct answer. புரிஞ்சுச்சுங்களா? கிளியரா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். உங்களோட பென்சின் பேஸ் பண்ண கொஸ்டின். This is once again as an assertion reasoning question, but I want answers from your end. So answer சொல்ல முடியுமா? நானும் சொல்லி தரேன், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. சரிங்களா? இப்போ benzene undergoes electrophilic substitution rather than electrophilic addition. காரணம் என்ன? Because benzene is bulk. கரெக்டா? அப்போ நீங்க addition பண்றீங்கன்னா it would disrupt the aromatic pi electrons. அந்த double bond உடைச்சு நீங்க ஆட் பண்ற மாதிரி இருக்கும், which will actually lead to loss of resonance. அங்க double bond single bond இருக்கிறதுனால தான் அது ஸ்டெபிளைஸ்டா இருக்கு. அதை விட்டுட்டு அது வந்து ஒரு மாலிகுலர் ஃபார்ம் பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா no, it will not form, especially with electrophilic reactions. So அதனாலதான் benzene mostly electrophilic substitution தான் எடுத்துக்கும், electrophilic addition எடுத்துக்காது. So here you have a clear winner. Assertion correct, reason proper
சூப்பரான கரெக்டான ரீசனா இருக்கு. அப்ப நம்ம என்ன சொல்லுவோம்? assertion and reason both are true and reason correctly explains A அப்படின்னு சொல்லுவோம். சரியா? கிளியரா புரிஞ்சுச்சா? இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் வரும். These are all like wonderful questions which they can ask from your end. So நீங்களும் அதுக்கு தயாரா இருந்துக்கணும். ஓகேவா? எஸ். So இப்போ one important question which I want you to solve here is the correct decreasing order of stability of alkenes. எப்படி ஒரு alkene ஸ்டேபிளா இல்லையா அப்படிங்கறத நம்மளால சொல்ல முடியும்? சொல்லுங்க. எப்பவுமே please keep this in mind. உங்களோட டபுள் பாண்டட் கார்பன் இருக்கு பாத்தீங்களா? அந்த டபுள் பாண்டட் கார்பன் கூட பல்கியா குரூப்ஸ் கனெக்ட் ஆயிருந்துச்சுன்னா தென் அந்த இடத்துல அந்த ஆல்கைல் குரூப் என்னவா இருக்கும்? தட் வில் பி மோர் ஸ்டேபிள். இட் வில் பி மோர் ஸ்டேபிள். இந்த பிளஸ் ஐ எஃபெக்ட் வச்சு இது ரொம்ப ஸ்டேபிளா இருக்கும். சரியா? டியூ டு பிளஸ் ஐ எஃபெக்ட். ஃபைன். சோ இதுதான் கான்செப்ட். இப்ப இத பத்தி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கான்செப்ட அங்க அப்ளை பண்ணி எனக்கு ஆன்சரை சொல்லுங்க பாப்போம். இப்ப நான் சொன்ன கான்செப்ட அங்க அப்ளை பண்ணி எனக்கு ஆன்சரை சொல்லுங்க பாப்போம். ஆப்வியஸ்லி பியூட் 2 எடுத்துக்கோங்களேன். 2 மெத்தில் பியூட் 2 அங்க கண்டிப்பா ஒரு மெத்தில் குரூப்பும் இருக்கு, பியூட்டைல் ஸ்ட்ரக்சரும் இருக்கு. சோ திஸ் வில் பி ஆர் ஃபர்ஸ்ட் ஒன். வெரி வெரி ஸ்டேபிள். ரெண்டாவது, அதுக்கப்புறமா வேற யாரு வருவா? அதுக்கப்புறமா shall we say that methyl propene obviously அதுகிட்ட சப்ஸ்டிட்யூயன்ட் இருக்கு, அப்ப அது ஸ்டேபிள்னு சொல்லலாமா? கரெக்டா? கரெக்டா. அதுக்கப்புறமா யார் வருவா? பியூட் 2 evenly distributed. ஃபைனலா பியூட் 1 so the order would be 2 methyl butene, then 2 methyl propene, then butene, then but 1 option A is the correct answer. Clear? புரிஞ்சுச்சுங்களா? இதுக்கான எங்க டவுட் இருந்தாலும் கேளுங்க. ஐ எம் ஹியர் டு ஹெல்ப் யூ அவுட். ஸோ டவுட் இருந்தா கேளுங்க. நானும் உங்களுக்கு கிளியரா புரியுதுங்கிறதுனால தான் ஐ எம் ஜஸ்ட் மூவிங் டு த நெக்ஸ்ட் பார்ட். சரிங்களா? நெக்ஸ்ட் லாஸ்ட் கொஸ்டின். ஹைட்ரஜனேஷன் ஆஃப் ஆல்கைன்ஸ் லின்லாஸ் வர்சஸ் NaNH3. லின்லாஸ்ல என்ன நடக்கும்? NaNH3 யூஸ் பண்ணும்போது என்ன நடக்கும்? டேக்கானா இது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? எஸ், ஞாபகம் இருக்கா? Do you guys remember? லின்லாஸ் யூஸ் பண்ணும்போது எப்பவுமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் சின் அடிஷனா இருக்கும், அதாவது சிஸ் ஸ்ட்ரக்சரா இருக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். பட் இதுவே Naவையும் NH3யும் யூஸ் பண்ணோம்னா இந்த NaNH3ங்கிறது யாரு? நம்மளோட பர்ச் ரியேஜென்ட். ஞாபகம் இருக்கா? நம்மளோட பர்ச் ரியேஜென்ட்டை யூஸ் பண்ணோம்னா நமக்கு trans structure கிடைக்கும். புரிஞ்சுச்சா? we'll get trans structure. அப்போ first லின்லாஸ் யூஸ் பண்ணா சிஸ், ஏன்னா சின் அடிஷன் சொல்லிட்டு கூட நான் சொல்லியிருப்பேன். லின்லாஸ் யூஸ் பண்ணா சிஸ், பர்ச் யூஸ் பண்ணா trans. that is how the answer comes. so answer வந்துட்டு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் A தான் இருக்கும். is it clear? yes, very good, very good, very good my dear. so far is it clear? இங்க பாருங்க, கிட்டத்தட்ட நம்ம வந்து எல்லா சாப்டர்ல உள்ள எல்லா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ் கொஸ்டின்ஸ் வச்சு மொத்தமா நம்ம போர்ஷனை கவர் பண்ணியிருக்கோம். so how do you feel guys? I think hardly it took like 8 or 9 hours only to cover the entire class 11. இதை நான் இன்னும் குறைப்பேன். okay, I'll just இந்த ரேபிட் ரிவிஷன் செட்ஸ்லாம் வரும், எப்படி கிளாஸ் 12க்கு நம்ம பண்ணோமோ அது மாதிரி. ஸோ என்னோட மினிமல் எய்முங்கிறது 3 தடவையாச்சும் உங்களை ஃபுல் போர்ஷன் ஃபேஸ் பண்ண வைக்கணும். அதுக்கு மேலே முடிஞ்சா அதுக்கு மேலேயும் பண்ணுவேன். பட் அதுக்கு நீங்க எல்லாரும் ஒரு துணையா இருக்கணும். சரியா? எஸ், ஈவன் ஐ எம் எக்ஸாஸ்டட். ஏன்னா நீங்க கேக்குறீங்க, நான் பேசிக்கிட்டே இருக்கேன். ஸோ திங்க் நான் பேச எனக்கு கெஸ்ஸும் வாங்குது. பட் ஸ்டில் ஐ எம் சூப்பர் டூப்பர் ஹாப்பி தட் வி ஹவ் கம்ப்ளீட்டட் கிளாஸ் 11th. சரியா? ஸோ கிளாஸ் 11th நம்ம தும்சம் பண்ணிட்டோம். ஸோ ஆர் யூ கைஸ் ஹாப்பி வித் இட்? எஸ், வெரி குட், வெரி குட்.
சோ இப்போ உங்க எல்லாருக்கும் நான் ஆக்டிவிட்டி ஒன்னு தரப்போறேன். See, இந்த விஷயத்த நீங்க ரிவைஸ் பண்ணலனா ஃபுல்லா மறந்துடுவீங்க. நான் ஓப்பனா சொல்றேன். திஸ் இஸ் an open statement. இப்போ நம்ம படிச்ச விஷயத்த நீங்க ரிவைஸ் பண்ணலனா you will forget everything. சோ அதுக்கு என்ன பண்ணணும்? இமிடியேட்டா இப்பவே நான் உங்களுக்கு இந்த மெட்டீரியலை I will ask our channel manager to if he is available. அவர்கிட்ட இத பிடிஎஃபா கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு ஆட் பண்ணி தர சொல்றேன். சாட்ல எல்லாரும் டவுன்லோட் பண்ணி இன்னைக்கே இந்த எல்லா கொஸ்டினையும் மிஞ்சி போனா ஒரு 500 கொஸ்டின் சால்வ் பண்ணிருப்போமா, 400 500 அவ்வளவு கூட இருக்காதுன்னு நினைக்கிறேன். சோ அந்த கொஸ்டின்ஸை எல்லாம் நீங்க சால்வ் பண்ணி பாருங்க. ஒரு தடவை ஃபுல்லா ஃப்ரம் ஸ்கிராச் யூ சால்வ் இட். ட்ரஸ்ட் மீ, இட் வில் ரியலி ஹெல்ப் யூ அவுட். சரியா? சோ பண்ணிடலாமா? ஹாய் ஹாய் அஷ்ரப், ஹாய் ஹாய் டக்கனா, வெல்கம் வெல்கம். ஓகே, ஸ்பெஷல் நோட்ஸ். எஸ் தர்ஷினி, ஐ ஹவ் காட் த லீடர் போர்டு. ஆக்சுவலா அது நான் காமிக்கிறேன். ஓகே, இது இவன் மொத்தமா லோட் ஆனதுக்கு அப்புறம் தான் காமிக்க முடியும்னு நினைக்கிறேன். பட் ஃபார் ஷூர் ஐ வில் ஷோ யூ. சரிங்களா? ஓகே சமீரா, எனக்கு பேர் காமிக்கலடா. that is why I was not able to find you. ஓகே, நான் ஸ்பெஷல் நோட்ஸும் உங்களுக்கு கம்ப்ளீட் கிளாஸ் 11th ஸ்பெஷல் நோட்ஸும் தரேன். கூடவே அதை விட முக்கியமா இந்த மெட்டீரியலும் நான் இம்மீடியட்டா தரேன். யூ கைஸ் ப்ளீஸ் என்ஷூர் தட் யூ ஆர் ரிவைசிங் இட். ஓகேவா? ஸோ ஒரே நிமிஷம். ஹலோ. மகூர், ஸோ சீரியஸ்லி கைஸ், இது வரைக்கும் எனக்கு இந்த மாதிரி நான் சந்தோஷமா இருந்ததே இல்லை. பிகாஸ் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் எவர் இன் யூடியூப் நம்ம ரிவர்ஸ் இன்ஜினியரிங் மெத்தடை வச்சு கிளாஸை கவர் பண்ணியிருக்கோம், போர்ஷன்ஸை கவர் பண்ணியிருக்கோம். அதுவும் ப்ராப்பரா. எனக்கு அதுதான் ரொம்ப சந்தோஷமாவே இருக்கு. ஏன்னா நிறைய பேர் கிளாஸ்ல கொஸ்டின்ஸ் எடுப்பாங்க, கொஸ்டின்ஸ் இது 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 அப்படின்னு போயிடுவாங்க. பட் நம்ம அந்த ப்ராப்பர் ரிவர்ஸ் இன்ஜினியரிங் மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம படிச்சிருக்கோம். ஸோ ஐ எம் சூப்பர் டூப்பர் ஹாப்பி தட் வி டிட் இட். நான் இப்போ இந்த பிடிஎஃப் அவருக்கு அனுப்பி உங்களுக்கு மெட்டீரியலாகவும் தரேன். ப்ளீஸ் என்ஷூர் தட் யூ மேக் யூஸ் ஆஃப் இட். சரியா? தயவு செஞ்சு அதை யூஸ் பண்ணிக்கோங்கடா கண்ணா. ஏன்னா திஸ் இஸ் சம்திங் வெரி பிக் ஃபார் மீ ஆஸ் வெல் ஆஸ் ஃபார் யூ. ஸோ அதை மேக்சிமம் நீங்க யூஸ் பண்ணணும். சரிங்களா? ஓகே, பக்கா. ஸோ த பிடிஎஃப் இஸ் ரெடி. இல்லைங்க, இத கையோட யாரும் போயிடாதீங்க. வெயிட், கெட் திஸ் பிடிஎஃப் அண்ட் தென் யூ கேன் வைண்ட் அப் தி செஷன். சரியா? ஸோ இந்த பிடிஎஃப் அவ்வளோ முக்கியம்டாக்கண்ணா. எஸ், இதேதான். ஓகேவா? ஸோ இந்த பிடிஎஃப் மறக்காம வாங்கிக்கோங்க. ஸோ தட் வில் என்ஷூர்
ஓகே, நான் இந்த பிடிஎஃப் வாங்கி வச்சிடுறேன். மீன்வைல் நிறைய பேர் ஆஃப்லைன் கிளாஸை பத்தி கேட்டிருந்தீங்க. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்டட் டு அப்டேட் அபவுட் தட் ஆஸ் வெல். நம்ம ஆஃப்லைன் ரிசல்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் தெரியும். லாஸ்ட் இயர் வேதன் சாக்கரையில் ஆரம்பிச்சு எக்கச்சக்கமான ரிசல்ட்ஸ், நியர்லி 1400+ ஸ்டூடெண்ட்ஸ் நீட் எக்ஸாம்ல நல்ல மார்க் எடுத்து நல்ல காலேஜுக்கு போனாங்க. சரியா? ஸோ அந்த ஒரு பட்டியல்ல யாராச்சும் இஃப் யூ ஆர் லைக் ஓகே, எனக்கு வந்து ஒரு ஆஃப்லைன் சென்டருக்கு நெக்ஸ்ட் இயருக்கு போகணும், ஆர் என்னோட பிரதர் ஆர் சிஸ்டருக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்கன்னா தென் தே கேன் சூஸ் திஸ். ஸோ இதுதான் நம்மளோட சென்டர்ஸ் அண்ட் ஹெல்ப்லைன் நம்பரும் இருக்கு. அண்ட் இப்போ வேதாந்துல 90% வரைக்கும் ஸ்காலர்ஷிப்பா அவைல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இஃப் எனி ஒன் ஆஃப் யூ நீட் இட், ஓகேவா, யாருக்காச்சும் லைக் எஸ் ஐ வாண்ட் இட்ங்கிற மாதிரி இருக்குன்னா யூ கேன் ஃபார் ஷோர் மேக் யூஸ் ஆஃப் இட். சரியா? அண்ட் லிங்க் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளோட சேனலோட இதான் நம்ம சேனல் பார்த்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு கீழே ஆஃப்லைன் கிராஷ் கோர்ஸ்னு சொல்லி உங்களுக்கு சென்டர் வாரியா லிங்க் கொடுத்துருக்கோம். ஸோ இதில் எது வேணுமோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகேவா? திஸ் இஸ் something which I have to remove. Okay, perfect. Fine da. இப்போ அவரு நமக்கு PDF லிங்க் மட்டும் தந்துட்டார்னா நான் தந்துடுவேன். And you guys can, you know, wind up. But yes, ஏதாச்சும் டவுட் இருக்கா இன்னைக்கு கிளாஸ்ல? Okay. Ma'am, 11th 1 page notes. Darshini, I'll give it a Kana. Already I have. நான் காலையிலேயே அவர்கிட்ட கொடுத்துட்டேன். ஸோ அவர் உங்களுக்கு ஒரு பிடிஎஃபாக கிரியேட் பண்ணிட்டு as schedule he will be giving it. கவலையே பட வேணாம் தர்ஷினி, that will be also given. சரியா? ஸோ ப்ளீஸ் டோன்ட் வரி. கண்டிப்பா எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். எல்லா மெட்டீரியல்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். யூ கேன் மேக் யூஸ் ஆஃப் இட் அண்ட் என்ஷூர் தட் வி ஆர் யூனோ மாஸ் கிளாஸா நம்ம இருக்க போறோம் நம்மளோட எக்ஸாம்ல. ஓகேவா? ரைட். இல்லைங்க, நானே செக் பண்ணி பார்க்குறேன். ஸோ ஒரே நிமிஷம் எல்லாரும் இருங்கடா கண்ணா. as soon as I get the link I'll share it with you. சரியா? இல்லைங்க. ஹலோ. இல்ல, நடுவுல டவுட் வந்துச்சு, அதான் செக் பண்ணி பார்த்தேன். இல்ல சார். okay, so he's saying like it might take another 10 to 15 minutes. so but அவர் ஆட் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. so guys, உங்களை நம்பலாமா? தேங்க்யூ தமிழரசி. தேங்க்யூ so much Rakana. I got some confidence after this class. Thank you so much Akshaya. இல்லைன்னா அன்னைக்கு மாதிரி தான் யாருக்கும் கேட்காம மேம் மட்டும் ஜோக் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகே. எஸ் டேக்கனா, இப்போ நான் பேசுறது கேக்குது இல்ல, அதனால்தான் நான் அடிக்கடி ஹலோ சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். எனிவேஸ் கைஸ், ஸோ ஹாய் சாதனா, குட் ஈவினிங். இன்னும் ஒரு 10 to 15 minutes ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஒன்ஸ் தட் இஸ் பீன் கிரியேட்டட் அவர் டிஸ்கிரிப்ஷன் as well as பின் கமெண்ட்ல ஆட் பண்ணிடுவாங்க. ஓகே, ஸோ தயவு செஞ்சு அந்த பிடிஎஃப்ல இருக்கிற கொஸ்டினை இன்னைக்கு திருப்பி ஒரு தடவை எல்லாரும் சால்வ் பண்ணி பாருங்க. சரியா? ஸோ இட் வில் பி லைக் கொஸ்டின் ஆன்சர். ஏன் அந்த ஆன்சர், அதுக்கான ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்யூஷன். சரியா? இந்த மாதிரி தான் இருக்கும். ப்ளீஸ் என்ஷூர் தட் யூ மேக் யூஸ் ஆஃப் இட். இதை பக்காவா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க.
இன்னைக்கே எல்லா கொஸ்டினையும் சால்வ் பண்ணிட்டு நீங்க போய் தூங்குங்க. 10, 11, 12 மணி ஆகும். பட் பரவாயில்ல, நம்ம டெய்லி அதைத்தானே பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கும் இதை பண்ணிடுங்க. சரியா? சேம் PDF because these are all very 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 important questions. இந்த கான்செப்ட்ஸ்ல இருந்து உங்களுக்கு இந்த கான்செப்ட் பார்த்தாவே மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் 11th ல இருந்து வந்துரும். சரியா? ஸோ அதனால ப்ளீஸ் என்ஷூர் தட் யூ மேக் யூஸ் ஆஃப் இட் ராகனா. ஓகே, அவர்கிட்ட நான் சொல்லிட்டேன். ஹீ சேயிங் லைக் 10 to 15 minutes மேம் நான் அனுப்பிடுறேன்னு. ஸோ நீங்க டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். கோ ஹாவ் சம் டீ காஃபி ஆர் சம்திங், ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துருங்க. அதுக்குள்ள அவரு லிங்க போட்டுருவாரு, நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? அண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த கிளாஸ் எப்படி இருந்துச்சு? வாஸ் இட் ஹெல்ப்ஃபுல் டு யூ? இந்த கிளாஸோட மெயின் நோக்கமே உங்களுக்கு கான்ஃபிடென்ஸை பில்ட் பண்ணும். நம்பர் 1. நம்பர் 2, உங்களுக்கு எது இம்பார்ட்டன்ஸ், எங்க இருந்தெல்லாம் எப்படியெல்லாம் கொஸ்டின் வரும் அப்படிங்கறத உங்களுக்கு சொல்லணும். ஸோ இந்த 2 விஷயத்த பிரைமோஃபேசியா வச்சுதான் இந்த கிளாஸை நான் ஸ்கெட்யூல் பண்ணியிருந்தேன். ஸோ இது 2மே உங்களுக்கு நடந்திருக்கா? மேம் ஐ ஃபெல் கான்ஃபிடென்ட், மேம் என்னால இந்த சேஞ்சஸை என்னோட ப்ரிப்பரேஷன்ல பார்க்க முடியுது அப்படின்னு எதை ஃபீல் பண்ணாலும் சரி, எனக்கு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஆனா ப்ளீஸ் லெட் மீ நோ இந்த கமெண்ட் செக்ஷன். சரியா? ஏன் நான் இதை சொல்றேன்னா, நாட் இந்த லைவ் சாட், இந்த மெயின் கமெண்ட் செக்ஷன். ஏன்னா நான் ஒவ்வொரு செஷனோட கமெண்ட்ஸையும் ஐ எம் மேக்கிங் அ டாக்குமெண்ட் ஆஃப் இட் ஸோ தட் உங்களுக்கு லைக் இஃப் இன் கேஸ் ஏதாவது ஒரு செஷன்ல குறை வருதுன்னு வச்சுக்கோங்க, எங்கேயாச்சும் இஃப் யூ ஆர் கோயிங் டவுன், அந்த செஷனை திருப்பி நம்ம ஒரு தடவை ரீவேம்ப் பண்ணுவோம். அண்ட் வி வில் என்ஷூர் தட் யூ ஆர் ஆல்வேஸ் ஆன் தட் கோயிங் அப். எங்கேயும் நீங்க விழக்கூடாது, அது கிளாஸ்னால கூட நீங்க விழக்கூடாது. அதுக்காகத்தான் நான் கமெண்ட் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்றேன். ஸோ ப்ளீஸ் என்ஷூர் தட் யூ tell whatever you feel about this class, what changes that you felt in yourself while you are attending this class in the main comment section. சரியா? So Darshini, Shyam, Sandhya, Om Prakash, Akshaya, தமிழரசி, வர்ஷிதா எல்லாரும் மறக்காம சொல்லுங்க. சரியா? மதி எல்லாரும், விஷ்ணு எல்லாரும் மறக்காம சொல்லுங்க. அனு எல்லாரும் மறக்காம சொல்லுங்க. ஸ்ரீகுட்டி, I'll be waiting for each and every one of your comments. All right? Yes. Okay ராகனா. Yes. ஹரிப்ரியா நீங்களும் தான். Fine. நான் யாராச்சும் பேரை விட்டுட்டேன்னா மன்னிச்சுக்கோங்க. Because whoever name I see here, like Kumaresan, whoever name I see here, நான் அவங்களோட பேரு சொல்றேன். So please ensure that you guys let me know your comments, your feedback to be open and honest. Yes? Okay. Thank you my dear. For sure Akshaya, we'll do that. Okay? So இந்த NEET 2026 நம்ம அடிச்சு உடைச்சு துவைக்க போறோம். For sure guaranteed 140 plus marks we will be getting in chemistry. That is for sure going to happen. So அதுக்கு நீங்க ரெகுலரா கிளாஸஸ்க்கு வரணும். அடுத்த கிளாஸ் சண்டே ஒரே ஒரு நாள் நான் லீவ் எடுக்க போறேன். ஸோ சண்டே விட்டுட்டு மண்டே நம்ம திருப்பி மெகா மேரத்தானை ஸ்டார்ட் பண்ணுவோம். கம்ப்ளீட் கிளாஸ் 12க்கான மேரத்தான் அங்க நடக்கும். கிறிஸ்பா மேக்சிமம் நம்ம எல்லாத்தையுமே கவர் பண்ணுவோம். ஹை வெயிட்டேஜ் ஷார்ட் முடிச்சிருவோம். ஸோ எல்லாரும் அந்த லைவுக்கு வந்துருங்க. And ensure that you subscribe to this channel. அப்பதான் உங்களுக்கு இதெல்லாமே கிடைக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஓகேவா? மாசா கிராக் பண்ணிடலாமா? ஓகே. ஸோ நம்ம சேனல் மேனேஜர் மறக்காம PDF லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லயும் பின் கமெண்ட்லயும் கொடுப்பாரு. அத நீங்களும் மறக்காம டவுன்லோட் பண்ணிருங்க. இல்ல அவர் இப்பவே தந்துட்டாரு, வெயிட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு சாட்ல ஆட் பண்றேன். ஒரே நிமிஷம். ஓ, நான் பேசிய 10-15 நிமிஷம் ஆச்சோ? எஸ், ஒரு நிமிஷம்டா. ஐ வில் ஷோ. இல்ல கண்ணா, I haven't got it. Okay, I've just informed the team. கவலைப்படாதீங்க. Once I get it, I'll share. ஓகேவா? சரியா? ஸோ இன்னைக்குள்ள இந்த கிளாஸுக்குமே நான் டாக்டர்ஸ் பேட்ச்ல டெஸ்ட்டை அசைன் பண்ணி தந்திருக்கேன். சரிங்களா? ஸோ as you can see,
நம்மளோட சேனல்ல இங்க தான் நம்ம வீடியோ ஓடிட்டு இருக்கோம். அதுக்கு கீழே போனீங்கன்னா ஜாயின் ஃப்ரீ டாக்டர்ஸ் பேட்ச் அப்படின்னு இருக்கும். அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதுல பை நவ் அப்புறம் இங்க நீங்க நம்பரை கொடுத்து ஜாயின் நவ் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ ஐ ஜஸ்ட் கிவ் மை நம்பர். அண்ட் இங்க ஒரு ஓடிபி வேற வருமா? 1 minute. நில்லுங்க, தெரியாதவங்களுக்கு நான் சொல்றேன், காமிக்கிறேன். It is 5351. ஓகே, எஸ், பே நவ், கோ டு மை கோர்சஸ். இது கொடுத்துட்டீங்கன்னா இங்க டாக்டர்ஸ் பேட்ச் இருக்கும். ஆமா, கிளாஸ் 11க்கும் நான் டெஸ்ட், கம்ப்ளீட் கிளாஸ் 11க்கும் நான் டெஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் மை டெஸ்ட்டுக்கு போங்க. போனதுக்கு அப்புறம் இங்க கிளாஸ் 11th கெமிஸ்ட்ரி நீட் 2026 டெஸ்ட்னு இருக்கும். இது 10 மணிக்கு தான் உங்களுக்கு அலோகேட் ஆகும். சரியா, நைட்டு 10 மணி. பிகாஸ் இப்பல இருந்து ஒரு 7:30 மணி ஆச்சா, 7:30ல இருந்து 10 மணி வரை நீங்க ஃபுல்லா ரிவைஸ் பண்ணிட்டு நான் சொன்ன அந்த பிடிஎஃப்ல கொஸ்டின்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த டெஸ்ட் எடுத்தீங்கன்னா கரெக்டா இருக்கும். ஸோ ப்ளீஸ் மேக் யூஸ் ஆஃப் இட். அண்ட் நவ் இட்ஸ் டைம் ஃபார் அவர் பிடிஎஃப். ஸோ ப்ளீஸ் ஸ்டே. நான் இன்னைக்கு கிளாஸ்ல யூஸ் பண்ண பிடிஎஃப் இப்பவே தரேன். ஓகேவா? ஓகே, அட அது நான் லேப்டாப்ல இருந்தே பண்ணலாமே. Okay, so we have got the leaderboard. பாத்தரலாமா யார் ஃபர்ஸ்ட்னு? Yes, I am eager to see the results. அட அட ஓ, இங்க ஓப்பன் ஆகுதா? 1 minute ராகண்ணா. டிகனா டெஸ்ட் எடுக்கிறவங்க கவுண்ட் ரொம்ப கம்மி ஆயிட்டு இருக்கு. ஐ வாண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் யூ டு டேக் டெஸ்ட். ப்ளீஸ் டு நாட் நெக்லெக்ட் இட். சரியா? ஸோ நம்ம தமிழரசி ஃபர்ஸ்ட் வந்திருக்காங்க. வெரி குட் தமிழரசி 115. அண்ட் செகண்ட் நம்ம தர்ஷினி 101. வெரி குட் தர்ஷினி, சூப்பர். அண்ட் தேர்ட் ஹரிப்ரியா 100. சூப்பர் டக்கனா. யுவன், you have still tried. I think some network issue நால அவருக்கு கட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். But still wonderful job guys. சீரியஸா தமிழரசி, தர்ஷினி, ஹரிப்ரியா, நீங்க எல்லாரும் உங்க மார்க் அப்படியே ரீடைன் பண்ணிட்டு இருக்கீங்க. ஹரிப்ரியா, I can see a major jump which is absolutely good. இதே மாதிரி படிங்க, மார்க்ஸ் காட்டுங்க, சூப்பரா எக்ஸாம் நம்ம எல்லாரும் சேர்த்து கிளியர் பண்ணிடலாம். சரியா? So please ensure that you are taking the test ராக்கனா. 10 மணிக்கு அப்புறம் மறக்காம டெஸ்ட் எடுத்துருங்க. And yes, இப்போ நான் பிடிஎஃப் ஆட் பண்றேன். ஓகே, ஜஸ்ட் a minute. பிடிஎஃப் ஆட் பண்ணியிருக்கேன் கண்ணா. இன்னைக்கு கிளாஸ்ல நான் யூஸ் பண்ண பிடிஎஃப் ஆட் பண்ணியிருக்கேன், பின் பண்ணியிருக்கேன். ப்ளீஸ் என்ஷூர் தட் யூ டவுன்லோட் இட். ஓகே, ஓகே தென். சோ செஷனை வைண்ட் அப் பண்ணலாமா? ஷால் பி மறக்காம நான் கேட்ட மாதிரி இந்த செஷனுக்கான ஃபீட்பேக்கை எனக்கு மறக்காம சொல்லிருங்க. ஓகே, சாக்லேட் ஃபிளேவரா? ஓ, பழைய சாட்டோ. சரிங்களா? சோ ஷியாம், தமிழரசி, ஹரிப்ரியா, மதி, எல்லாரும் நம்மளோட ஸ்ரீகுட்டி, தர்ஷினி, JDSN, please ensure that you guys are saying me how the session was. Late ma'am. PDF மட்டும் பார்த்தா போதும் JDSN. நான் இப்பதான் உங்களோட மெசேஜ் பார்க்கறேன். ஓகே, சோ எல்லாரும் இங்க இருக்கிற எல்லாரும் மறக்காம எனக்கு நம்ம கிளாஸோட ரிவ்யூவை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சரியா? ஓகே தென், டாடா பை பை, டேக் கேர் அண்ட் ஹேவ் a great day.